அந்த இப்போ வர லேட்டஸ்ட் சாங்ஸை வந்து நாங்கள் அப்டேட் பண்ணி நியூ இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்து நாங்கள் வாசித்து அதுக்கேற்ற அவுட்புட் கொடுப்போம். நாங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டேஜ் ஏறி ஏதாவது ஒரு கீபோர்டு ஏதாவது வாசிச்சு நீங்கள் வாங்கின முதல் சம்பளம் எவ்வளோ? ஃபஸ்ட்டு பேட் பிளேயராக சொல்லி நான் வந்து வெளியிலலாம் போய் வாசித்தேன். ஏதாவது அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 300 கொடுத்தாங்க. அது வந்து 93, 94 இருக்கும். அதுக்கப்புறம் என்னுடைய ஓன் டீமே இருக்கிறதுனால எங்கள் அப்பாகிட்ட வந்து நான் சம்பளம்லாம் நான் வாங்குறதில்ல. எங்கள் ஓன் ப்ரோக்ராம்னா வந்து ஃப்ரீயாக தான் நம்ம வாசிக்கிறது. வெளியில் போய் பர்ஃபார்ம் பண்ணோன்னா சம்பளம் வாங்குறது உண்டு. இன்னமும் உங்களுக்கு அந்த ஞாபகம் இருக்கும்ல, அந்த 300 ரூபா வாங்கும் போது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேஜ் ஏறி அந்த 300 ரூபா வாங்கினது உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும்ல? கண்டிப்பாக. அப்போ நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ வந்து யாருன்னா கூட வரணும், என் கூட தனியெல்லாம் போக முடியாது. ஒரு 6வது படிக்கும் போதே வந்து படிச்சுட்டே வந்து சம்பாரிச்சிருக்கிறீங்க இந்த துறையில். ஆமாம், அது எங்கள் அப்பா பண்ண வேலை இது. சரி, உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த மியூசிக் துறையில், இவ்வளோ கஷ்டத்துலையும் போய் நான் அந்த இடத்துல வாசிச்சுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி எதுனா இருக்கலாம், இல்லை ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயங்களா இருக்கலாம், அதை பகிர்ந்துக்கோங்க. ஒரு டிவோஷனல் ப்ரோக்ராம் போய் வாசித்தோம். பாம்பேயில் போயிட்டு ஒரு 2 நாள் ப்ரோக்ராம், அது ஆடிட்டோரியம் உள்ள. அப்போ வந்து நான் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன். ஒரு ரிதம் பிளேயராக தான் என்னை கூப்பிட்டாங்க. நான், எங்கள் அப்பா, என்னுடைய பிரதர், அவர் கிட்டாரிஸ்ட்டு. ஸோ நாங்கள் 3 பேரும் போயிருந்தோம் அந்த ப்ரோக்ராமுக்கு. பெரிய ஆர்கெஸ்ட்ரா அது. சினி வயலினிஸ்ட்டு, ட்ரம்பட் பிளேயர்ஸு, தப்லிஸ்ட்டு, கிட்டாரிஸ்ட்டு. அதில் வந்து நான் பேட் பிளேயராக வாசித்தேன். நான் மட்டும் தான் பேட் பிளேயர். இப்போ 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன் நான். 9வது படிக்கிற ஒரு பையன் அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேஜில் ஏறி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக அது வந்து உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயமா இருந்திருக்கும். புதுசாக வந்து இந்த அவங்களுடைய ஆர்கெஸ்ட்ரால் நான் இணையணும் அப்படின்னு யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ட்ரைனிங்ஸ் முதல்ல தருவீங்க, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். புதுசாக வந்தால் அது அவங்களுக்கான சில அட்வைஸ்லாம் ஃபஸ்ட்டு கொடுப்பேன். அவங்கள வந்து வீட்டில் வந்து சில ப்ராக்டிசஸ்லாம், சில டெக்னிக்ஸ்லாம் சொல்லி கொடுப்பேன். ஸோ அதை போய் ப்ராக்டிஸ் பண்ணணும் வர சொல்லி. அது வந்து உடனே எல்லாம் ஸ்டேஜ் ஏறி பாடிட முடியாது. மியூசிக்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். அவங்க கண்டிப்பாக ஒரு 6 months to 1 year அவங்க வந்து ரெடி ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அதுக்கான எல்லா அட்வைஸும் நான் கொடுத்து அவங்கள ரெடி பண்ணுவேன். புதுசாக வந்தோடனே வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அட்வைஸ் தருவோம். முதல்ல வந்து ஒரு அட்வைஸுன்றதோட ஒரு பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயங்கள்லாம் முதல்ல ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு அதை கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்களா? ஒரு சிங்கர் அப்படின்னு வந்தால் அந்த சிங்கிங்க்கு என்னென்ன பண்ண முடியும் அவங்க ஃபஸ்ட்டு அவங்க எந்த ஸ்டேஜில் இருக்கிறாங்க, எந்த ஸ்டேஜில் இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அவங்கள பாட சொல்லி அவங்களுக்குள்ள என்னென்ன பிரச்சனைங்க இருக்குது, அவங்களுக்கு என்னென்ன ஆல்ரெடி தெரியல அப்படின்ட்டு பார்த்து அவங்களுக்கு சில எக்ஸசைஸ், இப்போ சிங்கிங்னா சில எக்ஸசைஸ்லாம் இருக்குது, வோக்கல் டெக்னிக்ஸ் இருக்குது. அந்த டெக்னிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்து அவங்கள வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவோம். அவங்க ப்ராக்டிஸ் பண்ண வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து இம்ப்ரூவ் பார்க்க முடியும். சார், நீங்கள் சொன்னீங்க இப்போ வந்து வோக்கல் டெக்னிக்ஸு, அதுக்கப்புறம் வந்து சம் எக்ஸசைஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு. இப்போது ஒரு வோக்கல் டெக்னிக்ஸ்னால் எப்படி, அது ஏதாவது கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்ல முடியுங்களா? வோக்கல் டெக்னிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு பாட்டு பாடுறாங்க, இது வந்து பிரெத் கண்ட்ரோல்னு இருக்குது. பிரெத் கண்ட்ரோல் பண்ணுறதே தெரியக்கூடாது பாட சொல்ல, அதுதான் டெக்னிக். அதை எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நாங்கள் பண்ணி காட்டுவோம். அது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது சிங்கிங்கில். வாய்ஸ் எக்ஸசைஸ் ஏதாவது இருக்குதுங்களா? இப்போ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணும் போது எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்குதுங்களா? தண்ணி வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரக தண்ணி போட்டு தண்ணி குடிச்சிட்டு வருவாங்க. அது மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பகிர்ந்துக்கோங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது ப்ராக்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் எழுந்து சாதகம் பண்ணுறது அப்படின்னுவாங்க. இந்த சரளி வரிசை, ஜண்டா வரிசை அப்படின்னுவாங்க கர்நாடிக் பேஸில். அது பண்ணோன்னா நம்ம வாய்ஸ் ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஃப்யூச்சரில் ரெக்கார்டிங்க்கு பாடுற அளவு கூட நம்ம ரெடி ஆகிடும். ஒரு சிங்கர் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய வாய்ஸை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணியே ஆகணும். நீங்களும் ஒரு சிங்கர். இப்போது உங்களுடைய வாய்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயம்லாம் பண்ணுவீங்க, அதை சொல்லுங்கள். நம்ம குரல் வளம் வந்து மெயின்டைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் நம்ம அவாய்ட் பண்ணி ஆகணும். பார்த்தீங்கன்னா கோல்டான ஐஸ்கிரீம்ஸோ இல்லை ஐஸ் வாட்டரோ அவாய்ட் பண்ணிட்டோன்னா நம்ம வாய்ஸ் வந்து நம்ம சேஃப்டியாக இருக்கும். த்ரோட் வந்து எப்பவுமே ஒரு லெவல்லையும் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, ஸ்மோக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட அவாய்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அவாய்ட் பண்ணால் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் நம்ம வாய்ஸ். எப்பவுமே ஒரு மெச்சூரிட்டி, ஒரு கிளாரிட்டி நம்ம மெயின்டைன் பண்ண முடியும்.
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும். ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஏன்னா வந்து ஒரு சிங்கருக்கு வந்து கண்டிப்பாக வாய்ஸ் தான் வந்து ஒரு உயிர் மூச்சுன்னு கூட சொல்லலாம். அந்த விஷயங்களுக்காக அவங்க வந்து பல விஷயங்கள் கண்டிப்பாக தியாகம் செஞ்சு தான் ஆகணும். உங்களுக்கே ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஒரு ஆசையாக இருக்கும், ஆனால் அந்த நேரத்தில் வந்து அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது. எல்லாரும் சாப்பிடும் போது அவங்க வேணால் பார்த்து ரசிக்கலாம், ஆனால் அந்த விஷயத்தை அவங்களால பண்ண முடியாது. இதுலேயும் ஒரு சில தியாகங்கள்லாம் இருக்குது. பேட் பிளேயராக இருந்து அதுக்கப்புறம் கீபோர்ட் பிளேயராக மாறிட்டேன் அப்படின்ட்டு, எப்படி ஒரு பேட் பிளேயராக இருந்து ஒரு கீபோர்ட் பிளேயராக மாறுறதுக்கு நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, என்னெல்லாம் அதில் வந்து ட்ரெயின் அப் ஆனீங்க, அந்த விஷயங்களை சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ரிதமில் ஆசை இருந்தது. ஆர்கெஸ்ட்ராவில் வந்து ரிதம் பிளேயராக தான் நான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். அதே சமயம் நான் வந்து கீபோர்டும் கற்றுக்கிட்டேன். கீபோர்டும் கற்றுட்டு வந்தேன் ரெகுலராக. அதுக்கப்புறம் கீபோர்ட்லேயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. கிரேட் எக்ஸாம்லாம் பண்ணிட்டு வந்தேன் ஒவ்வொன்றா. ஏன்னா நான் என்னுடைய எய்ம் வந்து பார்த்திங்கன்னா நான் மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படின்ட்டு தான் என்னுடைய எய்மாக இருந்தது. ஆர்கெஸ்ட்ராலாம் வந்து எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ஸோ அதுக்காக மியூசிக் டைரக்டர் ஆகணும்னா எல்லா நாலேஜும் இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் ரிதம்மு, கீபோர்டு, வோக்கல்ஸு, கர்நாடிக், அந்த வெஸ்டர்ன் அந்த மொத்தமே லேர்ன் பண்ணேன். அதனால தான் என்னால் மாறி பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. கீபோர்ட் பிளேயர் ஆகணும் அப்படின்னா கிரேட்ஸ்லாம் இருக்குது, நிறைய லெவல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இப்போது என்னென்ன கிரேட்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன லெவல்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் ஒரு டீட்டெயிலாக சொல்லுங்கள். லெவல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் மியூசிக்கில் வந்து கிரேட் அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு கிரேட்லேருந்து 8th கிரேடு வரைக்கும் இருக்குது. மொத்தம் 8 கிரேடு இருக்குது. இதில் வந்து ப்ராக்டிக்கல் அண்ட் தியரி அப்படின்ட்டு இருக்குது. ப்ராக்டிக்கல் முடித்தோன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேயிங் ஸ்கில்லை வந்து நம்ம ஒரு சினிமாவில் வாசிக்கிற அளவுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். சினிமாவில் மட்டும் இல்லை, ஒரு ஸ்டேஜ் ஷோ பண்ண முடியும். நாட் ஓன்லி இன் இந்தியா, நம்ம வேர்ல்டு வைடாக போய் நம்ம வாசிக்க முடியும். ஒரு 8th கிரேட் லெவல் பிளேயர் அப்படின்னா நம்ம வெளிநாட்டிலையும் போய் பர்ஃபார்ம் பண்ணலாம். தியரின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கம்போசிங், ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஹார்மோனி அப்படின்ற ஒரு லெவலில் இது போகும். இது வந்து பிளேயிங்லாம் கிடையாது. இதில் ஒரு தியரிட்டிக்கல் ஒரு மியூசிக்னா ஒரு மியூசிக்கை கம்போஸ் பண்ணுறோம். அதுக்கு வந்து என்னென்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது, மேலே வயலின்ஸு, ஃப்ளூட்டு, இது மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குது வெஸ்டர்னில். இது வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்ட்டு வந்து நம்ம தியரியில் கற்றுக்குவோம். ப்ராக்டிக்கலில் வந்து அது கற்றுக்க முடியாது. ப்ராக்டிக்கல் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை சூஸ் பண்ணி அதில் வந்து நம்ம கிரேட்ஸ் பண்ணிட்டு வருவோம். 8th கிரேடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மர் எக்ஸாம் அப்படின்ட்டு இருக்குது. பர்ஃபார்மர்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு லைசன்ஸ் மாதிரி, நம்ம வேர்ல்டில் எங்கே வேணால் போய் பர்ஃபார்ம் பண்ணலாம். ஆடிட்டோரியமில், பப்ளிக் ஷோஸில். அதாவது 8th கிரேடுக்கு அப்புறம் பர்ஃபார்மர் எக்ஸாம், அதுக்கப்புறம் ஏடிசி இல்லை எல்டிசி அப்படின்ட்டு நிறைய எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. அதாவது ஃபைனல் லெவல் ஸ்டேஜ் ஷோ மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரா வச்சு நம்ம நடத்தினா மாதம் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் இந்த துறையில்? ஆர்கெஸ்ட்ரான்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ மேரேஜஸ்க்கு போய் நாங்கள் வாசிப்போம். சில பர்த்டே பார்ட்டிஸ் இருக்குது, மஞ்சள் நீராட்டு விழா இருக்குது, டிவோஷனல் ப்ரோக்ராம்ஸ், கோவிலில் பண்ணுற ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இது இல்லாமல் ஐடி கம்பெனிஸ்லலாம் இன்வைட் பண்ணுவாங்க. சில கெட் டுகெதர் பார்ட்டிஸ்லாம் இருக்குது. இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. மாதத்தில் வந்து 10 lakhs கூட சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் இல்லாமல் ஃபாரின் ட்ரிப்ஸ்லாம் வேறு நிறையா வரும். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நிறையா இருக்குது. 5 star ஹோட்டலில் இந்த மாதிரிலாம் நிறையா போய் நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறது இருக்கு. சரி, இப்போ நீங்கள் வந்து நார்மலாக ஒரு கல்யாண நிகழ்ச்சி, அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மீட்டில் கூட போய் நாங்கள் வந்து கெட் டுகெதர்லாம் கூட வந்து போய் ஆர்கெஸ்ட்ரா பண்ணியிருக்கிறோம் அப்படின்ட்டு, அப்போ வந்து நீங்கள் எப்படி வந்து உங்களுடைய ரேட் எப்படி வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? இவ்வளோ வாங்கலாம் கஸ்டமர் கிட்ட, இல்லை வந்து ஒரு சில பேர் வந்து கேட்பாங்க, எங்களுக்கு வந்து இந்தந்த குவாலிட்டிலாம் வேணும், எங்களுக்கு வந்து பிரம்மாண்டமான ஒரு மியூசிக் செட் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து எல்இடி டிவி நாங்கள் தனியாக வச்சுருக்கணும், அது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் கேட்பாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் வந்து ரேட் வைஸ் கம்பேர் பண்ணி எப்படி ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது எல்லாமே டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டிஜிட்டல் ஆடியோ அப்படின்ட்டு எல்லாமே குவாலிட்டி, ஹை குவாலிட்டி அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேஜ் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி ஸ்க்ரீன், பிராண்ட் லுக்கு கேட்குறாங்க அப்படின்னு பார்க்குறப்போ வந்து அவங்களுடைய பட்ஜெட் ஃபஸ்ட்டு நாங்கள் கேட்போம். அவங்களுடைய பட்ஜெட்டை பொறுத்து தான் எங்களுடைய கான்ஃபிகரேஷன் இருக்கும். இப்போ சிலர் வந்து 50,000 தான் எங்களால் பண்ண முடியும் அப்படின்னா அந்த 50,000 என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு வந்து டிசைட் பண்ணுவோம். சிலர் வந்து நாங்கள் 2 lakhs தரோம், அது எங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்க அப்படின்னுவாங்க. 2 lakhsனால் அதுக்கேற்ற மாதிரி என்ன
அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக பண்ணி தர முடியுமோ நாங்கள் பண்ணி கொடுப்போம். இப்போது பாட்டு போடுறது வந்து அது ரொம்ப வந்து ஒரு கஷ்டமான விஷயம். அதுக்கப்புறம் வந்து அதுவும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் கூட. எந்த நேரத்தில் எந்த பாட்டு போட்டால் மக்கள் லைக் பண்ணுவாங்கன்றதெல்லாம் கூட இருக்குது. அந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ ஒரு மேரேஜஸில் நாங்கள் வாசிக்கிறோம்னா யங்ஸ்டர்ஸ் வந்து கேங் வரும். சில டைம்ஸில் பார்த்திங்கன்னா வயசானவங்கள்லாம் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆடியன்ஸ் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து தான் நாங்கள் சாங்கை சூஸ் பண்ணி போடுவோம். இப்போ ஆடியன்ஸ் இருக்க சொல்ல, யங்ஸ்டர்ஸ் இருக்க சொல்ல வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி நியூ சாங்ஸு, இந்த குத்து சாங்ஸ் அப்படின்வாங்க, அது மாதிரிலாம் போட்டு அவங்கள வந்து என்டர்டெயின் பண்ணுவோம். இது யாரும் இல்லை, வயசானவங்க மட்டும் இருக்கிறாங்க அப்படின்றப்ப வந்து நம்ம அது மாதிரி லிஸ்ட்லாம் போட முடியாது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஓல்டு சாங்ஸு போட்டோன்னா அவங்க லைக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அது ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் லிஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அந்த டைமில் என்ன பண்ண முடியுமோ பெஸ்ட்டாக பண்ணுவோம். ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நாங்கள் ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போவோம் அப்படின்ட்டு. இப்போ ஒரு லிஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து எந்தெந்த வகையான பாட்டெலாம் வந்து ஃப்ரேம் பண்ணுவீங்க? முதல்ல ஒரு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு எண்டிங் வரையும் அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டை தயாரிப்பீங்கல்ல முதல்ல. அதில் வந்து எப்படியெல்லாம் வந்து அந்த பாட்டை பிரிப்பீங்கன்றது கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது 3 வெரைட்டி இருக்குது. ஓல்டு சாங்ஸு, டிஎம்எஸ் பாடின நிறையா சாங்ஸ், எம்ஜிஆர் காலத்து பாட்டுங்கள்லாம் நாங்கள் எம்எஸ் விஸ்வநாதன் சாங்ஸ்லாம் ஒரு லிஸ்ட்டு ஒன்று வச்சுருக்கோம். அதே மாதிரி இளையராஜாவோட சாங்ஸ்லாம் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேர்ட் கேட்டகரி நியூ சாங்ஸ் அப்படின்ட்டு இது 3 கேட்டகரியாக நாங்கள் பிரித்து போடுவோம். நியூ சாங்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 சாங் போட்டோன்னா இளையராஜா ஹிட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 2 சாங் இடையில் போட்டு அதுக்கப்புறம் ஒரு சாங் வந்து ஓல்டு சாங் எதனா போடுவோம். இந்த மாதிரி நியூ சாங்ஸுக்கு தான் மெயின் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் நாங்கள். கண்டிப்பாக ஒரு 3 சாங் இருக்கும். இளையராஜா ஹிட்ஸ் வந்து ஒரு 2 சாங்கு, ஓல்டு சாங் வந்து ஒரு சாங். இது மாதிரி பிரித்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். கஸ்டமர்ஸே வந்து கேட்பாங்களா? எங்களுக்கு வந்து இப்போது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கச்சேரி நீங்கள் பண்ணும்போது எங்களுக்கு வந்து டிஎம்எஸ் சாங் தான் எங்களுக்கு அதிகமாக வேணும், இளையராஜா சார் சாங் தான் அதிகமாக வேணும், அது மாதிரி ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ் தான் எங்களுக்கு அதிகமாக வேணும், அது மாதிரி வந்து பிரித்து கஸ்டமர்ஸே வந்து கேட்டிருக்காங்களா? கண்டிப்பாக நிறையா எல்லா ப்ரோக்ராம்லேயும் அந்த மாதிரி வந்து கேட்குறது உண்டு. இளையராஜா ஃபேன்னா அவருடைய சாங்ஸ் வந்து கேட்பாங்க. கண்டிப்பாக இந்த சாங் பர்டிகுலர் சாங் போடுங்க அப்படின்ட்டு வந்து கேட்பாங்க. கண்டிப்பாக அதை நாங்கள் போட்டு அவரை வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது உண்டு. அது மாதிரி ஓல்டு சாங்கும் வந்து கேட்பாங்க, இந்த சிவாஜி பாட்டு போடு, எம்ஜிஆர் பாட்டு போடு அப்படின்ட்டு. கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த சாங் நாங்கள் போடுவோம். அதே மாதிரி நியூ சாங்ஸும் வந்து லேட்டஸ்ட்டு எது ஹிட்டாக டிவியில் ஓடிட்டு இருக்கோ அதை வந்து கேட்பாங்க. அதை வந்து பிஃபோராக நாங்கள் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நாங்கள் போய் வாசிக்கிறது உண்டு. கிட்டத்தட்ட இந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் ஒரு 20 வருஷமாக இருக்கிறீங்க. இப்போது இந்த 20 வருஷமாகவும் ஒரு பாட்டு ட்ராவல் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம். 20 வருஷமாகவே இந்த பாட்டு எல்லா ஸ்டேஜ்லேயும் கலக்கும், இந்த பாட்டு எல்லா ஸ்டேஜ்லையும் எல்லாரும் கேட்பாங்க, எல்லாரும் லைக் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு பாட்டு என்ன பாட்டு? அதாவது பார்த்திங்கன்னா கச்சேரி முடிய சொல்ல ஒரு சாங் போடுவோம், ஆசை 100 வகைன்னு ஒரு பாட்டு. இது வந்து ஒரு நேஷ்னல் ஆந்தம் மாதிரி கச்சேரியில் யூஸ் பண்ணிருக்கோம். கம்பல்சரி வந்து அது ஆடியன்ஸ்க்கே தெரியும் லாஸ்ட்டு சாங் என்ன போட போகிறாங்க அப்படின்ட்டு. அது லாஸ்ட்டு முடி சொல்ல லாஸ்ட்டு பாட்டு வந்து அந்த ஆசை 100 வகை அடுத்த வாரிசுன்ற படத்தில் ரஜினியோட சாங். அது போட்டு வந்து ஒரு பெப்பி சாங். அது ஆக்சுவலாக அது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்டார்ட் பண்ண டேயிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த சாங் தான் வாசிட்டு இருக்கோம். மோஸ்ட்லி எல்லா ஆர்கெஸ்ட்ராலையும் அது வந்து இது காமன். கண்டிப்பாக அது மாதிரி வந்து ரொம்ப நீங்கள் சொன்ன பாட்டு வந்து எனக்கும் நல்ல ஞாபகம் இருக்குது. நான் கூட நிறைய கச்சேரிலாம் போகும்போது கூட இந்த விஷயத்தை நான் பார்த்துருக்குறேன். நான் அந்த இடத்துல ஒரு ஆசை 100 வகை பாட்டு போடல அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கச்சேரியே நடக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அந்த பாட்டு. சரி, வேற ஏதாவது பாட்டு அது மாதிரி இருக்குதுங்களா? தொடர்ந்து வந்து இதை கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, ஆசை 100 வகை மாதிரி வேற ஏதாவது பாட்டு கேட்குறாங்களா? கண்டிப்பாக இருக்குது. இன்னொரு சாங் ஒன்று இருக்குது. அது வந்து பொண்ணு மாப்பிள்ளையை வாழ்த்துற மாதிரி ஒரு பாட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா அதுவும் ரஜினி இதுதான். என்ன பாட்டுனா 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணு தான் அப்படின்ற ஒரு சாங் இருக்குது. அதுவும் கம்பல்சரி அந்த சாங் போடும் எல்லா ஆர்கெஸ்ட்ராலையும், காமன். ஆமாம், ரெண்டுமே ரஜினி சாங் அமைஞ்சிச்சு.
நல்ல ஒரு விஷயம். ரெண்டுமே ரஜினி சாங்கு, அதுக்கப்புறம் வந்து இளையராஜா சாரோடைய சாங் அது அப்படின்னு நினைக்கிறேன் நான். கரெக்டுங்களா? இளையராஜா சார் சாங்குக்குன்னு வந்து ஒரு தனி கிரேஸ் இருக்குது. ஏன்னா நான் அவருடைய ஒரு பெரிய ரசிகர். நான் நைட்டு நான் தூங்கும் போதெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா சாருடைய சாங்கை கேட்டு நிறைய நேரம் நான் தூங்கி இருக்கிறேன். நான் அதில் இருக்கிற ஒரு தனி சுகமே தனி தான். இந்த 2 பாட்டும் நாங்கள் கண்டிப்பாக பாடுவோம் அப்படின்ட்டு. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு ட்ரெண்ட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மணமகன் மணமகள் 2 பேரையும் பாட வச்சு ஒரு பாட்டு எடுக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ஏதாவது காமனான பாட்டு ஏதாவது தருவீங்களா? அவங்களுக்கு காமனான பாட்டுன்னு எதுவும் சொல்கிற அளவு இல்லை. அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன ஒரு டூயட் சாங் டிவியில் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்து அது வந்து வீடியோகிராஃபர்ஸாகவே கேட்பாங்க, லேட்டஸ்ட்டாக போடுங்க டூயட் சாங் நல்லா இப்போ ஹிட்டாக போயிட்டு இருக்கிற கரண்ட்டாக என்ன சாங் இருக்கோ அதை சூஸ் பண்ணி நாங்கள் போடுவோம். அவங்களுக்காக பாடிட்டு அவங்க பொண்ணு மாப்பிள்ளை கையில் மைக் கொடுத்து ஸ்டேஜில் நிற்க வச்சு அவங்களே பாடுற மாதிரி அதை வந்து ஒரு வீடியோகிராஃப் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு என்டர்டெயினாக இருக்கும் கல்யாண வீட்டுக்காருக்கு. நானும் நிறைய இடத்துல பார்த்துருக்கிறேன். நான் அவங்க சும்மா வந்து மைக்கை மட்டும் பிடிச்சிட்டு நிற்பாங்க, பின்னாடி நீங்கள் தான் பாடுவீங்க. ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த ஏரியாவில். இன்னொரு ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கச்சேரி ஃபீல்டுன்றது கூட வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு ஃபீல். ஏன்னா நம்ம சந்தோஷமாக இருந்தால் தான் அந்த இடத்துல இன்னும் ஒரு 100 பேர் சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ உங்களுக்குள்ள சோகங்கள் இருக்கும், ஏதாவது ஒரு மன கஷ்டங்கள் இருந்தால் கூட அதெல்லாம் மறந்துட்டு அந்த நேரத்தில் நீங்கள் வாசிப்பீங்க. அதோடைய அனுபவம் எப்படி இருக்கும் அதை கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது ஸ்டேஜ் ஏறிட்டாலே எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் மறந்துடும், எவ்வளோ பிரச்சனைங்க ஓடிட்டு இருந்தாலும். ஸ்டேஜ் ஏறின பிறகு அடுத்த நிமிஷம் பார்த்திங்கன்னா வேறு உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். மெய் மறந்து வாசிப்போம். அந்த 3 hours முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கும் எங்களுக்கு. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிற அந்த நேரத்தில் நீங்களும் நல்லா சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவீங்கல்ல? கண்டிப்பாக அது ஒரு பேரானந்தமாக இருக்கும் அந்த 3 hours ப்ளே பண்ணுறது. வேறு எந்த இதுலேயும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது எனக்கு. நம்ம மேலேருந்து வாசிக்கும் போது கீழே அதை கேட்டு வந்து ஒரு 10-20 பேர் ஆடிட்டு இருக்கும் போது, ஒரு 10 பேர் பாடிட்டு இருக்கும் போது எல்லாரும் வந்து அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. நீ ஆடுவா, நீ இந்த பாட்டுக்கு ஆடு, அண்ணா இந்த பாட்டு போடனா, தலைவர் பாட்டு எனக்காவது போடனா, அது மாதிரிலாம் நிறைய பேர் கேட்பாங்களா? அதை பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு உணர்வாக இருக்கும். கண்டிப்பாக இப்போ குறிப்பிட்ட சாங் வந்து கேட்குறப்போ வந்து கண்டிப்பாக அவங்களுக்காக நான் போட மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். அது போட்டாங்கன்னா அவங்க முகத்தில் அந்த சந்தோஷத்தை பார்க்கணும். அதுதான் நம்மளுக்கு. நம்ம பர்ஃபார்ம் கொடுக்க சொல்ல வந்து அவங்க வந்து அவ்வளோ ஜாலியாக வந்து ஆடுறாங்க அப்படின்றப்ப வந்து அது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. அவங்க சந்தோஷம்தான் வந்து என்னுடைய சந்தோஷம். உங்களுக்குன்னு வந்து ஒரு ஃபுல்ஃபில் லெவல் இருக்கும். ஒரு கச்சேரியெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஒரு பேமெண்ட் வாங்கும் போது வந்து கண்டிப்பாக நம்ம நல்லா பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்தந்த விஷயங்கள்லாம் நம்ம ஒரு ஆர்டர் பண்ணி எடுத்து வச்சுருப்பீங்க. இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணாத பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு கச்சேரி ஃபுல்லாக முடிக்கும் போது உங்களுக்கு எதெல்லாம் இருந்தால் ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும்? ஃபஸ்ட்டு அந்த சாங் லிஸ்ட்டு போட்டு ஒரு சாங் கூட மிஸ் பண்ணாமல் அந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுப்போம். அப்படி கொடுத்து பட் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் இதுக்கான பேமெண்ட் நாங்கள் ரிசீவ் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா பார்ட்டிஸ்க்கும் அந்த முகத்தில் அந்த அந்த அவுட்புட் தெரியும். அவங்க எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்கன்ட்டு பார்ட்டிஸ் வந்து பேமெண்ட் பண்ண சொல்லி எங்களுக்கு தெரியும். அப்போ வந்து அவங்க ரொம்ப என்கரேஜிங்காக பேசுவாங்க. பேசி பேமெண்ட் கொடுக்க சொல்ல வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நல்லா இன்னைக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு அவுட்புட்டு எங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக அந்த ஒரு விஷயங்கள் சொன்னீங்க, அது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இருக்கும். இவ்வளோ நேரம் எங்களுக்காக வந்து உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அதனால வந்து விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த விஐடியிலேருந்து வந்து பேட்டி எடுத்ததுக்கு வந்து என்னுடைய டீம் சார்பாக ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நேர்கள் இதுவரை கேட்டது அனுபவ மேடை நிகழ்ச்சியில் வந்து இசைக்குழுவை சேர்ந்த சீனிவாசன் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. மீண்டும் ஒரு அனுபவ மேடை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேர்கள் இதுவரை கேட்டது அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி.
நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திரைக்கடலோடி நிகழ்ச்சியில உலகின் பல்வேறு நாடுகளை பத்தின பல சுவாரஸ்யமான தகவல்களையும் அங்குள்ள வளங்களையும் மேலும் அங்குள்ள சுற்றுலா தலங்களை பத்தி பார்த்துட்டு வரும். இந்த நிகழ்ச்சியில நாம சுத்தி பார்க்க போற நாடு துபாய். துபாய் அல்லது துபாய் என்பது ஐக்கிய அரபு நாடுகளின் 7 நாடுகளில 2வது பெரியதும் அதில் உள்ள ஒரே ஒரு நகரத்தை குறிக்கும் வகையில் 1வது நகரம் ஆகும். இது அரேபிய தீபகற்பத்தில் அரேபிய வளைகுடாவின் தெற்கே அமைந்துள்ளது. அதாவது பாரசீக வளைகுடா என்றும் அழைக்கலாம். இது அரபு நாடுகளில் அதிக மக்கள் தொகையை கொண்டுள்ளது. பரப்பளவில் அபுதாபியை விட அடுத்த 2வது நிலையில் உள்ளது. துபாய் மற்றும் அபுதாபி ஆகியவை மட்டுமே நடுவண் அரசு முக்கிய தீர்மானங்களுக்கு எதிர்வாக்கு அதிகாரம் கொண்டுள்ள அரபு நாடுகள் ஆகும். துபாய் மிக குறுகிய காலத்தில் மிகுந்த வளர்ச்சி பெற்றுள்ள ஒரு நகரமாக விளங்குகிறது. நீண்ட காலமாகவே துபாய் முத்து குளித்தல் போன்றவைக்காக அறியப்பட்ட இடமாக இருந்த போதிலும் அபுதாபி பகுதியிலிருந்து பனியாஸ் என்னும் இனக்குழுவினர் அல் மக்தூம் குடும்பத்தினர் தலைமையில் இவ்விடத்தில் குடியேறிய உடனேயே இதன் நவீன வரலாறு ஆரம்பமானது. துபாய் கடந்த சில ஆண்டுகளில் வியக்கத்தக்க பொருளாதார வளர்ச்சியை அடைந்துள்ளது. இது 1971ஆம் ஆண்டு 2ஆம் நாள் டிசம்பர் மாதம் விடுதலை பெற்றது. மக்கள் தொகையை பொறுத்தமட்டில் துபாய் மட்டுமின்றி ஐக்கிய அரபு அமீரகம் என்ற நாடே ஒரு தனித்தன்மை உடையதாகும். இந்நாட்டின் மக்கள் தொகையில் குறைந்தபட்சம் 80% வெளிநாட்டினராக உள்ளனர். இருப்பினும் ஆட்சி அதிகாரத்திலும் அரசு பணிகளிலும் பிற நாட்டினர் நுழைய பல தடைகள் உள்ளன. மேலும் இந்நாட்டின் குடிமகனாவதற்கு கடுமையான பல சட்டத்திட்டங்கள் உள்ளன. இதன் மூலம் இந்நாட்டு மக்கள் சிறுபான்மை இனமாகவே இருந்தாலும் நாட்டின் ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் எந்த அச்சுறுத்தலும் இல்லாமல் உள்ளது. துபாய் அமீரகத்தின் மக்கள் தொகை சுமார் 22 லட்சம் ஆகும். துபாய் மட்டுமின்றி ஐக்கிய அரபு அமீரகம் என்ற நாடே இஸ்லாமிய மதத்தை பின்பற்றும் ஒரு நாடாகும். இந்நாட்டில் வாழும் வெளிநாட்டினர்களில் பல்வேறு மதங்களை சார்ந்தவர்களும் உள்ளனர். இவற்றுள் இஸ்லாமியர், கிறிஸ்துவர்கள் மற்றும் இந்துக்கள் பெருமளவில் உள்ளனர். ஐக்கிய அரபு அமீரகம் ஒரு இஸ்லாமிய நாடாக இருந்த போதும் அங்கு வசிக்கும் மற்ற மதத்தினரின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் நாடாகவே உள்ளது. அதற்கு எடுத்துக்காட்டாக எல்லா மதத்தவர்களுக்கும் அவரவர் விருப்பம்படி வணங்குவதற்கு கோயில், கிறிஸ்துவ கோவில்கள் மற்றும் சீக்கிய கோயிலும் உள்ளது. துபாயின் பொருளாதாரத்தை பொறுத்தவரை 2008ஆம் ஆண்டின் மதிப்பீட்டின்படி துபாயின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 82.11 பில்லியன் அமெரிக்கன் டாலர்கள் ஆகும். துபாய் ஐக்கிய அரபு அமீரகங்களில் பொருளாதாரத்தில் 2வது பெரிய அமீரகம் ஆகும். அபுதாபியை விட நிலப்பரப்பிலும் எண்ணெய் வளத்திலும் பல மடங்கு சிறிய ஒரு அமீரகம் துபாய். துபாய் அமீரகத்தின் தொடக்க கால வளர்ச்சிக்கு அதன் எண்ணெய் வளம் காரணமாகவும் போதுமானதாகவும் இருந்தது. ஆனால் துபாயின் எண்ணெய் வளம் அதன் தொடர் வளர்ச்சிக்கு போதுமானதாக இருக்காது என்பதை அந்த அமீரகத்தின் அரசாங்கம் உணர்ந்தே இருந்தது. இதன் காரணமாக துபாய் அரசு எண்ணெய் சாரா பிற தொழில்துறைகளின் வளர்ச்சிக்கு வித்திட்டது. வெளிநாட்டு மூலதனத்தை அதிகரிக்கும் பொருட்டு அரசு நடைமுறைப்படுத்திய திட்டங்களின் விளைவாக துபாய் கடந்த 30 ஆண்டுகளில் பொருளாதாரத்தில் பல மடங்கு வளர்ச்சி அடைந்தது. குறிப்பாக 2005இல் வெளிநாட்டவர்கள் துபாயில் குறிப்பிட்ட சில பகுதிகளில் சொத்து வாங்க அனுமதி அளித்தது வெளிநாட்டு முதலீடு பெருக ஒரு முக்கிய காரணமாகும். துபாயின் கட்டுமானத்துறை 2004இல் தொடங்கி 5 ஆண்டுகள் அசாதாரண வளர்ச்சி அடைந்தது. இதற்கு இந்தியா, இங்கிலாந்து, ஈரான், பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்க முதலிய நாடுகளிலிருந்து வந்த முதலீடுகள் பெரும் காரணமாக அமைந்தது. 2008ஆம் ஆண்டின் இறுதி வாக்கில் துபாயின் கட்டுமானத்துறையும் அதை நம்பியிருந்த துபாயின் பொருளாதாரமும் பெரும் வீழ்ச்சியை அடைந்தன. இந்த வீழ்ச்சிக்கு உலக பொருளாதார பின்னடைவு மற்றும் அளவுக்கு அதிகமாக அதிகரித்த சொத்துக்களின் மதிப்பு ஆகியவை முக்கிய காரணங்களாக அமைந்தது. துபாயின் அரசியலமைப்பு முடியாட்சியின் மூலம் பின்பற்றுகிறது. 2006ஆம் ஆண்டு பிப்ரவரி 11ஆம் தேதியிலிருந்து முகமது பின் ராஷித் அல் மக்தூம் மன்னராக பதவி வகிக்கிறார். அங்கு வாழும் பெரும்பாலானோர் வெளிநாட்டு மக்களாகவே உள்ளனர். அங்கு வாழும் மக்களான எமிரேட்ஸ் அதாவது அரேபியர்கள் 15% மட்டுமே உள்ளனர். அரேபியர்களுக்கு உயர்கல்வி பெறும் வரை இலவச கல்வி, இலவச மருத்துவம் மற்றும் வீட்டு வசதிகள் செய்து தரப்படுகிறது. ஆனால் அவர்கள் உயர்கல்வியை பெற்றவுடன் ஏதாவது ஒரு வேலையை தேடிக்கொள்ள அறிவுறுத்துகிறது. துபாய் உலகிலேயே வளர்ந்து வரும் நாடுகளில் முதன்மையாக உள்ளது.
1991 ஒரே ஒரு உயரமான கட்டிடம் தான் இருந்ததாம். ஆனா இப்பொழுது 400 உயரமான கட்டிடங்கள் உள்ளதாக கூறப்படுகிறது. உலகின் உயரமான கட்டிடமான பூர்ஜ் கலிஃபா துபாயில் தான் உள்ளது. அதுல 164 மாடிகள் உள்ளதாம். துபாய பத்தின இன்னொரு ஆச்சரியமான தகவல் என்ன தெரியுமா? துபாயில பெர்மனன்ட் அட்ரஸ் சிஸ்டம்னு ஒண்ணு இல்ல. துபாயில டெலிவரி சர்வீஸ் செய்வது ரொம்பவே சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கு. நம்ம ஊர்ல விண்ணப்பங்கள்ல அட்ரஸ்க்கு ஒரு லைன் கொடுக்கறது மாதிரி துபாயில அட்ரஸ்க்காக ஒரு தனி இடமே கொடுத்திருப்பாங்களாம். கொடுக்கும் அந்த இடத்துல ஒரு மேப் வரையவோ அல்லது அந்த இடத்தை சென்று சேர வழிமுறைகளும் கொடுக்கணுமா. இதுதான் துபாயில பின்பற்றப்படும் அட்ரஸ் சிஸ்டமா இருந்துட்டு வருது. 1966ஆம் ஆண்டு தான் துபாயில எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால அங்க எண்ணெய் வளம் பெருமளவு இருந்தது. முதலில் எண்ணெய் வளம் பெருமளவில் இருந்தாலும் இப்பொழுது 11% மட்டுமே உள்ளது. துபாய் பொறுத்தவரை சுற்றுலாத்துறையும் வணிகமும் தான் பெரும் பொருளாதாரத்திற்கு வழிவகுக்கிறது. த துபாய் மால்னு சொல்லப்படும் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் உலகின் மிகப்பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸா இருக்கு. அங்க கிட்டத்தட்ட 1200 கடைகள் உள்ளதா சொல்றாங்க. பெரும்பாலான அமெரிக்கன் கடைகளும் அங்க உள்ளதாம். துபாயின் மெட்ரோ ஸ்டேஷன் 2009ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. அந்த மெட்ரோ ஸ்டேஷன்ல கிட்டத்தட்ட 42 ஸ்டேஷன்ஸ் இருக்காம். அதுல ஒரு பெரிய சிறப்பம்சமே அந்த மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் 18 மாதங்கள்ல கட்டப்பட்டது. ஆமாம், 42 ஸ்டேஷனும் 2 வருடங்களுக்கும் கம்மியான காலகட்டத்துல கட்டப்பட்டிருக்கு. துபாய் ஒரு முறை டிஸ்னிலேண்ட் கிட்ட தங்கள் நகரத்துல ஒரு ரிசார்ட்டை கட்ட சொல்லி வேண்டினாங்களாம். ஆனா துபாய் நகரம் சின்ன நகரமா இருக்குன்னு சொல்லி டிஸ்னிலேண்ட் அதை மறுத்துட்டாங்களாம். அதனால துபாய் தங்கள் நாட்டிலே ஒரு பெரிய தீம் பார்க் கட்டணும்னு முடிவெடுத்திருக்காங்க. அதற்கு துபாய் லேண்ட்னு பேர் வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. அதை திறக்கும் போது துபாய் லேண்ட் டிஸ்னிலேண்டுக்கு 2 மடங்கு பெரியதா இருக்கும்னு சொல்றாங்க. அந்த துபாய் லேண்டை பார்க்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்களை இருக்கும்னு சொல்றாங்க. உலகின் மிக சொகுசான ஹோட்டல் துபாயில தான் இருக்கு. அது பேர் பூர்ஜ் அல் அராப். துபாயில நிறைய மேன்மேட் ஐலாண்ட்ஸும் இருக்கு. அதுல ஒண்ணுதான் பனைமலை வடிவில் இருக்க பனைத்தீவு. இந்த பனைத்தீவுல பல தீவுகளும் ரெசார்ட்ஸும் ரெஸ்டாரண்ட்ஸும் பிரைவேட் ரெசிடென்ஸும் இருக்கு. வெயில் காலத்துல 120 டிகிரி செல்சியஸ் வெயில் வீசுமா. குறைஞ்சது 100 டிகிரி செல்சியஸ் ஆவது வீசுமா. துபாய் இஸ்லாமிய நாடுங்கிறதால பல மசூதிகள் இருக்கும். ஹோட்டல் ரூம்ஸ்ல கூட மெக்காவை நோக்கி தொழுகை செய்யறதுக்கு வசதியா ஒரு ஏரோ இருக்குமா. அந்த திசையில தொழுகையை நடத்தலாம். துபாய் ஒரு வெப்பமான நாடுங்கிறதால பெரும்பாலான இடத்துல ஏர் கண்டிஷனர் தான் இருக்குமா. அங்க செல்லும் பேருந்தில் கூட ஏர் கண்டிஷனர் தான் இருக்குமா. துபாயில அரபிக் தான் ஆட்சி மொழியா இருக்குது. அரபிக் ஆட்சி மொழியா இருந்தாலும் ஆங்கிலத்தை தான் பெரும்பாலானவங்க பேசுறாங்க. இங்கிருந்து செல்லும் சுற்றுலா பயணிகள் அங்கு உள்ள அரேபியர்களிடம் அரபு மொழியில பேசினாலும் அவங்க இங்கிலீஷ்ல ரிப்ளை பண்றதா சொல்றாங்க. துபாய பத்தின இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், அங்க தனி மனிதர்களுக்கென வரிகள் இல்ல, அதாவது டாக்ஸஸ் இல்ல. துபாயில பர்கர் கிங், டன்கின் டோனட்ஸ், சப்வே போன்ற எல்லா விதமான அமெரிக்கன் ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்குமா. அங்கு சென்று வந்த சுற்றுலா பயணிகள் அனைவருமே துபாயோட கிரைம் ரேட் 0%ன்னு சொல்றாங்க. இதற்கு முக்கிய காரணம் துபாயில விதிமுறைகள் ரொம்பவே கடுமையானது, தண்டனைகளும் ரொம்ப ரொம்ப கடுமையானது. அவை இல்லாமல் அங்கு இருக்கும் மக்களே ரொம்பவே அறநெறியோட இருக்காங்களாம். அதனால அங்க குற்றம்னு ஒண்ணு நடக்க சான்ஸே இல்ல. மேலும் ஸ்டஃப்ட் கேமல், அல் ஹரீஸ், ஷார்மன், அல் மக்போன் போன்ற உணவுகள் தான் துபாயோட ஃபேவரட் ஃபுட்ஸா இருக்கு. இந்த உணவு வகைகள் எல்லாமே அரபு நாட்டுக்கு சென்றா கண்டிப்பா சாப்பிட்டு வரணும்னு சொல்றாங்க. துபாயின் உடையை பொறுத்தவரை ஆண்களும் பெண்களும் வெயில்ஸ் என்ற நீளமான உடைய அணிந்துக்கிறாங்க. அவங்களுடைய பாரம்பரிய உடையாக அபாயாவை அணிஞ்சு ஹிஜாபும் அணிஞ்சுக்கிறாங்க. சில பெண்கள் நிக்காப்னஸையும் அணிஞ்சுக்கிறாங்க. அங்கு வாழும் ஆண்கள் கண்டூரா என்ற பாரம்பரிய உடைய அணிந்துக்கிறாங்க. அரேபியர்கள் 5 அல்லது 6 வயதிலிருந்தே இந்த பாரம்பரிய உடைய அணிந்துக்கிறாங்களாம். துபாய் மக்கள் இப்ப கூட அவ்வளவா யூரோப்பியன் ஸ்டைல் டிரெஸ்ஸஸ் அணிவதில்லையாம். ஆனா வெளிநாட்டுக்கு போனா மட்டும்தான் யூரோப்பியன் ஸ்டைல்ல அவங்க உடை அணிந்துக்கிறதா சொல்றாங்க. அங்க பயன்படுத்த வரும் நாணயத்தை தினார்னு சொல்றாங்க. துபாயில் இருக்கும் துபாய் ஜூ அரேபிய பெனின்சுலாவில பழமையான விலங்கியல் பூங்கா. அந்த துபாய் ஜூல மட்டும் கிட்டத்தட்ட 230 அனிமல் ஸ்பீஷிஸ் இருப்பதா சொல்றாங்க. அதுல 248 பாலூட்டிகள், நரிகள், லயன், பியூமாஸ், சிம்பான்சிஸ் போன்ற பாலூட்டிகளும் அங்க இருக்காம். அவை அல்லாத அரிய விலங்குகளான பெங்கால் டைகர், கிரே வுல்ஃப், பைபீரியன் டைகர் போன்ற அரிய விலங்குகளும் இருக்காம். துபாயோட விளையாட்டை பொறுத்தவரை ஃபுட்பால் தான் ரொம்ப பாப்புலரா இருக்கு. 1990ஆம் ஆண்டு ஃபைஃபா வேர்ல்ட் கப்ல துபாய் ஃபைனல்ஸ்க்கு தகுதி பெற்றிருக்கு.
பார்க்லேஸ் துபாய் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் துபாயில ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. துபாயில உள்ள அனைத்து கட்டிடங்களும் இஸ்லாமிய ஸ்டைல்ல தான் இருக்குமா. துபாயோட கொண்டாட்டங்களை பொறுத்தவரை துபாய் டெசர்ட் ராக் ஃபெஸ்டிவல், துபாய் இன்டர்நேஷனல் ஜாஸ் ஃபெஸ்டிவல் போன்றவை ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. துபாயோட வணிகம் ரியல் எஸ்டேட், ப்ராப்பர்ட்டி செல்லர்ஸ் போன்றவற்றிலும் பெருமளவு நம்பி இருக்கு. என்னங்க, துபாயை பத்தி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். திரைக்கடலோடியின் அடுத்த நிகழ்ச்சியில இன்னொரு நாட்டை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சிவப்பிரியா. நேயர்கள் இதுவரை கேட்டது திரைக்கடலோடி, கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். தமிழ்ச்சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம். உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழோவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். அருட்செல்வம் செல்வத்துச் செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணுமுள. அருள் என்னும் சிறந்த செல்வமே இந்த உலகில் உள்ள எல்லா செல்வங்களிலும் தலை சிறந்த செல்வமாகும். ஏனெனில் பொருட்செல்வங்கள் நற்பண்புகள் இல்லாதவரிடத்தும் உள்ளது. பொருட்செல்வங்கள் எத்தகையோரிடமும் வந்து சேரும். நல்லவன் தீயவன் என்ற வேறுபாடு அதற்கு கிடையாது. ஆனால் அருளானது நல்லவர்கள் பக்கமே அமையும். ஆகையால் எப்பொழுதுமே துன்பங்களும் துயரங்களும் இல்லாத ஒரு உலகம் உருவாக வேண்டுமானால் பொருட்செல்வங்கள் பெருகினால் மட்டுமே போதாது. உலக மக்களின் உள்ளங்களில் அருட்செல்வமும் இடம்பெற வேண்டும். அப்போதுதான் எல்லாருக்கும் எல்லாமே இருக்கட்டும் என்ற எண்ணம் அவர்கள் மனதில் பதியும். ஒருவர் மற்றவருக்கு துன்பம் தர நினைக்க மாட்டார்கள். மாறாக துன்பப்படுவோரின் துயரை போக்க முனைவர். இதிலிருந்து இந்த உலகத்திற்கு அருட்செல்வம் எவ்வளவு இன்றியமையாதது என்பதை உணர முடிகிறதில்லையா? சரி, அருள் என்றால் என்ன? இதுதான் அருள் என்று கண்முன் கொண்டு வந்து நிறுத்தி காட்ட எவராலும் இயலாது. செயலின் மூலம் உணர செய்வதுதான் இயலும். நாம தெருவுல சென்று கொண்டிருக்கிறோம். அங்கே பசுக்கன்று ஒன்று துள்ளி குதித்து ஓடி வருகிறது. அதற்கு சாலை விதிகள் தெரியாதல்லவா? தன் விருப்பம் போல அங்கும் இங்கும் துள்ளி குதித்து செல்லுகிறது. அந்த வேளையில் விரைவாக ஒரு வண்டி வருகிறது. வண்டியோட்டியும் அதை பார்த்து விடுகிறான். வண்டியை மெதுவாக செலுத்த முயல்கிறான். அதற்குள் கன்றுக்குட்டி வண்டியின் முன்னே பாய்ந்து விடுகிறது. வண்டி அதன் மீது மோதுகிறது. இந்த காட்சியை சிலர் பார்க்கின்றனர். அவர்கள் ஓடி வந்து அந்த பசுக்கன்றை பார்க்கின்றனர். நல்ல வேளையாக அதன் உயிருக்கு ஆபத்து ஏற்படவில்லை. கால்களில் ஒன்றுதான் வண்டி சக்கரத்தால் அடிபட்டிருந்தது. அப்பொழுது கூடியிருந்தவர்கள் வேடிக்கை பார்த்த வண்ணம் இருக்கின்றனர். அவர்களில் ஒருவர் மட்டுமே விரைந்து கன்றுக்குட்டியை தூக்கி வண்டியில் வைத்து வண்டியை கால்நடை மருத்துவமனைக்கு ஓட்டுமாறு விரைவுபடுத்துகிறார். வண்டியோட்டியும் மருத்துவமனையை நோக்கி செல்கிறார். அங்கே பல பேர் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்தனர். ஒருவர் மட்டுமே உடனே அதற்கு உதவி புரிய முன்வந்தார். மற்றவர்கள் வேடிக்கை பார்ப்பதுடன் நின்றுவிட்டனர். கன்றுக்குட்டி யாருடையது? தெரியாது. உதவி செய்ய முன்வந்தவருக்கு சொந்தமானதா? இல்லை. அவர் இதை அதற்கு முன் கண்டதே இல்லை. யாரேனும் உதவி புரியுமாறு தூண்டினார்களா? ஒருவரும் தூண்டவில்லை. பிறகு ஏன் அவருக்கு அந்த எண்ணம் தோன்றியது? இதுதான் அருளுணர்வு. தமக்கு முன்பின் தொடர்பு இல்லாத ஒருவரிடமோ ஒரு உயிரிடமோ காட்டுகின்ற பரிவே அருள் என்பதாகும். தாய் தன் பிள்ளையிடம் அன்பு காட்டுவதற்கு காரணம் அவர்களிடையே உள்ள அன்னை பிள்ளை என்கின்ற உணர்வு. இதுபோலவே ஒரு வகை தொடர்பு இருந்தாலே அன்பு பிறக்கும். எவ்வகையான தொடர்பும் இல்லாத போதும் ஏற்படுகின்ற அன்பு அல்லது இரக்கமே அருள் என்னும் உணர்வாகும். அருளாகிய செல்வத்தை பெறுவது எல்லாராலும் இயலாது. மிக சிலரே அதை அடைந்துள்ளனர். ஒருவேளை நம் முன்னோர் தேடி வைத்த அத்தகைய உயர்ந்த செல்வம் இருப்பதை நாம் மறந்திருக்கலாம். அதை மீண்டும் நினைவிற்கு கொண்டு வர வேண்டியது நமது கடமையாகும். அதற்காக நாம் முல்லை கொடிக்கு தேர் அளிக்க முயற்சி செய்ய வேண்டியதில்லை. போர்வையை எடுத்துக்கொண்டு ஆடும் மயிலை தேடி போக வேண்டியதில்லை. வாடிய பயிரை பார்த்து கண்ணீர் வடித்து கொண்டு நிற்க வேண்டாம். நம்மை சார்ந்தவர்களின் துன்பத்தை துடைக்க முயன்றாலே போதும். நம் கண்முன் அல்லல் படுபவர்கள் துயரத்தை நீக்க பாடுபட்டால் போதும். நம் நாட்டு மக்களுக்கு நம்மால் ஆன பணியை செய்வோம் என்ற எண்ணத்துடன் வாழ்ந்தாலே போதும். நம்மால் பிறருக்கு எந்த சிறு தொல்லையும் நேராமல் பார்த்து கொண்டால் போதும். இதுவே அருள்.
இந்த விதை வளர்ந்து கனியாகி நம்மை மேன்மக்களாக விளங்கச் செய்யும். தமிழரின் பெருமையை போற்றும் மக்களாக, வரலாறு பேச தகுதியானவர்களாக நம்மை மாற்றும். நாம் மட்டும் அருள் உணர்வோடு இருந்தால் போதுமா? மற்றவர்கள் இடையூறு செய்வார்களே, துன்பம் தருவார்களே, முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருப்பார்களே என்றெல்லாம் நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் யோசிப்பதைப் போல சிலர் நமக்கு இடையூறு செய்ய, துன்பம் தர, நம்மளுடைய முன்னேற்றத்தை தடுக்கலாம். ஆனால் அவர்களை பற்றி கவலைப்படாமல் நம் கடமையை ஆற்ற வேண்டும். அப்படி இருந்தால் அவர்களே நம்மை பணிந்து நம்மிடம் மன்னிப்பு கேட்கும் நாள் வரும். ஆகவே மனிதர்களாய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் புகழ் தேடிக்கொள்ள, சிறப்படைய எத்தனையோ வழிகள், வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது பழியை தேடிக்கொள்ளலாமா? சந்தனம் இருக்கும்போது சேற்றை பூசிக்கொள்ளலாமா? ஒளி நிறைந்த வழி கண்முன்னே இருக்க இருள் நிறைந்த வழியில் செல்லலாமா? மக்களாய் பிறந்து பகுத்தறிவு பெற்ற நாம் பழி தேடிக்கொள்ளும் குற்றத்தை செய்யலாமா? எனவே நாம் அருளுணர்வை பெறுவோம். எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் இருப்போம். உதவி செய்யும் எண்ணத்தை நாளும் வளர்த்துக் கொள்வோம். இந்த அருட்செல்வத்தின் பெருமையை வள்ளுவர் அருட்செல்வம் செல்வத்துச் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணுமுல என கூறுகிறார். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் விஏடி பண்பலை 90.8. All marriages are sacred, but all are not safe. Around 70% of women in India are victims of domestic violence. National Crime Records Bureau reveals that a crime against a woman is committed in every 3 minutes and a dowry death occurs in every 77 minutes. And one case of cruelty committed by either the husband or the relative of the victim occurs in every 9 minutes. According to the UNICEF Global Report on Adolescence 2012, 57% of boys and 53% of girls in India think a husband is justified in hitting or beating his wife. If the numbers we see in domestic violence were applied to terrorism or gang violence, entire country would be up in arms and it would be the leading story every day and night. Latika belongs to a poor family of Dashpur village. She completed her graduation and is working as a teacher in a school in Mahanagar city. Raj, coming from a well-off family, is also working in the same school as a teacher. They both are in love and are planning to marry each other. Latika, my parents would like to see you to decide upon our marriage. We'll be coming tomorrow to your house. Okay, Raj, I'll make the arrangements. Raj, along with his family, comes to see Latika. Latika is very well brought up and a simple educated girl. She is the only educated girl from our village. I am happy to give my daughter to you, Raj. We'll take care of her, Papa. I never thought that my son would ever go for a love marriage. Even though we are agreeing for this marriage only because we are sure that you will give your daughter a handsome amount of money so that they can lead a happy married life. All that I have made is for Latika only. I will be happy if she is happy. We will be happy if you give us 1 lakh rupee and a 2-wheeler. I will make sure that you will get it before the marriage. Marriage is over and the scene follows the next very day of marriage. Latika, how's the environment here? I know you will be homesick. No, Maji, I'm happy and I feel like being at home. After 1 month of marriage. Latika, where's my tea? Wait, Maji, I'm bringing it. Don't you know that I need my tea at 4 in the evening? Maji, sorry, I had to correct some answer sheets. It was a very urgent work. Here is your tea. Already a lot of work is pending. Raj comes back home. Latika, tea. I
had just made tea for Maji and I have lots of work to do. Ask your mom to make it for you, please. Latika moves towards the study room. Why should I make tea for you? That's the reason I got you married. Latika is having a lot of work in school. Still, she manages to do all the household chores. If she can't do all this, then ask her to quit the job. Quit the job? At any cost, I won't leave my job. It's 2 years of my hard work that I ended up in this job. I'll somehow manage to do all my duties, but I won't quit the job. पहले घर का काम, फिर बाहर का. Similar things happen for a couple of days. Suddenly, one day the situation turns very tense. Latika, you have to leave the job. Because you are not doing any household work and not taking care of my mom. She has become unhealthy and weak. I want you to quit the job. I did not know that you will also support your mom and go against me, Raj. I did not expect this from you. If you are so insistent, then okay, I'll quit my job. After 2 weeks, the whole family is in a monetary crisis. Latika, see, Raj's salary is not sufficient to run the house. You only asked me to quit the job, na? And now what do you expect me to do? Should I go on the streets and beg? How can you talk to me like this? Is this the way you talk to elders? We are facing crisis only because of you, and you will have to bring the money. What? This is ridiculous. Already my father has given you all his life savings. Now where will I get money from? I don't want to hear all that shit. And it's from anywhere. All I need is 30,000 by the end of this week. No, Maji, please don't do this to me. Already I have quitted the job for you people, for your happiness. My father is already in debt. No excuses. I need the money. Hello? Hello, Beti. How are you? I'm fine, Papa. No. Beta, I know you very well. What happened to you? Dear, please tell me. Papa, I quitted my job because Maji and Raj were too adamant. Now they're asking me to pay 30,000 rupees within a week. What? We had already fulfilled their demands. Anyway, don't worry, Beti. I will find out a way to solve this situation. But Papa, from where will you get this huge amount in a week? I love you, Beti, and I can do anything for your happiness. Papa, the dam is now overflooded. I think we should report the matter to the police. No, Beti, you are now married, and that is your home, and you must do all the things needed to keep it intact. Don't worry about me. I will manage the money somehow. After 1 week, Latika's father visits Raj's house. He somehow manages to pay them 10,000 rupees. Only 10,000? I told you to bring 30,000. Where's the rest of it, Latika? Maji? Latika, wait. Let me say. It is not Latika's fault. Sorry, I got this much money only. And for getting this much money, I have mortgaged my house, my field, everything. Now I don't even have a roof over my head to live. If you can't give 30,000, then take your girl with you. Raj, how can you say this? Your drama won't work here. Now stop crying and get lost. We don't need you here. Get out of my life. No, Raj. Please don't do this to me. I am sorry. It's my fault. Please don't punish my daughter. I will get you the money within 2 days. 2 days? At the dining table. Is this how you make dal? Didn't your mother teach you? How dare you say anything about my mother? आजकल तेरे नखरे बहुत देख रहा हूँ मैं. क्यों और कोई मिल गया है क्या साली? Latika got injured very badly. They locked her up in her room. She calls up her father. Hello. Latika. Latika, why are you crying, my dear? Please forgive me. I've given you a lot of troubles. And now further I won't. Papa, I'm leaving. Beti! Hello. Hello. Police team and girls dart in Raj's house. Mother-in-law opens the door. Raj, police! Police in our house! Stop your melodrama. Where's this girl? We have to search your house. No, she's not in the house. She went to the market. No, he is lying. She is here only. She had called me before.
Constable, search the house. Constable breaks a Latika's bedroom lock. Latika! Stay away from the crime scene. You both are under arrest. The danger is real. Domestic violence hurts all family members. When a person is abusive, he or she eventually loses the trust and respect of his or her partner. Abused partners are afraid to communicate their feelings and needs. Everyone has a right to feel safe in a relationship. Disagreement develop from time to time in relationship. Domestic violence is not a disagreement. It is a whole pattern of behavior used by one partner to establish and maintain power and control over the other. These behaviors can become more frequent and intense over time. They are destructive and dangerous. The abusive person is responsible for this behavior. That person is the only one who can change them. Don't wait until you and the one you love get hurt. You are not alone. Raise your voice. Patterns left uninterrupted can continue forever. Domestic violence is a pattern that unless something significant changes, it will go on and affect everyone around you, your friends, family, and your children. No man can know where he is going unless he knows exactly how he arrived at his present place. தமிழ்ச்சுடர் வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒலி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆறுயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. சற்று நேரம் கற்பனை உலகத்தில் சுற்றி வருவோமா? நம் வாழும் இந்த உலகத்தையே கற்பனையில் வைத்து பார்ப்போம். பெற்றோர் தன் பிள்ளைகளை வெறுக்கின்றனர். அண்ணன் தம்பியையும், தம்பி அண்ணனையும், அக்கா தங்கையையும், தங்கை அக்காவையும் வெறுக்கத் தொடங்கிவிட்டனர். இவ்வாறே மக்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் வெறுக்கின்றனர். மக்கள் மட்டுமா? விலங்குகளும் பறவைகளும் ஒன்றை ஒன்று வெறுக்கத் தொடங்கிவிட்டன. அப்பொழுது இந்த உலகம் எப்படி இருக்கும்? எங்கும் குழப்பம், எங்கும் கலவரம், அழிவு. இவற்றை தவிர வேறு ஏதேனும் நிகழுமா? எப்படி இருக்க முடியும்? ஒருவரை ஒருவர் வெறுக்கத் தொடங்கியதுமே அமைதியும் மகிழ்ச்சியும் ஓடி மறைந்து விடுமே. ஆனால் உண்மையில் இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் ஒரே சமயத்தில் இந்த நிலைமை இல்லை. இது எதனால்? தங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ பெரும்பாலானோர் ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்துகின்றனர். இந்த அன்பென்கின்ற உணர்வு நாட்டிலும் காட்டிலும் நிலவுவதால் தான் இந்த உலகம் அழியாமல் இருக்கின்றது. இன்று உலகின் சில இடங்களில் போரும் பூசலும் குழப்பமும் கொந்தளிப்பும் பகையும் இருக்க காரணம் என்ன? அந்த இடங்களில் அன்புணர்ச்சி குறைந்திருப்பதுதான். அன்புணர்ச்சியின் விளைவாக இந்த உலகத்தில் எத்தனையோ பெரிய பெரிய செயல்கள் நிகழ்ந்திருக்கின்றன. உலகத்தில் உள்ள உயிர்களின் மீது புத்தர் அன்பு கொண்டார். உயிர்களின் துன்பங்களை துடைக்கும் வழியை ஆராய்ந்தார். திருவள்ளுவர் உலக மக்களின் மீது கொண்ட அன்பின் விளைவாக பிறந்ததே திருக்குறள். காந்தியடிகள் இந்தியாவின் மீதும் மக்கள் மீதும் கொண்டிருந்த அன்பின் விளைவே அவரை விடுதலை போராட்டத்தில் ஈடுபட செய்தது. அன்புணர்ச்சி இல்லாதவனிடம் இரக்கம் இருக்காது. இரக்கம் இல்லாதவன் விலங்கிலும் கொடியவன். அவன் பிறர் படும் துன்பத்தை உணரமாட்டான். மற்றவர்களுக்கு துன்பம் செய்யவும் தயங்க மாட்டான். அன்புடையவர்களோ தங்களுக்கென எதையுமே வைத்துக்கொள்ள ஆசைப்பட மாட்டார்கள். எல்லாவற்றையும் பிறருக்கே கொடுப்பார்கள். தங்களிடம் உள்ள பொருள்களை மட்டுமல்ல, தங்களது உயிரையும் கூட பிறருக்கு உரியதாக செய்வார்கள். நம் இராணுவ வீரர்கள் நம் மீதும் நம் நாட்டின் மீதும் கொண்டுள்ள அன்பின் வெளிப்பாடுதான் தன் உயிரை தியாகம் செய்தல். இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்ய தூண்டுவது எது? அன்பே. நீங்கள் சாப்பிடும் ஒருவேளை பிட்சாவிற்காக நீங்கள் கொலை செய்யப்படலாம் என்ற கற்பனை வாசகம் நிஜமாகும் சூழ்நிலைகள் இன்றைய சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்கிறது. இன்று இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை நோக்கிதான் இந்த உலகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இன்று ஒரு மனிதன் சிரமம் இல்லாமல் எதைத்தான் செய்ய முடிகிறது? ஆக ஒருவேளை உணவிற்கே மனிதன் சிரமப்பட வேண்டியிருக்கிறது. நம்மால் முடிந்தவரை பிறருக்கு உதவி செய்து கொண்டே இருக்க பழக வேண்டும். உதவி என்பது வெறும் பொருள் பணம் கொடுப்பது என்றில்லை. நமது கண் முன்னே ஒருவர் மிகவும் மனமுடைந்து காணப்படுகிறார் என்றால் அவருக்கு ஆதரவாக சற்று கரிசனமாக பேசுவது கூட உதவிதான். நம்முள் எத்தனை பேர் இன்று நம்முடைய அண்டை வீட்டாருடன் இணக்கமாக நட்புடன் இருந்து வருகிறோம்?
இன்று ஏன் ஒரே வீட்டில் பல குடும்பங்கள் வாழ்ந்தது மாறி ஒரே வீட்டினுள் தனித்தனி அறைகள் என்ற சுவர்களுக்குள் குடும்பம் சிறைப்பட்டிருக்கிறது? ஒருவருக்கொருவர் முகம் பார்த்து பேசுவதில் கூட முனைப்பிருப்பதில்லை. நம்மால் முடிந்தவரை நம்மை சுற்றி உள்ளவர்களுடன் மிகுந்த அன்புடன் இருக்க பழக வேண்டும். ஏனெனில் நம்மை சுற்றி உள்ளவர்கள் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் வரை நமக்கு எந்த தீங்கும் வராது என்பது ஒரு பழமொழி. நமது கலாச்சாரத்தின் 2 கண்கள், அன்பும் பண்பும். இவை இரண்டையும் இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டும். பிறரிடத்தில் நாம் காட்டும் அன்பு நமது மனதில் ஒரு நேரடி வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. இன்னமும் ஒரு திரைப்படத்தை பார்த்து கண்ணீர் சிந்துகிற எத்தனையோ மக்கள் நம்மிடையே இருக்கின்றனர். அந்த கண்ணீர் கூட அந்த கதாபாத்திரத்தின் மீது கொண்ட ஒரு அன்பின் வெளிப்பாடுதான். ஆக ஒரு பிம்பத்தின் மீது நம்மையும் அறியாமல் அன்பு வெளிப்படுகிறது. அன்பின் அழகு அதனை வெளிப்படுத்துவதன் மூலமே இருக்கிறது. எனவே நம் ஒவ்வொருவரின் மனதிலும் உறங்கி கிடக்கும் அன்பை எந்த தடையுமின்றி வெளிப்படுத்த வேண்டும். ஆகவே இந்த உலகத்தில் பொருந்தி வாழ்வதற்கு பயன்படும் ஒரே துணை அன்பே என்பதை இனியும் விளக்கி கூற வேண்டுமா? அன்பு செல்வமின்றி வாழ்க்கை பயணம் தொடங்குபவர் எந்த நன்மையையும் அடைய மாட்டார். உடம்பின் உள்ளே இருந்து செயல்படக்கூடிய ஒரே உறுப்பு அன்பு. அன்பே மற்ற உறுப்புகளை பயனுள்ள வழியில் இயங்க செய்கிறது. அது இல்லாவிடில் மற்ற உறுப்புகள் தத்தம் விருப்பம் போல் இயங்கும். நன்மை தீமைகளை பார்க்காது. இத்தகைய உண்மைகளை உணர்ந்த காரணத்தாலேயே நம் முன்னோர்கள் கடவுளை அன்பு வடிவாக கொண்டனர். அன்பென்னும் இந்த அருமையான செல்வத்தை பெற்றுள்ளவனே இறைவனை தன் மனதில் இருத்தி வைப்பவன் ஆவான். இதையே வள்ளுவர் அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு என்கிறார். அன்பு செலுத்துவோம், ஒரு வலிமையான சமுதாயத்தை உருவாக்குவோம். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் VAT பண்பலை 90.8. வல்லுனர் பார்வை. பல்துறை பகிர்வுகள், வல்லுனர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு VAT பண்பலை 90.8 வல்லுனர் பார்வை. வணக்கம் நேயர்களே, VAT பண்பலை 90.8 இது வல்லுனர் பார்வை. பல்வேறு துறைகளில் தேர்ச்சி பெற்ற வல்லுநர்களின் கலந்துரையாடல்கள், அவர்களின் கருத்துக்கள், எண்ணங்கள், பதில்களுக்கான கேள்விகளோடு முனைவர் க. தமிழ்ச்செல்வன். இன்றைய வல்லுனர் பார்வையில் 50க்கும் மேற்பட்ட நூல்களின் ஆசிரியரும், கவிமாமணி விருது பெற்றவரும், அரவாணர் சாதனை விருது பெற்றவரும், சொற்பொழிவாளருமான மதிப்பிற்குரிய வேலூர் மா. நாராயணன் ஐயா அவர்கள் மரபு கவிதை சார்ந்த கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். தங்கள் குடும்ப பின்னணி பற்றி கூறுங்கள் ஐயா. மிகவும் மகிழ்ச்சி. நான் 1/1/1950 வேலைமா நகரில் MK மதுரை வள்ளியம்மாள் இணையருக்கு 2வது மகனாக பிறந்தேன். எங்கள் தந்தையார் ஒரு சாதாரண பெட்டிக்கடை அதிபர். அந்த நிலையிலும் அவர் குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தின் காரணமாக எங்கள் மீது கவனம் செலுத்தினார்கள். நான் ஆரம்பத்தில் வேலூரில் இருக்கின்ற சர்க்கார் மண்டி பள்ளியிலே படித்தேன். பிறகு புகழ்பெற்ற கோடையுடைய குப்புசாமி முதலியார், புகழ்பெற்ற சுதந்திர போராட்ட வீரர், அவருடைய பெயரால் இன்றைக்கும் செய்தாப்பேட்டையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த பள்ளியிலே பள்ளி படிப்பை முடித்தேன். பிறகு புகழ்பெற்ற ஊரிசு கல்லூரியிலே BSc இயல்பியல் படித்தேன். அங்கே படிக்கின்ற போதுதான் என் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை நேர்ந்தது. அந்த திருப்புமுனையினுடைய விளைவுதான் உங்கள் முன்பாக நான் கவிஞராக அமர்ந்திருக்கின்றேன். ஆய்வு நூல்கள் எழுதியிருக்கின்றேன். MA சென்னை பச்சையப்பள்ளியில் முடித்த பிறகு வேலூர் ஸ்டேட் வங்கியிலே ஒரு சாதாரண எழுத்தராக சேர்ந்து அந்த தொடர்பு விட்டு போகக்கூடாது, நம்முடைய இலக்கிய தொடர்பு விடக்கூடாது என்கின்ற காரணத்தினால் தொடர்ந்து ஆய்வுகள் செய்து இன்று வரை 50 நூல்கள் எழுதியிருக்கின்றேன். இடையிலே கல்வித்துறையில் அல்லாதவர்களும் கூட PhD செய்யலாம், முனைவர் பட்டம் ஆய்வு செய்யலாம் என்கின்ற ஒரு நிலை வந்த பொழுது நான் அதில் நுழைந்து பெரியாரும் மனித நேயமும் என்கின்ற ஒரு சீரிய தலைப்பிலே ஆய்வு செய்து முறைப்படி முனைவர் பட்டம் பெற்றிருக்கின்றேன். இப்போது ஓய்வு பெற்று இலக்கிய பணிகளே மும்முரமாக இருந்து கொண்டிருக்கின்றேன். நன்றிங்கய்யா. என்னுடைய அடுத்த கேள்வி, தங்களுக்கு தமிழ் இலக்கியங்கள் பால் பற்று வர காரணம் என்ன? அதை வளர்த்த சூழல் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. மகிழ்ச்சிங்க. இப்போ நான் சொன்னேன் 1950 நான் பிறந்தேன். கல்லூரி பருவம் வருகின்ற பொழுது 1965, 66 என்று பார்க்கின்ற போது இந்த தமிழக வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும். அப்பொழுதுதான் தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றம் நேர்ந்தது. தேசிய இயக்கங்கள் எல்லாம் பின்னடைவு அடைந்து திராவிட இயக்கங்கள் முன்னால் வந்த ஒரு சூழ்நிலை.
திராவிட இயக்கங்கள் உங்களுக்கு தெரியும், அதற்கு முழு மூச்சே அதற்கு வேறும் விழுதுமே மொழி உணர்வு தான். அந்த மொழி உணர்வு எங்கு பார்த்தாலும் மிக அற்புதமான முறையிலே பரவலாக அது செல்வாக்கு பெற்றிருந்தது. என்னுடைய கவனத்தை மிக வெகுவாக ஈர்த்தது. அந்த நேரத்தில் நான் ஊரிஸ் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த பொழுது அங்கே இருந்த பேராசிரியர்கள் மிக அற்புதமான பேராசிரியர்கள். பேராசிரியர் யோகசுந்தரம், பேராசிரியர் டேவிட் அதிசயநாதன், பேராசிரியர் மாவி சுதாகர், அவரால் தான் நான் PhD பெற்றேன். அவர்தான் எனக்கு நெறியாளராக இருந்து எனக்கு வழிகாட்டினார்கள். மற்ற பேராசிரியர்கள் அற்புதமாக பாடம் நடத்தினார்கள். அவர்கள் பாடம் நடத்திய விதம் என்னை தமிழன்பால் ஈர்க்க வைத்து, படித்தால் தமிழ்தான் எதிர்காலத்தில் படிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தது. அப்படி வளர்ந்த தமிழ் சூழல் தான் என்னை இன்றைக்கு ஒரு கவிஞனாக உருவாக்கி இருக்கிறது என்று நான் கருதுகின்றேன். சிறப்பா சொன்னீங்க. என்னுடைய அடுத்த கேள்வி, தமிழ் இலக்கியத்தில் பல கூறுகள் உள்ளன என்றாலும் கவிதைகள் மீது பற்று வர காரணம் என்ன? குறிப்பாக மரபு கவிதைகள் தங்களை எவ்வாறு கவர்ந்தன என்று சொல்லுங்க ஐயா. கவிதைகள் இப்போது புது கவிதை, மரபு கவிதை என்றால் வேறுபாடு காட்டுகின்றார்கள். நாங்களெல்லாம் வளர்ந்த நேரத்திலே புது கவிதைகள் அவ்வளவு செல்வாக்கு பெறவில்லை, மரபு கவிதைகள் தான். அதற்கு கூட காரணம் பேராசிரியர் சுதாகர் போன்றவர்கள் தான். வகுப்பறையில் பாடம் நடத்துகின்ற போது பாடத்தோடு மட்டுமல்லாமல் மிக சுவையான காட்சிகளை எல்லாம் அவர்கள் எடுத்து காட்டுவார்கள். ஒரு முறை விவேக சிந்தாமணியில் வருகின்ற ஒரு பாடல், 4 வரி பாடல், அற்புதமான சிறுகதையை உள்ளடக்கியிருந்தது. மரபு பாடல், அது கல்வியல்வாவில் ஏற்றப்பட்ட ஒரு பாடல், மிக அற்புதமான ஒரு பாடல். பாடல் இதுதான்: ஒரு தலைவி ஒரு பூங்காவிலே விளையாடிக் கொண்டிருக்கின்றார். மாலை நேரத்திலே தண்ணீர் தாகம் எடுக்க வருகின்ற காரணத்தினால் அங்கு இருந்த பொய்கிற நீரை மொண்டு தன்னுடைய முகத்தருகே எடுத்துச் செல்கின்றார். அதிலே 2 மீன்களை அவள் பார்க்கின்றார். பார்க்கின்ற பொழுது அவளுக்கு சின்ன வயதிலிருந்தே மீன்கள் என்றால் ஒரு ஒவ்வாமை, அலர்ஜி என்று சொல்வார்கள். ஐயோ மீன்கள் என்று அந்த தண்ணீரை போட்டுவிட்டு கரையேறி வந்து விடுகின்றார். ஆனால் அருகே இருக்கின்ற தோழிமார்கள் பார்க்கின்றார்கள், அந்த குளத்துல மீனே இல்லை, இவளுக்கு எப்படி தென்பட்டது என்று பார்க்கின்ற பொழுது ஒரு புத்திசாலி, ஒரு அறிவார்ந்த ஒரு தோழி சொல்கின்றார், அவர் பார்த்தது மீன்கள் அல்ல, அவருடைய 2 விழிகள் அந்த நீரிலே பிரதிபலித்தது, மீன் போன்ற அழகான விழிகளையே அவள் மீன்கள் கருதி கொண்டார் என்று சொல்லி சிரிக்கின்றார், எள்ளி நகையாடுகின்றார்கள். இந்த நிகழ்ச்சியை அற்புதமாக வைத்து மையமாக வைத்து ஒரு 4 வரி பாடல்: தண்டுலாவிய தாமரை பொய்கையில் முண்டு நீரை முகத்தருகு ஏந்தினால், கெண்டை கெண்டை என கரையேறினால், கெண்டை காண்களல் நின்று தயங்கினாள் என்று அந்த பாடல் முடியும். அற்புதமாக இருந்தால் மரபு கவிதையில் இவ்வளவு சொல்ல முடிகிறது என்று, புது கவிதையை இப்படியெல்லாம் சொல்ல முடியுமா என்பது எனக்கு தெரியவில்லை. 4 வரியிலே ஒரு அற்புதமான சிறுகதை உருவாக்கி காட்ட முடியும் என்பது ஒன்று. இன்னொன்று, உங்களுக்கு தெரியும், இந்திய வரலாற்றிலேயே கவிதைக்காக நோபல் பரிசு பெற்றவர் நம்முடைய ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். அவர் ஒரு முறை கவிதை பற்றி சொல்கின்ற போது சொல்வார், உரைநடை என்பது பொருந்தாத பொருள்களை எல்லாம் ஒரு கோழி பையிலே போட்டு திரிப்பது போன்றது. ஆனால் கவிதை என்பது அப்படி அல்ல, சுருங்கக்குரிய விளங்க வைப்பது. ஒரே சொல்லிலே பல அர்த்தங்களை நாம் கொண்டு வந்து விடலாம் என்று அற்புதமாக சொல்லியிருக்கின்றார். அது வங்க மொழிக்கு மட்டுமல்ல, தமிழ் மொழிக்கும் பொருந்தும், எல்லா மொழிக்கும் பொருந்தும். கவிதையுடைய ஆற்றலே அதுதான். ஒரு சொல்லிலேயே மிக அற்புதமாக சொல்லிவிடுவார். பெருமைக்குரிய நம்முடைய திருக்குறள் முன்சாமி பேசுகின்ற பொழுது கூட்டங்களில் சொல்வார், மாதரை நம்பாதே மனமே என்று நம்முடைய ராதநாயகம் பிள்ளை ஒரு பாடல் எழுதியிருக்கின்றார். அவர் வேடிக்கையாக சொல்வார், அந்த மாதரை நம்பாதே மனமே என்கின்ற பொழுது, அதை எழுதுகின்ற பொழுது அவன் மனைவியார் பக்கத்தில் இருந்து, இப்படி சொல்லிட்டீங்களே, எங்க அது என்ன வருது என்று அந்த அம்மா வருத்தப்பட்டார்களா. உடனே ஒரு கோடு போட்டு அவர் மறு மாதரை நம்பாதே மனமே என்று எழுதினாராம். அந்த மறு என்ற சொல்லிலேயே பொருள் எல்லாம் மாறிவிடுகின்றது. வேறொரு பெண்ணை நினைக்காது என்கின்ற அந்த ஒரு ஆற்றல் மரபு கவிதைக்கு உண்டு, மிக அற்புதமான ஒரு ஆற்றல். அதனால்தான் மரபு கவிதையை அன்று முதல் இன்று வரை நாங்கள் பின்பற்றி வருகிறோம். இன்னொன்று, கியாபி விஸ்வநாதன் ஏறத்தாழ 100 ஆண்டுகள் நம்மிடையே வாழ்ந்து மறைந்த அந்த பேரறிஞர் ஒரு இடத்துல எழுதியிருக்கின்றார், மரபு கவிதைகள் என்று எப்படி என்று அதோட சிறப்பு என்னவென்று சொன்னால், உதிரி பூக்களாக இருப்பது புது கவிதைகள், பூச்சரமாக தொடுக்கப்பட்டிருப்பது மரபு கவிதைகள். உதிரி பூ ஒரு பூவை எடுத்தால் ஒரு பூ தான் வரும். ஆனால் மரபு கவிதைகள் என்ற ஒரு சரத்தை தொட்டால் அந்த சரமே நம்ம கைக்கு வந்துவிடும். எதிரி முனை நமக்கு உதவி செய்யும், நினைவாற்றலே வளர்க்கும் என்று அற்புதமாக சொல்லியிருக்கின்றார். அது எங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு கருத்தாக இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் மரபு கவிதை விரும்புகின்றோம். அற்புதமான பாடல் விளக்கத்தோட ஊமையோட மரபு கவிதை உங்களை கவர்ந்ததை பத்தி சொன்னீங்க. என்னுடைய அடுத்த கேள்வி, தங்களை கவர்ந்த கவிஞர்கள் யார் யாருங்கய்யா? நான் முறையாக தமிழ் பயின்றவன் என்கின்ற காரணத்தினால் சங்க காலத்திலிருந்து எனக்கு தெரியும், கவிஞர்களை பற்றிலாம் தெரியும். என்னை மிகவும் கவர்ந்தவர்கள் என்று சொன்னால் சங்க காலத்திலிருந்து வர வேண்டும். அப்படி வருகின்ற பொழுது கணியன் பூங்குன்றன் மிக அற்புதமான ஒரு கவிஞர். அவர் ஒரு பாடல் தான் எழுதியிருக்கிறார் என்பார்கள் ஒரு சாரார், இல்லை 2 பாடல் என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்னொரு பாடல் மருது நலத்தை பற்றி அவர் எழுதியிருக்கின்றார்கள். அது அவ்வளவு புகழ் பெறவில்லை. ஆனால் புறநானூற்றில் வருகின்ற ஒரு பாடல் அற்புதமான பாடல், உங்களுக்கு தெரிந்த பாடல் தான். ஒரே வரியிலே உலக புகழ் பெற்ற கவிஞர் அவர். யாதும் ஊரே யாவரும் கேளு. அந்த பாடல் ரொம்ப அற்புதமான பாடல். அதாவது தமிழ் மொழி எந்த அளவுக்கு பண்பாட்டு மொழியாக, நாகரிகம் வளர்ந்த மொழியாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்திருக்கிறது என்று. இலங்கையைச் சேர்ந்த நம்முடைய தனிநாயக அடிகளார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வந்து படித்து முனைவர் பட்டம் பெற்று அமெரிக்காவிலே ஒரு பேராசிரியராக போகின்றார். அங்கே அவருக்கு 5-6 மொழிகள் தெரியும், ஆங்கிலம் சிறப்பாக தெரியும். அவர் ஆங்கிலத்தில் சொற்பொழி ஆற்றுகின்ற பொழுது தமிழ் மொழியினுடைய சிறப்பெல்லாம் சொல்கின்ற பொழுது 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மொழி என்று சொன்ன பொழுது அங்கே இருந்த மாணவர்கள் எல்லாம் வியப்படைந்தார்களாம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மொழியா? ஆங்கிலம் இப்போது வந்தது, ஆனால் தமிழ் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு.
சொல்லிவிட்டு இந்த பாடல் தான் அவர் சொல்லியிருக்கின்றார். எவ்ரி மேன் இஸ் மை கின்ஸ்மேன், எவ்ரி கண்ட்ரி இஸ் மை ஓன் கண்ட்ரி என்று அதை மொழிபெயர்த்து அப்படி யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லியிருக்கின்றார். இன்னொரு சிறப்பு அண்மையிலே நான் கேள்விப்பட்டேன், ரஷ்யாவில் ஒரு பல்கலைக்கழகத்திலே முகப்பிலே, அதாவது மோட்டோ என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், அந்த குறிக்கோள் பாடலாகவே இந்த பாடலை தான் பொறித்து வைத்திருக்கிறார்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை ரஷ்ய மொழியில பொறித்து வைத்திருக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது எவ்வளவு சிறந்த பாடலாக இருக்கிறது என்று பார்க்கலாம். அந்த பாடலை முழுமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர்தல வாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன, சாவதும் புதுவதென்றே, வாழ்தல் இனிதென்று மகிழ்ந்தென்றும் இளமே, முனிவின் இன்னாது என்றலும் இளமே, மின்னொடு வானம் தன் துளி தலையை யானாது, கல்பொருது இறங்கும் மல்லல் வேறாற்று நீர் வழிப்படும் புனை போல், மாட்சியில் பெரியோரை வியத்திலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. அந்த கடைசி 2 வரிகள் தான் அற்புதமான வரிகள். ஒருவன் பதவியில் இருக்கின்றான், பணக்காரனாக இருக்கின்றான், பட்டம் பெற்றிருக்கின்றான் என்று அவனை அதிகமாக புகழாதே. ஒருவனுக்கு எதுவுமே தெரியவில்லை, ஏழையாக இருக்கின்றான் என்று அவனை இகழாதே. மாட்சியில் பெரியோரை புகழ்தலிடமே, சிறியோரை இகழ்தலிடமே என்ற கருத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு சமநிலைப்படுத்தி சொல்லியிருக்கின்றார் சொன்னால் எவ்வளவு பெரிய பேரறிஞனாக இருக்க வேண்டும் ஒன்று. அதே போன்று நம்ம திருவள்ளுவர் தான் முதலில் சொல்லியிருக்க வேண்டும். திருவள்ளுவர் மிக அற்புதமான ஒரு கவிஞர். உங்களுக்கு தெரியும், நான் பாரத ஸ்டேட் வங்கியில் 34 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கின்றேன். நான் அனுபவபூர்வமாக பார்த்திருக்கின்றேன். நம்முடைய சுதந்திரம் வாங்கிய நம் நாடு 60 ஆண்டுகள் ஆகியும் கூட கையெழுத்து போட தெரியாதவர்கள் இப்பொழுது இருக்கிறார்கள். இப்பொழுதும் கையெழுத்து போட தெரியாதவர்கள் இருக்கிறார் என்று சொன்னால் 100 ஆண்டுகளுக்கு முன்பாக, 200 ஆண்டுகளுக்கு முன்பாக, அப்படியே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பின்னோக்கி சென்றால் எவ்வளவு மோசமான கை நாட்டு பேரறிஞர்கள் இருந்திருப்பார்கள். அந்த ஒரு சமுதாயத்தில் ஒரு பேரறிஞன் தோன்றி எல்லா நாட்டுக்கும், எல்லா காலத்துக்கும், எல்லா மொழிக்கும் பொருந்தக்கூடிய வகையிலே ஒரு இலக்கியத்தை தந்து சென்றிருக்கின்றார் என்று சொன்னால் அவர் எவ்வளவு பெரிய பேரறிஞராக இருக்க வேண்டும். உள்ளபடியே பார்த்த உலகத்தில் மிக சிறந்த அறிஞர் திருவள்ளுவர் தான். அது தமிழர்களே இன்னும் உணராமல் இருக்கிறது தான் எங்களை போன்றவர்கள் வருத்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல ஔவையார் சொல்வார்கள். ஔவை எனக்கு மிகவும் பிடிக்கும். அவர்தான் சொல்வார், நல்லது செய்தல் ஆற்றினாயினும் அல்லது செய்தல் ஓம்பிமின் எல்லோரும் ஓப்பதும் அதுவே, அன்றியும் நல்லாற்றுப்படுத்தும் நெறியுமாறு அதுவே என்று சொல்வார்கள். அது உள்ளது சொல்வார், நாடாகொன்றோ காடாகொன்றோ அவளாகொன்றோ மிசையாகொன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்ல வாழிய நிலனே. ஒரு நாடாக இருக்கிறது, காடாக இருக்கிறது வருத்தப்படாது. அது மேடாக இருக்கிறது, பள்ளமாக இருக்கிறது வருத்தப்படாது. அந்த நாட்டில் வாழ்கின்ற ஆடவர் ஒழுக்கம் உள்ளவராக வாழ்ந்தால் அதுவே போதும். ஒரு ஆடவர் ஒழுக்கம் உள்ளவனாக இருந்தார், பெண்களும் இயல்பாக ஒழுக்கம் உள்ளவராக ஆகி விடுவார்கள். பிறகு எல்லோருமே ஒழுக்கம் உள்ளவராக வாழ்ந்து விடுவார்கள். ஆகவே ஆடவர்கள் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் அந்த அம்மையார் வற்புறுத்தி இருக்கிறார்கள் சொன்னால் மிக அற்புதமான கருத்துக்கள். அதுதான் சங்க இலக்கியத்தில் எனக்கு இன்னும் பல பேர் இருக்கின்றார்கள். நன்றிங்கய்யா. அண்மை கால கவிஞர்களுள் உங்களை கவர்ந்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லுங்கய்யா. அண்மை காலத்தில் என்றால் எல்லோருக்கும் தெரிந்து போல பாரதியார், மகாகவி பாரதியார் மிக அற்புதமான ஒரு கவிஞர். அதே போல எங்களுடைய நாங்கள் அடிக்கடி சொல்வது போல எங்களை போன்ற கவிஞர்களுக்கு பாட்டனாராக திறந்து கொண்டிருக்கின்ற புதுவை பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். அடுத்தது என்னுடைய கவிதை குருநாதர் சுரதா அவர்கள். மூவரை எனக்கு மிகவும் அதிகமாக அவருடைய கவிதைகளை நான் நிறைய படிச்சிருக்கேன். சரிங்கய்யா. ஐயா, அடுத்தது மகாகவி பாரதியாரை பத்தி சொன்னீங்க. மகாகவி பாரதியிடம் நீங்கள் வியக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்னென்னு சொல்லுங்கய்யா. அதாவது மகாகவி பாரதியிடம் நான் மிகவும் வியப்படையக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால் 1982 பிறந்து 1921 அவர் மறைந்திருக்கிறார். அவர் வாழ்ந்த காலங்கள் 39 ஆண்டுகள் தான். 20 ஆண்டுகள் விட்டு விடுவோம். எப்படி 20 ஆண்டுகள் என்றால் அது ஒரு பள்ளி பருவம், வாலிப பருவம், விளையாட்டு பருவம் என்று விட்டு விடலாம். எஞ்சிய 19 ஆண்டுகள் அவர் பொறுப்பாக செயல்பட்டு எப்படி செய்திருக்கிறார், என்னென்ன இலக்கியங்களை அவர் சுற்றிருக்கின்றார் பாருங்கள். கதைகள், கவிதைகள், கட்டுரைகள் என அனைத்து துறைகளிலும் ஆழங்கால் பெற்றிருக்கின்றார். ஒரு மணித்துறை கூட அவர் வீணாக்கவில்லை என்று தெரிகிறது. சுதேசமித்திரன் பத்திரிகையில் அவர் இருந்திருக்கின்றார். அது ஒரு வாய்ப்பு அவருக்கு. அன்றாடம் அவர் எழுதியே தீர வேண்டும் அந்த தலையங்கங்கள் எல்லாம். அதை வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு அற்புதமாக உள்ளபடியே இந்த நேரத்தில் ஒன்று நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கவிதைகளை விட அவருடைய கட்டுரைகள் தான் வரலாற்று சிறப்பு மிக்கவை. ஒவ்வொரு கட்டுரையிலும் அன்றைய தமிழகம் எப்படி இருந்தது, அன்றைய பெண்கள் நிலை எப்படி இருந்தது, அன்றைய இந்தியா எப்படி இருந்தது என்று அப்படியே படம் பிடித்து காட்டுகின்றார். எனக்கு மிகவும் பிடிக்கும், கட்டுரைகள் தான் பிடிக்கும். அந்த வகையில் அவர் இடத்துல சொல்லுகின்றார் ஒரு பெரிய உண்மை. தாகூருக்கு அந்த நேரத்தில் தான் நோபல் பரிசு கொடுத்திருக்கின்றார்கள். இவர் வாழ்ந்த சமகாலத்தில் அதை பற்றி கருத்து கேட்கின்றார்கள். அப்போது அவர் சொல்கின்றார், என்னை விட ஒரு சிறந்த கவிஞராக தாகூரை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன அவருக்கு ஒரு வாய்ப்பு என்று சொன்னால் அவருடைய கவிதைகளை அவருடைய தொண்டர்கள், அவருடைய ரசிகர்கள், அவருடைய கவி சுவைஞர்கள் அவ்வப்போது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து உலகம் பூராக பரப்பினார்கள். நான் தமிழ்நாட்டிலே பிறந்த காரணத்தினால், தமிழ்நாடு பிறந்துவிட்ட காரணத்தினால் எனக்கு அந்த வாய்ப்பை யாரும் ஏற்படுத்தி தரவில்லை. ஆகவே நான் பின்தங்கி விட்டேன். மற்றபடி என்னுடைய கவிதைகள் தான் சிறந்த கவிதைகள், எனக்கு தான் நோபல் பரிசு கொடுத்திருக்க வேண்டும் என்ற அளவில் அவர் கட்டுரைகளை பதிவு செய்திருக்கின்றார். இதை ஒவ்வொரு கவிஞரும் ஒவ்வொரு தமிழனும் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கும் அதுதான் நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கூட பல பிரெஞ்சு நாட்டிலிருந்து யாரோ ஒருத்தர் நோபல் பரிசு கொடுத்திருக்கின்றார் பார்க்கின்ற பொழுது தமிழனுக்கு எப்பொழுது நோபல் பரிசு கிடைக்கப் போகிறது என்று புரியவில்லை. தமிழர்கள் அதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறார்கள் என்று கூட நான் கேள்விப்படுகிறேன். மிகவும் வருந்துகிறேன். நான் இந்த நிலைமையில மாற வேண்டும். 39 வயதுக்குள் இவ்வளவு சாதித்திருக்கின்றார்கள் பார்க்கின்ற பொழுது மிக அற்புதமான ஒரு கவிஞர். அவருக்கு 5 மொழிகள் தெரியும். தமிழ் தெரியும்,
வடமொழி அவருக்கு தாய்மொழி. அத்தை வீட்டிலே, நம்முடைய காசியிலே அத்தை வீட்டிலே அவர் 5 ஆண்டு காலம் இருந்திருக்கின்றார். அப்பொழுது அவருக்கு ஹிந்தி அது தெரியும், அங்கே படித்திருக்கின்றார். பாண்டிச்சேரியில் சில ஆண்டு காலம் இருந்திருக்கின்றார், அங்கே பிரெஞ்சை அவர் கற்றிருக்கின்றார். இப்படி தமிழ், ஆங்கிலம், இந்தி, வடமொழி, பிரெஞ்சு ஆகிய 5 மொழிகளை கற்ற பிறகுதான் அவர் சொன்னார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது என்னும் கடவுள். இப்போ நான் சொல்லுகிறேன் தமிழ் சிறந்தது என்று சொன்னால் எனக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும். நான் சொல்வது சிறப்பல்ல. 5 மொழிகள் கற்ற பிறகு அவர் சொன்னார் என்று சொன்னால் எவ்வளவு பாராட்ட வேண்டும் அவரை. அவர் மனத்திறந்து அவரை பாராட்ட வேண்டும். அதே போல பாருங்கள், அவர் 1921 மறைந்து விட்டார், 39 வயதிலே. 1947 தான் விடுதலையே பெறுகிறது நாடு. அதற்கு முன்பாக அவர் பாடிவிட்டார், ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம். அந்த கனவு நனவாகிவிட்டது. அவர் கண்ட பல கனவுகள் நனவாகிவிட்டன. ஆனால் இன்னும் ஒரு கனவு தான் நனவாகவில்லை. அந்த கனவு நனவானால்தான் மிகவும் முழுமையாக அவருடைய கனவுகள் பூர்த்தியாகின்றன. அந்த கனவு என்னவென்று சொன்னால், வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம் என்று பாடியிருக்கின்றார். நதிகள் இணைப்பு. இப்போது இருக்கின்ற எல்லா தலைவர்களும் பேசுகின்றார்கள், நதிகளை இணைக்க வேண்டும் சொல்லுகின்றார்கள், செய்த பாடில்லை. ஆனால் பாரதியார் அதை அப்பொழுது கனவு கண்டிருக்கின்றார். அது மட்டும் முடிந்துவிட்டால் நம்முடைய தண்ணீர் பஞ்சம் எல்லாம் தீர்ந்துவிடும், விவசாயிகள் நலம் பெறுவார்கள், நாடு மிக அற்புதமான ஒரு வல்லரசாக உருவாகும் என்று எல்லளவும் சந்தேகம் இல்லை. இந்த இடத்துல ஒரு செய்தியை பதிவு செய்ய வேண்டும். நான் அண்மையில் ஒரு செய்தி படித்த, ரஷ்யாவிலே ஒரு ஆறுக்கும் இன்னொரு ஆறுக்கும் இடையிலே 700 கிலோமீட்டர் பாலைவனமா. தனி அரசு இருக்கின்ற காரணத்தில், தனிப்பட்ட ஒரே அரசு இருக்கின்ற காரணத்தில் மிக எளிதாக அந்த 2 நதிகளை இணைத்து விட்டார்கள். யாரை எதிர்த்து கேள்வி கேட்கின்ற ஆட்கள் அங்கே. ஆக அதை இணைத்த பிறகு அந்த பாலைவனம் முழுவதும் இப்போது சோலைவனமாக இருக்கிறது, பயிர் செய்கின்ற நிலமாக மாறிவிட்டது என்று ரஷ்யாவிலே கண்கூடாக பார்க்கின்ற பொழுது அந்த நிலைமை இந்தியாவுக்கு வர வேண்டும், குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு வர வேண்டும் என்கின்ற பொழுது பாரதியாருடைய கனவை நாம் நனவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக் கொள்கின்றேன். அதே போல இந்தியாவின் விடுதலைக்காகவே தமது கவிதை திறனை அர்ப்பணித்தவர் பாரதியாருக்கு ஒரு குறிக்கோள், பாரதிதாசனுக்கு ஒரு குறிக்கோள், சுரதாவுக்கு ஒரு குறிக்கோள் இருந்தது கவிதையிலே. இப்போது இருக்கின்ற கவிஞர்கள் பொதுவாக பாடுகிறார்களே ஒழிய எந்த ஒரு என்ன சொல்றது ஒரு கன்விக்ஷன் என்று இல்லாமல் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அது கொஞ்சம் மாற்ற வேண்டும். இந்தியாவின் விடுதலைக்காகவே தமது கவிதை திறனை அர்ப்பணித்தவர் பாரதியார். பாவேந்தர் திராவிட இயக்க மக்களுடைய வாழ்வுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் பெண்ணடிமை தீர்வதற்காகவும் தமிழுடைய முன்னேற்றத்திற்காகவும் தான் அவர் பாடினார். சுரதா அவர்கள் மனிதநேயம் வளர வேண்டும் என்பதற்காக அதை முன்னிலைப்படுத்தி பாடினார். இதெல்லாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது இப்ப இருக்கின்ற கவிஞர்களோ ஏதோ இருக்கிறதோ பாடுகின்றோம் என்றுதான் பெரும்பாலும் இருக்கிறார்கள் ஒழிய ஒரு குறிக்கோள் நோக்கி செல்லுவதற்காக பாடிக்கொண்டிருக்க வேண்டும். இப்போது நான் பாடுகிறேன் என்று சொன்னால் மனிதநேயத்தை முன்னிலைப்படுத்தான் பாடுகின்றேன். ஜாதி மதங்களை கடந்து ஒற்றுமையாக வாழ வேண்டும். பிறந்து விட்டோம், மீண்டும் இந்த மண்ணில் வந்து பிறப்பெடுப்போம் என்பதற்கு ஒரு உறுதி இல்லை. பிறந்து விட்டோம் என்கின்ற காரணத்தால் பெயரளவில் வாழ்வதில் பயனும் இல்லை. இருக்கின்ற நாள் வரைக்கும் நம் இனம், மொழி, நாடு இத்தனையும் பொற்காலம் நோக்கி செல்ல நிரந்தரமாய் நமது உழைப்பை நல்கி வாழ்வோம். நாளை வரும் உலகம் நம்மை வாழ்த்த வாழ்வோம் என்கிற லட்சியத்தோடு தான் என்னை போன்றவர்களை இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். சிறப்பா சொன்னீங்கய்யா. நீங்க பாரதியார் இலக்கியங்களை வாசித்தீர்கள் என்பதை விட அதில் வசித்திருக்கிறீர்கள் என்று நான் கருதுகிறேன். பாரதியாரை போலவே பாவேந்தர் பாரதிதாசன் அவரிடம் தங்களை கவர்ந்த சிறப்பு அம்சங்கள் என்னென்னங்க ஐயா? பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் 12 வயதிலேயே புலவர் படிப்பு முடித்ததாக சொல்கின்றார்கள். 12 வயதிலேயே திருக்குறள் முழுவதும் மனப்பாடம் செய்ததாக சொல்கிறார்கள். அது பெரிய ஆற்றல். உங்களுக்கு இந்த செய்தி புதுமையாக கூட இருக்கலாம். சிலம்பம் கற்றுக் கொடுப்பதிலே மிக சிறந்த ஒரு ஆசிரியராக அவர் திகழ்ந்திருக்கின்றார். சிலம்பம் ஆட்டம் வாத்தியார் என்றுதான் சொல்வார்களாம். அவர் வாழ்ந்த காலத்திலே பாண்டிச்சேரிக்கு போய் அவர் பார்க்க வேண்டும் என்று யாராவது விரும்பினால் பேருந்து நிலையத்தில் இறங்கி வாத்தியார் வீட்டுக்கு அழைச்சும் போப்பான்னு சொன்னா உடனே வந்து அங்க இருக்கின்ற ரிக்ஷாக்காரர்கள் அதை அழைத்துக் கொண்டு விட்டு விடுவார்கள். வாத்தியார் என்றுதான் சொல்வார்களாம். சிலம்பம் கற்றுக் கொடுக்கின்ற காரணத்தினார். சிலம்பம் கற்றுக் கொடுப்பது ஒரு முரட்டுத்தனமான ஒரு தொழில். அப்படித்தான் அவர் பழகி இருக்கின்றார். சில அங்கே இருக்கின்ற தமிழ் பகவர்களிடத்தில் முரட்டுத்தனமாக பழகி இருக்கின்றார். தமிழர்களிடத்தில் அன்பாக பழகி இருக்கின்றார். அது ஒரு செய்தி. உங்களுக்கு பார்த்தா மிகவும் எளிமையான வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்கின்றார். அண்மையில ஒரு நூல் நான் படித்தேன். தொலைபேசியை எப்படி இயக்குவது என்று கூட தெரியாதான் அவருக்கு. யாராவது இயக்கி கொடுத்தால் பேசுவார கூடிய அவருக்கு தெரியாதான். அதுல கவனம் செலுத்தவில்லை. தமிழ் இலக்கியத்தில் ஆழங்கால் பட்டிருக்கின்றார். தேவாரம், திருவாசம், திவ்ய பிரபந்தம் எல்லாவற்றையும் படித்திருக்கின்றார். இதில் பெரிய இன்னொரு ஆச்சரியமான ஒரு செய்தி என்னவென்றால் அவரை பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக போட்டிருக்கின்றார்கள். இவர் எதிர்க்கெடுத்தாலும் கேள்வி கேட்பார். இவர் எம்எல்ஏவாக ஒரு முறை இருந்திருக்கின்றார். அப்போது சட்டசபையிலே கேள்வி கேட்டிருக்கின்றார். அந்த பிரெஞ்சு அதிகார அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கின்றார். அதனால் அவரை பழி வாங்க வேண்டும் என்பதற்காகவே அவர் வாழ்நாள் முழுவதும் அவரை 3ஆம் வகுப்புக்கு ஆசிரியராக வைத்திருந்திருக்கின்றார். பதவி உயர்வை கொடுக்காம வைத்திருக்கிறார். ஊர் மட்டும் மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். நிரவி, அந்த திருமணராயன் பட்டணம் என்று அங்க மாற்றிக்கொண்டே இருப்பார். அந்த பாண்டிச்சேரிக்குள்ளாவே காரைக்கால் போன்ற இடங்கள். அவர்கள் அதை பற்றி வருத்தப்படவில்லை. எங்கு சென்றாலும் தமிழ் பணி செய்ய வேண்டும் என்று செய்து கொண்டிருந்திருக்கின்றார். என்ன ஒரு மகிழ்ச்சி என்று சொன்னால், இப்பொழுது வெறும் 3ஆம் வகுப்புக்கு மட்டுமே ஆசிரியராக இருந்து காலம் கழித்த ஒரு பெரிய கவிஞர் அவருடைய பெயரால் இன்றைக்கு திருச்சியிலே பல்கலைக்கழகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. பல்கலைக்கழகத்திற்கு பாரதிதாஸ் பல்கலைக்கழகம் என்று வச்சிருக்காருன்னா காலம் மாறிவிட்டது. தமிழர் ஓரளவுக்கு விழித்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் இது காட்டுகின்றது. மிக அற்புதமான கவிதைகளை அவர் தந்தவர். அவருடைய ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு தமிழும் படிக்க வேண்டிய ஒரு வேதம் என்று சொல்லலாம். தமிழ் மொழி, இனம், நாட்டின் வளர்ச்சிக்காகவே தமது கவிதை திறனை அர்ப்பணித்தவர் அவர்.
இயற்கை அப்படியே படம் பிடித்து காட்டுவார். எடுத்த உடனே பாருங்க, முதல் தொகுதியிலேயே நம்ம சஞ்சீவி பருவத்தின் சார்வல்னு ஒரு கவிதை நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. குயில் கூவி கொண்டிருக்கும். அந்த சாரல் எப்படி இருக்குன்னா, குயில் கூவி கொண்டிருக்கும், கோலம் மிகுந்த மயில் ஆடிக்கொண்டிருக்கும், வாசமுடைய நெற்காற்று குளிர்ந்தடிக்கும், கண்ணாடி போன்ற நீர் ஊற்றுக்கள் உண்டு, கனிமரங்கள் மிக்க உண்டு, பூக்கள் மனம் கமடும், பூக்கள் தோறும் சென்று தேனீக்கள் இருந்தபடி இன்னிசை பாடி கழிக்கும், அன்பு மிகுந்த அழகிருக்கும் நாயகரே இன்பமும் நாமும் இனி என்று முடியும். படப்பிடிப்பு அப்படியே இயற்கை படம் பிடித்து காட்டுவது போல அருமையாக இருக்கும். அதே போல அழகின் சிரிப்பு மிக அற்புதமா, சிறிய இலக்கியம், 32 பக்கம் தான் அது. ஆனா எவ்வளவு அற்புதமா சொல்றாரு பாருங்க. அருவியை பாக்குறாரு, நாம் கூட அருவியை பார்க்கிறோம், நம் சிந்தனை வேறு. ஆனா அவர் பார்க்கறாரு, அருவிகள் வைர தொங்கல், அடர்கொடி பச்சை பட்டே, குருவிகள் தங்க கட்டி, குளிர் மலர் மணியின் குப்பை, சருகலாம் ஒலிசேர் தங்க தகடுகள் பாரடா நீ என்று முடிப்பார்கள். அதே போன்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு வேடிக்கையாக ஒரு நிகழ்ச்சி சொல்லுகின்றார். ஒரு பெரிய ஆலமரம் இருக்கிறதா, விழுதுகள் விட்டு அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிற விழுதுகள் எல்லாம் குரங்குகள் விளையாடி கொண்டிருக்கின்றன. ஒரு குரங்கானது வேடிக்கையாக ஒவ்வொரு விழுதாக தொட்டு ஊஞ்சலாடி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பாம்பை பிடித்து விடுகின்றது. உடனே அலறி போய் பயந்து உச்சிக்கு போய் அங்கே இருந்து பயந்து கொண்டே திரும்பி பார்க்கலாம். அந்த பாம்பு அங்கேயும் தொங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் உற்று பார்த்தால் அது பாம்பு அல்ல, அதனுடைய சொந்த வால் என்று முடிக்கின்றார். கிளையினில் பாம்பு தொங்க விழுதொன்று குரங்கு தொட்டு விளக்கினை தொட்ட பிள்ளை வெடுக்கனை குதித்ததை போல் கிளைதோறும் குதித்து தாவி கீழுள்ள விழுதையெல்லாம் ஒளி பாம்பாய் எண்ணி எண்ணி உச்சி போய் தன் வாழ் பார்க்கும் என்று அற்புதமாக முடிப்பார். அதாவது பாவேந்தர் பாரதி படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும், ரொம்ப வன்மையா இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப புரட்டத்தனமா இருக்கும். அந்த வன்மையான இதயத்திற்குள்ள ஒரு மென்மையான இதயம் இருந்தது என்பதை காட்டுவதற்காக இந்த கவிதைகள் எல்லாம் நாங்கள் எடுத்து சொல்வது வழக்கம். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் பத்தி சொல்லும்போது அற்புதமா சொல்வார். கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கழையிட ஏறிய சாரும் என்ற பாடல் மிக அற்புதமாக இருக்கும். அவர் தான் முதல்ல இந்திய வரலாற்றிலேயே குடும்ப கட்டுப்பாடை வலியுறுத்தி பாடினார். வேற எந்த கவிஞனும் பாடல. இந்த நாட்டில் 16-17 மொழி இருக்குதுன்னு சொல்றாங்க. தமிழ் மொழியில் முதலாக நம்ம குடும்ப கட்டுப்பாடை வலியுறுத்தி இவர் தான் பாடினார், நம்ம பாவேந்தர் தான். காதலுக்கு வழி வைத்து கருப்பாதை சாத்த கதவொன்று கண்டறிவோம், இதில் என்ன குற்றம், சாதலுக்கோ பிள்ளை தவிர்ப்பதற்கோ பிள்ளை, சந்தான முறை நன்று தவிர்க்கும் முறை தீதோ, ஓதலுக்கெல்லாம் மறுப்பா என் அருமை நாடே உணர்வுகள் உடல் உயில் நீயே என்று முடிப்பார்கள். அப்படி குடும்ப கட்டுப்பாடை பற்றி இங்கே ஒன்று நான் பதிவு செய்ய வேண்டும். வேலூரிலே ஒரு கவிதை பிறந்திருக்கிறது. ஒரு முறை அவர் வேலூருக்கு வந்திருக்கின்றார். வந்து அரச மருத்துவர்கள் ஒரு நண்பர் வீட்டில் தங்கியிருக்கார். இப்போதுதான் பேச்சாளர்கள் வந்து விடுதலை தங்குறாங்க. அப்ப விடுதிகள் இல்லாத நேரம் நண்பர்கள் வீட்டு தான் தங்கி ஆக வேண்டும். அவர் அப்படி தங்கிவிட்டு மாலை நேர நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக காலையிலே வந்து தங்குகின்றார். அந்த வீட்டில் இருக்கின்ற அந்த நண்பரிடம் கொடையை வாங்கிக் கொண்டு வெளியே போய் வர வேண்டும் என்று விரும்புகிறார், ஏதோ வாங்க வேண்டும் என்பதற்காக. அவர் அப்படி போய் வருகின்ற பொழுது அங்க என்ன அந்த கொடையை வாங்கிக் கொண்டு போகின்றார். திரும்பி வருகின்ற பொழுது அந்த நண்பருடைய மனைவிக்கு அவருக்கு வாக்குவாதம் நடக்கிறது. யாரும் புதுசா வந்து அவங்க கிட்ட போய் கொடையை கொடுத்துட்டீங்களே, கொடை திரும்பி வருமா என்று கேட்கின்ற பொழுது பார்க்க நம்ம கொடை கொண்டு வராதனால இப்படி சண்டை போடுறாங்க கணவனை மனைவின்னு சொல்லிட்டு சரி உடனே ஒரு பாட்டு எழுதுறாங்க. இனிமே இப்படி யாத்திரைக்கு போகும்போது என்னென்ன கொண்டு வரணும், சீப்பு கண்ணாடி ஆடை சிறுகத்தி கூந்தல் எண்ணெய் சோப்பு பாட்டரை விளக்கு தூக்கு கூயா தாள் பென்சில் தீப்பெட்டி கவிகை சால்வை செருப்பு கோவணம் படுக்கை காப்பிட்ட பெட்டி ரூபாய் கை கொள்கை யாத்திரைக்கு 18 பொருள் வரும். இந்த 18 பொருள் இல்லாம யாத்திரைக்கு யாருமே வெளியே டூர் போக கூடாது அப்படின்ட்டாரு. இந்த அற்புதமான கவிதை வாழ்க்கைக்கு தேவையான ஒரு கவிதையை வேலூர்ல இருந்தா பிறந்திருக்கின்ற பொழுது நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றன. இப்படி பல நிலையில சொல்லலாங்க. உங்களுக்கு இன்னொரு ஒரு உதாரணம் நான் சொல்றேன்னா, குடும்ப விளக்கின்ற ஒரு இலக்கியத்துல கணவன் மனைவி பள்ளி அறையில சந்திக்கிறாங்க. அந்த கணவன் வந்து மளிகை கடை நடத்துறாரு, மனைவி வந்து வீட்டு தலைவியா இருக்கா. இப்ப நம்ம என்ன கேட்கறோம், சாதாரண கணவன் மனைவி சந்தித்த என்ன பேசுறோம், என்ன பிளாட் வாங்கினீங்களா, பட்டு போட எடுத்தீங்களா, நகை செய்தீங்களா தான் கேட்கறாங்க. அந்த தலைவர் என்ன கேட்கறா தெரியுமா, தமிழர் என்று சொல்லிக் கொள்கின்றோம், நாமும் தமிழ்நாட்டின் முன்னேற்றம் விரும்புகின்றோம், எமதென்று சொல்லுகின்றோம் நாள்தோறும் தான், எப்பொழுது தமிழுக்கு கையாலான நமது உழைப்பை ஒரு காசை செலவு செய்தோம், நாம் இதனை என்றேனும் வாழ்நாள் தண்ணில் அமைவாக குந்தி நினைத்தோமா, அனைவரும் இவ்வாறு இருந்தால் எது நடக்கும் என்று கேட்கின்றார். ஒரு தமிழ் பெண் இவ்வளவு தெளிவாக கேட்கின்றார். சும்மா பிறந்த வாழ்ந்தோம் குடும்பத்தை பார்த்தோம் என்று போக தமிழ் மொழிக்கு நம்ம என்ன செய்தோம் கேட்கிறோம். அதற்கு பிறகுதான் அந்த தலைவன் ஒரு அறக்கட்டளை வைத்து தமிழ் வளர்க்கின்றார் என்பது குடும்ப விளக்கிலே வருகின்றது. இந்த உணர்வு எல்லா தமிழ் பெண்களுக்கு வர வேண்டும். அதனால் அதுதான் சொற்பொழிவுகளோடு சொல்வது உண்டு. ஒவ்வொரு தமிழ் பெண்ணும் 3 நூல்களை கட்டாயம் படிக்க வேண்டும். முதலில் குடும்ப விளக்கு பாவேந்தருடையது, திருவிக்காவுடைய பெண்ணின் பெருமை, மூவாவருடைய தங்கைக்கு. இதை படித்து விட்டால் அரசியல் ஆன்மீகம் போன்ற எல்லாவற்றிலும் இருக்கின்ற குழப்பங்கள் நீங்கி போய்விடும் நான் சொல்வது உண்டு. நல்ல விளக்கமா சிறப்பா சொன்னீங்க. என்னுடைய அடுத்த கேள்வி, உவமை கவிஞர் சுரதா அவர்களுடைய மரபு கவிதை திறன் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. உவமை கவிஞர் சுரதா அவருடைய இயற்பெயர் ராஜகோபாலன். அவர் சிக்கலில் பிறந்தவர். மிகவும் நல்ல மனிதர், பழகுவதற்கு இனிமையானவர், எளிமையானவர். அவருடைய சந்திப்பு முதலாக நான் சந்தித்து சென்னை பச்சைப்பள்ளியில நான் 70-72 அவர்களிடத்தில் படிக்கின்ற பொழுது ஜி ராமச்சந்திரன் என்று ஒரு பேராசிரியர், பச்சைப்பள்ளிகள் பக்கத்திலே வீடு அவர்கள். அந்த மாடியிலே ஒரு நாள் அவர் சந்திக்கிறது வந்து நண்பர்களா நாங்கள் ஒரு 5-6 பேர் சென்றிருந்தோம். அப்பொழுது ஒரு பெரியவர் மேல இருந்து கீழே இறங்கி வந்தார்.
நீலக்கலர் ஒரு பெரிய சால்வை அணிந்து கொண்டு வந்தார். எங்கேயோ பார்த்தது போல இருக்கிறது என்று நாங்கள் மேலே வந்து விட்டோம். அவர் கீழே இறங்கி போய்விட்டார். அங்கிருந்த அந்த நாங்கள் ஜிஆர் என்று சொல்லுவோம், ஜி ராமச்சந்திரன், வழியில சுரதா போனார பாத்தீங்களான்னு கேட்டார். அவர் தான் சுரதாவா, பார்க்க முடியாம போயிடுச்சு சென்று மனதில் வைத்துக் கொண்டோம். பிறகு எல்லாம் முடித்து விட்டு நாங்கள் படிப்பெல்லாம் முடித்து விட்டு வேலூர் வந்த பிறகு வேலூரில் டவுன் ஹாலில் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார் அவர். அப்போது நானும் எங்களுடைய பாரத ஸ்டேட் வங்கி தொழிற்சங்கத்தில் வேதநாயகன் அவர்களும் அவர் தங்கியிருந்த விடுதிக்கே சென்று அவரை சந்தித்த பொழுது அவர் கேட்ட முதல் கேள்வி, நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள், உங்களுடைய குடும்ப பின்னணி என்ன என்றுதான் கேட்டார். நாங்கள் குடும்ப பின்னணி சொன்னோம். ரொம்ப மகிழ்ச்சி, நீங்கள்லாம் இந்த மாதிரி பேங்க்கு வந்திருக்கிறது நம்ம ஆளுங்க, ரொம்ப மகிழ்ச்சி, எனக்கு பெரியார் இருந்தா மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாரு, பெரியாரால் தான் நீங்க வந்திருக்கீங்க, அவரை மறக்காதீங்க என்று சொன்னார். பிறகு அவருடைய நூல்களை எல்லாம் வாங்கிக் கொண்டோம். ஒவ்வொரு நூலை கையெழுத்து போட்டு கொடுத்தால் நாங்கள் அதெல்லாம் வாங்கிக் கொண்டு படித்தோம். பிறகு அடிக்கடி எங்களுடைய சந்திப்பு நடந்த பொழுது ஒரு முறை சொன்னார், உனக்கு வேலூர்ல கொஞ்சம் செல்வாக்கு இருக்கும்போது தெரிகிறது, நீ ஒரு நூல் வெளியிடலாமே, எப்படி என்று ஒரு குழு அமைத்துக்கொள், ஒரு 10 பேர் கொண்ட ஒரு குழு அமைத்துக்கொள், அது அவர் நிதி உதவி செய்வார்கள், அது பண்ணணும். அதன்படியே நான் செய்ய ஆரம்பித்தேன். அதனால்தான் இப்போது 50 நூல்களை எழுதியிருக்கின்றேன். அந்த குழு எனக்கு மிக ஒத்துழைப்பாக இருந்தது. அவரும் செல்லும் இடமெல்லாம் அதை சொல்ல ஆரம்பித்தார். இந்த திட்டம் புதுமையானது அல்ல, வள்ளலார் அருட்பாவும் அப்படி வந்துத்தான், குழு அமைத்து குழு மூலமாகத்தான் வந்தது. பாவாணருடைய எல்லா நூல்களும் அப்படி வந்துத்தான். அந்த வகையில் நானும் செய்து கொண்டிருக்கின்றோம். சுரதா அபாரமான ஒரு ஆற்றல் நிறைவேற்ற சொன்னா, ஓமை பேசுகின்ற பொழுது ஓமை வந்து கொண்டே இருக்கும், மிக அற்புதமாக இருக்கும். சாதாரணமாக இப்ப பாத்தீங்களா, நீங்க துறைமுகத்திலே கப்பல் நின்று கொண்டிருக்கிறது, அது எப்படி சொல்கிறார் பாருங்க, துணையோடு கப்பல் நிற்கும் துறைமுகம், சுற்றும் சூழ மணவரை மீது தோன்றும் மங்கையை போன்றதாகும். கப்பல் நிக்குது, நடுப்புற கப்பல் நிக்குது. இது எப்படி இருக்குன்னா, மணமகள் நடுப்புற இருக்க, சுற்றி தோழிகள் நிக்கிறா போல இருக்கு ஒரு ஓமையை சொல்றது. அதே போல பள்ளியை சொல்லுகின்ற போது உடும்பு நம்ம பார்த்திருக்கோம், அதோட சின்ன வடிவம் போலி உடும்பு என்று சொல்வார். வரிப்புலி நீயே என்றால் ஈக்குவலோ உனக்கு மான்கள் என்று பள்ளியை பற்றி சொல்லுகின்ற போது சொல்வார். அதாவது ஒரு கட்டத்திலே தாய்மானவர் அங்கே ஒரு அம்மையாரோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது அந்த அம்மையார் தொடுகிறார்கள் ஒரு தவறான நோக்கத்தோடு, நிமிர்ந்து உட்கார்கிறார். உட்காருகின்ற அதை சொல்கின்றார், யானை இழுத்து விட்ட மூங்கிலை போல் நிமிரலானான் என்று ஒரு தொடர் சொல்வார். மிக அற்புதமாக இருக்கும். அதே போல உழைப்பே இன்றி உலகில் வாழ்பவன் கரும்பில் தோன்றும் வெறும்பூ போன்றவன். அற்புதமா இருக்கும். கரும்புல பூ இருக்கும், அது எதுக்குமே பயன்படாது, பூஜைக்கும் பயன்படாது, தலைவர் கூந்தலுக்கும் பயன்படாது. அதுபோல உழைப்பே இன்றி உலகில் வாழ்பவன், முன்னோர்கள் சம்பாதித்து சொத்து சாப்பிட்டுக் கொண்டிருப்பவன் கரும்பில் தோன்றும் வெறும்பு போன்றவன் என்று சொல்கின்றான். அதே போல பாருங்க, பாண்டியரை பத்தி உழைக்கு வருகின்ற பொழுது பாண்டியர் மீசை வச்சிருப்பாங்களாம். அதை சொல்லுகின்ற பொழுது படுக்க வைத்த வினாக்குறி போல் மீசை வைத்த பாண்டியர்கள் இருந்தார். ஒவ்வொரு கட்டத்திலையுமே மிக அற்புதமாக அவர் சொல்லுவார். நிலாவை பற்றி சங்க காலத்திலிருந்து நம்ம அற்றை திங்கள் அவ்வெண்ணி எல்லாம் பாடியிருக்காங்க. அன்று வந்ததும் அதே நிலா இன்று வந்தது. இவருடைய பார்வை பாருங்க, மிக அற்புதமாக இருக்கும். அந்த பாடலை அப்படியே பாடி காட்டுகிறேன். ஆசை கொண்டு விண்வெளியின் மீது மதி ஆடையின்றியே உலவுமாது. நிலா ஆடையின்றி உழவுதான். ஆசை கொண்டு விண்வெளியின் மீது மதி ஆடையின்றியே உலவுமாது. முகில் ஓசை கொண்ட மண்டலத்தில் ஊர்ந்துலவி வாழ்ந்து வரும் ஊமை வெள்ளியாமை, ஊமை வெள்ளியாமை. தேசமெல்லாம் சுற்றி வரும் தெப்பம், தேசமெல்லாம் சுற்றி வரும் தெப்பம். குளிர் திங்களொரு சங்குமணி அப்பம். சிலர் பூசலுக்கும் ஏசலுக்கும் பொங்கி எழும் காதலுக்கும் பொறுப்பு நிலா சிரிப்பு, பொறுப்பு நிலா சிரிப்பு. வள்ளியிடை வங்கியரை வாட்டும், வள்ளியிடை வஞ்சியரை வாட்டும். வழி வாங்கி வந்து நம்மிடத்தில் காட்டும். ஆமூர் மல்லன் என்பான் தோளை நிகர் மாமலையின் உச்சியை போய் வாழ்த்தும். தலை தாழ்த்தும் மாமலையின் உச்சியை போய் வாழ்த்தும். தலை தாழ்த்தும். நல்லவர்தம் நட்பெனவே வளரும். சில நாளில் இதன் ஈர உடல் தளரும். இன்ப சொல்லமுத பாவலரை தூண்டிவிட்டு கொண்டிருக்கும் ஜோதி வானூர்தி, ஜோதி வானூர்தி. ஆசை கொண்டு விண்வெளியின் மீது மதி ஆடையின்றியே உலவுமாது. முகில் ஓசை கொண்ட மண்டலத்தில் ஊர்ந்துலவி வாழ்ந்து வரும் ஊமை வெள்ளியாமை, ஊமை வெள்ளியாமை, ஊமை வெள்ளியாமை என்று நிலாவை பற்றி
அற்புதம் அப்படியே ஒரு படப்பிடிப்பை எடுத்து காட்டுகின்றார். இது சிந்து பாடல். இது திரைப்படத்தில் எடுத்து வெளியிட்டிருந்தால் நன்றாக புகழ் பெற்றிருக்கும். இன்னும் அவர் கவனத்துக்கு செல்லவில்லை. ஊக்குவிப்பார் ஊக்குவித்தால் ஊக்குவிற்பவன் கூட தேக்கு விற்பான் என்ற அந்த கவிதை உங்களுக்கு அருமையா பொருந்துங்கய்யா. ரொம்ப விளக்கமா சிறப்பா சொன்னீங்க. என்னுடைய அடுத்த கேள்வி, தாங்கள் இன்று வரை வெளியிட்டுள்ள கவிதை நூல்கள் எத்தனை? தங்கள் கவிதைகளில் மிகவும் விரும்பிய கவிதை எதுங்கய்யா? நான் இதுவரையில 50 நூல்கள் மொத்தம் என்று சொன்னாலும் கவிதை, சொற்பொழிவு, கட்டுரை என்று சொன்னால் கவிதைகள் என்று 12 நூல்கள் நான் வெளியிட்டிருக்கின்றேன். நிலாமுற்றம், செவ்வானம், பல நூல்கள் நான் வெளியிட்டிருக்கின்றேன். அதில் குறிப்பாக நான் இதுவரையில் ஒரு 600 கவிதைகள் எழுதியிருக்கின்றேன். ஆயிரக்கணக்கில் என்றால் சொல்ல முடியாது, ஒரு 600 கவிதைகளை நான் எழுதியிருக்கின்றேன். அதில் எனக்கு பிடித்தமான கவிதைகள் என்று ஒரு 2-3 சொல்ல நான் விரும்புகின்றேன். குடியரசு என்று என்னை சொல்லிக்கொள்ள குடிக்கின்ற பழக்கம் எனக்கு என்றுமில்லை. குடியரசு என்று என்னை சொல்லிக்கொள்ள குடிக்கின்ற பழக்கம் எனக்கு என்றுமில்லை. முடியரசு என்றும் நான் சொல்ல மாட்டேன், முழு நிலவு என் தலையில் முகம் பார்ப்பதாலே. தடியரசு என்று என்னை சொல்லுவதற்கோ தடித்தனத்தில் நம்பிக்கை என்றுமில்லை. படிப்பரசு என்றால் நான் பெருமை கொள்வேன், படிப்பதற்கு என்றே உயிர் வாழ்வதாலே என்று ஒரு கவிதை எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்தது. அதே போல அறுவடை என்ற கவிதை கவிதை, அச்சத்தின் அறுவடை தான் பக்தி. நீங்க பாருங்க, பக்தி மல்ல பாதி பேர் பயத்தினால தான் கும்பிட்டு இருக்காங்க, நமக்கு என்ன ஆகுமோ. அச்சத்தின் அறுவடை தான் பக்தி, வாழ்க்கை அனுபவத்தின் அறுவடை தான் புத்தி, செல்வ மிச்சத்தின் அறுவடை தான் குடியும் கூத்தும். அளவுக்கு அதிகமான வருமானம் இருந்துச்சுன்னா கெட்ட வழக்கம் வந்துடும் அவனுக்கு. செல்வ மிச்சத்தின் அறுவடை தான் குடியும் கூத்தும், மோகத்தின் அறுவடை தான் துன்பம், கண்ண மச்சத்தின் அறுவடை தான் வளமை என்பார் மனமேதனில் ஊறியுள்ள மக்கள். கர்வ உச்சத்தின் அறுவடை தான் வீழ்ச்சி. வாழ்க்கையில் பல பேரை நாம் பார்க்கின்றோம். கர்வ உச்சத்தின் அறுவடை தான் வீழ்ச்சி, ஒத்த உள்ளத்தின் அறுவடை தான் ஒருமைப்பாடு என்கின்ற ஒரு கவிதை, பாவேந்தர் பற்றி ஒரு கவிதை ரொம்ப பிடிக்கும். தாய் வழி பாட்டன் சிலர் உண்டு, நமக்கு தந்தை வழி பாட்டன் சிலர் உண்டு, ஆனால் தமிழ் வழி பாட்டன் ஒருவன் தான், அவன் தரணி புகழ் வேந்தன் தான். வாய் வழி உருளும் வார்த்தைகளை நிலையாய் வாழும் இலக்கியம் ஆக்கியவன், வறிஞரும் வளம் பெற ஊக்கியவன், சுய மரியாதை சுட தூக்கியவன். கண்டு அதை கவிதையில் படம் பிடித்தான், அதை கற்பவர் நெஞ்சினில் இடம் பிடித்தான், கவித்தேர் உருளவை வடம் பிடித்தான், தமிழ் குவலயம் ஆண்டிட அடம் பிடித்தான். பெண்கள் புவிவிழி என்று உரைத்தான், தந்தை பெரியார் கொள்கையில் வென்றெடுத்தான், பூவிடை தென்றல் என சிரித்தான், நாளும் பகைவரின் சொற்போர் கடைபிடித்தான். கற்றவர்க்கு அவன் கவி பெருவிருந்து, ஏதும் கல்லாதவர்க்கோ அருமருந்து, குறிக்கோள் இல்லா கவிஞர்களை காண்கையில் சீரிடும் வெடிமருந்து. உற்று பார்ப்போம் அவன் படைப்பை, நன்றாய் ஊன்றி கற்போம் அவன் எழுத்தை, உரியனர் பொழுது என்று உணர்வோம், நம் உரிமைகள் மீட்கவே ஒன்று இணைவோம் என்கின்ற ஒரு கவிதை. என்னுடைய இறுதியான கேள்வி, நீங்க தமிழின் நிலை பற்றி காசி ஆனந்தன் ஐயா ஒரு கவிதை ஒண்ணு அடிக்கடிக்கு சொல்லுவீங்க, அந்த கவிதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்க. உங்களுக்கு தெரியும், கவிஞர் காசி ஆனந்தன் இலக்கிய இப்ப சென்னையில வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். மிக அற்புதமான ஒரு கவிஞர். அவர் சொல்வார், என்ன கவி எழுதுகின்றீர் பாவலரே? நம்மை பார்த்து கேட்கின்ற கவிஞர்களை, என்ன கவி எழுதுகின்றீர் பாவலரே? போலிகளாய் இருக்கின்றீர்கள். கண்ணியரும் தமிழணங்கு கையிரண்டில் விளங்குடியால் கண்ணீர் கண்டும் செந்நெருப்பு விழிகொண்டு சீறி எழ மாட்டீரோ? சீச்சி, வானில் புண் இருந்தால் போல் இருக்கும் நிலாவினையும் காதலையும் புனைகின்றீரே. அப்படியே சாட்டையடி அடிக்கின்றார். பொங்கு வரி தமிழ் கொண்டு போர்க்களத்தை அவ்வை என்னும் பூவை என்னால் செங்குருதி குளித்தெழுந்த தமிழ் மன்னர் சிறப்பெல்லாம் கவிதையாக்கி சங்கமணி தமிழ் தந்தால், அட நீங்கள் அதை மறந்து தெங்கிழனில் முளைபாடி திரிகின்றீர் பாவலரே, செத்து போங்கள். ஊர் பற்றி மொழி பற்றி ஒரு பொழுதும் நினைக்கின்றீரா? தீப்பற்றி எரிகின்ற வீட்டிலே தமிழ் இசைபாடி கழிக்கின்றீரே. வாய் பற்றி எரியாதா? தமிழ் அன்னை மனம் நொந்து வயிறு எறிந்தால் நீங்கள் பற்றி எழுத்தானின் ஒருங்காதா? பாவலரே எண்ணி பாருங்கள் என்று முடிச்சுட்டு, சொல்லடிக்கு நீர் சொரிந்த பாட்டெல்லாம் போதும், மாற்றார் பல்லுடைத்து நமக்குற்ற பழிதுடைக்க 4 கவி படைப்பீர், ஓடி வில்லெடுத்து வாளெடுத்து தமிழ் இளைஞர் வெளிக்கிளம்ப சொல்லடிப்பீர் பாவலரே, நெருப்பு வீசும் சொல்லடிப்பீர் பாவலரே, இல்லை எனில் தொழில் விடுங்கள், அதுவும் நன்றே என்று சொல்வார். ரொம்ப நன்றிங்கய்யா. தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி மரபு கவிதையின் வளர்ச்சிகள், அருமை பெருமைகள், சமுதாய சிந்தனையோடு நம்மிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்கய்யா. மிக மகிழ்ச்சிங்க. நேயர்களே, அடுத்த வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் வேறொரு துறை வல்லுநருடன் அவருடைய கருத்துக்களை கேட்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முனைவர் கா. தமிழ்ச்செல்வன். இது VIT பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது பல்துறை பகிர்வுகள், வல்லுநர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு VIT பண்பலை 90.8 வல்லுநர் பார்வை. நன்றி, வணக்கம்.
பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இது மருத்துவ நேரம். பல்வேறு மருத்துவ துறைகளிலிருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடும் நேரம் இது. வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடியின் சமுதாய வானொலி. யுனிசெஃப் மற்றும் CRA இணைந்து நடத்தும் சிறப்பு மருத்துவ நேரம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருப்பது விஐடி MSW மாணவர்கள். நான் உங்கள் சுப்ரஜா மற்றும் பிரசன்னா. சொல்லுங்க பிரசன்னா, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு பேச வந்திருக்கிற கெஸ்ட் யாரு? கூட பேச வந்திருக்கிற சிறப்பு அழைப்பினர் வந்து டாக்டர் ஜூலியன். அவர் வந்து அட்வான்ஸ் வேக்சினாலஜியில் சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்காரு. இப்போ அவர் சிஎம்சியில் கொரோனா தடுப்பூசி ஆராய்ச்சி பிரிவில் ஆய்வாளராக பணிபுரிஞ்சிட்ருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்து நம்ம மக்களுக்கெல்லாம் பொதுவாக இருக்கிற சந்தேகங்களை கேட்டு நம்ம அதை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். குட் ஆஃப்டர்நூன் சார். எப்படி இருக்கீங்க பிரசன்னா? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போது பொதுவாக COVID-19 சொல்கிறாங்க இல்லைங்களா, அதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறீங்களா? ஓகே. இந்த COVID-19ன்றது வந்து ஒரு தொற்று நோய். இது SARS-CoV-2 வைரஸ் மூலமாக பரவக்கூடியது. ஸோ மோஸ்ட்லி இந்த வைரஸ்னால் அஃபெக்ட் ஆகிற மக்கள் லேசான இல்லைனா மிதமான அறிகுறிகள் வந்து அவங்களுக்கு தோன்றும். இந்த நோய்க்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இது வரைக்கும் மருந்து எதுவும் இல்லை. இதில் சில பேருக்கு கடுமையான நோய் தொற்றும் ஏற்படலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வயசானவங்க, டயபெட்டிஸ் இருக்கவங்க, பிபி இருக்கிறவங்க, ஹார்ட் ப்ராப்ளம், சுவாச கோளாறு லைக் ஆஸ்மா, COPD, இல்லை கேன்சர், புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி சீரியஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. டாக்டர், எல்லாருக்குமே இப்படி இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருக்குமே சீரியஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. லைக் எந்த வயதினராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நோய் தொற்று ஏற்பட்டு சீரியஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்களுக்கு தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கிடையாது. ஸோ டாக்டர், இப்போது COVID-19 பற்றி சொல்லிட்டீங்க. COVID-19 எப்படிலாம் தடுக்கலான்றதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸோ தடுக்கிறதுக்கு முதல் கட்டமாக வந்து பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நோய் பற்றி நம்ம வந்து முழுசாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ அதுவே வந்து கட்டுப்படுத்துறதுக்கு முதல் ஸ்டெப். கூட்டங்களில் வந்து நம்ம தவிர்க்கிறது வந்து நல்லது. 1 மீட்டர் இடைவெளி வந்து விட்டு நம்ம நிற்கிறது வந்து நல்லது. கூட்டத்தில் நீங்கள் போகும்போது ஒழுங்காக மாஸ்க் அணிஞ்சிக்கொள்ளணும். ப்ராப்பர்லி ஃபிட்டட் மாஸ்க் வந்துட்டு போடுறது ரொம்ப முக்கியம். ஹேண்ட் வாஷிங்னு வரும்போது 20 செகண்ட்ஸ் நீங்கள் வந்து சோப் வாட்டரில் வந்துட்டு கையை வந்துட்டு நன்றாக கழுவ வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா ஹேண்ட் சானிடைசர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போது நீங்கள் இருமும் போதோ இல்லைனா தும்மும் போதோ உங்கள் வாயையும் உங்கள் மூக்கையும் எல்போனால், உங்கள் முழங்கையினால் கவர் பண்ணிக்கிறது நல்லது. ஒருவேளை உங்களுக்கு வந்து COVID-19க்கான ஏதாவது ஒரு அறிகுறி ஏற்பட்டால் செல்ஃப் ஐசோலேட், தனிமைப்படுத்துதல் மிகவும் முக்கியமானது. சரிங்க சார். ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணலான்னு சொன்னேன் இல்லைங்களா, அது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சார்? ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக பயனுள்ளதாக தான் இருக்கும். 60% மேலே ஆல்கஹால் கண்டென்ட் கொண்ட எந்த ஹேண்ட் சானிடைசரையும் சரியான முறையில் யூஸ் பண்ணால் COVID-19 வைரஸ் பரவாமல் நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். ஸோ டாக்டர், இப்போ வந்து COVID-19 சிகரெட்ஸ் ஸ்மோக் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து COVID-19 வரதுக்கான தாக்கம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. ஏன்னா வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து புகைப்பிடிக்கிறதுனால அவங்களுடைய நுரையீரல் வந்து ஆல்ரெடி அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம இந்த கோவிட் வைரஸ் என்ன பண்ணோன்னா, இதுவும் வந்து நுரையீரலை பாதிக்கக்கூடிய வைரஸ். ஸோ ஆல்ரெடி அஃபெக்ட் ஆன நுரையீரலை மீண்டும் வந்து பாதிப்பு அடைய செய்கிறதுனால இந்த நோய் தொற்று வந்து இன்னும் தீவிரம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்க சார். இப்போ வந்து எந்தெந்த மாதிரி விதமான வேக்சின்லாம் வந்திருக்கு சார், தடுப்பூசிலாம் வந்திருக்கு, அது எப்படி வேலை செய்யுது, அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 வகையான வேக்சின்ஸ் இருக்குது. நான் சொல்கிறது பிராண்ட் கிடையாது, 4 டைப்ஸ் ஆஃப் வேக்சின்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் வைரஸ் வேக்சின் சொல்லுவாங்க, mRNA வேக்சின், அப்புறம் வைரல் வெக்டார் வேக்சின், அப்புறம் வந்து ப்ரோட்டீன் சப்யூனிட் வேக்சின் சொல்லிட்டு இந்த 4 டைப்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் ஹோல் வைரஸ் வேக்சின்னா என்னென்னு சொல்லிடுறேன். ஹோல் வைரஸ் வேக்சின் சொல்கிறப்போ வந்துட்டு அந்த COVID-19 வைரஸையே வந்துட்டு செயலிழக்க செய்து அதை வந்து நம்ம உடலில் செலுத்துவாங்க. ஸோ அப்படி செலுத்துறதுனால உண்டாகக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி யூஸ் பண்ணுறது தான் இந்த ஹோல் வைரஸ் வேக்சின். இதுக்கு வந்து எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லணும்னா, நம்ம நாட்டில் பயன்படுத்துகிற கோவேக்சினே வந்து ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அதை தவிர வந்து சைனாவில் வந்து சைனோஃபார்ம், சைனோவேக் போன்ற வேக்சின்ஸ் வந்துட்டு இந்த பிரிவுக்கு கீழே வருது. இந்த mRNA வேக்சின்னு சொல்லப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேபில் உற்பத்தி பண்ணப்பட்ட சிந்தட்டிக் mRNA, இதை வந்து நம்ம உடம்புல வந்து செலுத்துவாங்க. ஸோ அப்படி செலுத்துறதுனால நம்ம உடலில் இருக்கிற செல்ஸ்க்கு ஒரு விதமான ப்ரோட்டீன் வந்து
உருவாகக்கூடிய சிக்னலை வந்து அந்த எம்ஆர்என்ஏ வந்து அனுப்பும். அப்படி அனுப்புறதுனால எதிர்ப்பு சக்தி வந்துட்டு உடம்புல வந்துட்டு கூடும். ஸோ இது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபைசர், மாடர்னா இப்படி போன்ற இந்த வேக்சின்ஸ்லாம் வந்து எம்ஆர்என்ஏ வேக்சின்ஸ் பிரிவு கீழே வருது. அதுக்கப்புறம் வந்து வைரல் வெக்டார் வேக்சின். வைரல் வெக்டார் வேக்சின்னா வந்து கொரோனா வைரஸ் இல்லாமல் வேறு ஏதாவது வைரஸ், சளி ஜுரத்தை காஸ் பண்ணக்கூடிய வேறு ஏதாவது வைரஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அடினோ வைரஸை வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு நம்ம உடம்புல அனுப்புவாங்க. ஸோ அப்படி அனுப்புறதுனால அந்த வைரஸில் இருக்கிற டிஎன்ஏ வந்து நம்ம செல்ஸ்க்கு ஸ்பைக் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோட்டீனை வந்துட்டு உருவாக்கக்கூடிய சிக்னலை வந்து கொடுக்கும். ஸோ அப்படி கொடுக்கறதுனால நம்ம பாடியில் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகி நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும். இதை தவிர வந்து ப்ரோட்டீன் சப்யூனிட் வேக்சின் இருக்குது. ஸோ இதோட எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்புட்னிக், கோவிஷீல்டு வந்து இதோட எடுத்துக்காட்டு. ஸோ ப்ரோட்டீன் சப்யூனிட் வேக்சின்ஸ் பற்றி பார்க்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணக்கூடிய ப்ரோட்டீனை வந்துட்டு நம்ம உடம்புல வந்து டைரெக்டாக அனுப்பி இதனால் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து உண்டாக்குறது வந்துட்டு இந்த ப்ரோட்டீன் சப்யூனிட் வேக்சின். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இப்போ ரீசெண்டாக வந்துட்டு EUA கிடைச்ச நோவா வேக்ஸ். சரிங்க சார், இப்போ வந்து நம்ம தடுப்பூசிலாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம அதை வந்து சோதனைக்கு உட்படுத்துவாங்க இல்லைங்களா? ஸோ ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3லாம் சொல்கிறாங்களா? தடுப்பூசி வைரஸ் வந்து அந்த மாதிரி ஃபேஸஸ்லாம் சோதனைக்கு உட்படுத்தினாங்களா சார்? கண்டிப்பாக வந்துட்டு எல்லா வேக்சின்ஸுமே வந்துட்டு இந்த மாதிரி சோதனைக்கு உட்படுத்தி தான் வரும். நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3. ஸோ இதை பற்றி நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னா, ஃபேஸ் 1க்கு முன்னாடி ப்ரீ கிளினிக்கல் ட்ரையல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ப்ரீ கிளினிக்கல் ட்ரையல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மிருகங்கள் மேலே வந்துட்டு நடத்துவாங்க, அனிமல் ஸ்டடீஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எலி, மங்கி இதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து ப்ரீ கிளினிக்கல் ட்ரையல். அதுக்கடுத்து ஃபேஸ் 0ன்னு ஒன்று இருக்குது. இந்த ஃபேஸ் 0ன்றது வந்து மைக்ரோ டோசிங். ஒரு வேக்சினோட இது வந்து பார்த்தீங்கன்னா 0.5 ml கொடுக்குறோம் அப்படின்னா அதில் வந்துட்டு ஒரு 1/10 ஆஃப் ரொம்ப மைக்ரோ டோஸை வந்து எடுத்து மனிதர்களுக்கு வந்து கொடுத்து பார்ப்பாங்க. ஸோ அப்போ வந்து அதில் ஏதாவது எஃபெக்ட்ஸ், ஏதாவது அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் ஏதாவது ஏற்படுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு அடுத்த கட்டம் தான் வந்துட்டு இந்த கட்டம் 1, அதாவது ஃபேஸ் 1. ஃபேஸ் 1ல் வந்து இது வந்து பாதுகாப்புக்கான டெஸ்ட்டு, சேஃப்டி டெஸ்ட் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஃபேஸ் 2 வந்து எஃபிகசி டெஸ்ட்டு. இது வந்து மருந்து பயனுள்ளதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய டெஸ்ட் வந்து இந்த ஃபேஸ் 2. அதுக்கு அடுத்தது கட்டம் 3, அதாவது ஃபேஸ் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இருக்கிற மருந்து கூட இப்போ கண்டுபிடிச்ச வேக்சினையோ மருந்தையோ வந்து ஒப்பிட்டு பார்ப்பாங்க. அதுதான் ஃபேஸ் 3. ஒருவேளை இப்போது கொரோனா வைரஸ் மாதிரி வந்துட்டு ஒரு சில நோய்களுக்கு வந்து மருந்து ஆல்ரெடி கண்டுபிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் பிளசிபோ அப்படின்னா மருந்தற்ற திரவம், அதோட ஒப்பிட்டு பார்ப்பாங்க. ஸோ இதான் வந்து ஃபேஸ் 3. இது அத்தனை ஃபேஸுமே நிறைவடைந்ததுக்கப்புறமா தான் வந்துட்டு ஒரு ட்ரக், ஒரு மருந்தானது வந்து மார்க்கெட்டுக்கு வருது. வேக்சினுக்கு பொதுவாகவே வந்து கோல்ட் செயின் டெம்பரேச்சர் வேணும்னு சொல்லுவாங்கள்ல டாக்டர். ஸோ அந்த டெம்பரேச்சர் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு வந்து அந்த வேக்சின்ஸை மாற்றும் போதோ இல்லைனா அதை பதப்படுத்தி வைக்கிறதுக்கோ இல்லை எதனா ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறதுக்கோ அந்த டெம்பரேச்சர் எப்படி டாக்டர் அது அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க? ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி கோல்ட் செயின் டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம இதில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க கோவிஷீல்டு, கோவேக்சின் ரெண்டுமே சரி, 2 வேக்சினையுமே வந்து நம்ம வந்து 2லேருந்து 8 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே வந்துட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணும் போதும் சரி, ஸ்டோர் பண்ணும் போதும் சரி, இந்த 2 to 8 டிகிரி செல்சியஸில் தான் வந்து இருக்கணும். ஸோ இதை வந்து நம்ம வந்து உறுதி செய்கிற விதமாக வந்துட்டு இதுக்கு வந்து டேட்டா லாகர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ தான் வேக்சின் கேரியரில் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம்னா இந்த டேட்டா லாகர் மூலமாக வந்து இந்த 2 to 8 டிகிரி செல்சியஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கலாம். இல்லைனா தெர்மோ ஹைக்ரோமீட்டர், ஸோ இதை யூஸ் பண்ணியும் வந்துட்டு இது வந்து இந்த 2 to 8 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே தான் இந்த வேக்சின் வந்து இருக்கா இல்லையான்றது வந்து நம்ம உறுதி செஞ்சுக்கலாம். சரிங்க டாக்டர், இப்போ வந்து நம்ம புதுசாக ஒரு வேக்சின் வந்து உருவாக்குறதுக்கு அது கொஞ்சம் காலம் ஒரு சில ஆண்டுகள் ஆகும் இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம சயின்டிஸ்ட் வந்து இந்த கொரோனாக்கான தடுப்பூசியை வந்து இவ்வளோ சீக்கிரமாக உருவாக்கியிருக்காங்க இல்லைங்களா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிடிசி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி வந்த சார்ஸ்-கோவி, மெர்ஸ்-கோவி போன்ற நோய்களோட அறிவு நம்மளுடைய சயின்டிஸ்ட்க்கு ஆல்ரெடி இருந்ததால் நம்மளால் SARS-CoV-2 வேக்சின் வந்து சீக்கிரமாக கண்டுபிடிக்க ஒரு காரணமாக அமைஞ்சிச்சு. இதை தவிர வந்து நான் சொன்ன மாதிரி ஃபேஸ் 3, அதாவது 3வது கட்டம் முடிஞ்ச உடனே வந்து பல்க் அமௌண்ட்டில் மேனுஃபேக்சர் பண்ணி ஸ்டாக் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் ஒன்ஸ் வந்து ட்ரக் வந்து EUA, அதாவது எமர்ஜென்சி யூஸ் அத்தாரைசேஷன் DCGIலேருந்து கிடைச்ச உடனே வந்து இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் என்ன தான் வந்து குறைஞ்ச டைமில் வந்து இந்த வேக்சினை வந்து நம்ம வந்து உருவாக்கி அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலும் அந்த வேக்சினோட சேஃப்டியோ எஃபிகசி செக்கோ மாறாமல் அப்படியே வந்துட்டு இந்த வேக்சினை வந்து நம்மளுக்காக சயின்டிஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சரி டாக்டர், இப்போது வேக்சின் எடுக்கிறதுனால பயன்கள் என்ன டாக்டர்? அதாவது அதுவுமே இல்லாமல் வேக்சின் யார் யாரெல்லாம் எடுத்துக்கணும், அதே மாதிரி வேக்சின் யார் யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது, அது கொஞ்சம் சொல்லுங்கள்.
இது வந்து பார்த்திங்கன்னா நோய் தீவிரத்தையும் மருத்துவமனை அனுமதியையும் மரணத்திலிருந்தும் இந்த வந்து நம்ம வேக்சின் வந்து நம்மளை வந்து காப்பாற்றுது. ஸோ WHO என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியே நோய் வந்தாலும் வேக்சின் போடுறதுனால இன்னொரு வேறு நபர்களுக்கு வந்து இது வந்து பரவாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஸோ யார் வேக்சின் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வேக்சின் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிபி, சுகர், ஆஸ்மா, நுரையீரல் சம்மந்தமான நோய்கள், கல்லீரல், சிறுநீரக நோய்கள், எது இருந்தாலும் வந்துட்டு கண்டிப்பாக அவங்க வந்து வேக்சின் எடுத்துக்கணும். சரி, யார் வேக்சின் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேக்சினில் இருக்கிற ஏதாவது பொருட்கள் உங்களுக்கு ஆல்ரெடி அலர்ஜிக் ரியாக்ஷனை கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வேக்சின் எடுத்துக்கிறத நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். வேக்சின் போடுற அன்னைக்கு உங்களுக்கு வந்து ஃபீவர், அதாவது காய்ச்சல் ஏதாவது இருந்துச்சுன்னா அன்னைக்கு நீங்கள் வந்து இந்த வேக்சின் போடுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த ஃபீவர் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி போய் வேக்சின் போட்டுக்கலாம். அதே மாதிரி தொற்றுக்கான அறிகுறிகள் ஏதாவது தென்பட்டாலோ இல்லைனா வந்து தொற்று வந்து உறுதி செய்யப்பட்டாலோ, அதாவது COVID-19 தொற்று உறுதி செய்யப்பட்டாலோ அந்த டைமில் வந்துட்டு வேக்சின் எடுக்காமல் இருக்கிறது வந்து நல்லது. சரிங்க சார். இப்போ ஒரு பர்சனுக்கு வந்து இப்போ கோவிட் இருக்குது, அந்த இன்ஃபெக்ஷன் இருக்குது, இல்லைனா இருந்துருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து வேக்சின் போட்டுக்கலாங்களா? கண்டிப்பாக. அவங்க ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து கோவிட் இன்ஃபெக்ஷன் ஆல்ரெடி இருந்தால் வந்து போட்டுக்கலாம். கோவிட் இன்ஃபெக்ஷன் இப்போ இருந்தால் வந்துட்டு இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து இருந்தால் வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. பட் ஆல்ரெடி அவங்களுக்கு வந்துட்டு போயிருந்தது அப்படின்னா வந்து அவங்க போட்டுக்கலாம். ஸோ CDC என்ன சொல்கிறாங்கன்னா 3 monthsக்கு அப்புறமா வந்து அவங்க பாசிட்டிவ் வந்து 3 monthsக்கு அப்புறமா வந்து அந்த வேக்சினை வந்து அவங்க எடுத்துக்கலாம். டாக்டர், நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி வேக்சினில் வந்து நிறையா விதங்கள் இருக்குது. ஸோ COVID-19 வேக்சின் எந்த வேக்சின் எடுக்கலான்னு நீங்கள் சொல்லுவீங்க? அரசு அங்கீகரிக்கப்பட்ட வேக்சின் எதுவாக இருந்தாலும் வந்துட்டு அவங்க அருகாமையில் எது அவைலபிளாக இருக்கோ அந்த வேக்சினை வந்து அவங்க எடுத்துக்கலாம். சரி, இப்போ வந்து COVID-19 வேக்சின்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது வந்து எந்த அளவுக்கு சீக்கிரமாக வந்து ரிசல்ட் கொடுக்கும்? எப்படி பேண்டமிக்கை ஸ்டாப் பண்ணும்? COVID-19 வேக்சின்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது எந்த அளவுக்கு சீக்கிரமாக வந்து இந்த பேண்டமிக் பரவுறதை வந்து தடுக்க முடியும் சார்? ஓகே. ஸோ COVID-19 வேக்சினால் மட்டும் நம்ம வந்து பேண்டமிக்கை ஸ்டாப் பண்ணிட முடியாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் செவரல் ஃபேக்டர்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரமாக ஒரு வேக்சின் அப்ரூவ் ஆகுது, எப்போ மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, டோட்டலாக எத்தனை பேர் வேக்சினேட் ஆகிருக்காங்க, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. அட் த சேம் டைம் வேறு வேரியன்ஸும் வந்துட்டு மியூட்டேட் ஆகாமல் இருக்கணும். ஸோ இது எல்லாமே இந்த எல்லா ஃபேக்டர்ஸுமே வந்துட்டு ஒரே டைமில் வந்துட்டு சரியாக வந்தால் மட்டுமே வந்து இந்த பேண்டமிக்கை வந்து நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியும். டாக்டர், அதே மாதிரி வந்து COVID-19 வேக்சின் எடுக்கிறதுனால வர இம்யூனிட்டிக்கும் COVID-19 போட்டதுக்கப்புறம் வர இம்யூனிட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன டாக்டர்? டாக்டர், அதே மாதிரி COVID-19 வேக்சின் எடுத்ததுக்கப்புறம் வரதோட இம்யூனிட்டிக்கும் கோவிட்னால தாக்கம் அடைஞ்சு அதுக்கப்புறம் வரதோட இம்யூனிட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன டாக்டர்? இப்போது COVID-19 வேக்சின் போடுறதுனாலையோ இல்லை COVID-19 தொற்றுனால அஃபெக்ட் ஆனாலோ உண்டாகும் நோய் எதிர்ப்பு சக்தியை பற்றி நம்மளுக்கே இன்னும் ஆக்சுவலாக எல்லாருமே இன்னும் ஆராய்ச்சி தான் செஞ்சிட்ருக்காங்க. முழுசாக நம்மளுக்கு இன்னும் ஒரு தெளிவான ஒரு இது கிடையாது. பட் ஆனால் வந்து தொற்று சிலருக்கு லேசானதாகவும் ஆனால் சிலருக்கு வந்து தீவிரமானதாகவும் இருக்கலாம். ஸோ COVID-19 வேக்சின் போடுறதுனாலையோ இல்லைனா COVID-19 தொற்றுனால அஃபெக்ட் ஆனாலோ உண்டாகும் நோய் எதிர்ப்பு சக்தி பற்றி நம்மளுக்கே இன்னும் முழுசாக அறியலை. ஸோ வந்து ஆராய்ச்சி இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ தொற்று சிலருக்கு லேசானதாகவும் சிலருக்கு தீவிரமானதாகவும் இருக்கலாம். ஸோ தீவிரம் அடைகிறதுனால உயிருக்கும் ஆபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளால் கண்டிப்பாக அந்த ரிஸ்க் எடுக்க முடியாது. ஸோ அதனால் வேக்சின் எடுத்துக்கொள்கிறதே வந்து சிறந்ததுன்னு நான் கருதுகிறேன். சரிங்க டாக்டர், இப்போ நாம் வந்து முதல்ல ஒரு டோஸ் வேக்சின் போடுறோம் இல்லைங்களா, அதை வந்து இப்போ கோவிஷீல்டாக போட்டுட்டு அடுத்த டோஸ், செகண்ட் டோஸு, தேர்ட் டோஸை வந்து வேறு மாதிரி மாற்றி போட்டுக்கலாங்களா? அப்படி போட முடியுங்களா? இப்போது ஆராய்ச்சிகள் வச்சு பார்க்கும்போது மிக்சிங் ஆஃப் வேக்சின்ஸ், அதாவது வெவ்வேறு வேக்சினை வந்து டிஃப்ரெண்ட் ஸ்கெடியூலில் வந்து எடுக்கிறது வந்து இன்னும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் தான் படுத்துது. அதாவது WHO என்ன சொல்கிறாங்கன்னா, எமர்ஜென்சி யூஸ் லிஸ்டிங்ஸில் இருக்கிற எந்த வேக்சினையும் 2வது இல்லைனா 3வது வேக்சினாக எடுத்துக்கலாம். ஆனால் இந்தியா கவர்மெண்ட் அந்த மாதிரி மாற்றி கொடுக்கறதுக்கான இந்த வேக்சினை வந்து மாற்றி கொடுக்கறது இல்லை. ஸோ ஃப்யூச்சரில் வந்து அப்படி ஏதாவது கொடுக்குறாங்க வேக்சின்ஸை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டோஸ் வந்து கோவிஷீல்டு, செகண்ட் டோஸ் வந்து கோவேக்சின், தேர்ட் டோஸ் வந்து கோவிஷீல்டு, இந்த மாதிரி மாற்றி கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து அதை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இப்போது வந்து அந்த மாதிரியான இது வந்து நான் இந்தியன் கவர்மெண்ட் வந்து இன்னும் அங்கீகரிக்கல.
டாக்டர் இப்போ வந்து வேக்சின் எடுத்ததுக்கப்புறம் சில சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம், வாய்ப்பு இருக்குது. ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் வரதுனால வேக்சின் ஒர்க் ஆகுதுன்றது அர்த்தமா, இல்லைனா சைடு எஃபெக்ட்ஸே வரலன்னா அதுக்கு என்ன டாக்டர் அர்த்தம்? இப்போது இந்த வேக்சின் போடுறதுனால உண்டாகிற அந்த எதிர்ப்பு சக்தி அந்த ப்ராசஸை வந்துட்டு பாடி வந்து ஸ்டிமுலேட் பண்ணிடும். ஸோ அதனால் ஒரு சில பேருக்கு வந்து காய்ச்சல், குளிர், தலைவலி போன்ற சைடு எஃபெக்ட்ஸ் வந்து வரலாம். ஒரு சில பேருக்கு வராமலும் இருக்கலாம். ஸோ இதை வச்சு வந்து நம்ம வந்து வேக்சின் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை வந்து நம்மளால் கணிப்பது வந்து தவறு. ஸோ சைடு எஃபெக்ட்ஸை வச்சு நம்மளால் வேக்சின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது. சரிங்க டாக்டர், இப்போ வந்து சைடு எஃபெக்ட்ஸ் பற்றி சொன்னீங்களா, இப்போ வந்து வேக்சின் போட்ட அப்புறம் யாருக்காச்சும் சீரியஸாக சைடு எஃபெக்ட் வந்துடுச்சு அப்படின்னா அது எப்படிங்க ஃபாதர்? ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒருத்தர் வேக்சின் போட்டிருக்காரு, அவர் போட்ட உடனே ஒரு சீரியஸ் அலர்ஜிக் ரியாக்ஷன் ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து அந்த ரியாக்ஷனுக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட், அந்த ஒவ்வாமைக்கான ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துடணும். ஸோ அப்படி எடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு அகைன் வந்து செகண்ட் டோஸ் வந்து போடாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா வந்து அகைன் அவங்க செகண்ட் டோஸ் போட்டாலும் அதே அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்து அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். டாக்டர் அதே மாதிரி வந்து வேக்சின் எடுத்துட்டாலுமே COVID-19 வர வாய்ப்பு இருக்கா டாக்டர்? ஏன்னா நிறைய பேர் அதனால தான் வந்து வேக்சின் எடுக்கிறத அவாய்ட் பண்ணாங்க. ஸோ COVID-19 வேக்சின் வந்து எடுக்கலாமா? ஓகே, இது நல்ல கேள்வி. நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வேக்சின்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 டோஸ் போட்டதுக்கப்புறமா 2லேருந்து 4 வாரம் கழித்து தான் நம்மளுக்கு வந்து அதிகபட்சமான பாதுகாப்பு வந்து நம்மளுக்கு வந்து வேக்சின் தருது. ஸோ இந்த 2லேருந்து 4 வாரம்னு சொல்லும் போது இதுக்கு நடுவுலையும் வந்துட்டு இந்த நோய் தொற்று வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நோய் தீவிரமடைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, எந்த வேக்சினுமே எந்த கொரோனா தடுப்பூசியுமே வந்து 100% வந்து பாதுகாப்பு நம்மளுக்கு வந்து தரது கிடையாது. ஸோ அதனால தான் வேக்சின் போட்டதுக்கப்புறமும் கவர்மெண்ட் வந்து அந்த பாதுகாப்பு அணுகுமுறைகளை வந்து நம்மளை வந்து பின்பற்ற சொல்கிறாங்க. ஸோ மாஸ்க் அணிவது, கை கழுவுறது, ஸோ இதை வந்து நம்ம இந்த சோஷியல் டிஸ்டன்சிங், அப்புறம் அந்த 1 மீட்டர் இடைவெளியில் இருக்கிறது, ஸோ இதை வந்து நம்ம வந்து ஈவன் வேக்சின் எடுத்ததுக்கப்புறமும் வந்து நம்ம பின்பற்ற வேண்டிய சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கோம். சரிங்க சார், இப்போ வந்து நம்ம வேக்சின் போடுறோம் இல்லைங்களா, அது வந்து எவ்வளோ நாளைக்கு நம்மளை வந்து அந்த COVID-19லேருந்து நம்மளை பாதுகாத்து வச்சுருக்கோம் சார்? எக்ஸாக்டாக எவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது. பட் ஆனால் இதுவரை உள்ள ஆராய்ச்சியோட முடிவுகளை வச்சு பார்க்கும்போது அட்லீஸ்ட் 6 மாதம் வரைக்கும் நோய் தீவிரமடையாமலும் மரணம் ஏற்படாமலும் தடுக்க முடியும் இந்த இப்போ இருக்கிற வேக்சின்ஸ்னால். ஸோ மேலும் வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து முதியவர்களுக்கு மற்றும் வேறு இணை நோய்கள் இருக்கிறவங்களுக்கு வந்து சீக்கிரமாக குறையும் இந்த எதிர்ப்பு சக்தியானது. ஸோ இவங்களுக்கு வந்து பூஸ்டர் தடுப்பூசி வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ முதன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி டாக்டர் இப்போ வந்து நம்ம வேக்சின் போடுறோம், இப்போ 2 டோஸ் முடிஞ்சிச்சு, இப்போ பூஸ்டர் டோஸ்ன்னு வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது பூஸ்டர் டோஸ் அதிகமாக தேவைப்படும்னு நினைக்கிறீங்களா ஃப்யூச்சரில்? இப்போது ஒரு சில நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பூஸ்டர் டோஸ் போட்டு 4 மாதத்துக்கு அப்புறமா வந்து செகண்ட் பூஸ்டர் டோஸ் வந்து போட சொல்கிறாங்க. பட் ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து ஒரு பூஸ்டர் வந்து இப்போ கண்டிப்பாக போடணும். இன்னும் நிறைய பேர் வந்து ஒரு பூஸ்டரே நம்ம வந்து போடாமல் இருக்கிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு பூஸ்டர் டோஸ் வந்து நீங்கள் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஃபஸ்ட்டு பூஸ்டர் டோஸ் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் டாக்டர். ஏன்னா பூஸ்டர் போடணுன்ற இதுவே இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. ஸோ இது மூலியமாக போடுறவங்களும் இருப்பாங்க. கண்டிப்பாக. சரிங்க சார், இப்போ வந்து நம்ம வேக்சின் போட்டுட்டு அப்புறம், தடுப்பூசி போட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிறது நல்லதுங்களா? ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கும் COVID-19 வேக்சின்ஸ்க்கும் எந்த ஒரு ட்ரக் இன்ட்ராக்ஷனும் இது வரைக்கும் ஏற்படலை. ஸோ உங்களுக்கு உங்களுடைய டாக்டர், உங்களுடைய மருத்துவர் வந்து அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். அது ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அதே மாதிரி டாக்டர் இப்போது இது கொஞ்சம் ஃபேமஸான கொஸ்டின்னு கூட நினைக்கிறேன். மது அருந்துறவங்க இருக்கிறாங்களே டாக்டர், அவங்க வந்து COVID-19 வேக்சினை எடுத்துக்கலாமா? அதாவது மருந்து அருந்துற டைமில் எடுத்துக்கலாமான்றது தான். ஓகே, நல்ல கேள்வி. தடுப்பூசி போடுறதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஏதாவது ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் லைக் எந்த ஒரு உணவுப் பொருட்களை வந்து நம்ம சாப்பிட்டாலோ இல்லைனா வந்து குடித்தாலோ அதனால் வந்து வேக்சின் இன்ட்ராக்ஷன் எதுவும் ஏற்படுறது இல்லை. இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே நம்மளுக்கு வந்து
அந்த மாதிரி ஒரு மாறுபடுதல் எதுவுமே ஏற்படல. அதோட வேக்சினோட சேஃப்டிலையும் எஃபிகசிலையும் வேக்சின் பாதுகாப்புலேயும் பயன்லேயும் எந்த ஒரு மாறுபாடும் ஏற்படலை. பட் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, வேக்சின் போடும்போது மட்டும் இல்லை, எப்பொழுதுமே வந்து குடிப்பழக்கத்தை தவிர்ப்பது வந்து நன்று. அது எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன் டாக்டர். இதுக்கு மேலே நல்லா சொன்னீங்க டாக்டர். இப்போ வந்து குழந்தைங்க வந்து வேக்சின் போட்டுக்கலாங்களா? 12 வயசுக்கு மேலே குழந்தைகள் அவங்க வீட்டுக்கு அருகாமையில் என்ன வேக்சின் கிடைக்குதோ, அதாவது அரசாங்க அங்கீகரிக்கப்பட்ட வேக்சின் எது வந்துட்டு அவைலபிளாக இருக்கோ அந்த வேக்சினை வந்து அவங்க எடுத்துக்கலாம். ஈவன் இப்போ ஃபாரினில் வந்து பார்த்திங்கன்னா 5 வயசுலேருந்து குழந்தைகள் வந்து போட்டுட்ருக்காங்க. நம்ம இந்தியாவில் வந்து 12 வயசுக்கு அப்புறமா இருந்து குழந்தைகள் வந்து எடுத்துக்கலாம். குழந்தைகள் மாதிரியே டாக்டர், இப்போ கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்களே டாக்டர், அவங்க வந்து கோவிட் வேக்சின் எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களில் வந்து பார்த்திங்கன்னா நோய் தீவிரம் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து குறை பிரசவம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக போட்டுக்கணும். அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களை தாண்டி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பிரெஸ்ட் ஃபீடிங் டைம் இருக்கும்ல டாக்டர், அந்த டைம் பீரியடில் எடுத்துக்கிட்டா அதனால ஏதாவது பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கா? ஓகே, ஸோ அப்படி அவங்க பிரெஸ்ட் ஃபீடிங் விமன்ஸும் வந்துட்டு எடுத்துக்கிறத நான் என்கரேஜ் பண்ணேன். பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுற எந்த விமனுமே வந்து கண்டிப்பாக வேக்சினேஷன் எடுத்துக்கலாம் தான் நான் அறிவுரை செய்வேன். ஏன்னா வந்து எந்த ஒரு COVID-19 தடுப்பூசியும் வந்து லைவ் வைரஸ்னால் தயாரிக்கப்படலை. இன்ஃபேக்ட் வந்து ஊசி போடுறதுனால அம்மாவோட உடம்புல ப்ரொடியூஸ் ஆகிற ஆன்டிபாடிஸ் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் வழியாக கிடச்சி அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு அளிக்கிறது. ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக லாக்டேட்டிங் ஃபீமேல்ஸ் வந்து இது எடுத்துக்கிறது, COVID-19 தடுப்பூசி வந்து எடுத்துக்கிறது நல்லது. வித்தவுட் வேக்சினேட்டிங்கே வந்து அவங்க குழந்தைங்க வந்து ஆன்டிபாடிஸ் வந்து கிடைக்கும் அவங்களுக்கு. கண்டிப்பாக டாக்டர், இது வந்து ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன், புது இன்ஃபர்மேஷன் சொல்ல போனால் பெண்கள் எல்லாருக்குமே. நெக்ஸ்ட்டு கொஸ்டினும் அதை பற்றி தான் டாக்டர். அதாவது பெண்கள் மென்ஸ்ட்ரேஷன் மாதவிடாய் காலத்தில் வந்து COVID-19 வேக்சின் எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக எடுத்துக்கலாம். மென்ஸ்ட்ரேஷனுக்கும் இதுக்கும் COVID-19 தடுப்பூசிக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அந்த எந்த ஒரு இன்ட்ராக்ஷனும் கிடையாது. நீங்கள் வந்து மென்ஸ்ட்ரேஷன் டைமில் வந்து எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எந்த மாதிரி மெடிகேஷன்ஸ், அதாவது மாத்திரைங்க மருந்துங்க எடுத்துக்கலாம், அதாவது COVID-19 போட்டுக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம், எந்த காலத்துக்கு முன்னாடி எடுத்துக்கக்கூடாது? வேக்சின் என்ன மருந்துகளாக எடுத்துக்கக்கூடாதுன்னு கேட்குறீங்களா? ஸோ அப்படி எதுவும் குறிப்பாக வந்து இந்த மருந்து எடுத்துக்கலாம் இந்த மருந்து எடுத்துக்கக்கூடாதுன்னெலாம் எதுவும் கிடையாது. இப்போது எல்லா ரெகுலர் மெடிசன்ஸும் அவங்க வந்து எடுத்துக்கலாம். லைக் வந்து பிபி சுகர் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ண மெடிசன்ஸ் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓவர் த கவுண்டரில் ஃபார்மசியில் போய்ட்டு செல்ஃப் மெடிக்கேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது வந்து நல்லது. இப்போது ஏதாவது அந்த டைமில் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏதாவது ஏற்பட்டால் அவங்களுடைய மருத்துவரை வந்துட்டு மருத்துவருடைய உதவி வந்து நாடுறது வந்து நல்லதுன்னு நான் கருதுகிறேன். சரிங்க டாக்டர், இப்போ வந்து நம்ம வேக்சின் போட்டுக்கிறோம் இல்லைங்களா, இப்போது கோவிட் வந்து அந்த மியூட்டேஷன் ஆகுது, புதுசாக அது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ அதுலேருந்து நம்மளை பாதுகாக்க முடியுங்களா வேக்சின் போட்டுக்கிறதால? இதுவரைக்கும் உள்ள எல்லா ஸ்ட்ரெயின்ஸுக்குமே வந்து வேக்சின் வந்து பாதுகாப்பு தான் தருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒமிக்ரான் இப்போ வந்துட்டு போச்சு. இந்த ஒமிக்ரானுக்கு கூட வந்துட்டு எந்த ஒரு பாதிப்பும் வந்துட்டு நம்மளுக்கு ஏற்படலை. நார்மலாக காய்ச்சல் தலைவலி போன்ற சிம்டம்ஸ் வந்து மைல்டான சிம்டம்ஸ் ஏற்பட்டாலும் ஆனால் வந்து ஒரு தீவிரம் அடையிலன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அதனால் வேக்சின்ஸ் வந்து இட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல். இப்போ இருக்கிற இந்த இதில் வந்துட்டு நம்ம இப்போது ஓரளவுக்கு நம்ம ஃப்ரீயாக இப்போது இருக்க முடியுது அப்படின்றதுக்கு வந்து வேக்சின் வந்து நிறையா பேர் போட்டிருக்கிறது தான் ஒரு மெயின் காரணமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டாக்டர், இப்போ கொஸ்டின்ஸ்லாம் நம்மளுக்கு முடிஞ்சிடுச்சு. இது வந்து ஒரு ஸ்பெஷல் செக்மெண்ட் மாதிரி மித்ஸ் அண்ட் மிஸ்கன்செப்ஷன் மாதிரி சில கொஸ்டின்ஸ் கேட்குறேன். அது சம்மந்தமாக நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கோவிட் வேக்சின் வந்து மைக்ரோ சிப்ஸ் வந்து கோவிட் வேக்சினில் கண்டெயின் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அது பற்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து COVID-19 தடுப்பூசியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து எதற்காக அதை உருவாக்கியிருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து அறியணும். அது வந்து COVID-19 நோயை வந்து தடுக்கிறதுக்காக உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன் இதில் எப்படி இந்த வேக்சினில் வந்து என்னென்ன வெரைட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, லைக் mRNA வேக்சின், வைரல் வெக்டர் வேக்சின், ஹோல் வைரஸ் வேக்சின், அப்புறம் ப்ரோட்டீன் சப்யூனிட் வேக்சின். இதை தவிர வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் உள்ளே ஆட் பண்ண மாட்டாங்க. எந்த ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸும் சரி, இல்லைனா வந்து மெடிசன்ஸும் சரி, இல்லைனா
அயனோ அந்த ஒரு சில பேர்லாம் சொல்கிறாங்க இரும்பு மேக்னெட்டிக் பவர் இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ வேக்சினில் வந்துட்டு அது அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள், அதாவது அந்த ஸ்பைக் ப்ரோட்டீன்னு சொல்லப்படுற அந்த விஷயம்தான் வந்துட்டு அந்த வேக்சினால் உருவாக்கப்படுது. ஸோ இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் ப்ரைமரி கான்செப்ட். யாரையும் ட்ராக் பண்ணுறதுக்காகவோ எதுக்காகவோ வந்து நம்ம இந்த COVID-19 தடுப்பூசியை வந்து உருவாக்கலாம். ஸோ டாக்டர் சொன்ன மாதிரி அது முழுக்க வெறும் கொரோனா வைரஸை தடுக்கிறதுக்கான ஒரே ஒரு முயற்சி தான், வேற எந்த ஒரு எக்ஸ்ட்ரா இதுவும் கிடையாது. ஸோ தேங்க்யூ டாக்டர். நெக்ஸ்ட்டு வந்து எப்படின்னா, சில பேர் இது சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்மளோட டிஎன்ஏவை வந்து ஆல்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது COVID-19 வேக்சின் எடுத்துக்கிட்டா அப்படின்றது. ஓகே. ஸோ டிஎன்ஏன்னு சொல்கிறப்போ வந்து டிஎன்ஏ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல்லோட நியூக்ளியஸ்குள்ளே இருக்கும். சரியா? நான் சொன்ன எம்ஆர்என்ஏ வேக்சின் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ்குள்ளேயே போகாது. ஓகேவா? ஸோ அதனால் அதை டிஎன்ஏவை அஃபெக்ட் பண்ணாது. இப்போ வைரல் வெக்டார் வேக்சின் வந்து உள்ளே போகும், பட் ஆனால் என்ன பண்ணுன்னா இந்த ஸ்பைக் ப்ரோட்டீனை உருவாக்கக்கூடிய அந்த சிக்னலை மட்டும் தான் கொடுக்கும், அந்த ஜெனட்டிக் மெட்டீரியலை மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ இதில் எங்கே வந்துட்டு டிஎன்ஏ வந்து ஆல்ட்ரேஷன் நடக்குது அப்படின்றது வந்து தெரியல. ஸோ வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு மித் இது. ஸோ டிஎன்ஏ வந்து ஆல்ட்ரேஷன் நடக்காது. சரிங்க டாக்டர். இப்போ வந்து COVID-19 வேக்சின் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா, வேக்சின் எடுக்கிறதாலேயே நமக்கு வந்து COVID-19 வந்துடுது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? COVID-19 வேக்சின் போடுறதுனாலே COVID-19 வந்துடுதா? ஓகே, அப்படி கிடையாது. இது டைரெக்டாக ஆன்சர் பண்ணணும்னா COVID-19 வேக்சின் வந்து COVID-19 தடுக்கிறதுக்காக தான். ஸோ COVID-19 வேக்சின் போடுறதுனால COVID-19 வராது. மேபி அட் த சேம் டைம் வந்து அவங்க வந்து எங்கேயாவது எக்ஸ்போஸ் ஆகிருக்கலாம். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து COVID-19 வந்திருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு COVID-19 தடுப்பூசி எடுத்து 2 to 4 வாரங்களுக்கு அப்புறமா தான் வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தியானது உருவாகுது. ஸோ அதுக்கு நடுவில் வந்து அவங்க எப்போ இன்ஃபெக்ட் ஆனாலும் அவங்களுக்கு COVID-19 வந்த மாதிரி தான் இருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதான் டாக்டர், இப்போ வந்து அதே மாதிரி இவ்வளோ நேரம் பேசின எல்லாத்தையும் தாண்டி ஏதாவது ஒரு ஃபேக்ட்ஸ்ன்னு இருக்கும்ல டாக்டர். இப்போ மித்ஸை பற்றி பேசணும், கோவிட் பற்றியான ஃபேக்ட்ஸ், இல்லை நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா மக்களுக்காக ஷேர் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் சொல்லலாம் நீங்கள். அந்த மாதிரி சொல்லணும்னா லைக் எல்லாருமே வேக்சினேட் பண்ணணும். இப்போவும் வந்துட்டு நான் கம்யூனிட்டி பீப்புள் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு சில ஏரியாவில் வந்து நான் போய் பார்க்கும்போது வந்துட்டு ஒரு சில பேர் வந்து ஒரு சில கம்யூனிட்டிஸ் வந்து ஒரு சில பர்சன்ஸ் வந்து வேக்சினேட் பண்ணாமலே இருக்காங்க. இன்னும் ஒரு டீப்பர் இன்சைட் ஆஃப் த வேலூர் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் இன்னும் எடுக்காமல் ஈவன் சர்டிஃபிகேட்ஸ் வந்துட்டு டேம்பர் பண்ணி கூட வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளை வந்து நம்மளுடைய உடம்புக்காக தான் வந்து வேக்சினேஷன் எடுக்க சொல்கிறாங்க அப்படின்றத வந்து புரிந்து கொண்டு எல்லாருமே அனைவருமே வந்து இந்த கம்ப்ளீட் டோஸ்னால் என்னது 2 ப்ரைம் டோஸை வந்து கண்டிப்பாக எடுத்துருக்கணும். அதுக்கடுத்தது பூஸ்டர் போடுறது நெக்ஸ்ட்டு. இந்த சமயத்தில் வந்துட்டு 2 டோஸை வந்து கண்டிப்பாக எடுத்துருக்கணும். இதுக்கப்புறமா முதியோர்களும் வேறு இணை நோய்கள் இருக்கிறவங்களும் வந்து கண்டிப்பாக வந்து அந்த 3வது டோஸ், அதாவது பூஸ்டர் டோஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளணுன்றது தான் நான் சொல்கிறேன். இன்னும் வேக்சின் இன்னும் எடுக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து என்ன ரீசனில் வேணால் இருக்கலாம், பயத்தினால இருக்கலாம். நிறைய பேருக்கு இந்த பயமே இன்னும் போகலை. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் போய் எடுங்க. நான் அதுக்கான எல்லா ஆன்சர்ஸுமே நான் சொல்லிட்டேன். இப்போது இந்த ஒரு சில பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி எனக்கு சுவாச கோளாறு இருக்குது, நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா வந்துட்டு இவர்கள் தான் முதல்ல எடுக்கணும் வேக்சினை. ஸோ அதனால் எல்லாரையும் வேக்சின் எடுக்கணுன்றது தான் நான் வந்து என்கரேஜ் பண்ணுறேன். ஒன்லி வென் அவங்களுக்கு வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன் ஏதாவது ஏற்படும், சிவியர் அனாஃபிலாக்சிஸ், அதாவது வந்துட்டு அந்த மருந்து அந்த வேக்சினில் இருக்கிற மருந்துனால ஏதோ ஒரு சில பேருக்கு உதடுகள் வீங்கி போயிடும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ரொம்ப சீரியஸ் காஸ் ஏதாவது ஆகுதுன்ற பட்சத்தில் மட்டும் வேக்சின் எடுக்காமல் இருக்கலாம். மற்றபடி எல்லாருமே வந்து வேக்சின் எடுத்துக்கிறது தான் வந்து நல்லது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா டவுட்ஸும் எல்லாருக்கும் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் டாக்டர். இப்போது எல்லா ஆன்சருக்கும் இப்போ பொறுமையாக எல்லாமே அழகாக ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஓகே சார், ரொம்ப தேங்க்யூ சார். இது வரைக்கும் நாங்கள் நிறைய விஷயம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் COVID-19 பற்றி. யூனிசெஃப் மற்றும் CRA இணைந்து நடத்தும் இந்த சிறப்பு மருத்துவ நேர நிகழ்ச்சியில் கோவிட் வேக்சின் பற்றின சில பயனுள்ள தகவல்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் யூனிசெஃப் மற்றும் CRA இணைந்து நடத்தும் இந்த சிறப்பு மருத்துவ நேர நிகழ்ச்சியில் நம்ம டாக்டர் ஜூலியன் சார் அவர்கள் வந்து நம்ம கூட கோவிட் வேக்சின் பற்றின
சில பயனுள்ள தகவல்களை பற்றி பகிர்ந்துக்கிட்டாங்க. மீண்டும் ஒரு சிறப்பு மருத்துவ நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரசன்னா. நான் உங்கள் சுப்ரஜா. இது விஐடி பண்பலை 90.8. இது விஐடியின் சமுதாய வானொலி. நேர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது விஐடி பண்பலை 90.8 யூனிசெஃப் மற்றும் சிஆர்ஏ இணைந்து வழங்கிய சிறப்பு மருத்துவ நேரம். மருத்துவ நேரம் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 வழங்கும் கருத்துக்களம். மக்கள் கருத்துக்கள் அரங்கேறும் ஒளித்தளம். உங்கள் குரல்களில் ஒருங்கிணையும் கருத்துக்களம். விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி சிறப்பு கருத்துக்களம். பிளஸ் டார்கெட்லையும் சிஎம்சியும் இணைந்து ரத்த தான முகாம் நடத்துறாங்க. அதுல பங்கேற்க வந்த சிலர்கிட்ட வந்து ரத்த தான முகாமை பத்தி நம்ம கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர்? என் பேர் ரூபன். நான் வந்து கண்ணமங்கலம்ன்ற கிராமத்துலேருந்து வரேன். திருவண்ணாமலை மாவட்டம் முத்துரங்கம் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிறேன். நான் ஒய்ஆர்சி யூத் ரெட் கிராஸில் இருக்கேன். அங்கே வந்து எனக்கு மீட்டிங் வச்சு சொன்னாங்க, இந்த மாதிரி பிளட் கேம்ப் இருக்குது, வந்து கலந்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி நம்ம கலந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி நிறைய தகவல் வந்தது. அதை பார்த்து தான் நான் வந்து கலந்துக்கேன். இப்போ வந்து பிளட் குரூப் வந்து இந்த ஓ பாசிட்டிவ். இன்னும் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ தான். எத்தனை வருஷமாக நீங்கள் வந்து இந்த ரத்த தானம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் கலந்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை. உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து பயமாக இருக்குதா ரத்த தானம் பண்ணுறதுனால? ஏதாவது கொஞ்சம் அதிகமாக வந்து ரத்தம் எடுத்துருவாங்களா அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்குது? ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நாளாகவே பிளட் கொடுக்கணுன்னு வந்து ஆசை இருந்தது. இருந்தாலும் வந்து ஏஜ் வந்து லிமிட்டேஷன் இருக்கிறதுனால 18 இயர்ஸுக்கு மேலே இருந்தால் தான் பிளட் எடுப்பாங்கன்னு சொல்லி அதனால எடுக்க முடியாமல் போச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் எனக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. இப்போது நீங்கள் வந்து சொன்னீங்க இது மாதிரி வந்து பிளட் டொனேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்களா, ஏதாவது உங்கள் நண்பர்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்களா? நான் என் ஃப்ரெண்டு எல்லாம் வந்திருக்கோம். பல பேருக்கு இன்ஃபார்ம் பண்ணோம். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களோட சொந்த வேலை காரணமாக வர முடியாமல் போச்சு. நான் ஒரு 2-3 பசங்க சேர்ந்து வந்திருக்கோம். இப்போ வந்து அவங்கள நீங்கள் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னீங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் விழிப்புணர்வு எது மாதிரி நீங்கள் ஏற்படுத்துனீங்க? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் புதுசாக இருக்க சொல்ல காலேஜில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் தான். அதனால் அவங்களும் ஒய்ஆர்சியில் இருக்கிறதுனால நான் அவ்வளோவா இது பண்ணுறதுக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு. அவங்களே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுறாங்க. சரி, இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க புதுசாக நான் வந்து பிளட் டொனேட் பண்ண வந்திருக்கிறேன். அதாவது வந்து ஒரு 18 வயசு எப்போ ஆகும், அதுக்கப்புறம் தான் வந்து நான் பிளட் டொனேட் பண்ணணும், அதனால் எனக்கு ரொம்ப ஆசை எனக்கு, அதனால் நான் பிளட் டொனேட் பண்ண வந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து புதுசாக பிளட் டொனேட் பண்ண வரவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான அறிவுரை சொல்கிறீங்க? பிளட் டொனேட் பண்ணுறதுன்றது வந்து ஒரு உயிரை காப்பாற்றுற மாதிரி. உங்கள் சொந்தக்காரவங்களுக்கு கூட உங்கள் பிளட் யூஸ் ஆகலாம். அதனால் வந்து பிளட் டொனேட் கண்டிப்பாக பண்ணணும். அந்த பிளட் டொனேட் பண்ணுறதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிளட் வந்து ஆட்டோமேட்டிக்காக செக்ரேஷன் ஆகிடும் நம்ம உடம்புல. அதனால் நீங்கள் அனாவசியமாக ரத்தம் எடுத்துட்டாங்களே அப்படின்லாம் பயப்பட வேண்டியதில்லை. ஆட்டோமேட்டிக்காக அது எடுக்கிற ரத்தத்துக்கு அதிகமாகவே நம்ம உடம்புல உற்பத்தி ஆகிடும். நான் பேசிக்காக ஜுவாலஜி ஸ்டூடெண்ட்டு. அதனால் பெரும்பாலும் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக. வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம் சார், ஐ எம் எமல்சன் மோசஸ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் முத்தரங் கவர்மெண்ட் டாக்டர் காலேஜ், இஸ் கோஆர்டினேட்டர் ஆஃப் யூத் ரெட் கிராஸ். சார், இன்னைக்கு வந்து நீங்கள் ரத்த தான முகாமுக்கு வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து எதனால் அந்த விழிப்புணர்வு வந்துச்சு ரத்த தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு? கண்டிப்பாக என்னென்னா படிக்கிற காலங்களிலே சின்ன பிள்ளைங்க இருக்கும்பொழுது என்னுடைய பெற்றோர்கள்லாம் மற்றவங்க மேலே கரிசனையாக இருக்கணும், கஷ்டப்பட்டவங்களை நம்ம நேசிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்னுடைய பணிக்காலங்கள்லையும் நான் பணியாற்றின கல்லூரிகளிலும் எனக்கு மாணவர்களுக்கு சேவை செய்யவும் சமூக சேவை செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைச்சது. அதிலிருந்து நான் நிறைய சமூகத்துக்கு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் எங்கள் மனதில் வந்ததுனால இப்போ நாங்கள் பெரும்பகுதியான நேரங்களில் மாணவர்கள் சமூகத்துக்கு ஆற்றக்கூடிய நற்காரியங்களையும் அதோடு உயிர் காக்கக்கூடிய இரத்த தானத்தையும் செய்ய வேண்டுங்கிறதையும் நாங்கள் வலியுறுத்திட்டு இருக்கிறோம். அடுத்து அதோடு கூட என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நாங்கள் எங்களுடைய ஒய்ஆர்சி மாணவர்கள் கிட்டத்தட்ட 100 மாணவர்களுக்கு மேலே இருக்கிறாங்க.
அவங்ககிட்ட நாங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, உயிர் காக்கக்கூடிய நம்முடைய உடம்பில் இருக்கிற பாகங்களையும் நம்முடைய இறந்த பின்னரும் அதை மற்றவங்களுக்கு பயன்படுகிற அளவில் அதை கொடுக்கிற உடல் தியாகத்தையும் பண்ணுறதுக்கான விழிப்புணர்ச்சி நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். பிள்ளைங்களும் நல்ல ஆர்வமாக இருக்கிறாங்க, நிறைய கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. சரிங்க சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் எத்தனை வருஷமாக வந்து ரத்த தானம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? கிட்டத்தட்ட நாங்கள் எங்கள் கல்லூரி ஆரம்ப காலங்கள் முதலே 65 முதல் எங்கள் கல்லூரி நிரம்ப இருக்கு. ஆரம்ப காலங்களே இந்த யூத் ரெட் கிராஸ் இருக்கு. அதில் உள்ள அங்கத்தினர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் இதுவரையிலும் கொடுத்துருக்காங்க. அந்த வழி தொடர்பாக இந்த கிட்டத்தட்ட நான் 2013 பொறுப்பேற்றிருக்கிறேன். அதுலேருந்து ஒவ்வொரு ஆண்டுகளும் கிட்டத்தட்ட 300 மாணவர்களுக்கு மேலே ரத்த தானம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இப்பவும் அந்த ஆர்வத்தோடு தான் விடுமுறை ஆனாலும் பிள்ளைங்க கிட்டத்தட்ட 10 மாணவர்களுக்கு மேற்பட்ட மாணவர்கள் தன்னார்வத்தோடு வந்து இங்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். சரிங்க சார், இப்போ வந்து ரத்த தானம் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு வந்து நீங்க என்ன கருத்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? ரத்த தானம் பண்ணுறவர்களுக்கு சமூகத்துக்கு சேவை செய்கிற எண்ணம் அவங்கள்ட்ட இருக்கு. அவங்கள நாங்கள் கல்லூரி சார்பாகவும் எங்களுடைய சார்பாக மனதார நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய நன்றி தான் நாங்கள் கொடுக்க முடியும், வேற எதுவுமே நாங்கள் பண்ண முடியாது. அவர்கள் மற்றவர்கள் சாட்சியாக இருக்கிறாங்க. மற்றவர்களும் பிளட் கொடுக்கணுங்கிறத அவங்க வலியுறுத்திருக்காங்க. விழிப்புணர்வாக நிறைய போட்டிகளில் கலந்துக்கிறாங்க. மாணவர்களுக்கு விழிப்புணர்வுகளை கல்லூரி பலகை மூலம், கல்லூரி பணிகிற மூலம் மற்ற பிள்ளைங்களுக்கு அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. சரிங்க சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் வந்து பல வருஷமாக வந்து ரத்த தானம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. எத்தனை மாதத்துக்கு ஒரு முறை ரத்த தானம் பண்ணணும், யார் யாரெல்லாம் ரத்த தானம் பண்ணலாம் அப்படின்றத கொஞ்சம் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக ஒரு மாணவன் அல்லது ஒருத்தர் குறைந்தபட்சம் 3 மாதம் கேப் கொடுத்தா நல்லது. ஆனால் அவங்களுக்கு தைரியம் இருக்குமானால் 2 மாதம் கூட கொடுக்கலாம். அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப தான் அது இருக்குது. ஆனால் நம்முடைய மருத்துவ அடிப்படையில் 3 மாதம் கேப் கேட்குறாங்க. அவங்களோட வெயிட்டும் குறிப்பிட்ட வெயிட் கேட்குறாங்க. 40 கிலோ வெயிட் இருக்கணும். அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஹெல்த்தியாக இருந்துட்டு நம்மளை ஹெல்த்தியாக நம்ம பாதுகாத்துட்டு அடுத்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் நம்ம விரும்பணும். ஹெல்த்தியாக இல்லைன்னா வேற வழிகளை நம்ம உதவி செஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உயிரணுக்கள் எடுக்கிறதுனால அவங்களுக்கு குறைந்தபட்ச நியூட்ரிஷன் இருக்கான்னு மட்டும் பார்ப்போம். பார்த்துட்டு அவங்களுக்கு நம்ம கொடுக்க முயற்சி பண்ணுவோம். குறைந்தபட்சம் மருத்துவ ஆலோசனைப்படி 3 மாதம் நமக்கு தேவை. சரிங்க சார், இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க இது மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு முறை பிளட் டொனேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து ரத்தம் கொடுக்க வரவங்க முன்னாடி நாள் ஏதாவது சாப்பிட்டு வரணுமா, இல்லை வந்து எதெல்லாம் தவிர்த்துட்டு வரணும் அப்படின்றத பற்றி சொல்கிறீங்களா? இல்லை, அவங்க நல்ல பழக்க வழக்கம் நல்ல ஹெல்த்தியாக இருந்தால் எப்போ வேணாலும் கொடுக்கலாம், சாப்பிட்டு வரலாம். அவங்களுடைய தைரியம் இருந்தால் சாப்பிடாம இருந்தாலும் கொடுக்கலாம். ஆனால் மருத்துவ ஆலோசனை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹெல்த்தியாக காலையில் நம்ம எல்லாரும் 3 வேளையும் சாப்பிட்றது மாதிரி சாப்பிட்டு வந்தால் நலம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆல்கஹாலோ அல்லது அவங்களுக்கு ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் அதை முற்றிலுமாக முதலே டெஸ்ட் பண்ணி அவங்கள முதல் கட்டமாக பரிசோதிச்சுறாங்க. அவங்க சொல்லாட்டாலுமே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதனால எந்த விதமான தவறான ரத்தங்களும் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் 100% குறையும். இப்போ புதுசா ரத்த தானம் பண்ண வரவங்களுக்கு நீங்க என்ன கருத்து சொல்றீங்க? அவர்கள் வந்து விருப்பத்தோடு தான் வர்றாங்க, அதனால மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. அதனால அந்த மகிழ்ச்சி தொடர்ந்து சமூகத்துக்கு ஆற்ற வேண்டும். நாங்கள் எங்களுடைய உள்ள வந்தவங்க என் கல்லூரி சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். விட் கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி சிறப்பு கருத்துக்களம். பிளஸ்ட் அறக்கட்டளையும் சிஎம்சி மருத்துவமனையும் இணைந்து ரத்த தான முகாம் நடத்துறாங்க. அதுல வந்து பல வருஷமா வந்து ரத்த தானம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட நம்ம பேச போறோம். சொல்லுங்க சார், உங்க பேரு? வணக்கம் சார், என் பேர் சீனிவாசன். நான் சேவூர் கிராமம் கருணை நகர் அந்த தங்கியிருக்கேன். பக்கத்தில் கரியரி மருத்துவமனை விஐடி காலேஜ் அந்த பக்கத்தில் தான் இருக்குது. நான் 4 வருஷமாக கொடுத்துட்டு வரேன். நான் ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஐயோ இந்த ரத்தத்தை கொடுத்தா நம்ம ரொம்ப சோர்வாயிருமோ, ஏதாவது ஆகிடுமோ, ஏதாவது எஃபெக்ட் ஆயிடுச்சுனாக்கா நம்மளால் பலன் இல்லாமல் போயிடுன்ற ஒரு பயம் இருந்தது. அப்புறம் எனக்கு என்னோட சின்ன வயசு பையன் ஒருத்தர் கொடுக்கும்போது அதை பார்த்த உடனே சரி அவனும் கொடுத்து நல்லா தெம்பா இருக்கும்போது நம்மளும் கொடுக்கலாமேன்ற ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது கொஞ்சம் பயந்து கொடுத்தேன். அப்புறம் அது வலிக்கும் அப்படின்ற வச்சேன். ஊசி கண்டா நிறைய பேர் வலிக்கும், அந்த பயம் இருக்கதான் செய்யணும். ஆனால் இப்போ அதெல்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு. இப்போ கொஞ்சம் நம்மளே சின்ன பையனை கொடுக்கும்போது ஏன் நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. நானும் கொடுக்க வந்தேன். நிறைய பேர் என்ன மாதிரி நிறைய மக்கள் கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த ரத்தம் 4 பேருக்கு யூஸ் ஆகும்போது ஏன் நம்ம கொடுக்கக்கூடாது? நம்ம பூமியில் வாழ்கிற கொஞ்ச காலத்தில் நம்மளால் ஒரு 4 பேர் வருஷத்துக்கு, இப்போ என்னுடைய ரத்தம் வந்து 4 பேர் பயன்படுத்தினாக்கா வருஷம் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னாக்கா 4 8 ஆகும், 8 16 ஆகும். அது மாதிரி நிறைய பேர் நம்ம ஒரு உயிர் தியாகம் பண்ண மாதிரி தானே. ரத்தம் வந்து ஒரு உயிர் மாதிரி தான். அந்த ரத்தத்தில் உயிர் இருக்குது. அந்த உயிரை வந்து 4 பேருக்கு நம்ம கொடுக்குறோம். அது மாதிரி ஒரு நல்ல சேவை மனப்பான்மை உள்ள மக்கள் நம்ம நாட்டில் இருக்கணும். இன்னும் நிறைய பேர் வரணும் ரத்த தான முகாமுக்கு. சரிங்க சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க 4 வருஷமா நான் வந்து ரத்த தானம் தந்துட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. உங்கள் ஃபேமிலி கிட்ட ஏதாவது நீங்கள் அவேர்னஸ் கிரியேட் பண்ணிருக்கிறீங்களா ரத்த தானத்தை பற்றி? எங்கள் அப்பாவோட சொன்னேன். அவங்க ரொம்ப ஏஜட் பர்சன். அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து தொழுநோயால் பாதிக்கப்பட்டவங்க அப்பா அம்மா 2 பேரும். அவங்களுக்குனால கொடுக்க முடியலை. அவங்களால இப்போ வந்து 75 to 80 ஏஜஸ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு வந்து அந்த விழிப்புணர்வு இல்லை அந்த காலத்தில்.
இப்போ வந்து மக்கள் நிறைய விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்க, நல்லா படிச்சிருக்காங்க, எஜுகேட்டட் பீப்புள்லாம் இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து இன்னும் பயந்துக்கிட்டு இன்னும் ரத்த தானம் கொடுக்காம அப்படியே ஏமாற்றிக்கிட்டு அப்படியே நம்ம இன்னொருத்தருக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணணும், டைம் இல்லை எனக்கு, நான் வேலையில் பிஸியாக இருக்கேன், ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ரோட்டில் போயிட்டு இருக்குனாக்கா யாருனோ ஒருத்தர் கீழே விழுந்தாலும் இந்த காலத்தில் தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்குது. அந்த இடத்துல ரத்தம் எவ்வளோ வேஸ்ட்டாக போகுது. அந்த நேரத்தில் நம்ம ரத்தம் கொடுத்துருந்தோம்னாக்கா நம்ம ரத்தம் கொடுத்துருக்குன்ற ஒரு தைரியத்தோட வாங்க ஹாஸ்பிட்டல் வாங்க, நம்மளும் ரத்தம் கொடுத்து நம்ம ரத்தம் இருக்குது அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கும். அவங்களும் கூட்டிகிட்டு போகலாம். அவங்க வந்து சரி நம்மளுக்கும் இன்னொருத்தருடைய ரத்தம் நமக்கு வந்து உயிரை பாதுகாத்துருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அவங்க நல்லா குணமான பிறகு அவங்க 4 பேர் ரத்தம் கொடுத்து முன் வருவாங்க. சரிங்க சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க 4 வருஷமாக நான் ரத்த தானம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. எத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ரத்த தானம் நம்ம பண்ணலாம்? எவ்ரி 6 மந்த்துக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து ரத்த தானம் கொடுக்கலாம். அது 2 மாதத்துலேயே வந்து ரத்தம் மறுபடியும் உற்பத்தி ஆயிரும் உடம்புல. ரத்தம் வந்து போயிடுச்சுனாக்கா இனி சுத்தமாக ரத்தமே வராது, உடம்பு ட்ரை ஆயிரும் அப்படின்லாம் ஒரு கற்பனை பண்ணிட்டு யாரும் வராமல் இருக்கக்கூடாது. ரத்தம் 2 மாதத்தில் நம்ம ஆஷ்யூஷுவல் நம்ம பாட்டு வேலை செஞ்சுட்டே இருக்கணும். உடலில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். அதுக்காக பயந்துக்கிட்டு கவலைப்பட வேண்டிய அவசியமே யாருக்குமே இல்லை. தயவு செய்து வாங்க, ரத்த தானத்தை கொடுங்க. நம்மளால் நிறைய பேருக்கு சமூக சேவை செய்வோம். ரத்த தானத்தினால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம உடலுக்கு ஆரோக்கியமும் இருக்குது. புதிய ரத்தங்கள் உற்பத்தி ஆகும். சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க சார் புதிய ரத்தம்லாம் வந்து நம்மளுடைய உடலில் உற்பத்தி ஆகும் ரத்த தானம் பண்ணுறதுனால அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் வந்து முதல்ல ரத்த தானம் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம்? அதான் ஃபஸ்ட்டு ரத்த தானம் கொடுக்கும்போது ஏண்டாப்பா நம்ம கொடுத்துட்டோம்னாக்கா நம்ம உடம்புல இருக்கிற ரத்தம்லாம் போயிடும், நம்ம ரொம்ப வீக் ஆகிடும் அப்படின்னு பயந்து தான் இருந்தேன். 4 பேர் சொன்னாங்க, சொல்லும்போது கூட அந்த பயம் இருந்துட்டு தான் இருந்துச்சு. இருந்தாலும் என்னோட அதான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு சின்ன பையன் வயசானவங்க ஒரு சில பேர் கொடுக்கும்போது அதை பார்க்கும்போது ஏன் நம்ம ஒரு 38 ஏஜ் தானே இருக்குது, நம்ம இப்போலேருந்து கொடுக்க ஆரம்பித்தா தானே ஒரு 50 வயசு வரைக்குமா நம்ம கொடுத்துட்டே இருந்தால் கூட இன்னும் நிறைய பேர் பெனிஃபிட் ஆகும் இல்லையா அப்படின்ட்டு ஒரு நமக்குள்ள ஒரு ஆசை ஆர்வங்கள் அதிகமாகிடுச்சு. இப்போ கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஆர்வத்தில் நான் இன்றைக்கி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய பேர் வாங்க, கொடுங்க, ரத்த தானம் கொடுங்க. நம்ம மக்களை சேவ் பண்ணுவோம், நம்ம மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவோம். ரத்த தானத்தினால நிறையா உயிர்களை நம்ம இழக்காம பாதுகாக்கலாம். ரொம்ப நன்றி சார், விஐடி கம்யூனிட்டி சார்பாக. இன்னைக்கு சிறப்பு கருத்துக்களம் நிகழ்ச்சியில ரத்த தான முகாம்ல இருக்கிறோம். இன்னைக்கு ரத்த தான முகாம்ல நம்ம கூட பேசுறதுக்காக ரத்த தானம் கொடுத்துட்டு வாலண்டியர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட நம்ம பேசலாம். வணக்கங்க. வணக்கங்க. உங்க பேரு? என் பேரு சரவணன். எங்க இருந்து வரீங்க சரவணன்? நீங்க கழிஞ்சூர்ல இருந்து வரேன். முதல்ல வந்து ரத்த தானம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. நீங்க உங்களுக்கு இதோட அனுபவம் எப்படி இருக்கு? முதல்ல பயந்துட்டே இருந்தேன் எப்படி, ஆனா பட் எனக்கு முதல்ல இருந்தே இதை கொடுக்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. ஸோ அதனால நான் வந்து இன்னைக்கு வந்து உங்க ரத்த தானம் பண்ணேன். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. சார், நீங்கள் சொன்னீங்க இது மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பிளட் டொனேட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு. ரொம்ப ஒரு சந்தோஷமாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூப்பிட்டு வந்திருக்கீங்களா பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு? ஃப்ரெண்ட்ஸு வரல யாரும். பட்டு என் ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க, அவன் சென்னையில் இப்போ வேலையில் இருக்கான். ஸோ அவனால் வர முடியல, நான் மட்டும் தான் வந்தேன். சரிங்க, இப்போ வந்து உங்களை மாதிரி புதுசாக பிளட் டொனேட் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? இது ஒரு நல்ல விஷயம். இது செய்யணும் கண்டிப்பாக. ஏன்னா பிளட் வந்து தரதுனால நான் பல உயிர்களை காப்பாற்றுறதுக்கு உதவியாக இருக்கும். பெரும்பாலும் இது வந்து எல்லாரும் செய்யணும், முன் வரணும். பல பேர் பயப்படுறாங்க, அதெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக முன்னே வந்து இது தந்தாக்கா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஒரு நினைக்கிறேன் நான். சரி, ஓகேங்க. இது மாதிரி உங்களுடைய சேவைக்கு கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து செய்யணும். விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூங்க. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி சிறப்பு கருத்துக்களம் பிளஸ்ட் அறக்கட்டளையும் சிஎம்சி மருத்துவமனையும் இணைந்து நடத்தும் ரத்த தான முகாம்ல இருக்கிறோம். இன்னைக்கு வந்து ரத்த தானம் செஞ்சுட்டு நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் கூட நம்ம பேசலாம். வணக்கங்க. வணக்கங்க. உங்க பேருங்க? பாண்டியன். எங்க இருந்து வரீங்க? நான் காட்பாடியிலிருந்து வரேங்க. காட்பாடி காங்கேயனில் இருந்து. என்ன பண்றீங்க சார் நீங்க? டீச்சராக இருக்குங்க சார். கவர்மெண்ட் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி டீச்சராக இருக்கேன். நான் ஒரு என்எஸ்எஸ்ல ஏற்கனவே இருந்திருக்கேன். ஒரு 10 இயர்ஸாக நான் நடத்தியிருக்கேன். அப்போல்லாம் வந்து இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருந்தது. ஸ்கூல்லலாம் வந்து இந்த லெவல் இல்லை, காலேஜ் லெவல் தான் வந்து இந்த மாதிரி டொனேஷன், பிளட் டொனேஷன் இருக்குது. எனக்கும் ஆர்வமாக இருந்தது. நான் ஒரு 5 இயர்ஸாக இவங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க. இந்த வருஷம் ஒரு 5 இயர்ஸாக என்னால் வர முடியல. இந்த வருஷம் கண்டிப்பாக போகணும்னு சொல்லிட்டு இது மாதிரி இளைஞர்கள் இப்போ வந்து இது மாதிரி பிளட் டொனேஷன் கொடுக்கறதுனால அந்த பியூரிஃபைடு உடனே பியூரிஃபைடு ஒன் டேல அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து எல்லாரும் கொடுத்தாங்க. நிறைய பேருடைய நோய்கள் வந்து நிவர்த்தி செய்யலாம். அதுக்கு வந்து ஆர்வமாக வந்து எல்லாம் செஞ்சால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருடைய வியாதிகள் குணமாகும். சரிங்க சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எத்தனை வருஷமாக நீங்கள் வந்து பிளட் டொனேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இல்லை, இது ரொம்ப ஆர்வமாக இருந்தது. ஆனால் இந்த வருஷம் தான் என்னால் வந்து வர முடிஞ்சுது. பல நாட்கள் வந்து செய்யணும்னு ஆர்வம் இருந்தது.
ஆனால் இந்த வருஷம் கம்பலாக கண்டிப்பாக போயிட்டு செய்யணுன்ட்டு வந்தேன். பிளட் டொனேஷன் கொடுத்துருக்கேங்க. சரிங்க சார், இப்போ புதுசாக வந்து பிளட் டொனேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன கருத்து சொல்ல விரும்புகிறீங்க? பிளட் டொனேஷன் பண்ணுறதுனால நிறைய உயிர்கள் வந்து காப்பாற்றப்படுது. இதனால் வந்து பிளட்டு போயிடுன்ற எண்ணெல்லாம் இருக்கு இல்லாமல் பிளட்டு வந்து உடனே அதாவது எப்படி தண்ணி ஆற்றுல தண்ணி இறைச்சாக்கா சுரந்தனே இருக்கும், அதே மாதிரி உடம்புல அப்பப்போ பிளட் கொடுத்தாக்கா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பிளட்டு வந்து சுரண்டே இருக்கும். நம்ம பிளட்டு போயிடும், அதுக்கப்புறம் வராது. நம்ம எண்ணெய் அந்த தப்பான எண்ணெய்லாம் இல்லாமல் இளைஞர்கள் வந்து நிறைய ஆர்வமுடன் கொடுத்தாக்கா நிறைய உயிர்களை காப்பாற்றலாம் சார். விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக ரொம்ப நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றிங்க. நன்றி. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி வந்து சிறப்பு கருத்துக்களம் பிளட் டொனேஷன் பிளஸ் அறக்கட்டளையும் சிஎம்சி மருத்துவமனையும் இணைந்து வந்து பிளட் டொனேஷன் கேம்ப் நடத்துறாங்க. இன்னைக்கு நம்ம கூட பிளட் டொனேஷன் கேம்ப்ல பேசுறதுக்காக இரா சந்திரசேகரன், உதவும் உள்ளங்கள். இன்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன், பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே ஆண்டுதோறுமே ஆண்டு விழாவை ஒரு ஆடம்பரமாக தான் என்ன செய்தேன் என்பதை மட்டும் சொல்வதோடு இல்லாமல் இரத்த தான முகாமை நடத்தி சமுதாயத்தில் விழிப்புணர்ச்சி மட்டும் இல்லை, பல உயிர்களை காப்பாற்றுகின்ற ஒரு நல்ல செயலை இவர்கள் தொடர்ந்து 11 ஆண்டுகளாக செய்துட்ருக்கிறாங்க. இதுபோல் ஒவ்வொருத்தருமே பல நிகழ்ச்சிகளில் இந்த இரத்த தான முகாம், மரம் நடுதல், இது போன்ற ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்யணுன்ற ஒரு வேண்டுகோளாகவும் வைக்கிறேன். நம்ம பல நிகழ்ச்சிகளை கொண்டாடுறோம், அது மகிழ்ச்சியோடு அன்றோடு முடியாமல் நீடித்த பயன் தரக்கூடிய இது போன்ற முகாம்கள். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி கல்வி உதவித்தொகையும் வழங்கியிருக்கிறாங்க. பேர் தான் இரத்த தான முகாமே தவிர இந்த இரத்த தானம் கொடுத்து பல உயிரை காப்பாற்றுறாங்க. மரங்களை நட்டு பசுமை சமுதாயத்தை உருவாக்குறாங்க. படிக்கின்ற ஏழை எளிய மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்குகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே உதவி வாங்கி படித்து வேலைக்கு போனவங்களும் இங்கே உதவி செய்திருக்கிறாங்க. இதுதான் உண்மையான ஒரு விழிப்புணர்ச்சி, ஒரு சிறந்த சமுதாயத்திற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக விளங்குகின்ற நிகழ்ச்சியாக சொல்லுகின்றேன். ஆகவே இது போல் நம்ம வீடுகளில் நடைபெறுகின்ற, அது மட்டும் இல்லை பொது நிகழ்ச்சிகள் கூட, எந்த மத நிகழ்ச்சிகளாக இருந்தால் கூட அங்கேயும் இது போன்ற சமுதாய பணிகள், குறிப்பாக இரத்த தான முகாம்கள் நடத்தி மேலும் மேலும் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இதற்கு வருகை தந்து ஆதரவு கொடுத்த அத்தனை அன்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், நீங்கள் வந்து சொன்னீங்க இது மாதிரி வந்து கல்வி தொகை ஊக்கத்தொகையும் நாங்கள் தரோம் அப்படின்ட்டு. எது மாதிரி மாணவர்களுக்கெல்லாம் வந்து இந்த ஊக்கத்தொகை நீங்கள் தரீங்க? பள்ளி மாணவர்களிலிருந்து கல்லூரி மாணவர்கள் வரலும் தொழில் படிப்பு படிக்கிற எல்லா மாணவர்களுக்குமே விண்ணப்பங்களை பெற்று அதில் தகுதி அடிப்படையில் தேர்ந்தெடுத்து, அதுக்கு முக்கியமாக ஒரே ஒரு தான், ஒன்று வந்து பெற்றோர்கள் மாற்றுத்திறனாளியாக இருக்கணும், இல்லைன்னா படிக்கிறவங்க மாற்றுத்திறனாளியாக இருக்கலாம். இவர்களுக்கு இங்கே உதவித்தொகை வழங்கப்படுகிறது. எத்தனை வருஷமாக இந்த சேவை செஞ்சுட்டு இருக்கிறேன்னு இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுங்களா? இது 11 ஆண்டாக நடந்துட்டு இருக்குதுங்க. இது அப்படியே சின்ன அமைப்பாக தொடங்கி மெல்ல மெல்ல வளர்ந்து இன்றைக்கு இங்கே உதவி பெற்றவர்களே வேலைக்கு போய் உதவி செய்கிறார்கள் என்றால் இதுதான் உண்மையான வளர்ச்சி. நாம் இன்னமும் பெரிய வளர்ந்த நாடுகள்னா வேறு ஒன்றும் இல்லை, கடைகோடி மகனும் வந்து உதவி செய்கின்ற நிலைக்கு உயர்த்துவது தான் மிக சிறந்த சமுதாயமாக நான் எண்ணுகின்றேன். ரொம்ப நன்றிங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக ரொம்ப நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு சிறப்பு கருத்துக்களம் நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதற்காக மேடம், உங்கள் பேர்? பேராசிரியர் கலைச்செல்வி. மேடம், எத்தனை வருஷமாக அந்த பிளஸ் அறக்கட்டளையில் நீங்கள் இருக்கீங்க? 4 வருஷமா இருக்கேன். சரிங்க மேடம், எதனால் வந்து இந்த பிளஸ் அறக்கட்டையில் நம்ம இணையணும்னு உங்களுக்கு வந்து தோணுச்சு? அதாவது என்னுடைய குடும்ப பாரம்பரியம்னு சொல்லலாம். என்னுடைய அப்பாவும் மாமாவும் பல விதங்களில் வந்து எத்தனையோ பேர் வாழ்க்கையில் விளக்கேற்றி வச்சுருக்காங்க. அப்பா வந்து முனிசிபல் கமிஷனராக இருந்தார். எங்கே போனாலும் எவ்வளோ பேருக்கு நன்மை செய்ய முடியுமோ அப்படி ஒரு உதாரண வாழ்க்கை வாழ்ந்தவங்க. அவங்க நிழலில் வந்ததுனால எனக்கும் அந்த எண்ணம் வந்திருக்கு. எவ்வளோ திட்டங்களை கொண்டு வர முடியுமோ, சோஷியல் ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லுவோம், எவ்வளோ திட்டங்கள் மூலம் எவ்வளோ பேருக்கு நன்மை செய்ய முடியுமோ அவ்வளோ நன்மை செய்கிறது ஒரு பிறவி எடுத்ததுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். சரிங்க மேடம், இப்போ வந்து இன்னைக்கு வந்து ரத்த தான முகாம் வந்து நடந்துட்டு இருக்குது. நிறைய பேர் வந்து பிளட் டொனேட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பிளட் டொனேட் பண்ணுறவங்க, புதுசாக வந்து பிளட் டொனேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன வந்து ஒரு கருத்து சொல்கிறீங்க? எந்த தானமும் உறுப்பு தானம்னு எடுத்துட்டு அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ரத்த தானத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ரத்தத்தை எவ்வளவு கொடுக்குறீங்களோ அந்த அளவு ரத்தம் திருப்பி வந்து உங்க உடம்புல ஊறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்போ நீங்க உதவுள்ளங்களாயே எடுத்தீங்கன்னா அவர் பலமுறை கொடுத்துருக்காரு, அவருக்கு வயதும் அதிகம். இப்போ எனக்கு 66 வயது, ஆனால் என்னால் கொடுக்க முடியாது, என்னுடைய உடல்நிலை அப்படி. ஸோ உடல்நிலை நல்லா இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அது கொடுப்பது பெரிய பெரிய தானம்
உறுப்பு தானம் உடல் தானம்லாம் பிறகு வரும், அது எல்லாராலும் இயலாது. ஆனால் ரத்த தானம் என்பது எல்லாராலும் முடிந்த ஒன்று, அதை எல்லாரும் கண்டிப்பாக செய்யணும். இந்த மாதிரி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரும், நீங்கள் ஒளிபரப்பும் போது இந்த மாதிரி செய்ய வேண்டும்ங்கிற எண்ணம் வரும். அது கல்லூரிகளில் அதிகமாக இருக்கணும். ஏன்னா இளைஞர்களுக்கு அதுக்குரிய சக்தியும் இருக்கு, அதை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஆர்வமும் அவங்களுக்கு இருக்கும். மற்ற பிரிவினரை விட அதை செய்யறதுல உங்க பங்கும் அதிகம். மேடம் ரொம்ப நன்றி. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி சிறப்பு கருத்துக்களம் பிளஸ்ட் அறக்கட்டளையும் சிஎம்சி மருத்துவமனையும் இணைந்து நடத்தும் ரத்த தான முகாமுக்கு சீஃப் கெஸ்டா மிஸ்ஸஸ் மைதிலி, அசோசியேட் ப்ரொஃபசர், டிகேஎம் காலேஜ் ஃபார் உமன், அதில் வந்திருக்கிறாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா. இங்கே சீஃப் கெஸ்டா அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சி பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? இந்த பிளஸ் அறக்கட்டளையை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அதோட நடத்திட்டு இருக்கிற ஆண்ட்ரூஸ் ஐயா 11 வருடமாக இந்த சமுதாய பணத்தில் தன்னை ஈடுபடுத்திட்டு இருக்கார். குறிப்பாக தொழுநோய் பாதித்த அந்த நபர்களுக்கு அவர்களால் ஆனக்கூடிய உதவிகளை செஞ்சுட்டு வராங்க. இந்த மாதிரி சமுதாயத்தில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு, சமுதாயத்துக்கே செய்யணும் ஆஸ் அ ஹியூமன் பீயிங், அதை தாண்டி பாதிக்கப்பட்ட மனம் நொந்து இருக்கக்கூடிய இந்த மாதிரி மனுஷங்களுக்கு உதவி செய்யறதுங்கிற இந்த அமைப்பை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு அவங்க என்ன சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க. ஆனா நான் சொல்றேன், நான் சீஃப் கெஸ்ட் எல்லாம் கிடையாது. ஆனா இப்படிப்பட்ட ஒரு பணி இந்த அறக்கட்டளையின் மூலமாக நடக்கின்றது என்பதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுன்னு தான் நான் சந்தோஷப்படுறேன். இந்த வாய்ப்பு எனக்கு ஏன் கிடைச்சதுன்னு நான் நினைக்கிறேன்னா, என்னுடைய கல்லூரியில 23 வருடமாக நான் சமுதாய பணி என்எஸ்எஸ் ப்ரோக்ராம் ஆஃபீஸரா நான் இருந்திருக்கிறேன். அந்த வாய்ப்பை கொடுத்து என்னுடைய இந்த தருணத்தில் நான் கட்டாயம் எனக்கு உதவி பண்ணவங்களை நான் ஞாபகப்படுத்தணும். என் செக்ரட்டரி, என்னுடைய பிரசிடென்ட், என் பிரின்சிபல், அதை தாண்டி என்னுடைய மாணவிகள், இவங்களுடைய அந்த இதனால தான் இன்னைக்கு ஒரு சீஃப் கெஸ்டா நான் இங்க உட்கார்ந்துருக்கிறேன்னா அந்த சமுதாய பணி தான். ஆனா உண்மையாவே சொல்றேன், வாழ்க்கைங்கிறது பணம், பந்தம், பாசம் இதெல்லாம் தாண்டி ஒரு நிதர்சனம் இருக்கு. அது என்னன்னா, சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய நம்மளால் இயன்ற உதவியை செய்யணுங்கிற அந்த நோக்கம் தான். அதை இவங்க நல்லா செஞ்சுட்டு வராங்க. ஸோ இந்த பணியில் எனக்கு இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் நன்றி கூறிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு நிறைய பேர் புது டோனர்ஸ்லாம் கூட பிளட் டொனேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த புது டோனர்ஸ்க்கு நீங்க என்ன கருத்து சொல்ல விரும்புறீங்க? புது டோனர்ஸா வரவங்களுக்கு சில தகுதிகள் இருக்கு. அவங்க 18 வயது நிரம்பியவர்களாக இருக்க வேண்டும். அதே மாதிரி 45 கிலோ வெயிட் இருக்கணும். கவுண்ட் பொம்பளை பிள்ளைங்களா இருந்தா குறைஞ்சது 12% அங்க இருக்கணும். இதெல்லாம் பார்த்த பிறகு வரணும். ஆனா சில பிள்ளைங்க என்ன, இப்ப இருக்கக்கூடிய இளம் குழந்தைகளை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவங்க துடிச்சுக்கிட்டு இருக்காங்க ரத்தம் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா ரத்தம் கொடுக்கக்கூடிய தகுதி எல்லாருக்கும் கிடையாது. ஏன்னா எனக்கே கிடையாது. ஏன்னா அந்த சில தகுதிகள் இருந்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அவங்க கொடுக்கக்கூடிய ரத்தமானது ஒரு உயிரை காப்பாத்துது. சோ அதை தாண்டி உலகத்துல ஒண்ணும் இல்ல. அதனால அந்த புது குழந்தைங்க வர்றவங்க தயவு செய்து இந்த குவாலிஃபிகேஷன் இருந்ததுன்னா தொடர்ந்து நீங்க கொடுக்கணும். ரத்தம் கொடுக்கறதுனால பெற்றோர்களோ ஃபேமிலியோ அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. ஒரு முறை கொடுக்கக்கூடிய ரத்தம் எனக்கு தெரிஞ்சு 24 மணி நேரத்துல திருப்பி அவங்களுக்கு அந்த புது ரத்தம் கிடைச்சிடும். சோ இந்த சின்ன வயசுலயே இந்த மாதிரி ரத்தம் கொடுக்கறதுனால ஒரு உயிர் எங்கேயோ நம்ம பார்க்காத உயிர் காப்பாற்றப்படுது அப்படிங்கிற அந்த எண்ணம் அவர்களை மேலும் மேலும் நல்லவர்களாக, ஏன்னா ரத்த தானம் கொடுக்கறவங்களுக்கு ஒரு நல்ல மனது இருந்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதுல இருந்தே அவங்களோட குவாலிட்டி என்னன்னு தெரியுது. அதனால புது பிள்ளைங்களை எல்லாம், இந்த தகுதி உடைய பிள்ளைங்களை எல்லாம் தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல காசுக்கு ரத்த தானம் கொடுக்கணும். அதற்கு உதவு உள்ளங்கள் சந்திரசேகர் ஐயா மாதிரி இருக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் கூட இருந்து வழி நடத்தணுங்கிறதான் என்னுடைய ஆசை. ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேடம். ஏன்னா தானத்தில் சிறந்தது ரத்த தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரத்த தானத்தை பற்றி ரொம்ப அருமையான ஒரு சில விஷயங்கள், விளக்கங்கள்லாம் கூட சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சார். இன்னைக்கு சிறப்பு முகாமில் உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. ஒரு ஓய்வு பெற்று ஏறக்குறைய ஒரு 18 ஆண்டுகள் ஆகுது. இந்த ஓய்வு பெற்ற பின்னால் பல இடங்களில் நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் எனக்கு அந்த மாதிரி எண்ணம் இல்லை. ஏன்னா பணியில் இருக்கும்போது சம்பாதிச்சது தான் வீட்டுக்கு. பணி முடிஞ்ச பின்னால் நம்ம செய்கிறது சேவையை தான் இருக்கணும், பணம் வாங்காத சேவையாக இருக்கணும், இலவசமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஐயா சந்திரசேகரனுடைய நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்து அந்த அமைப்பில் போயிட்டு தினமும் நான் காலையில் போயிட்டு பணியில் என்னென்ன வேலைகள் அன்றைக்கி செய்ய முடியுமோ அவ்வளவும் செய்துட்டு வருவேன். மதியம் வீட்டுக்கு வந்துடுவேன். ஈவினிங் டைமில் ஏதாவது தேவை இருந்தால் மறுபடியும் போவேன். ரத்தத்தான முகாம், கண் சிகிச்சை முகாம், அப்புறம் இலவசமாக அரிசி கொடுக்கறது செய்யறது எல்லாத்துலேயும் நான் பங்கெடுத்துக்குவேன். ஏற்பாடுகளும் நான் தான் பண்ணுவேன். ஏன் நீங்கள் இப்போ சொன்னீங்க
நீங்கள் வந்து ஓய்வு பெற்று நாங்கள் வந்து இத்தனை வருஷமாக நான் சேவை செஞ்சுட்டு வரேன்ட்டு, நீங்கள் ஓய்வு பெறத்துக்கு முன்னாடி வந்து என்ன ஃபீல்டில் இருந்தீங்க? நான் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியராக ஜாயின் பண்ணேன். படிப்படியாக உயர்ந்து எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், அதாவது செயற்பொறியாளராக உயர்வு பெற்றேன். செயற்பொறியாளராக இருந்து அத்தனை ஆண்டுகளும் என்னுடைய சர்வீஸை பார்த்து டிஎன்இபியில் அத்தனை ஆண்டுகளும் நான் செய்த சேவையையும் என்னுடைய நேர்மையையும் பார்த்து தான் எனக்கு வந்து விஜிலன்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு கொடுத்தாங்க. அந்த விஜிலன்ஸ் ஆஃபீஸராகவும் ஒரு 3 ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றி, அப்புறம் இந்த சேவைக்கு வந்த பின்னாலையும் நம்ம விஐடியிலே இருந்த ஜிவி அவார்டு ஒன்று வந்து எனக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ சமீபத்தில் கூட வந்து ஐஎம்ஏ டாக்டர்ஸ் ஒவ்வொரு ஆண்டும் விழா கொண்டாடுறாங்க. அந்த விழாவில் வந்து பல டாக்டர்கள் கொடுப்பாங்க, சமூக சேவை செய்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க. அதில் என்னை தேர்ந்தெடுத்து இந்த ஆண்டு வந்து எனக்கு வந்து பெஸ்ட் சோஷியல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு அவார்டு கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப கேட்கவே ரொம்ப வந்து மகிழ்ச்சியாக இருக்குது இந்த விஷயங்கள்லாம். ஏன்னா எனக்கு வந்து சேவை செய்யறதுக்கு அப்படின்றது கண்டிப்பாக ஒரு மனசு வேணும். இன்னைக்கு வந்து இளைஞர்கள் சேவைக்கு வந்து எப்படியெல்லாம் வந்து சேவை பண்ணணும் அப்படின்றது நீங்கள் சொல்கிறீங்களா கொஞ்சம்? இளைஞர்கள் வந்து படிப்போடு இருக்கிறதுல எந்த விதமான பிரயோஜனமும் வந்து கம்யூனிட்டிக்கு கிடையாது. அவங்க படித்து அவங்க செட்டில் ஆகணும். செட்டில் ஆன பின்னால் இல்லாதவங்களுக்கு முடியாதவங்களுக்கு வந்து கண்டிப்பாக சேவை செய்யணும். அதுக்கு வந்து அவங்க பள்ளிக்கூடத்திலேயே வந்து அவங்க பயிற்சி எடுத்துக்கணும். இந்த என்எஸ்எஸ் போன்ற அமைப்புகளில் சேர்ந்து அதுக்கு உண்டான பயிற்சியை எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த குணம் தன்னால் வந்துடும். அது வந்த பின்னால் வந்து அவங்க சர்வீஸ் இருக்கும்போது செய்யலாம். சர்வீஸ் முடித்து என்னடா நம்ம எப்படி சர்வீஸ் முடிச்சு பின்னால் நம்ம நேரத்தை போக போகிறோம் அப்படின்ற கவலைகள் இல்லாமல் நல்ல சுகமாக இருக்கலாம். சரி சார், இன்றைக்கி வந்து பிளட் டொனேஷன் கேம்புக்கு வந்திருக்கிறாங்க. நீங்கள் வந்து சொல்கிறீங்க இது மாதிரி நான் வந்து பல வருஷங்களாக நான் சேவை செஞ்சுட்டு வரேன் அப்படின்ட்டு. இந்த பிளட் டொனேஷன் கேம்பில் எல்லாரும் கலந்துக்கிட்டு, நிறைய பேர் வந்து மாணவர்கள்லாம் கூட கலந்துக்கிட்டு இதில் வந்து சேவை செய்யணுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இந்த பிளட் டொனேஷன் கேம்பில் யாரெல்லாம் கலந்துக்கலாம்? பிளட் டொனேட் பண்ணுறது மூலமா என்னெல்லாம் அவங்களுக்கு வந்து நன்மைகள் நடக்குதுன்றது நீங்கள் சொல்கிறீங்களா? பிளட் டொனேஷன் பண்ணுறதுக்கு வந்து முதல்ல தகுதி வந்து மேஜராக இருக்கணும். 18 ஆண்டுகள் முடிஞ்சிருக்கணும். 60 ஆண்டுகள் வரை வந்து பிளட் டொனேஷன் அவர்களுடைய தகுதி இருந்ததுன்னு சொன்னான். அவங்க 60 வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு இருந்தது. ஆனால் சமீபத்தில் அதை 65 பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த பிளட் வந்து அதிகமாக தேவை இருக்குதுன்ற ஒரு காரணத்தினால ஒரு 5 ஆண்டுகள் நீட்டிப்பு செஞ்சு இப்போ 65 வரைக்கும் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கொடுக்கும்போது இவங்க முதல்ல வந்து ஒரு சாம்பிள் பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணி அதில் வந்து 12.5 மினிமம் ஹெச்பி இருக்கணும். அவங்க குடிக்காமல் இருக்கணும். மஞ்சக்காமல் வந்து பாதிப்பு இல்லாமல் இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க எந்த 3 மாதத்துக்கு ஒரு முறை, அதாவது 90 நாட்களுக்கு ஒரு முறை வந்து கண்டினியூஸாக அவங்க கொடுக்கலாம். அதனால் எந்த விதமான பாதிப்பும் கர்ப்பிணி பெண்கள் அவங்க வந்து பிரசவ நேரத்துலையோ இல்லை ஒரு ஆக்சிடென்ட் ஆகிற நேரத்துலையோ ரொம்ப அவசரமாக தேவைப்படும். அதனால் வந்து மாணவர்கள் விருப்பப்பட்டு அது நாங்கள் வந்து ஒரு பட்டியல் வாங்கி வச்சுக்குவோம். பட்டியலில் இருந்து தான் அவசர தேவைக்கு யாராவது வந்து அணுகுனாங்கன்னா உடனடியாக அந்த பட்டியல் எடுத்து பார்ப்போம். ஏற்கனவே கொடுத்தவங்க வந்து 90 நாளுக்கு உள்ளே இருக்குதா அதிகமாக இருக்குதா அப்படின்னு பார்ப்போம். 90 நாளைக்கு மேலே இருந்தால் நாங்கள் வரிசையாக கூப்பிடுவோம். அதில் யாருக்கு அந்த நேரத்தில் அன்னைக்கு விருப்பம் இருக்குதோ, இல்லை அவங்க உடல் தகுதி இருக்குதோ, இல்லை அவங்களுக்கு வந்து நேரம் இருக்குதோ, இதெல்லாம் பார்த்துட்டு யார் வராங்களோ அவங்கள வந்து இந்த மாதிரி அவசர காலங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு அனுப்பிச்சு அவங்க உதவி செய்வோம். ரொம்ப இவ்வளோ வருஷமாக சேவை செஞ்சுட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி விஐடி கம்யூனிட்டி சார்பாக. நன்றிங்க. இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக மாணவி இருக்கிறாங்க. வணக்கங்க. வணக்கம், என் பேர் மோகனா. நான் முத்திரங்கம் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி படிக்கிறேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ். நெக்ஸ்ட் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் பிளட் கொடுத்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைம் வேறு. ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் பயந்தேன், பட் ஆனால் ஐ ஃபீல் பெட்டர். எல்லாரையும் சுற்றி இருக்கவங்க எல்லாம் நல்லா என்கரேஜ் பண்ணி நல்லா இது பண்ணாங்க. சரி, இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பிளட் டொனேட் தந்துருக்கிறேன் அப்படின்ட்டு. நீங்கள் வரும்போது பயமாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. எந்த மாதிரியான பயம் உங்களுக்கு இருந்துச்சு? எனக்கு பயமாலாம் இல்லை, கொஞ்சம் வலிக்குமோன்னு பயந்தேன், பட் ஆனால் அந்த ஃபியர்லாம் இப்போ இல்லை எதுவும். ஐ ஃபீல் பெட்டர், நல்லா இருக்கேன், நல்லா ஃபீல் பண்ணுறேன் இப்போ. சரி, இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க நான் ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து எனக்கு வந்து நானும் ஆசைப்பட்டு நான் பிளட் டொனேட் பண்ண வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 9 to 10 மெம்பர்ஸ் வந்திருக்கோம். எல்லாரும் பிளட் டொனேட் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்டே. நான் தான் லாஸ்ட்டாக டொனேட் பண்ணேன். நானும் நல்லா இருக்கேன், அவங்களும் நல்லா இருக்காங்க, எல்லாம் நல்லா ஃபீல் பண்ணுறாங்க எல்லாம். சரிங்க, இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க
ஃபர்ஸ்ட் டைம் நான் பிளட் டொனேட் பண்ண வந்திருக்கேன், கண்டிப்பாக யாராவது உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இதோடைய விழிப்புணர்வு பற்றி. நீங்கள் வந்து புதுசாக பிளட் டொனேட் பண்ணுறவங்களுக்கு என்ன மாதிரியான கருத்துக்களை சொல்ல விரும்புகிறீங்க? யாரும் பயப்பட வேண்டியதில்லை. ஃபர்ஸ்ட் அவங்களோட வெயிட், அப்புறம் அவங்கள பற்றி அவங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அவங்க கொடுக்க முடியுமா நான் ஃபர்ஸ்ட் அவங்க ரெக்ரெட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்தோடனே செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களே பிளட் கொடுக்கலாம் அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் பயப்பட வேண்டியதெல்லாம் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் உங்களோட ஐடென்டிட்டி, உங்கள் உடம்பை பற்றி என்னவோ ஹெல்த்தை நீங்கள் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கலாம். அதனால் எதுக்கும் பயப்பட வேண்டியதெல்லாம் இல்லை. மற்றவங்க என்ன கற்று சொன்னாலும் நம்ம கொடுக்கணுமோ கொடுக்கக்கூடாது, நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு கொடுக்கலாம், நோ ப்ராப்ளம். சரி, இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க செக்அப்லாம் பண்ணாங்க அப்படின்னு. எது மாதிரி செக்அப்லாம் பண்ணாங்க? உடம்புலேருந்து கொஞ்சம் பிளட் எடுத்து அது நம்ம கொடுக்கலாமா வேணாமான்னு அதுக்கான செக் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் நம்மளுக்கு சொல்கிறாங்க அதுக்கான பாயிண்ட்ஸ் இருக்குது, இவ்வளோ 12 மேலே இருந்தால் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓகே நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்கள் சொன்னீங்க பாயிண்ட்ஸ் இருக்குது, 12 பாயிண்ட்ஸ் மேலே இருக்கலாம். யார் யாருக்கெல்லாம் அந்த பாயிண்ட்ஸ்? அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ் ஏதாவது இருக்குதுங்களா? இப்போ வந்து லேடிஸ்க்குனா இவ்வளோ இருக்கணும், ஜென்ஸுக்குனா இவ்வளோ இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்குங்களா? பாய்ஸ்க்கு வெயிட் இருந்தது. பாய்ஸ்க்கு ஒரு 50 above, கேர்ள்ஸ்க்கு ஒரு 45 above அந்த மாதிரி இருந்தது. கேர்ள்ஸ் வந்து மென்சஸ் ப்ராப்ளம், ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கொடுக்க முடியாது. அப்புறம் டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுறவங்க, அப்புறம் மார்னிங் கன்ஃபார்ம் ஃபுட் அந்த மாதிரி ஏதாவது ஹெல்த்தி எடுத்திருந்தால் தான் அவங்களால டொனேட் பண்ண முடியும். அப்படி இல்லாதவங்க டொனேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் சொல்லியிருந்தாங்க. அது நெக்ஸ்ட் கேர்ள்ஸுக்குன்னு ப்ரிஃபரன்ஸ்லாம் இல்லை, தட்ஸ் அவங்களோட கேர்ள்ஸ்க்கான இதை பற்றி சொல்லியிருந்தாங்க. நீங்கள் இருந்தால் கொடுக்கலாம், இல்லாட்டி நோ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்கள் வீட்டில் வந்து பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு வந்து இப்போ என்ன சில பேர் வீட்டிலலாம் வந்து சொல்லுவாங்க ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு அப்படின்ட்டு. இப்போ உங்கள் வீட்டில் வந்து எவ்வளோ வந்து ஒரு ஊந்துகோலாக இருந்தாங்க பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு? என் பேரண்ட்ஸ் அப்படிலாம் எதுவும் சொல்லலை. இட்ஸ் ஓகே, குடுமா போய் செக் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டாங்க. எல்லாமே என்னோட விஷ் அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ வீட்டில் யாரும் அதுக்கு எதுவும் சொல்லலை, ஓகே சொல்லிட்டாங்க. ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக. தேங்க்யூ. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி சிறப்பு கருத்துக்களம் பிளஸ்ட் அறக்கட்டளையும் சிஎம்சி மருத்துவமனையும் இணைந்து நடத்தும் ரத்த தான முகாமில் இருக்கிறோம். இன்னைக்கு இந்த சிறப்பு ரத்த தான முகாமில் நம்ம கூட பேசுறதுக்காக சிஎம்சி டாக்டர் ஒருத்தவங்க நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம் மேடம். மேடம் உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. நான் டாக்டர் கிருப்பா, சிஎம்சியில் வந்து போஸ்ட் கிராஜுவேட்டாக ஒர்க் பண்ணுறேன். எந்த ஊர்லேருந்து வரீங்க மேடம் நீங்கள்? பாண்டிச்சேரி. மேடம் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து பிளட் டொனேஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டாக பிளட் டொனேஷன் பண்ண வரவங்களுக்கு நீங்கள் எது மாதிரிலாம் வந்து செக்அப் எடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களுக்கு வந்த உடனே அவங்க ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுவோம். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அவங்க வெயிட் செக் பண்ணுவோம். வெயிட் செக் பண்ணதுக்கப்புறம் பிஆர்ஓ வந்து அவங்களோட பிளட் கலெக்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து ஹீமோக்ளோபின் செக் பண்ணுவாங்க. ஹீமோக்ளோபின் 12.5க்கு மேலே இருந்ததுன்னா தென் தே ஆர் ஃபிட் டு டொனேட் பிளட். தென் டாக்டர் பார்ப்பாங்க. அந்த டைமில் வந்து நம்ம அவங்களுக்கு ஏதாவது ப்ரீவியஸாக ஏதாவது டிபி, ஜாண்டிஸ், மலேரியா, டைஃபாய்டு ஏதாவது வந்திருக்கான்னு கேட்பாங்க. இல்லை ரீசெண்டாக ஏதாவது ஃபீவர் இல்லை ஏதாவது ஆப்ரேஷன் ஏதாவது இருந்தால் அவங்க பிளட் கொடுக்க முடியாது. அப்படி ஏதாவது பேஷண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நம்ம பிளட் எடுக்க மாட்டோம். இந்த எல்லாமே ஒன்றுமே பர்ஃபெக்டாக நார்மலாக இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம பிளட் எடுப்போம். மேடம் நீங்கள் வந்து சொன்னீங்க இது மாதிரி வந்து வெயிட் எல்லாமே செக் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸ்பெஷலாக வந்து இந்த வெயிட்டில் வந்து லேடிஸ் ஜென்ஸுக்கு வந்து தனியாக ஏதாவது இருக்குதுங்களா? அப்படி தனியாக எதுவும் இல்லை. 45 kgsக்கு மேலே இருந்தால் பிளட் கொடுக்கலாம். அதுவும் ஹீமோக்ளோபின் 12.5க்கு மேலே இருந்தால் பிளட் கொடுக்கலாம். ஓகே மேடம். இப்போ வந்து நீங்கள் டாக்டர் அப்படின்றதுனால வந்து எத்தனை மாதத்துக்கு ஒரு முறை பிளட் டொனேட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க? 3 months, once in 3 months பிளட் கொடுக்கறது இஸ் ஐடியல். அப்போ தான் வந்து எல்லா பிளட் செல்ஸும் வந்து ரீப்ளேஸ் ஆகும். ஸோ once in 3 months ஐடியலாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. சரிங்க மேடம். இப்போ 3 months ஒன்ஸ் வந்து பிளட் டொனேட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எந்த வயசு வரையும் பிளட் டொனேட் பண்ணலாம்? 18 to 65 years வரைக்கும் பிளட் டொனேட் பண்ணலாம். அப் டு 65 years, அதுக்கு மேலே எடுக்க மாட்டோம். சரிங்க மேடம். யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் கிடையாது இந்த பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு? ஹீமோக்ளோபின் லெஸ் தென் 12.5 இருந்தால், ஏஜ் லெஸ் தென் 18 years, இப்போ வந்து அவங்களுக்கு பிபி, சுகர் ப்ராப்ளம் இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக மெடிக்கேஷனில் இருக்காங்க, ஆனாலும் கண்ட்ரோலாக இருக்காங்க அப்படின்னாலும் நாங்கள் பிளட் எடுக்க மாட்டோம். தைராய்டு டிசீஸ் இருக்குது, ஏதாவது கேன்சர் வந்திருக்கு அவங்களுக்கு, இப்போ ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் ஆயாச்சு, இப்போது நார்மலாக இருக்காங்க, ஆனாலும் வந்து ப்ரீவியஸாக ஏதாவது இருந்தது, ப்ரீவியஸாக 1 yearக்கு முன்னாடி வித்தின் 1 year ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாலோ, இல்லைன்னா டிபிக்கு மாத்திரை எடுத்துகிட்டு இருந்தாலோ, இல்லைன்னா ஜாண்டிஸ், மலேரியா 2 வாரம் இல்லை ஒரு 3 மாதத்துக்குள்ளே வந்திருக்குன்னா எடுக்க மாட்டோம். சரி மேடம். இது மாதிரி நீங்கள் எடுத்த பிளட்டை வந்து எது மாதிரி சேவைக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க? யூஸ்வலாக வந்து பிளட் வந்து காம்பனன்ட்ஸ்னு சொல்லி பிரிப்போம். அந்த பிளட்டோட பிளட் செல்ஸ் தனித்தனியாக பிரிச்சிரும். ஸோ பிளட் செல்ஸ் தனித்தனியாக பிரிக்கிறதுனால வந்து யூ கேன் ஆக்சுவலி ஹெல்ப் மோர் தென் 1 person. சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து பிளட் செல்ஸ் லைக் பிளேட்லெட்ஸ் யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ அவங்களுக்கு வந்து பிளேட்லெட்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். சிலவங்களுக்கு வந்து ஆர்பிசிஸ்,
அந்த ரெட் செல்ஸ் மட்டும் யூஸ்ஃபுல் ஆகும், அது அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ ஒரு பேஷண்ட்டோட பிளட் வந்து அப் டு 3 பீப்புளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இல்லைன்னா இப்போ ஓடி ஆப்ரேஷன் தியேட்டருக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது வந்து ஒரு பேஷண்ட்டோட பிளட் இன்னொரு பேஷண்ட்டுக்கு ஃபுல்லாக கொடுக்கும். ரொம்ப நன்றி மேடம். விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி சிறப்பு கருத்துக்களம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம்னா பிளஸ்ட் அறக்கட்டளையும் சிஎம்சி மருத்துவமனையும் இணைந்து நடத்தும் ரத்த தான முகாம்ல இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம கூட பேசுற சிறப்பு ரத்த தான முகாம்ல நம்ம கூட கலந்துக்கிறதுக்காக பேசுறதுக்காக சார், உங்க பேர்? அருள் பாக்கியராஜ். சார், என்ன பண்றீங்க நீங்க? நான் சிஎம்சி பிளட் பேங்க் பிஆர்ஓ இருக்கிறேன். இந்த பிளட் டொனேஷன் கேம்ப் கடந்த ஒரு 5 வருடமாக நாங்கள் பிளஸ்ட் ட்ரஸ்ட் அண்ட் சிஎம்சி பிளட் பேங்க் சேர்ந்து ஒரு பிளட் டொனேஷன் கேம்ப் வருடம் நாங்கள் இந்த பிளஸ்ட் ட்ரஸ்ட் மூலம் ஒரு பிளட் டொனேஷன் கேம்ப் நடத்திட்டு இருக்கிறோம். ஓகே சார், இன்னைக்கு எத்தனை பேர் பிளட் டொனேஷன் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும்? நீங்கள் கடந்த 5 வருடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 65லேருந்து 75 டோனர்ஸ் ஒவ்வொரு வருடமும் பிளட் டொனேஷன் இங்கே பண்ணிட்டு போகிறாங்க. இதோட சிறப்பாக நான் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, இப்போ ஒரு கல்லூரிக்கு நம்ம போனோம்னா கல்லூரியில் கல்லூரி மாணவர்கள் ரத்த தானம் செய்வாங்க. கல்லூரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 மாணவர்களும் 2000 மாணவர்களும் 500 மாணவர்களும் இருப்பாங்க. ஒரு 10 மாணவர்கள் கொடுத்தாங்கன்னா அவங்கள பார்த்து அவங்களோட நண்பர்களும் ரத்த தானம் செய்யறதுக்கு முன் வருவாங்க. ஆனால் இந்த பிளஸ்ட் டெஸ்ட்டில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு என்னன்னா, ஐயா அவர்கள், அதாவது பிளஸ்ட் டெஸ்ட் ஃபவுண்டர் திரு ஆண்ட்ரூஸ் ஐயா பார்த்தீங்கன்னா அவர் எங்கே போனாலுமே முன்னாடி பின்னாடி ஒரு போர்டு ஒன்று மாட்டிட்டு போவார். அது என்ன பார்த்தீங்கன்னா, ரத்த தானங்கள் செய்யுங்க சொல்லிட்டு அவர் வாசகம் எழுதிட்டு அந்த ஃபோன் நம்பர் போட்டு எழுதிட்டு போவார். யாரோ நபர்கள் எங்கே ஒரு கூட்டமாக ஒரு 10 பேர் 15 பேர் நின்னாங்கன்னா அவங்க முன்னாடி இவரே வாலண்டியாக போய் இந்த ரத்த தானத்தை பற்றி சொல்லி அந்த ரத்த தானத்தினால என்னென்ன நன்மைகள் இருக்கிறதா சொல்லி அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொண்டு அப்புறம் அவங்கள்ட்ட யார் யார் கொடுக்க விருப்பப்படுறாங்க அவங்க தொலைபேசி நம்பருங்களாம் வாங்கிட்டு அது எடுத்து வச்சுட்டு அதுலேருந்து இந்த ஒரு வருடம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீ கடையில் இருந்த பஸ் ஸ்டாப்பு, பஸ் ஸ்டாண்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்காக போய் சிறுவாக அதாவது சின்ன துளிகளை சேர்த்துற மாதிரி அந்த மாதிரி ஒவ்வொரு டோனர்ஸாக சேர்த்து இந்த வருடத்தில் ஒரு நாள் கேம்ப் நடத்தி அவங்களே ஃபோன் பண்ணி வர வச்சு பிளட் டொனேஷன் பண்ண. அதாவது இந்த செயல் பெரிய மகத்தான செயல். ஏன்னா ரத்த தானம் செய்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாருமே ரத்தம் டொனேட் பண்ணணும்னு சொன்னாவே பயந்துட்டு ஓடிடுவாங்க. ஒவ்வொரு டொனேஷன் கூட்டிகிட்டு பிளட் டொனேஷனும் செஞ்சுட்டு அந்த நபர்களுக்கு வெறும் கையோடு அனுப்பக்கூடாது, மதியம் உணவும் கொடுத்து அந்த ஐயா அவ்வளோ சிறப்பாக செய்கிறாரு. இதுக்கு அந்த ஐயாவுக்கு நாங்கள் ரொம்பவும் கடமைப்பட்டிருக்கோம், நன்றியோடு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். சரி, நீங்கள் சொன்னீங்க இப்போ புதுசாக ரத்த தானம் பண்ணுறதுக்குலாம் நிறைய பேர் பயப்படுறாங்க அப்படின்ட்டு. சரி, அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன கருத்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? அதாவது முதலாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ரத்த தானம் ஒரு மனிதனால் மட்டும்தான் செய்ய முடியும். ஏன்னா ஒரு நம்மளுக்கு ஒரு ரத்தம் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த ரத்தத்தை யாருக்கு கொடுங்க, ஒரு மனிதனுக்கு தான் கொடுக்கணும். கடந்த வாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாம்பே பாசிட்டிவ் எங்கள் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப தேவைப்பட்டது. அதாவது எதுக்காக ஒரு டெலிவரி, அந்த அம்மா பிளட் குரூப் வேறு, குழந்தை பிளட் குரூப் வேறு. இப்போ அந்த அம்மா அந்த குழந்தை நல்லபடியாக பெற்றெடுக்கணும்னா அந்த பாம்பே பாசிட்டிவ் பிளட் ஏற்றினா தான் அந்த அம்மானால குழந்தை பெற்றெடுக்க முடியும். இல்லைன்னா குழந்தை உயிருக்கு அந்த அம்மா உயிருக்கு ஆபத்து, ஏதோ ஒரு உயிருக்கு ஆபத்து. அப்போ அந்த பாம்பே பாசிட்டிவ்க்காக நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ராமுன்னு ஒரு நபர் இருக்கிறாரு. மிஸ்டர் ராமு, அப்புறம் மிஸ்டர் முகிலன், காட்பாடியில் இருக்கிற மிஸ்டர் முகிலன், ராணிப்பேட்டில் மிஸ்டர் ராமு, இவங்களுக்கு நான் தொடர்பு கொண்டு கேட்க டைம் அவங்க கொடுக்குறன்ற முன் அந்த உயிரை காப்பாற்றுறதுக்காக பாம்பே பாசிட்டிவ் பிளட் கொடுத்தாரு. எதுக்காக நான் சொல்றேன்னா, நம்ம ஒரு உயிரை காப்பாற்றணும்னா நம்ம பிளட் கொடுத்தா தான் அந்த உயிரை காப்பாற்ற முடியும். வேற யாரும் அந்த உயிரத்தை காப்பாற்ற முடியாது. அந்த ஒரு நல்ல எண்ணத்தை வரும். இன்னொன்று என்ன, பயம். எதுக்காக நம்ம பயப்படுறோம்னா, ஒன்று வலி எடுக்குமே அந்த ஒரு பயம். இன்னொன்று, நான் பிளட்டு கொடுத்துட்டோம்னா என்னோட உடம்புல நான் ரொம்ப சோர்வாயிருவேன், என்னால் மற்ற வேலைகளை செய்ய முடியும், அந்த ஒரு பயம். இன்னொன்று என்னன்னா, நம்ம பிளட்டு கொடுத்துட்டோன்னா என்னால் எதுவுமே செய்ய முடியாமல் போயிருமோ, இல்லாட்டினா அந்த பிளட்டு கொடுத்தனால எனக்கு உடல் சோர்வு, இல்லாட்டினா என்னால் எதுவுமே எந்த வேலைகளையும் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு பயம். இந்த பயத்தின் காரணனால தான் அவங்க யாரும் ரத்தம் தானம் செய்ய முன் வரதில்லை. இந்த பயத்தை போக்கிட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நாங்கள் சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ரத்த தானம் பண்ணுற வரவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறோம். நீங்கள் எதுக்காக பிளட் டொனேஷன் பண்ணுறேன், ஏன் பிளட் டொனேஷன் பண்ண வந்திருக்கீங்க, நீங்கள் செய்யக்கூடிய ஒரு துளி ரத்த தானம் எத்தனை உயிர்களை காப்பாற்றப்படுதுன்ட்டு அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள ஒரு தைரியப்படுத்தி அவங்கள ரத்த தானம் செய்ய வைக்கிறோம். இதன் மூலம் என்ன ஆகுதுன்னா, நிறைய வாலண்டியர் டோனர்ஸ் உருவாகுறாங்க. அந்த வாலண்டியர் டோனர்ஸ் மூலம் நிறைய பேஷண்ட் நோயாளிகளையும் நம்ம காப்பாற்றப்படுகிறோம். ரொம்ப நன்றிங்க. ரத்த தானம் பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மிக்க நன்றி. இன்னைக்கு இந்த சிறப்பு கருத்துக்களம் நிகழ்ச்சியில் பிளட் டொனேஷன் கேம்பில் இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம அந்த பிளட் டொனேஷன் கேம்பில் நம்ம கூட பேசுகிறதுக்காக
பிளட் டொனேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க ஒரு லேடி, அவங்ககிட்ட நம்ம பேச போறோம். வணக்கங்க. வணக்கம். உங்க பேருங்க? ராணி. எங்க இருந்து வரீங்க? பெரும்பாடி, குடியாத்தம் பக்கத்துல பெரும்பாடி வில்லேஜ். இப்போ நீங்க குடியாத்தத்துல இருந்து இந்த ரத்த தானத்தை முகாமில் கலந்துக்கணுன்றதுக்காகவே வந்தீங்களா? ஆமாம் சார், ரத்த தான முகாம் கலந்துக்கிறதுக்காகவே, பிறருக்கு உதவணுன்றதுக்காக. ஒரு உயிர் போகிற நிலைமையில்னா கூட இந்த ரத்தம் இல்லாத எவ்வளோ பேர் அவஸ்தைப்படுறாங்க. இந்த ரத்தம் இருந்தால் அவங்களுக்கு யூஸ் ஆகும். இல்லை, ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு நம்மளுக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கான். அதை வச்சு தான் நான் வந்தோம். சரிங்க, நீங்கள் சொன்னீங்க உயிரை எத்தனை வருஷமாக அந்த ரத்த தானம் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க? இதோட 2வது வருஷங்க. அதுக்கு முன்னே அவ்வளோவா எனக்கு தெளிவு இல்லைன்னா நான் அதுக்கு முன்னே கூட கொடுத்துருப்பேன். 2வது டைம் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து முதல் தடவை ரத்த தானம் பண்ணும்போது நீங்கள் நிறைய பேர் பயப்படுறாங்க ரத்த தானம் செய்யறதுக்கு. நீங்கள் அது மாதிரி ஏதாவது பயந்தீங்களா? இதெல்லாம் எதுவும் பயப்பில்லை சார். கொடுத்தாக்கா நம்மளுக்கு ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆண்டவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கான். மற்றபடிக்கு ஒன்றும் இல்லை. ஒரு 2 நாளைக்கு உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருக்கும், திரும்ப நம்மளுக்கு நார்மலாக ஆகிடும். நம்மளால முடியும். ஆனால் பெண்கள்லாம் பயப்படுறாங்க. பயப்படக்கூடாது, தைரியமாக செய்யலாம் இதெல்லாம். சரிங்கம்மா, ரொம்ப அருமையாக பேசுனீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த சேவை நீங்கள் தொடர்ந்து செய்யணும்னு நான் கேட்டுக்கிறோம். சரிங்க சார், தேங்க்யூ சார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி சிறப்பு கருத்துக்களம். இன்னைக்கு நம்ம வந்து பிளஸ் அறக்கட்டளையும் சிஎம்சி மருத்துவமனையும் இணைந்து நடத்தும் ரத்த தான முகாமில் இருக்கிறோம். இந்த பிளஸ் அறக்கட்டளையோட திரு ஆண்ட்ரூஸ் ஆர் கண்ணன் நம்ம கூட பேசுறதுக்கு இருக்கிறாங்க. சார், இன்னைக்கு வந்து ரத்த தான முகாம் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நான் உங்களை பத்தி கேள்விப்பட்ட வந்து இந்த மேல வந்து பலகையை மாட்டிட்டு கூட வந்து நீங்க வந்து ரத்த தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறீங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? நன்றி. என்னுடைய பெயர் ஆண்ட்ரூஸ் ஆர் கண்ணன். நான் வந்து பிளஸ்ட் அறக்கட்டளையில் என்னை ஒரு சிறு கருவியாக கடவுள் பயன்படுத்தி உதவி வச்சுக்கிட்டு இருக்காரு. பிளட் டொனேட் வந்து வருடம் நடத்துறது எனக்கு ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்காரு. அந்த சந்தர்ப்பத்தில் நிறைய விளம்பரங்கள் மூலமாக எந்தெந்த வகையிலெல்லாம் நம்ம விளம்பரப்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி யோசித்து பேப்பரில் விளம்பரம் கொடுப்பேன். அதுக்கப்புறம் பேனருங்க ஒரு 50-60 பேனருங்க போடுவேன். அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பரில் அந்த நோட்டீஸுங்க பிளட் டொனேஷனை பற்றி முக்கியமான குறிப்புகள் அடங்கிய நோட்டீஸு பேப்பரில் வச்சு கொடுக்கறது. அதுக்கப்புறம் A4 நோட்டீஸு எங்கெங்கெல்லாம் ஒட்ட முடியுமோ அதை ஒட்டி. அதாவது எய்ம் என்னென்னா மேக்சிமம் பீப்புள் இந்த முகாமுக்கு வரணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு நாள் எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு. நம்மளே வந்து நிறைய இடத்துல சுற்றுறோம். நம்ம பாடி வெறும் பாடியாக தான் சுற்றிட்டு இருக்கோம். முன்னாடி ஒரு விளம்பரமும் பின்னாடி ஒரு விளம்பரமும் போட்டு நம்ம சுற்றினோம்னா இட் வில் ரீச் லாட் ஆஃப் பீப்புள். பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம், பஸ்ஸில் போகிறோம், இல்லை சைக்கிளில் போகிறோம், இல்லை காய்கறிக்கு போகிறோம், எங்கெங்கெல்லாம் வெளியே போகிறனோ மற்றவங்கெல்லாம் கூட ஒரு மாதிரி ஏளனமாக பேசினா கூட ஐ எம் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் தட். அந்த மாதிரி ஒரு விளம்பரம் பண்ணுறதுக்கும் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வருடம் அப்படி தான் செய்கிறேன். ரத்த தான முகாமுக்கு பற்றி ரொம்ப பேருக்கு 2 விஷயத்தை நான் ரொம்ப முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். பயப்படுறாங்க. ஜனங்களுக்கு இன்னும் அவேர்னஸ் வரலை. ஐயோ ரத்த தானமா, உடனே அவங்க அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க, இல்லை அவங்க கணவர் என்ன சொல்வார், உனக்கு வந்து சக்தி போயிடும், நோய் வந்துடும், எதிர்ப்பு சக்தி போயிடும், நம்மளே மெலிசாக இருக்கோம். ஸோ இந்த மாதிரிலாம் பல தாட்ஸு. ஐயோ நம்மகிட்ட ரத்தம் போயிடுதேன்னு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கடவுள் வந்து அந்த மாதிரி ஒரு படைப்பை படைச்சிருக்காரு. 5.5 லிட்டர் கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தருக்கிட்டும் ரத்தம் இருக்குது. அதில் அவங்க எடுக்க போகிறது 450 ml தான். அதுவும் பல டெஸ்ட்டுகள் செய்து எடுத்தால் ஒன்றும் உங்களுக்கு பாதிப்பில்லை அப்படின்னு ஊர்ஜிதம் பண்ணி இது பண்ண பிறகு தான் அந்த டெஸ்ட்டு எடுக்கிறாங்க. அவ்வளோ தூரம் பண்ணிட்ட பிறகும் உங்களுக்கு 1-2 நாளுக்குள்ளே கடவுள் நமக்கு உடம்புலையே அது திருப்பியும் உற்பத்தி ஆகிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பழைய ரத்தம் போய் புது ரத்தம் வருது. இட்ஸ் குட், நல்லது, உடம்புக்கு நல்லது. அந்த ஸ்டிக்கான் தன்மை போகும், அந்த ரத்தத்தினுடைய குவாலிட்டி அதிகமாகும். ஒரு சின்ன கணக்கு நான் போட்டு பார்த்தேன். ஒரு ரத்தம் வந்து ஒரு பாட்டில் என்ன காஸ்ட் ஆகுது அப்படின்னு. இப்போ இந்த முகாமை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த முகாமுக்கோசரம் ரத்த தானம் கொடுக்குறவங்களுக்கு ஒரு சிறப்பு உணவு கொடுக்குறோம், அந்த பேனர் போடுறோம், பல வகையில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 20,000 ரூபாய்க்கு செலவாகுது. அதே மாதிரி சிஎம்சி ஸ்டாஃப்ஸ் 7 பேர் அவங்க சம்பளம் இதெல்லாம் சேர்த்து அதுக்கப்புறம் இதை கொண்டு போய் அவங்க ஒவ்வொன்றையும் டெஸ்ட் பண்ணுறாங்க. இன்னும் என்னென்ன HIV இருக்குதா, இது வந்து கொடுக்கறதுக்கு நல்லது தானா, இல்லை வேறு ஏதாவது மஞ்சள் காமாலை இருக்குதா. ஸோ ரத்தம் கொடுக்க வர்றதுனால நீங்கள் இன்னும் உங்ககிட்ட வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இது. ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து டோனருக்கு போகுது. அப்போது ஒரு பாட்டிலுடைய விலை 1000 ரூபாய் ஆகுதுங்க ஐயா.
இதுக்கு பின்னாடி பல பேர், ஒருத்தருக்கு ரத்தம் கொடுக்கறதுக்கோசரம் பல பேர் பின்னாடி உழைக்கிறாங்க, பல பேர் உழைக்கிறாங்க. கண்ணுக்கு தெரியாத ஒருத்தருக்கு ரத்தம் கொடுக்கறது 2 இடத்துல தான் எல்லாமே சமரசம். பழைய பாடல் ஒன்று இருக்குது சமரசம்னு, அது ஒன்று பரியல் கிரவுண்டில் சமரசம். அங்கே கூட கிறிஸ்தவர்களுக்கு ஒரு இடம், இந்துக்களுக்கு ஒரு இடம்னு, முஸ்லீம்களுக்கு ஒரு இடம் பிரிஞ்சிருக்கலாம். ஆனால் ரத்தம் எடுத்துக்க போகிறவருக்கு என்னன்னே தெரியாது, அது யாருடையனே தெரியாது. அந்த இடத்துல மதமும் கிடையாது, எல்லாம் ஒன்றுன்னு ஐக்கியமாகக்கூடிய இடம் இந்த ரத்த தான முகாம் ஒன்று தான். அதனால் பயப்படாமல் ரத்த தானம் கொடுக்கறதுக்கு முன் வரணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். நன்றி. இன்னைக்கு கருத்துக்களம் நிகழ்ச்சியில பிளஸ் அறக்கட்டளையும் சிஎம்சி மருத்துவமனையும் இணைந்து நடத்தின ரத்த தான முகாம்ல நிறைய பேர் அவங்களுடைய ரத்த தானம் செய்த அனுபவத்தையும் அதோட முக்கியத்துவத்தையும் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. அதனால தானத்தில் சிறந்த தானம் ரத்த தானம் செய்வோம், உயிர்களை காப்போம். மீண்டும் ஒரு கருத்துக்களம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேயர்கள் இதுவரை கேட்டது மக்கள் கருத்துக்கள் அரங்கேறிய கருத்துக்களம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. இன்றைய பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் காங்கேயநல்லூர் திருமுருக கிருபானந்த வாரியார் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்கலாம். பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் தொடக்கமாக திருக்குறளை கூற வருகிறார் 9ஆம் வகுப்பு மாணவர் வெங்கடேசன். திருக்குறள்: அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு 5 சால் ஊன்றிய தூண். கொல்லா நலத்தது நோன்மை, பிற தீமை சொல்லா நலத்தது சால்பு. ஆற்றுவார் ஆற்றல் பணிதல், அது சான்றோர் மாற்றாரே மாற்றும் படை. இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால், என்ன பயத்ததோ சால்பு. ஊழி பெயரினும் தாம் பெயரார், சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். நன்றி. பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தில்லையாடி வள்ளியம்மை பற்றிய உரையாடலை கூற வருகிறார் 9ஆம் வகுப்பு மாணவர் கௌதம். விடுதலை வீரர்கள் பலர், ஆணுக்கு நிகர் பெண், அதில் ஒருவர் தில்லையாடி வள்ளியம்மை. பெற்றோரும் பிறப்பும். நெசவு தொழில் பாதுகாப்பால் வறுமை வாடிய முனுசாமி தம் மனைவியுடன் வேலை தேடி தென்னாப்பிரிக்காவில் ஜோகன்ஸ்பர்க் என்னும் நகரத்தில் சிறிய அளவில் காய்கறி கடை நடத்தினார். இந்நிலையில் 1898ஆம் ஆண்டு முனுசாமி மங்கலம் இணையருக்கு பெண் குழந்தை ஒன்று பிறந்தது. அக்குழந்தையே வீரமங்கை வள்ளியம்மை ஆவார். அறப்போர்: இந்தியர்கள் தமது உரிமையை மீட்க அறப்போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். போராட்டத்தின் போது காந்தியடிகள் திகழ்த்திய வீரம் சிறுமி வள்ளியம்மை மனதில் ஆழமாக பதிந்தது. காந்தியடிகள் உரிமை முழக்கத்தினால் கவரப்பட்ட வள்ளியம்மை அறப்போராட்டத்தில் முன்புடன் பங்கேற்றார். சிறை வாழ்க்கை: சிறையில் வள்ளியம்மைக்கு கல்லும் மண்ணும் கலந்த உணவே தரப்பட்டது. இதனால் அவர் உடல் நலம் பெரிதும் பாதிக்கப்பட்டார். கடுமையான காய்ச்சலுக்கு ஆட்பட அவருக்கு மருத்துவம் அளிக்கப்படவில்லை. சிறையில் உயிருக்கு போராடிய நிலையில் அவர் விடுதலை செய்யப்பட்டார். வள்ளியம்மை 1914ஆம் ஆண்டு பிப்ரவரி 22ஆம் நாளன்று தமது 16ஆம் அகவையில் மரணம் அடைந்தார். நன்றி. பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாரதிதாசன் பாடலை பாட வருகிறார்கள் 7ஆம் வகுப்பு மாணவர்கள் ஹஜானன் சாகர், நடராஜன். இனிமை தமிழ் மொழி எமது, எமக்கு இன்பம் தரும்படி வாழ்த்த நல்லமது. கனியை பிழிந்திட்ட சாறு எங்கள் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேரு. தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழினும் வேறெங்கும் யாங்கண்டதில்லை. நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ் நாட்டினர் யாவர்க்குமே தமிழ் மீதில். இனிமை தமிழ் மொழி எமது, எமக்கு இன்பம் தரும்படி வாழ்த்த நல்லமுது, வாழ்த்த நல்லமுது. பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலை பாட வருகிறார் 6ஆம் வகுப்பு மாணவர் தனுஷ்.
குற்றால குறவஞ்சி குற்றால மலையின் வளம் வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் காணவர்கள் விடியெறிந்து வானவரை அழைப்பர் கமனசித்தர் வந்து வந்து காயசித்தி விளைப்பர் தேனருவி திரையொலிம்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பரிகாலும் தெற்காலும் வழுகும் கூடலிலம் பிறை முடித்த வேணி அலங்கார குற்றால திரிகூட மலையெங்கள் மலையே மலையெங்கள் மலையே. உங்கள் இல்லம் நுழைந்திடும் உங்கள் செவிகளை தீண்டிடும் உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும் உங்கள் செவிகளை தீண்டிடும் உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாம்பே. VIT 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலை பாட வருகிறார் 6ஆம் வகுப்பு மாணவர் வித்யாசாகர். கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா, இல்லைத்தான் பொன்னைத்தான் எனக்குத்தான் கொடுத்தான் ரச்சித்தானா, அல்லைத்தான் சொல்லித்தான் அரைத்தான் நோயத்தான் ஐயோ எங்கும், பல்லைத்தான் திருக்கத்தான் பொல்ம புய்வித்தான் பண்ணி நானே. பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கவிதை கூற வருகிறார் 8ஆம் வகுப்பு மாணவர் லோகநாதன். கவிதை. பள்ளி. பள்ளி என்ற கலைக்கூடம் நம் வாழ்வை சிறப்பிக்கும் அன்றாடம். பள்ளி என்ற கலைக்கூடம் நம் வாழ்வை சிறப்பிக்கும் அன்றாடம். சிலையாய் நம்மை செதுக்கும் நல்ல கலையாய் நம்மை ஆக்கும். சிலையாய் நம்மை செதுக்கும் நல்ல கலையாய் நம்மை ஆக்கும். கேள்வி கேட்கும் ஞானம் அங்கு பதிலை கொடுக்க தோன்றும். கேள்வி கேட்கும் ஞானம் அங்கு பதிலை கொடுக்க தோன்றும். வேற்றுமை அகற்றும் பந்தம் நம் ஒற்றுமை ஒன்றே சொந்தம். வேற்றுமை அகற்றும் பந்தம் நம் ஒற்றுமை ஒன்றே சொந்தம். பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக விவேகானந்தரை பற்றிய உரையாடலை நிகழ்த்த வருகிறார் 9ஆம் வகுப்பு மாணவர் விக்னேஷ். விவேகானந்தர் இந்திய மக்களுக்கு அச்சமின்மையும் ஆன்மீகத்தையும் வீரத்தையும் ஓங்கி முழங்கிய வீரத்துறவி சுவாமி விவேகானந்தர் ஆவர். இவர் 1863ஆம் ஆண்டு கல்கத்தாவில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் விஸ்வநாத தத்த, தாயார் புவனேஸ்வரி அம்மையார் என்பவர் ஆவர். தனது தாயார் இவருக்கு சிறு வயதிலேயே நரேந்திரன் என்று சூட்டிய பெயர். நரேந்திரன் சிறு வயதிலேயே அறிவும் ஆற்றலும் துணிவும் கொண்டு விளங்கினார். தனது 18வது வயதில் நரேந்திரன் ராமகிருஷ்ண பரமஹம்சரை சந்தித்தார். பின் அவரே தன் குருவாகவும் ஏற்றுக்கொண்டார். சிகாகோ மாநாட்டில்
நாட்டில் சகோதர சகோதரர்களே என்று உரையாற்றத் தொடங்கினார். பின் இந்திய மக்களுக்கு அப்பொழுதுதான் ஒரு உணர்வு எழுந்தது. உண்மைக்காக எதையும் துறக்கலாம், ஆனால் எதற்காகவும் உண்மையை துறக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டவர் அவர். 1902 இவ்வுலக வாழ்வை நீத்தார். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக காமராஜர் பற்றிய உரையை நிகழ்த்த வருகிறார் 9ஆம் வகுப்பு மாணவர் பிரசாந்த். இப்போது நான் காமராசரை பற்றி பேசப் போகிறேன். மனித குலத்திற்கும் நாட்டிற்கும் மருந்தொன்றாற்றி பாரத மக்களின் உள்ளங்களில் நிலையான இடத்தை பெற்றவர் காமராசர் ஆவார். சிறு வயதிலிருந்தே இவர் நாட்டு சேவைக்கென தம்மை அர்ப்பணித்துக் கொண்டார். தொண்டு என்பதற்கு உருமா விளங்கியவர் இவர். 1903 ஜூலை 15 அன்று விருதுநகரில் குமாரசாமி, சிவகாமி ஆகிய இணையருக்கு பிறந்தார். சிறு வயதிலிருந்தே தேசிய விடுதலை போராட்டத்தில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டார். காந்தியடிகளின் தலைமையின் கீழ் நடந்த போராட்டங்களில் இவர் கலந்து கொண்டார். அதனால் பல முறை இவர் சிறைக்கு சென்றார். இவருடைய தியாக உணர்வும் நாட்டுப்பற்றும் என் மனதை கவிழ்ந்தன. நாட்டு விடுதலை போராட்டத்தில் சாதாரண தொண்டனாக சேர்ந்து உழைப்பால் உழைந்தவர். இவர் ஏழை மக்களை கண்டு மனம் இறங்கியவர். அதனால் தான் 1954 முதலமைச்சர் பதவியேற்றதும் கல்வி சிறந்த தமிழ்நாடு என்னும் பாரதியின் வாக்கினங்க வீதிதோறும் 2 பள்ளி என்றும் கூறும் அளவிற்கு பள்ளிகளை திறந்து அங்கு அனைவருக்கும் இலவச கல்வியை கற்று தந்தார். கல்வி கற்க வறுமை குறுகிடதனை கண்ட காமராசர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அதனால் பள்ளிகளுக்கு செல்லும் மாணவர்களின் தொகை அதிகரித்தது. கருவறை காமராசர் பேச்சை குறை, செயலை அதிகமாக்கு என்னும் தத்துவத்தை கடைபிடிப்பவர். இவர் அரசியல் மேதையாகவும் திகழ்ந்தார். பாரத நாட்டின் பண்பாட்டினை இவர் எந்நிலையிலும் விடாதவர். பெருந்தன்மை, எளிமை, வஞ்சனையற்ற உள்ளம், அஞ்சாமை ஆகிய பண்புகளின் உறைவிடம். பதவி பிடித்து இவரை எந்நாளிலும் ஆட்கொண்டதில்லை. விடுதலை போராட்டத்தில் கொடிபிடிக்கும் சாதாரண தொண்டனாக சேர்ந்த இவர் கொடிகட்டி ஆளும் உயர் அமைச்சர் ஆனார். ஏழை பங்காளர், கர்ம வீரர் காமராசர் என் இதயத்தில் வீட்டிற்கும் ஒரு தலைவரானார். இத்தகைய காரணங்களிலாலே இவர் எனக்கு பிடிக்க முதல் காரணம். நன்றி, வணக்கம். பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக காந்தி பற்றிய உரையாடலை நிகழ்த்த வருகிறார் 8ஆம் வகுப்பு மாணவர் ராகுல். அனைவருக்கும் வணக்கம். நான் காந்தியை பற்றி பேசப் போகிறேன். இளமையில் காந்தி 1869 அக்டோபர் 2 இந்தியாவில் உள்ள போர்பந்தர் என்னும் ஊரில் பிறந்தார். இவர் 13வது வயதிலேயே தன் வயதே ஆன கஸ்தூரிபாயை மணந்தார். சில நாட்களில் இவர் தனது 16வது வயதிலேயே தன் தந்தையை இழந்தார். பள்ளி படிப்பில் சுமாராக இருந்த காந்தி தனது 18வது வயதில் பள்ளி படிப்பை முடித்தார். 18வது வயதில் பாரிஸ்டர் எனப்படும் வழக்கறிஞர் பட்டத்துக்காக லண்டன் சென்றார். அங்கு வெற்றிகரமாக முடித்து பட்டம் வாங்கி தாயகம் திரும்பிய காந்தி பம்பாயில் சிறிது காலம் வழக்கறிஞராக வேலை செய்தார். அது வெற்றிகரமாக அமையாததால் தன் அண்ணனிடமான ராஜ்கோட்டிற்கு சென்றார். அங்கு வழக்காட வருபவர்களின் எளிய படிவங்களை நிற்கும் எளிய பணிகளில் ஈடுபட்டார். சமயத்தில் தனக்கேற்ற வேலை இருக்கிறது என்று தென்னாப்பிரிக்காவில் என்று தெரிந்தவுடன் அப்துல்லா அன்கோ என்ற நிறுவனத்தின் உதவியுடன் தென்னாப்பிரிக்கா சென்றார். தென்னாப்பிரிக்காவில் காந்தி தென்னாப்பிரிக்காவில் தலப்பாகையை கற்றிக்கொண்டு வழக்காட சென்றார். அப்பொழுது அங்கிருந்த நீதிபதி தலப்பாகையை கட்டிவிட்டு நீ வெளியே போ என்று சொன்னார். இவர் விடுதலை போராட்டம், தீண்டாமை ஒழிப்பு, முழு மது விலக்கு ஆகிய போராட்டங்களை நடத்தினார். உப்பு சத்தியாகிரகா முதலிய போராட்டங்களை நடத்தினார். கேட்ட பாடலின் இசை முருகானந்தம். பாடலை பாடியவர் உமா மகேஸ்வரி. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே
பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாம்பே. VIT 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக உரையாடல் நிகழ்த்த வருகிறார்கள் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் விக்னேஷ், பிரசாந்த், சரத். கோள்களுடன் பூமியை பற்றிய சில வார்த்தைகள். உரையாடல். உயிர்கோளம். உயிரினங்கள் தசாவதார தத்துவத்தின் அடிப்படையில் தான் தோன்றின. டார்வினின் பரிணாம வளர்ச்சியின்படி முதலில் உயிரினங்கள் நீரிலிருந்து தான் தோன்றின. கதிரவன் சுழன்ற சிதறி வந்த ஒரு பகுதி, அந்த பகுதி தான் பூமி. உயிரினங்கள் முதலில் நீரில் தான் தோன்றின. அவை படிப்படியாக நிற்பன, நடப்பன, ஊர்வன, பரப்பன, மனிதன் என வளர்ச்சி நிலைகளை பெற்றன. நிலத்தில் மட்டுமே உயிர்கள் வாழ இயலுமாதலால் அதனை உயிர்கோளம் என வழங்குகிறோம். ஆறறிவு பெற்ற மனிதன் உயிரினக்குன்றின் மணிமுடியாக வீற்றிருக்கின்றான். உயிர்கோளம் தன்னகத்தே பல இயற்கை காட்சிகளை கொண்டுள்ளது. உயிரிகளின் வாழ்க்கை இயற்கை சூழ்நிலைகளாகிய நீரையும் காற்றையும் கொண்டு நடைபெற்று வருகிறது. நிலத்தின் மேற்பரப்பில் 3/4 பங்கு கடலே சூழ்ந்துள்ளது. மனிதனுக்கு தேவையான உப்பு, தாது பொருள் முதலியவற்றை கிடைக்கின்றன. முத்து, பவளம், கிளிஞ்சல், கடற்பஞ்சு, சங்கு முதலிய பொருள்களையும் அளிக்கின்றது. பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அதியமான் ஔவையார் உரையாடலை நிகழ்த்த வருகிறார்கள் 7ஆம் வகுப்பு மாணவர்கள் ஹரிகிருஷ்ணன் மற்றும் பிரகாஷ். அன்னையே நின்னையே தொழுதேன், தங்கள் வரவு நல்வரவாகுக, இருக்கையில் உட்காருங்கள். மகிழ்ச்சி மகிழ்ச்சி நிலா உலகம் போற்றும் நீடு புகழ் அதியா, உன் தொற்றம் வாழ்க, உன் புகழ் ஓங்குக. தங்கள் புகழுரைக்கு சிரம் தாழ்ந்து பணிகின்றேன். அன்னையே அரிதினும் அரிதான ஒரு பொருளை உங்களுக்கு அளித்து அழியா புகழ் பெற விரும்புகின்றேன். அரிதினும் அரிதான பொருளா? அஃது என்ன? அதனை அறிய நான் மிகவும் ஆவலுடன் உள்ளேன். அவ்வையே, இதோ அந்த அரிய பொருள் எடுத்து உண்ணுங்கள். என்ன இது? நெல்லிக்கனியா? ஆம் அவ்வையே, இந்நெல்லிக்கனியை எளிதாக எண்ணி விடாதீர்கள், சுவைத்து பாருங்கள். வாயிலிட்டு சுவைக்கின்றார். என்ன சுவை, என்ன சுவை! இதனை நான் அமிர்தம் என்கிறார்களோ? இக்கனியின் இனிய சுவை என்றும் என் நினைவில் நிலைத்திருக்கும். இவ்வளவு சுவையான கனியை நீ உண்ணாமல் எனக்கு அளித்தது ஏன்? சொல்கிறேன் அவ்வையே, இந்நெல்லிக்கனியை உண்டவர் நெடுங்காலம் நீடுயிர் வாழ்ந்திருப்பர். அப்படியென்றால் நீ அல்லவா இக்கனியை உண்டிருந்தல் வேண்டும். மக்கள் குறிப்பறிந்து நிறைவேற்றுகின்ற நீ அல்லவா நெடுகாலம் வாழ்தல் வேண்டும். நரை மூதாட்டி ஆகிய எனக்களித்தேன். அன்னையே, அரசாட்சி செய்கின்ற என்னை விட அமுத தமிழில் அழகிய பாடல்களை என்னாலும் இயன்றும் நீங்கள் தான் இக்கனியை உண்பதற்கு தகுதியானவர். அதனால் நீங்கள் வாழும் நாள் வரை தமிழும் வாழ்ந்திருக்கும் அல்லவா? அதியா, உன் செயல் கண்டு யான் பெருமை அடைகின்றேன். தமிழ் மீது நீ கொண்ட பற்று என்னை பெருமை கொள்ள செய்கிறது. தரணி மீதில் தமிழ் உள்ளவரை நின் பெருமை நிலைத்திருக்கும். ஓங்குக நின் தாய்மொழி பற்று. மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு முறை தங்களை பணிந்து வணங்குகின்றேன். பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாடகத்தை வழங்க இருக்கிறார்கள் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் தீபன், சந்திரசேகர், தருண்குமார், ஜெய், சந்தோஷ், கணேஷ். யானைப்பாகனே, இன்னும் என்ன தயக்கம்? விரைந்து செலுத்தி யானையை. தொலைந்து போகட்டும் என் எதிரி மலையமானின் பிள்ளைகள். உங்கள் உத்தரபடி ஆகட்டும் அண்ணா. இப்பொழுது அந்த மலையமானின் பிள்ளைகளை ஓய்த்து விட்டு வருகிறேன். அண்ணா அண்ணா, அங்கே பார், எவ்வளவு பெரிய யானை! அந்த யானையை காண எனக்கு அச்சமாக உள்ளது அண்ணா. தம்பி, அஞ்சாதே, அது பட்டத்து யானை, நம்மை ஒன்றும் செய்யாது. அப்படியென்றால் நம்மை நோக்கி ஏன் விரைந்து வருகிறது அண்ணா? ஆமாம் தம்பி, அதுதான் எனக்கும் விளங்கவில்லை. அருகில் வரட்டும், தொட்டு பார். யானைப்பாகனே, நிறுத்தி யானையை. யார் அது? ஓ, கோவூர்கிழாரா? வாருங்கள் புலவரே, எதற்காக நிறுத்தச் சொல்லுகிறீர்கள் யானையை? மன்னா, இதுவா உன் நீதி? ஒன்றும் அறியா பச்சிளங்குழந்தைகளை கொல்ல எவ்வாறு துணிந்தாய்? புலவரே, என்ன சொல்லுகிறீர்கள்? பகைவர்களின் பிள்ளைகளும் பகைவர்களே. அவர்களை அழிப்பதுதான் முறை. அவர்கள் வளர்ந்தால் எதிர்காலத்தில் என் இனத்தையே அழித்து விடுவார்கள் அல்லவா? இலைத்தாக முள்மரம் கொள்கை என உன் போன்ற புலவர் பாடி அதனை நீவீர் அறிந்திருப்பீரே. மன்னா, உன்னை மாபெரும் வீரன் என்று நினைத்தேன். ஆனால் மாபெரும் கோழையாக அல்லவா இருக்கிறாய். அந்த குழந்தைகளின் முகத்தை பார். அவர்களா உன் பகையாளிகள்? தம்மை யானை கொல்ல வருகிறது என்பதனை கூட அறியாமல் திகைத்து போய் நிற்கிறார்கள் பார்.
புலவரே, பாம்பு குட்டிகள் குட்டிகள் தம் என்றாலும் அதன் பற்களில் நஞ்சு இருக்கிறதா என்ன? கிளியே, புறாவுக்கும் பசுவுக்கும் உற்ற துயரத்தை போக்கிய சோழ மரபில் பிறந்தவன் நீ. இப்பிள்ளைகளோ வந்தோர்க்கு வாரி வழங்கும் வள்ளல் மரபில் பிறந்தவர்கள். இப்பிள்ளைகளை அழித்து அழியாத களங்கத்தை ஏற்படுத்தி கொள்ளாதே. அவ்வாறு செய்தால் நாளைய வரலாறு உன்னை தோற்றும். நான் சொல்ல நினைத்ததை சொல்லிவிட்டேன், பிறகு உன் விருப்பம். புலவர் பெருமானே, பெரும்பிழை செய்யவிருந்தேன். நல்ல நேரத்தில் வந்து என்னை காப்பாற்றினீர்கள். இப்பொழுதே அந்த பிள்ளைகளை விடுவிக்கிறேன். கம்மாய்ச்சி மன்னா, நீ வாய்க, நின் கொற்றம் வாய்க. நேயர்கள் இதுவரை கேட்டது காங்கேயநல்லூர் திருமுருக கிருபானந்த வாரியார் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்டீர்கள். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. Dear listeners, for the next hour, you are going to listen to the program Team Speak Time in VIT Community Radio 90.8 FM. हेलो, नमस्कार, सत श्री अकाल, आदाब और नमस्कार हम सारे दोस्तों। आप सुन रहे हैं VIT कम्युनिटी रेडियो 90.8 FM और ये है आपका शो लर्निंग जर्मन। इतनी जर्मन तो सीख ली है तो ठीक है, मैं आपको दोबारा दोहरा देती हूँ कि हम जर्मन में हमारे शो को कैसे इंट्रोड्यूस करेंगे। तो मैं बोलूंगी, हेलो फ्रेंडे, dies ist VIT Community Radio 90.8 FM. Ihre Seed, Zuhjort, zu Learning German. Und ich bin Shravya. Und ich bin हिमांशु मंघानी। तो इसका मतलब क्या हुआ, हिंदी में भी बोल देते हैं। हेलो फ्रेंड्स, ये VIT कम्युनिटी रेडियो 90.8 FM और आप सुन रहे हैं लर्निंग जर्मन और मैं हूँ आपका हिमांशु मंघानी और ये भी थी आपकी होस्ट श्राव्या। चलो ठीक है, तो आज क्या पढ़ने वाले हैं श्राव्या? चलो पहले का रिवाइज करवा दो, पहले क्या पढ़ा था पिछले चैप्टर में? पहले हमने किया था पोसेसिव प्रोनाउंस किए थे और हमने देर दी दास भी किया था। एकदम रिसेंटली लास्ट था वो था पॉजिटिव प्रोनाउन, जिसमें हमने 6 रूट वर्ड्स देखे थे, जिसमें एक रूट वर्ड 2 जगह काम आ रहा था, एक शी में और दूसरा थर्ड पर्सन प्लूरल में। मतलब कि तुम क्या बोलना चाहते हो हिमांशु? मतलब मैं आयर को बताना चाहता हूँ। अच्छा, वो जो रूट ठीक वर्ड है, था वो जो हर यानी कि थर्ड पर्सन सिंगुलर और थर्ड पर्सन प्लूरल में काम आता। थर्ड पर्सन सिंगुलर यानी कि जब हम किसी लड़की को एड्रेस कर रहे हैं तभी हम आयर यूज करते हैं, वरना हम जब हम थर्ड पर्सन में किसी लड़के को या किसी वस्तु को एड्रेस कर रहे हो तब हम यूज करेंगे साइन। तो इसको ऐसे कर सकते हैं ना, जैसे कि क्योंकि अपन ने देखा था कि जी जो है कॉमन वर्ड है, लड़कियों के लिए भी यूज करते हैं और दूसरा रिस्पेक्ट देने के लिए या फिर उन सभी को मतलब देर बताने के लिए भी बोलते हैं। तो एक जी क्या है, वर्ड कॉमन है, तो उसके साथ तो एक ही पैरोडी बैठेगी। वो पैरोडी किसकी है? एयर की। तो यानी इश्क के साथ माइन, विर के साथ उनसेर, दू के साथ दाइन, ईयर के साथ, ईयर यानी यहाँ की प्लूरल, यू इन प्लूरल, उसके साथ जाएगा यूअर। और एस और एयर, एर और एस के साथ जाएगा साइन और जी के साथ जाएगा ईयर। चलो कूल, बहुत अच्छा था। तो आज हम पढ़ने वाले हैं आर्टिकल्स। इंग्लिश में श्राव्या 2 तरह के आर्टिकल्स होते हैं, डेफिनिट और इनडेफिनिट आर्टिकल। डेफिनिट आर्टिकल मतलब द का यूज करना, जो कि डेफिनिट है, किसी डेफिनिट चीज के लिए बोलेंगे। इनडेफिनिट आर्टिकल ए और एन का यूज करना। यानी अगर मैं बोलूं दैट इज माय बुक, और ये क्यों द बुक बोलोगी ना, अपन दैट इज माय। अच्छा ठीक है, एक और एग्जांपल लेते हैं। मैं बोलूंगी आई हैव अ बुक। आई हैव अ बुक। बुक इज अ न्यूट्रल। हाँ। तो उसके इसमें अ है, तो अ को बोलते हैं आइन। ठीक है, सबसे पहले ये बोल लो कि यहाँ पे जो हमने यूज किया है ये इंडेफिनिट आर्टिकल है। यहाँ पे ए इंडेफिनिट आर्टिकल है क्योंकि मैंने स्पेसिफाई नहीं किया कि मैं कौन सा बुक यूज कर रही हूँ, मैंने बस ये बोला कि मैं सिर्फ एक बुक यूज कर। तो चलो सबसे पहले हमेशा रूट वर्ड्स की बात करी जाती है, तो द को बोलते हैं, क्योंकि यहाँ पे मस्कुलिन, फेमिनिन और न्यूट्रल तीनों के लिए अलग केस है। द को बोलेंगे देर दी दास वाला देवदास, जो तुम बोलती रहती हो। ठीक है। तो और इनडेफिनिट आर्टिकल ए और एन को क्या बोलेंगे, उनका एक कॉमन वर्ड होता है, आइन ही बोलते हैं उसको। और अगर तुम एप्पल की बात कर रही हो, अ एप्पल, तो तुम बोलोगी आइन
और अगर तो उस केस में भी क्या है, ई लगा दो, जैसे कि अपन ने पॉजिटिव प्रोनाउन में देखा था कि फेमिनिन और प्लूरल के केस में रूट वर्ड के पीछे ई लगा देते हैं। तो सबसे पहले रूट वर्ड क्या है? रूट वर्ड अ और ए एन का एक ही रूट वर्ड है जो कि है आइन, और अगर फेमिनिन और प्लूरल है तो ई जोड़ देंगे आइने। हाँ, तो अभी हमारे पास नहीं। आर्टिकल्स के टोटल 5 शब्द हैं, देर, दी, दास, आइन और आइने। राइट। और अभी आप लोग को थोड़ा बहुत कंफ्यूजन रहा होगा क्योंकि हिमांशु ने ये स्पेसिफाई नहीं किया कि हम आइन और आइने कैसे यूज करेंगे। वो हम अभी मैंने बोला अ बुक, मैंने आपको एक एग्जांपल दिया आई हैव अ बुक। तो बुक यहाँ पे एक्चुअली मैं यहाँ पे मेरा सब्जेक्ट है बुक, तो सब्जेक्ट का कौन सा जेंडर है? आई हैव अ बुक, बुक ऑब्जेक्ट है यार, आए तो तुम सब्जेक्ट हो ना। ठीक है, आई मीन सॉरी, हाँ बुक ऑब्जेक्ट है यहाँ पे, मतलब मैं द सब्जेक्ट ऑफ द टॉपिक, वो मेरा मीनिंग था। मुद्दा, मतलब हाँ, मुद्दा। हाँ, तो वहाँ पे तो बुक मेरा हुआ न्यूट्रल जेंडर। तुम बुक पढ़ती भी हो? जी हाँ। मुझे तो लगा सिर्फ बातें ही करती हो, पढ़ती नहीं हो। वो तो मैं करती हूँ वैसे भी। तो हाँ, तो यहाँ पे मेरा बुक हुआ न्यूट्रल जेंडर, तो दास बुक। तो इसलिए मैं बोलूंगी इश हैव eine ein Book. Eine ein? Ein. Ein. Ich okay. have ein Book. Ich habe ein Book. Right. Cool. मतलब I have a book. तो अब चलो आज आपको हाँ, हम हाँ, तुम्हारे feminine, पास books कहाँ से होंगे? हाँ, कहाँ से होंगे? तुम्हारे यहाँ से लूंगा बुक, और क्या करूँ? लाइब्रेरी नाम की चीज होती है, पता है तुम्हें? हाँ, लाइब्रेरी नाम की चीज होती है। I know. इश वैसे। लाइब्रेरी चीज नहीं है, वो एक बिल्डिंग है सबसे पहले। तुम नहीं बोले लाइब्रेरी नाम की चीज होती है? मतलब मैं जो कुछ भी बोलूं तुम हाँ में हाँ मिला दोगे मेरे से? अरे अब मिलाना पड़ता है यार, हम टीम वर्क कर रहे हैं। टीम वर्क कर रहे हैं मतलब मैं डूबूंगी, तुम मेरे साथ डूब जाओगे, मुझे उठाओगे नहीं? चलो कमाल की उठा बात देते है हैं, भाई। चलो उठा देते हैं। है, आज चलो। हम एक हमारा लेसन नंबर 8 उठा रहे हैं। तो उठाते उठाते बात करेंगे हम मस्कुलिन, फेमिनिन और न्यूट्रल के लिए भी। तो आपको काफी कंफ्यूजन हो रहा होगा पहले से कि मस्कुलिन, फेमिनिन और न्यूट्रल के लिए हम बोलते रहते हैं कि हमेशा अलग अलग चीजें, पर आखिर कौन है मस्कुलिन, आखिर कौन है फेमिनिन और आखिर कौन है न्यूट्रल? श्राव्या, तो आज हम आपको ये सब आपके कंफ्यूजन्स को हम आर्टिकल्स के साथ लेते हुए आप सभी का कंफ्यूजन दूर करेंगे। तो क्या तुम तैयार हो श्राव्या? जी हाँ। या पहला सवाल। पहला सवाल, अगर मैं अब सबसे पहले सवाल से पहले हम थोड़ी बहुत सीख लेते हैं। ठीक है, अगर मुझे बोलना हो अ सूटकेस, सूटकेस का वर्ड है कॉफर, और कॉफर जो है यानी कि सूटकेस मस्कुलिन में है, तो श्राव्या मैं क्या यूज करूंगा? देयर कॉफर। अगर मैं बोलूंगी इट्स द सूटकेस, जब मैं बोलूंगी अ सूटकेस तो मैं बोलूंगी आइन कॉफर। एक और शब्द ज़्यूटुंग, ज़्यूटुंग का मतलब है न्यूज़पेपर, और न्यूज़पेपर है फेमिनिन। तो तुम मुझे बताओ द न्यूज़पेपर को क्या बोलेंगे और अ न्यूज़पेपर को क्या बोलेंगे? द न्यूज़पेपर को बोलेंगे दी ज़्यूटुंग, और अ न्यूज़पेपर को बोलेंगे आइना ज़्यूटुंग। कूल। और अगर रेडियो, रेडियो को रेडियो ही बोलते हैं श्राव्या? हाँ, ठीक है, दास रेडियो। दास रेडियो, चलो ठीक है, या फिर आइन रेडियो। और अगर मैं बात करूं टैक्सी की, टैक्सी, टैक्सी भी दास टैक्सी ही होती है, टैक्सी न्यूट्रल की होती है। तो अगर मैं बोलूँ द टैक्सी तो मैं बोलूंगी दास टैक्सी, अगर मैं बोलूंगी अ टैक्सी तो मैं बोलूंगी आइन टैक्सी। गेल्ड का मतलब होता है मनी, और वो पैसा। है न्यूट्रल। हाँ, गेल्ड न्यूट्रल पैसा। तो मैं अगर बोलूंगी द मनी, आई हैव द मनी, तो मैं बोलूंगी इश हैव अ दास गेल्ड। और अ मनी तो ऐसा कुछ होता नहीं है, तो आई हैव अ मनी। ठीक है, चलो इश हैबे आइन गेल्ड। आइन गेल्ड। कूल। तो चलिए, तो हम एक पैरोडी बना देते हैं, हम वर्ड्स बोलेंगे। भाई मैं तुम ये भूल गए हो, रुको रुको रुको। अगर मैं बोलूंगी किंडर तो उसके लिए तुम क्या बोलोगे? आईने किंडर, ई लगाना है उसके इसमें। हम पहले भी बात कर चुके हैं इस बारे आपने में। बताया नहीं। बताया था तुम्हें श्राव्या, और मुझे बताया पता है, पर था। लिसनर्स को नहीं पता। बताया था श्राव्या, बताया था। तो द चिल्ड्रन को क्या बोलेंगे? दी किंडर बोलेंगे। चलिए ठीक है, तो आज हम एक बहुत ही इंपॉर्टेंट चीज सीखने वाले, जो अधिकतर फॉरेनर्स को जो जर्मन में रहते हैं काफी दिक्कत आती है इन डाइने और इन सब को यूज करते हैं। कोई लड़का को लड़की कर लेता है, कोई लड़की को लड़का कर लेता है, तो कोई प्लूरल को न्यूट्रल कर लेता है, तो कोई न्यूट्रल को भी लड़का या लड़की कर लेता है। और कुछ ना इन कुछ सारी उल्टा-पुल्टा चीजों कर से ही बहुत देता है। सारे लोग बुरा मान जाते हैं। सही है, और फिर मजाक भी उड़ जाता है। ऐसी चीजें ना हो किसी के साथ, तो ठीक है हम लोग अभी थोड़ा बहुत प्रैक्टिस स्टार्ट करें श्राव्या? डन डन डना डन 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 डन। चलो शुरू चलो करते हैं। ठीक है। द फादर, देयर फाटर। अ फादर बनेगा आइन फाटर। द ब्रदर, देयर ब्रूडर। अ ब्रदर आइन ब्रूडर। द अंकल, देयर उंकल। एन अंकल आइन उंकल। द टेबल, देयर टिश। अ टेबल आइन टिश। द ट्रेन, देयर जुग। अ ट्रेन आइन सुग। द बस मतलब देयर बुस।
A bus, ein Bus. The juice, their soft. A juice, ein Saft. The juice machine, their soft automat. A juice machine, ein Saft Automat. The suitcase, their coffer. A suitcase, ein Koffer. The ambulance, The ambulance बनेगा their Krankenwagen और an ambulance बनेगा ein Krankenwagen. the apple, their apple. An apple, ein Apfel. The twin, their zwilling. A twin, ein Zwilling. भाई बहुत हो गया सिंगुलर अभी चलो. ओके अब फेमिनिन पे चलते हैं. हाँ. तो दाई मूटर मतलब द मदर. हाँ. A mother यानी कि eine Mutter. The sister, the schwester. और a sister, eine Schwester. अब the woman, die Frau. A lady बनेगा eine Frau. The flower, die Blume. A flower, eine Blume. The bank, the bank. A bank, eine Bank. The policewoman, the policistin. अब the daughter, the doctor. A daughter, eine Tochter. The अगर मैं बोलूँ twins, जैसे कि मैंने zwilling पहले बोला था, पर twins के लिए मैं बोलूँगा zwillinge, ई लगा दिया पीछे. तो उस केस में the twins को बोलूँगा मैं the zwillinge. Eine Zwillinge. Cool, very good. क्योंकि ये प्लूरल था. एक्सीडेंट को बोलते हैं unfall. The accident को बोलेंगे the unfall. Unfall नहीं, unfall. Unfall. ठीक है. कुछ नहीं होता है, यू को उन बोलते हैं, जैसे कि उनसेर बोलते हैं, अनसेर नहीं बोलते. हाँ, ऐसा. तो अब उस केस में the accident, the unfall. An accident, ein Unfall. अंशिश काटे को बोलते हैं आंसर्स, तो बोलेंगे the अंशिश काटे. किया? the अंशिश काटे. तो दोस्तों अगर आपको सीखना हो और अगर आप सीखने की इच्छा रखते हैं या अगर सीखने की इच्छा नहीं रखते पर थोड़े सुस्त हैं, तो अपने दोस्तों को बोलिए कि ये शो सुने और जरूर 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 कोई जर्मन मूवीज या कोई जर्मन शो देखें विद इंग्लिश सबटाइटल्स या हिंदी सबटाइटल्स, जैसा कि आपको जो अच्छा लगता हो. और याद रखिए कोड है सीखने का GVP, मतलब ग्रामर, वोकैबुलरी और प्रैक्टिस. ये कोड नहीं है क्योंकि हम कोई शो तो रखे नहीं है जिसमें हम वोट्स मांग रहे हों. तो ये एक सॉर्ट ऑफ एक मतलब एक क्या बोलते हैं, एक मॉड्यूलेशन है इस शो में जो आपको बोरिंग होने से बचाएगा. और साइन जैसा कुछ बोल सकते हो, इसका सिग्नेचर. हाँ ठीक है. तो हमारे शो का सिग्नेचर है GVP, लर्निंग जर्मन वाया GVP. लर्निंग जर्मन वाया ग्रामर, वोकैबुलरी एंड बॉम्बे वाया गोवा. हाँ ठीक है. कोई लोग अगर जर्मन जाएगा तो वाया कोई प्लेन जाएगा. हम बोल रहे लर्निंग जर्मन वाया GVP रूल्स. ठीक है भाई. माना कि बहुत आउट ऑफ द ट्रैक है पर जो भी है. हाँ. चलो जो भी हमारा है ओरिजिनल है. वापस ट्रैक पे आते हैं हिमांशु. ठीक है. अगर मैं बोलूं, अच्छा ठीक है, मैं अभी बोलूंगी कि that is a lady. Das ist eine Frau. Right. और अगर मैं अब चलिए ठीक है, अब न्यूट्रल रह गया था. अगर मैं बोलूं the child मतलब das kind. बोलो das kind मतलब the child. A child मतलब ein kind. das Buch the book. The book. अगर a book बोलूंगी तो वो बनेगा ein Buch. The money यानी कि das Geld. ऑलरेडी हम बोल चुके हैं ये कि ein Geld, a money. The baby das Baby. A baby, ein Baby. The telephone das Telephone. A telephone, ein Telephone. The hotel das Hotel. Hotel. A hotel. होटल नहीं बोलते, इंग्लिश में बोलते हैं होटल बोलते हैं. होटल. हाँ होटल. हाँ तो a hotel बनेगा ein Hotel. फिर the taxi das Taxi. A taxi, ein Taxi. The girl das Mädchen. Mädchen सही बोला मैं? हाँ Mädchen. ठीक है. और a girl बनेगी ein Mädchen. कूल. देखो गर्ल या न्यूट्रल है. कितना अजीब है ये जर्मन. यार जर्मन लोग बहुत अजीब है. पता नहीं ये गर्ल सब को न्यूट्रल क्यों बना रखा है. ये सब चीजें प्रैक्टिस से ही आएंगी दोस्तों. फ्राउ को तो वुमेन बनाया ही है पर गर्ल को प्लूर उसमें डाल दिया है न्यूट्रल में. तो ठीक है हो गया उड़ाना. अब करो काम. द टिकट das Fahrkarte. ओके. A ticket ein Fahrkarte. द रेडियो das रेडियो. अब अपन ऐसे बोलेंगे जैसे अपने स्टार्ट तो ऐसे किया था कि दाइस ईस्ट VIT कम्युनिटी रेडियो 90.8 FM. तो अब बोलेंगे दिस इज द VIT कम्युनिटी रेडियो 90.8 FM. तो क्या बोलेंगे? दाइस इज दास VIT रेडियो 90 कम्युनिटी रेडियो 90.8 FM. कूल. और बाद में एक और है, टेलीफोन को बोलते हैं टेलीफोन ही. तो द टेलीफोन दास टेलीफोन. और अ टेलीफोन बनेगा ein टेलीफोन. ओके.
तो चलिए वापस से इसको और रिवाइज करा देते हैं। आज हमने वोकैबुलरी, क्योंकि हमारा सेशन आज वोकैबुलरी का भी था, तो मैं पूछता हूँ वोकैबुलरी पूछता हूँ तुमसे, ठीक है ना श्राव्या? वोकैबुलरी ठीक है। डॉक्टर यानी डॉक्टर यानी डॉटर। ब्लू में फ्लावर। सॉफ्ट ऑटोमाट जूस मेकर। गेल्ड ऑटोमाट एटीएम मशीन। गेल्ड पैसा। बेबी। बेबी मतलब किंड नहीं, बेबी बोलते हैं, बेबी को बेबी बोलते हैं। हाँ बेबी को बेबी बोलते हैं, Kind चाइल्ड को किंड बोलते हैं। हाँ तो ठीक है। और ज्विलिंग को ट्विन बोलते हैं। और ज्विलिंगे ट्विंस। टांटे आंटी। टांटे अंकल। अंकल। और अनफॉल उनफॉल एक्सीडेंट। क्रैंकन वैगन। एम्बुलेंस। एक और मैं पूछूंगा जो मैंने तुम्हें बताया नहीं है। स्टेशन। स्टेशन। बाहनहोफ। अच्छा मुझे तो ये बस पता है कि जूग मतलब ट्रेन होता है। कूल तो कूल। वाहनकॉफ, ओके जूग वाहनकॉफ मतलब रेलवे स्टेशन। ओके और फिर बाद में एक और चीज पूछूंगा। एप्पल। एप्पल। फाहर काटते। फाहर काटते मतलब फेयर टिकट, टिकट। और एक और चीज कॉफर। बैग। सूटकेस। अरे सिट, हाँ कॉफर मतलब सूटकेस और टिश मतलब बैग। टिश मतलब टेबल, टेबल। अरे श्राव्या। तो चलो ठीक है, जो भी था पर सही था। ऊहर। ऊहर। क्लॉक। हाँ ऊहर मतलब क्लॉक। क्लॉक बेसिकली ये किचन की क्लॉक होती है, जो किचन में अपन वो जो राउंड वाली क्लॉक लगाते हैं ना, उसको बोलते हैं। क्यों तुम्हारे हाथ का वॉच क्या क्लॉक नहीं? अरे वो क्लॉक नहीं है, वो वॉच है। पर हाँ वॉच है, पर क्लॉक और ये मतलब जो भी टाइम दिखाता है हम उसको और बोल सकते हैं, बट यार मैंने थोड़ा वीडियोस हैं उसमें देखा है, जो अपन जो सर्कुलर वो पुरानी किस्म की जो नहीं होती है पेंडुलम क्लॉक। नहीं नॉर्मल जो सिंगल होती है, जो हैंगिंग क्लॉक बेसिकली हैंगिंग ही होती है। वॉच होती है रिस्ट वॉच, वो रिस्ट के लिए होती है। तो ओहर बोलेंगे क्लॉक के लिए। हाँ। तुम बोलोगे कि मैंने वॉच पहन रखी है, तुम ऐसे थोड़ी ना बोलोगे कि आई वोर क्लॉक। ठीक है तो हम वॉच को क्या बोलेंगे? अब वो पता नहीं, वो नेक्स्ट टाइम देखेंगे क्या बोलते हैं। और मोबाइल को मैं बता सकता हूँ क्या बोलते हैं। दास हैंडी यानी द मोबाइल फोन। हैंडी। दास हैंडी। अपना प्रभाव डाला कि मेरा सेंटेंस उस मीनिंग में चला गया, मैं पंचुएशन देना भूल गया। तो टांटे कॉमा श्राव्य क्या बोलोगी टांटे को? आंटी बोलूंगी। ओके कूल कूल कूल, वेरी कूल, एक्सीलेंट। तो चलिए ठीक है, अब हम क्रंची क्रिस्पी हमारा रिकैप बता देते हैं। तो आज पूरा रिकैप तुम लोगी श्राव्या। रिकैप में देर दी दास यानी देवदास, और एक और चीज आइन आईने और किंडर वाला केस, और ये सब तुम बोलो आज। 1 2 3 गो। ठीक है, सबसे पहले आज हमने डिस्कस किया था आर्टिकल्स के बारे में। नॉर्मली हमारे पास दो तरीके के आर्टिकल्स है, डेफिनेट और इनडेफिनेट। तो डेफिनेट के अंदर आते हैं जो हम सब आर्टिकल्स यूज करते हैं द, और इनडेफिनेट के अंदर आते हैं ए और एन। तो अभी सबसे पहले मैं द अगर बोलूंगी कि द को जब हम मैं एड्रेस करना चाहती हूँ, मैं मैस्कुलिन जेंडर में बोलूंगी देर, फेमिनिन के लिए यूज करूंगी दी, न्यूट्रल के लिए यूज करूंगी दास, और प्लूरल फॉर्म के लिए यूज करूंगी दी। जब मैं इंडेफिनिट आर्टिकल्स यानी कि ए और आइन यूज करना चाहती हूँ किसी एक ऑब्जेक्ट के साथ, तो मैस्कुलिन केस में मैं यूज करूंगी आइन, फेमिनिन में यूज करूंगी आइना, न्यूट्रल में यूज करूंगी आइन, और वापस प्लूरल में यूज करूंगी आइना। तो हाँ, हमने आज यही किए थे और हमने आज काफी नए शब्द भी सीख लिए थे। तो ठीक है चलिए, और आज हमने बेसिकली, चलो अब पिछले वाला लेक्चर और ये वाले लेक्चर को मिला के रूट वर्ड्स हमने बेसिकली 10 रूट वर्ड सीखे हैं। तो वो रूट वर्ड्स बता देते हैं। पहला रूट वर्ड्स माई का रूट वर्ड है माइन, और विर यानी कि प्लूरल का वियर मतलब आवर, आवर का मतलब उनसर, और दू के लिए यूज होगा डाइन, और फिर आहर के लिए यूज होगा यूर, और एस और एयर के लिए यूज होगा एस, और एर के लिए यूज होगा साइन, और जी के लिए यूज होगा आयर, और द के लिए 3 शब्द हैं, देर दी दास, और ए और एन के लिए आइन। तो 10 शब्द हो गए, 10 शब्द हो गए। यानी कि दू के लिए डाइन, माई के लिए माइन, आयर के लिए उनसर, यूर, विर के लिए उनसर, जी के लिए आयर, द के लिए देर दी दास, और आइन, और ए और एन के लिए आइन, और एक और शब्द रह गया है, वो है उनसेर, वी के लिए यानी विर के लिए। तो चलिए अब हम साइन ऑफ करते हैं। तो
तो डाइस ist Himanshu Manghani, मतलब this is Himanshu Manghani, ich bin Himanshu Manghani und ich bin Shravya, that means this is Shravya and you are listening to VIT Community Radio 90.8 FM. Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. Hello listeners, this is VIT Community Radio 90.8 FM with your host Digjay on the show Opinions. Today we are discussing on the topic objectification of women in media platforms, their rights and the dilemmas. So let's have a view. What do you think, Prakhar, about it? Well, I think women should be given full right everywhere in the common scenario, whether it's media, whether it's the field of sports. They should be given the right to expose themselves to the best. What do you think, Anjali? Digjay, I would just like to add a point to what Prakhar said. I would just like to add one word. Women should be given equal rights just as the rights given to men. It should not just be like full rights. Men and women should be treated equally in every case. And that's where from the concept of feminism comes from. So basically feminism is not women's superiority over men, it's just the equal right. So why are we discussing this particular topic is that we have the equal representation from the girls as well as boys, with me and Prakhar sharing our views from the point of view of men and Lakshya and Anjali sharing their point of view from the point of view of women. So we need to understand what this particular agenda and how it affects us in every basic way, in every detail, minute aspect. We have to analyze as we go on throughout this particular show. We'll analyze all these major points, howsoever minor they might be, so in order to solve this particular problem. Recently, the Vogue magazine came out with the video called My Choice featuring Deepika Padukone. It drew criticism, but from time being, we have been seeing such sort of empowerment missions coming into action. But exactly, are they conveying the message that we want to listen? That's important. You should see the positive aspect of the message. That was to empower the women, that to provide with their choices. Everything about that wasn't right, and I'm not here sitting judging that video. It's just my opinion that everything displayed in that video wasn't right. We have talked about many of these aspects for many years. India being a male-dominated country, a certain thing that we still accept in the 21st century. Even right now, women fight for the basic right and they are not considered equal in a basic middle-class family and the lower background. A rich family from a rich upper middle class and upper class financial backgrounds are sound, and they do provide women with education, so to the aspect that even if they don't have the money, they do spend it. But even in the middle class backgrounds, even in the lower class background, if they have money, they choose to spend it on the male rather than the female, because the female is not going to be the part of the family after many years. Well, I agree with you, AJ, but still I think that in the present scenario of rapid urbanization, where the technology is improving at a very fast pace, though we have reached the moon, but the basic value that we need to inculcate in ourselves is the respect for the human, the respect for the especially the feminine. But this is somewhere lacking in our society. Although if we take it on a positive note compared to how it was earlier, the empowerment has been on a rise. People have been expressing their opinions about women empowerment. They have been making people aware of all the points that we need to go through to make sure that women have equal rights. So if you look at it that way, it's actually becoming better for us right now. But still, the concept of perfect girl is the one who doesn't express her opinion. So that is something we should change. We all need to change. We have been talking about many of these aspects that, yeah, I do agree to the things are changing in the 21st century, and it is for the better than the 50 years that it was there. But we have to analyze something. On the date of independence in the 1950, the women people analyzed what was the situations of the women at that particular time. Another survey was conducted in the 1970s in which the same thing was analyzed, that what is the status of the women in the 1970s. And it was seen that the status of the women though Indian society has progressed, the status of the
women has degraded. Therefore, we had the Ministry of Women and Child come in and have actively support the rights of the women in order to their liberation and to set an equal footing as to the men. Though I analyze your particular aspect that yes, we are becoming more intelligent, we are becoming more literate, but even to this present date of 2015, we have only 71 or 72% of the population who's literate, and out of the remaining population they still do not cater the idea of women being equal to men. Because I agree to any of your points that yeah, this is things are changing, but you also need to analyze the majority of the population are not part of that upper class that I was trying to raise before, but they are part of the low class and the lower middle class and even middle class families. So how do you would like to initiate this change actually, which is going to, there should be some methods. Education is one of them, but what can be the other methods? Can you please elaborate? The issue should be discussed in public as we are doing now, because until and unless everybody doesn't know what the problem is, there cannot be a solution. Everybody needs to know, everybody needs to accept it that women is equal to men. The male chauvinism should be decreased, and that would be done by various measures. Though I agree to your particular point, Lakshay, that yeah, women, the idea of the men should change, and that it is the basic psychology of every man as in whole that needs to change. Just knowing about a particular topic brings no change, but having a basic, because if you need to analyze that if a person is above the age of 30 or even 35, the change in his psychology is not gonna happen. This is just not practically possible. He might be condemned by the law, he might be stopped by the law. That where the law comes in, but we need to inculcate this idea even to the younger generation and the generation to follow. I do agree with you, AJ. Like we all just discussed, public awareness is the first foot of every journey. But one thing that we need to know is half the knowledge is always the most dangerous knowledge. So as in, what I mean to say is that when we talk to people about women empowerment, we need to make sure that we don't give it halfway through. We need to make sure that they know everything about it, so that they don't get confused in the middle or mix up two completely different topics together, because that has actually happened in a couple of scenarios. Yeah, because they actually start comparing feminism with women's superiority. Feminism is not female chauvinism. It is nowhere related to that. Feminism believes in equal rights of both men and women. I agree to both of your points, considering my mother was a feminist and she was the leader of the Rache wing in Jharkhand. I'm coming from a family that had these feminist idea with all of my grandmother, my great-grandmother, all of them were working throughout their generation, all of them were literate. But yeah, on this particular point, I do agree with that psychology comes in, and wherever the psychology of a person doesn't change, the laws comes. So far as the psychology part is concerned, what I feel is the inculcation of respect inside the human thought, inside the human brain, that needs to be changed. When you take an example from the very basic beginning of the life, when the life starts, take an example of a normal baby, he is being like discriminated. He's been bifurcated that if he's a boy, he'll be given a gun or a bat ball to play. So far as the girl child is concerned, she'll be given the dolls. So this is the very basic beginning where the problem starts. And once we are done with this, I'm sure in the coming time, we'll get over with this problem. Don't agree with your point totally, for the very basic fact that say agree to the point that okay fine, a boy is given with a boys toys and the girl is given with girls toys. There's a particular reason. I agree with all your points that okay, men and women are still equal, but they are still not equal to one very basic particular point, is that when they become adults, a man has to be a gentleman and a woman has to be a lady. Not that they are not strong or not that they are not literate enough or equal foot. I'm just saying that a man needs to protect his woman dignity at all platforms. That is the responsibility of the man, because if a woman dignity is hurt or if a woman respect is hurt, that respect coincides with the respect of the man. A man should inculcate this feeling that yes, if she is my woman and if she is my partner for my life, I need to protect her. And on this particular note, I agree that if a man is not capable enough, the woman also supports her. This goes hand in hand, and this is when the idea of a woman being a woman-like and a guy being a guy-like comes in. Because if a guy is not strong and stern, though this is not compulsory, but at least for the majority of the population, that is more than 80%, this needs to be there. And this thing comes only because
at the stage of a kid, when a kid is like 2 years small, that is when his psychology is the most domicile part, and we need to inculcate him to become certain someone. But during the duration of when he becomes a teenager, when he starts to analyze that what makes a girl different from a boy, and we go through puberty, that is when he needs to learn the ideas of respect to women. Though respect can come in like before also, but that is when he needs to analyze, yes, this is my duty, this is my situation, I need to protect my sister, I need to protect my family. I want to say that strength is not all about physical strength. It's about mental strength. It's about emotional strength, providing support when she needs it. And she should do the same for her men. So it's not about like a guy should be like taught about it or inculcate these habits just from his childhood. A woman should be also taught like she has to protect her man, to support her men. So it's not one-sided, it's both-sided. Both should be made like strong about the physical emotional strengths and the mental strength, just not about the physical strength. Just giving him gun doesn't like prove anything. And I agree with all your points, but then you're failing to analyze one basic idea, is that I clearly said that on the equal footings of education and on the equal footing of age and maturity that comes as we go on forward in life. What I meant with this basic fact is, yes, a man will protect the dignity of the woman. My protection of the dignity of women was not the fact of strength, but was the fact of her social standard of what she was there in the society. A woman also provides the same to a man, because a man cannot go and fight with a woman for the sole fact man needs to respect a girl. Even if I don't know you, and even if, say for example, Lakshya, even if I'm not directly related with you, there's still a certain degree of way that I'll act with you. Even if you're a little tough on me, or even if you're a little angry on me, even if the fact you abuse me, there's still a certain way I need to keep myself. And that should be followed by both, not just you. That should be done by both male and female. And that is what I call feminism. The equality in the rights. I agree with Lakshya. I think that from when you're kids, you should make sure that the quality of respect and dignity should be inculcated in both boys and girls. I mean, yes, boys should be taught that they should behave respectfully towards girls, but the same should go for the girls as well. I never said that a girl shouldn't respect a man, but yeah, you were focusing on the point of men. But you did seem to analyze the particular aspect. That considering I'm a man, I was taught this, and I'm pretty sure that I'm doing it a very right way. I would like to say here one thing, that often it is feminism is misunderstood by the society. It is said that it is something that females only do. I would like to point out here that if a man does feminism or follow feminism, it's not at all wrong. It's not at all wrong. Lakshya, what it's not wrong, it's right. You should believe in equal rights. You shouldn't believe in male chauvinism. Obviously, we should be provided with as many as rights as you are provided with. So, saying that feminism is wrong, I don't agree with it at all. It's actually the mentality of, you can say, half the people that they say that feminism is something to do with always with girls. This is not something, but it should realize that there is a platform for equality, right? That is very important over here. Exactly, that's the thing. Not many people know much about feminism. Feminism it basically means equal rights to women, but the main point is that people get confused with feminism and female chauvinism. So we need to make sure that people know the difference. I'll give you an example what my mother told me, because then during that time I wasn't born. My mother was, as I said, was an active feminist when she was young, in her 20s, early 20s, and she was the leader of her wing. She was pregnant and she delivered me as a kid. I'll tell you what female chauvinism is. These women come up to her and say that you being the leader, you being our torch bearer, you teach us what feminist is. How did you had a kid as a son? Why don't you let him die on the street? That is some of the ideas that is coming about. I just wanted to highlight this particular point, though I don't support it, but still, this was an idea that my mother, being spending whole 10 years of her life saying this particular aspect, had to face. So that is what Anjali said. Half knowledge is always harmful. The full knowledge should be given about feminism. So even she was leading it, the people who were with her weren't right about it. Their opinions weren't right. Exactly. I do agree with you all. But now we are at such a point, at such a bar, it's a high time that we should think about its
solution, what could be done in order to change this mindset, in order to bring a new era, a new scenario where we could have a clear concept about feminism? So basically, we can say that education is one of the methods, but like changing mindsets of villages, in the villages where there is male chauvinism or male patriarchy existing, like, do you think that it's education and just public awareness is enough, or following, giving a role example within ourselves? That is very important. This is something that needs to come in from the within of a person. That's what we have all been trying to analyze, and we have all said that even all the cases, like in India, not 90% of the cases of female abuse are not reported to the law authorities. What's the reason for that? That women often feel that either it's not worth it to go to them, or either they feel scared enough to go to the law, because they feel that even if they go to the law, nothing will change, and that this is the society will stay the very same as it is. We also need to analyze that this particular idea that comes from within of a person, that all the 1.2 billion people of India needs to analyze, is that a real female is equal to a man, and that this needs to seep in deep inside the brain and deep inside the subconscious too. So basically, we can say that that's it, very important to come from within. So how do you say, for example, there is a person who is very orthodox minded, how do you want to bring about a change in him? Well, one way to bring about a change would be having a person inside that particular community know about topics like this and know the right things. Might I just add, just the right things that need to be inculcated into the minds of people. If there's at least one person in that community who knows all that, that would be the best case scenario. There is my personal experience related to it. Actually, my parents are not that open-minded and all. But once I started telling them that society works like this, there's an age gap, there are differences, I can do as good as a guy, they started to understand. So it's basically their kids or someone who is closely related to them influence them a lot. That was the very same example that I was going to raise to the Anjali's point, that often if you say a man is well within his 60s and he still feels has that aura that no, women are not equal to man, at that particular age to change the psychology of a man is very tough. That is sole very fact that our psychology makes us what we are. So the only way that he can analyze and self-improve himself is to see that someone within his family or some changes that happen very closely to him, someone he really feels about, because these things, if he sees his daughter or say even his granddaughter becoming successful and becoming a person to be known, and he being a proud grandfather of that particular girl, he'll inculcate these ideas. Okay, feminism is there, and yes, women are equal to men, and this is one of the ways a 60-year-old man could have a change in his psychology, so bringing in a better society. So basically, we being the youth of the country, we are the ones who should actually bring about the change. So basically, by what you're saying, we are the ones who need to make sure that the adults in our families, in our communities, need to follow the right ideas of feminism. We also want to make a point over here that there was a time when the government said that there should be reservation for women in parliament. It is actually breaking down this principle where it says equality of women. Don't you all agree about it? I completely agree with it, but as we are saying that there are still orthodox people. So for women to come up, there are not just orthodox men, there are orthodox women as well. So for women to come up, there should be some initiative that should be taken to enhance the number of women in such aspects like political aspects and all. Okay, I need to analyze this particular reservation thing, that okay, reservation was something like a bill being passed in the parliament. What happens when a bill is being passed in a parliament? It becomes part of the politics of that particular country. Politics is a very dynamic process. At this particular solution, at this particular year, 2015 that we are living in, this particular year we are still facing the problem of male dominated society. Okay, yes, at this particular point of time I do support the women reservation bill, but we can have, if this bill fails to have this particular idea or inculcate these ideas, 50 years down the line when the India society is not so much male dominated, we can still bring in a new law that doesn't support this particular idea, and
because politics as it is a very dynamic. A country which might be a communist sometime later might become a capitalist as well. So it depends on the people, it depends on the general population. The general population, as it is, you said, is the one who controls these everyone and the general thinking of a particular country. And but if just being the youth of a country doesn't make solves our problem, because even if we are the youth of the country, we still need a political leader who's around the age of 40 to 45. We being the youth are from the 20 to 30 age group. We need to analyze that there's still at least 65% of the population that is not considered youth, and we need to have a certain degree of organic change slowly and steadily that we are trying to do through the feminist idea, so that the feeling of women being equal to men inculcates to everyone, each and every particular person, or at least the majority of the population. And the position should be like directly related to the capability of the person rather than being about gender. It's not about women or men, it's about the capability. The one who's capable of leading that position, the one who's capable to be on that position should be on that position. Okay, so now after having these topics, I think so far as orthodox, if we need to eliminate the orthodox thoughts from the people in 50s, 60s, we can do one thing. Apart from these things, we can make a rehabilitation form of scenario where we can teach them the very basic needs of what society expects, what the coming generation, what the coming era expects. On this very particular note, I'll like to object to that, because there is a particular way of organic change. Listen, we all live in a democracy. Even if you say these particular ideas or these particular educations to the very same 50 years to 60 years of people only go for something given by the government if they feel it's worth it. Say the free education, say the free food, say the free supplies that and all the benefits that we get from the government. And you cannot force all the peoples to go over there and have this knowledge given to them, because you have to be accepting too, and that's where the psychology comes in again. And second very fact is that this is a democracy. Everyone is allowed to have a very free will to do what they want, and within the laws of a country, obviously. Another point I would like to add is that aside from public awareness, as in directly going and speaking to people, we could also talk about feminism through media, like movies and videos and songs. That I was thinking more on the lines of movies, because let's face it, a lot of people are influenced by scenarios and things happening in movies. So one way to inculcate these ideas into the minds of people, the right ideas into the minds of people, are by movies. From the era of 1913, movies has been something that has affected us in quite a very big way, considering big screen is directly affects us as human, and whatever we see on the big screen is something that we tend to believe that happens in the real life. Considering the very fact that yes, these ideas could be inculcated through the movies, yes, it has affected us, considering now the new generation of say 35, under the age of 35, has started to believe in the idea of feminism. Over the age of 35, not so much still. But still, there's a very thin line when we have started to talk about media. There's a very thin line between the objectification of a woman with her choice, that's something that feminist people are trying to fight against, and the non-objectification of women. Because if a man, I start to objectify say Anjali, I don't consider me being equal, because an object can never be equal to a human. So what are your particular ideas on this particular topic? Because even though we say that it's the girl's right to lead a life whatever way she wants, choose and wear whatever she wants, but on the media platform, is it really her right, or the media creativity, or that media should also inculcate some ideas to inhibit these particular process, or at least have a certain degree of morality to these particular topics? One way I think we could go about with it is by taking a survey maybe and knowing what other women think. Like one way in which, say I was making a video on feminism, one thing I would do is go around and take surveys of all my female friends as well as male friends, so that I know their views. So it's possible that maybe when they were making other videos, it was basically the media's idea of how a feminist
women should be, but I cannot say much about that because it's basically every person's perspective. And in my opinion, we should make sure that what we display on the screen is something which most of us agree with and not something that just the media thinks. And choice is not just related to body or objectification of someone. It's more related to career choices she makes, the way she wants to live her life. That is more about choice, and that is what is empowerment. Letting her live her life is something she needs to know, like within the limits of the society, within the limits of morality. Again, if you go to the limits of society, today we know that there are a lot of societies which doesn't much freedom, whether it's male or female, but mostly in cases of female, right? So how do you think that what should be the like the level of freedom that you can define over here? Can you just elaborate? Well, so far as the level of freedom is concerned, we consider that if one boy is in between a group of 5 to 6 girls, if they are friends, then that particular guy is stud. And if one girl is between 3 to 4 boys, then she is considered as a slut. But that concept needs to be changed, and I think that is the basic thing that's the basic line which needs to be figured out. So like for example, if we take the many of the societies that are there are some levels of freedom which we may not know, right? Somewhere it says that women should not go out after this time, or the girls should not go out. So how do we bring change there? That is not morality. Not going out, staying in, that is not all about morality. Morality again comes to being equal. If men can't go out, okay fine, we'll also not go out. But if they are going out, then we should also be allowed to go out of houses. After 7, after 8, it's not the point. Digjoy, on this particular aspect, I'll have to agree with Lakshay, considering women going out is her free will. I said that independence gives us the right of free will, that what we choose and what we want to wear, and this is something that is associated with the very same thing. Unless and until it's a wartime situation, unless and until it's a civil war going on, a woman can go at the very same time a man can go. It's the duty of the government to provide the security even at 3 in the night or 7 in the morning. I would agree to you, but I was presenting a different perspective, that the society considers even morality also in different aspects over here. It's not about the society, it's about we live in a democratic country. So what morality is, it's not hurting other, it's not like hurting other in any other way. Like it's not like challenging someone else's opinions, okay? So it's basically, choice basically means the way you live your life. Okay, so we had a very good discussion today on the topic, and I would like to conclude by saying that we discussed various agendas and we talked on how to improve. We talked that equality is guaranteed to us, definitely equality to women and men is guaranteed, but the thing is its implementation. In many places not implemented. So how to like overcome this effect? So we talked about education, we talked about public awareness platforms, we also talked about mindset of people changing, and change coming from within ourselves. That's very important. And also, as Anjali pointed out rightfully, that we should know completely, like full knowledge about our rights and ideas. So this is Digjoy Samanta signing off from the show Opinions from VIT Community Radio. Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. எலிவாளு குந்தலில 8 முழம் சபரிமுடி, நீ போகும் பாதைக்கெல்லாம் நிக்கும் மாடி கூந்தலில. சபரிமுடியும் வேணாம், அது சரிஞ்சு விழுகுந்தானாம். சபரிமுடியும் வேணாம், அது சரிஞ்சு விழுகுந்தானாம். எலிவாளு குந்தலில 8 முழம் சபரிமுடி, எலிவாளு அடி எலிவாளு கூந்தலில 8 முழம் சபரிமுடி, நீ போகும் பாதைக்கெல்லாம் நிக்கும் மாடி கூந்தலில. சபரிமுடியும் வேணா அது சரிஞ்சு விழுகுந்தானாம். சபரிமுடியும் வேணா அது சரிஞ்சு விழுகுந்தானா. அடி உள்ள முடிக்கு கொண்டைய போடு, ஒட்டு முடியும் உனக்கு எதுக்கு? அடி உள்ள முடிக்கு கொண்டைய போடு, ஒட்டு முடியும் உனக்கு எதுக்கு? எலிவாளு
அடி எலிவாளு கூந்தலில 8 முழம் சபரி முடி நீ போகும் அடி நீ போகும் பாதைக்கெல்லாம் நிற்கும் மாடி கூந்தலில நீ போகும் பாதைக்கெல்லாம் நிற்கும் மாடி கூந்தலில சபரி முடியும் வேணா அது சரிஞ்சு விழுகுந்தானா சபரி முடியும் வேணா அது சரிஞ்சு விழுகுந்தானா அடி நெத்தியில பொட்டு வையி குங்குமத்தை தொட்டு வையி அடி நெத்தியில நெத்தியில அடி நெத்தியில பொட்டு வையி குங்குமத்தை தொட்டு வையி வேணாண்டி அடி வேணாண்டி ஒட்டு பொட்டு கடலை புள்ள கருப்பாயி வேணாண்டி உனக்கு வேணாண்டி ஒட்டு பொட்டு கடலை புள்ள கருப்பாயி பொம்பளைங்க அழகே அந்த பொட்டுல தான் இருக்கு பொம்பளைங்க அழகே அந்த பொட்டுல தான் இருக்கு எலிவாளு அடி எலிவாளு கூந்தலில 8 முழம் சபரி முடி நீ போகும் பாதைக்கெல்லாம் நிற்கும் மாடி கூந்தலில சபரி முடியும் வேணா அது சரிஞ்சு விழுகுந்தானா சபரி முடியும் வேணா அது சரிஞ்சு விழுகுந்தானா அடி கழுத்துக்கு தங்க நகை கருகமணி போதும் மடி அடி கழுத்துக்கு கழுத்துக்கு ஆத்தா கழுத்துக்கு தங்க நகை கருகமணி போதும் மடி கழுத்த புண்ணா அடி கழுத்த புண்ணா ஆக்கு இந்த கவரிங்கு நகையும் வேண்டாம் கழுத்த புண்ணா ஆக்கு இந்த கவரிங்கு நகையும் வேண்டாம் வீராப்புக்கு நகைய இங்க மாட்டுறாங்க நிறைய வீராப்புக்கு நகைய ஊரில் மாட்டுறாங்க நிறைய எலிவாளு அடி எலிவாளு அடி எலிவாளு கூந்தலில 8 முழம் சபரி முடி நீ போகும் அடி நீ போகும் பாதைக்கெல்லாம் நிற்கும் மாடி கூந்தலில சபரி முடியும் வேணா அது சரிஞ்சு விழுகுந்தானா சபரி முடியும் வேணா அது சரிஞ்சு விழுகும் தானா नमस्कार दोस्तों, आप सुन रहे हैं वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 एफएम। आज का हमारा कार्यक्रम है शब्दों का रंगमंच। मैं हूं आपकी होस्ट विधु और मैं हूं आपकी को होस्ट स्तुति। दोस्तों, ये कार्यक्रम उपन्यासों व कहानियों के संग्रह का समीक्षा है, यानी कि सरल शब्दों में बुक रिव्यू। और हमारा पहला अंक है पहाड़ों की खुशबू। स्तुति, अगर मैं तुम्हारे सामने 2 किताब रखूं, एक उपन्यास और एक कहानियों का संग्रह, तो तुम क्या पढ़ना पसंद करोगी? आज की भागती दौड़ती जिंदगी को देखते हुए तो मैं छोटी कहानियों का संग्रह ही उठाऊंगी, क्योंकि पूरे एक उपन्यास को पढ़ पाना तो संभव नहीं, और एक बार में पढ़ा न जाए तो उसमें मजा नहीं आता। बेशक, ऐसे में शिवानी की लोकप्रिय कहानियों के नाम का यह कथा बेहद आकर्षक है। दोस्तों, पद्मश्री गौरा पंत, जो शिवानी उपनाम से प्रसिद्ध हैं, अल्मोड़ा उत्तराखंड से ताल्लुक रखती हैं, और जैसा कि कहा जाता है, होनहार विद्वान के होठ चिकने पात शिवानी ने 12 साल की उम्र से ही लिखना आरंभ कर दिया था। रविंद्रनाथ टैगोर जी के मार्गदर्शन ने इनके हुनर में 4 चांद लगा दिया। शिवानी की कहानियां मूल रूप से नारी प्रधान होती हैं, और चूंकि इनका बचपन पहाड़ों में बीता है, इनकी कहानियों से, रचनाओं से पहाड़ी जीवन, वहाँ की संस्कृति और भाषा की बेहद खुशबू आती है। सबसे अच्छी बात यह है विधु कि ये पूरी बात सुनने में तो बड़ी ही जटिल लगती है, पर कहानी लिखी इतनी सरलता से गई है कि बात एकदम समझ आ जाती है। बेशक स्तुति, और तुम बात कर रही हो हमारी कहानी भिक्षुणी की। चंचल और खुले विचारों का होना अच्छी बात है, पर कभी कभी परिस्थितियां ऐसी बन जाती हैं कि ये गुण अवगुण बनकर विवेक को नष्ट कर देता है। अधिक पाबंदी, कटाक्ष अक्सर ऐसे लोगों को स्थिर करने के बजाय उद्दंड बना देता है, जिसका परिणाम उन्हें स्वयं ही भुगतना पड़ता है। अगली कहानी सौत, अंतरंगता घृणा की जननी होती है, इस सोच के इर्द गिर्द घूमती है। अगर आज के नजरिए से मैं देखूं तो कभी कभी ऐसा होता है कि हम देखते हैं पर बोल नहीं पाते, और बाद में फिर ऐसा लगता है कि हमने अपनों को उसके विषय में ना बताकर उन्हें आहत किया है, या फिर हम ये सोचकर नहीं बोलते कि कहीं वह दुखी या आहत ना हो जाएं। बट बाद में समझ आता है कि यह एक बहुत बड़ी गलती कर दी हमने, और हमें उन्हें बता देना चाहिए था। वहीं अगली कहानी नथ, जहाँ एक तरफ पति पत्नी के अनोखे रिश्ते को उजागर करती है, तो वहीं दूसरी तरफ उच्च कोटि की मानसिकता और इंसानियत का पाठ पढ़ाती है। विधु, नथ कहानी का एक और पहलू है। थोता चना बाजे घना। बहुत अमीर आदमी अपनी निम्न दान की हुई भी चीजों को बहुत दिखाता है, पर एक गरीब बिना कुछ कहे अपनी सबसे कीमती चीज इंसानियत के नाते फौज को दान कर भी चुप रहता है। बेशक स्तुति, ये तो तुमने सही कहा। हमारी अगली कहानी है दोस्तों 2 बहनें। 2 बहनें पढ़कर
ऐसा लगता है कि अगर आप कहते हो कि आप एक दूसरे को बहुत अच्छे से जानते हो तो एक बार फिर सोच लो, क्या पहचानते भी हो? जीवन इन दो बहनों को ऐसे दो राह पे लाके खड़ा करता है कि एक दूसरे के लिए मर मिट जाने वाली ये बहनें सदा के लिए विलग हो जाती हैं। गजदंत एक प्रमुख पात्र के सामने दो रास्ते हैं, एक जो उसे निमी के ओर ले जाता है और दूसरा जो उसको एक सराखों पे पली बड़ी अमीर लड़की की ओर ले जाता है। और सबसे महत्वपूर्ण उसकी प्रेयसी है निमी, जो एक गरीब घर से ताल्लुकात रखती है, और दूसरा जो उसे कुरूप कर देने वाली गजदंत की ओर ले जाता है, पर वह बहुत ही अमीर खानदान से ताल्लुक रखती है। इस कहानी में दहेज प्रथा का नंगा नाच दिखाया गया है दोस्तों, और इसके व्यंग्यात्मक शैली की वजह से ये कहानी सीधा दिल पर चोट करती है। घोर व्यथा तो ये है कि ये पुरानी और कुत्सित प्रथा आज भी हमारे समाज में व्याप्त है, और सिर्फ छोटे ही घरों में नहीं, कहे जाने वाले बड़े घरानों में भी ये उतनी ही व्याप्त है। स्तुति, मैंने बहुत सी प्रेम कहानियां पढ़ी हैं, पर अक्सर ऐसी कहानियां किसी सपने की दुनिया जैसी लगती हैं। ये पहली कहानी है जो वास्तविकता के इतने करीब है, और मैं बात कर रही हूँ चलोगी चंद्रिका, हमारी आखिरी कहानी। बिल्कुल सही कहा विदु तुमने, मुझे भी ऐसा ही लगता है। कभी कभी इंसान किसी की छवि अपने मन में ऐसे बसा लेता है और वर्ष तक उसी छवि पर इतना विश्वास कर लेता है कि वास्तविकता जब सामने आती है तो ऐसा लगता है कि मानो उसकी दुनिया ही लुट गई हो। तो कुल मिला के कह सकते हैं दोस्तों कि ये कहानियां बड़े ही सरल भाव से आपके मन को झकझोर देंगी। मुद्दा गंभीर होने के बावजूद व्यंग्यात्मक शैली के इस्तेमाल से जिंदगी के अनोखे पहलुओं को बड़े ही दिलचस्प ढंग से पेश किया गया है। आशा है कि आप इस किताब को पढ़ना बेहद पसंद करेंगे। इसी के साथ मिलेंगे। Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. Hello everyone. You're listening to VIT Community Radio 90.8, the DIY show. And this is your host, Anjali Gopakumar. Are you one of those creative, crafty people who love making things? Do you ever feel like recreating the magic from a plastic cup or a used CD? Do you feel the need to decorate your room with as many colorful things possible, but with the minimalistic usage of materials? Well then, this is the right show for you. In this show, the DIY show, I'll bring to you simple and creative ideas on how to use up your time and make beautiful and useful items. I will be telling you how to make simple do-it-yourself items. Are you super interested now? Let's start then. On my first show, I will be telling you how to make a beautiful dream catcher. For those who don't know what a dream catcher is, it's a small hoop containing a horsehair mesh decorated with feathers and beads, believed by American Indians to give its owner good dreams. A little bit of interesting information. Dream catchers originated with the Ojibwe people, who wove these magical webs from willow hoops and sinew. The hoop represents the travel of geezes, the sun, through the sun and through the sky. At night, the hole in the center only lets Bavaji, good dreams, pass. Bavaji again, bad dreams, are trapped in the web and dispelled at the first light of the morning. So that is the story behind the dream catcher. Today, I will be telling you how to make one. First, what all materials do you require? 1. A bangle or anything circular, some feathers, some beads, a needle, a thick string or a ribbon, and a thin string. Now, how do you do it? First, take the thick thread or ribbon and wrap it securely around the bangle. Double secure the end. Next, the string is woven onto the hook to create the dream catcher's web. It should be strong but thin. While weaving the first row, begin by tying one end of the string in a knot at the base of the hanging loop. Working clockwise, stretch the string to a spot a few inches down the hoop and loop it around the hoop. Stretch the string a few inches to the right and loop it around the hoop again.
Continue making loops that are evenly spaced apart until you reach the beginning again. After that, take the end of the string and weave it under the loop created between the first and second peaks. Make a hitch by using the thread to make a loop over the loose string. After making the first hitch, make another hitch at the thread between the second and third knots. Continue weaving the thread in this manner until you have made a hitch at the thread between every knot. Each hitch should fall at the exact midpoint of the thread between the knots. As you weave, the thread should be pulled slightly but not too tightly. After making the first row of hitches, continue weaving the thread between the new segments you have created and making a hitch in the middle of each one. The circle you weave will become smaller and smaller. As it becomes smaller, pull the thread tighter and tighter. And if you desire, you can add a few beads or gemstones to the dream catcher as you weave. Space them out randomly or create a pattern. When you've woven the web down to a tiny circle in the middle, tie the end of the thread over the place where you would have made the final hitch. Make a double knot to ensure it won't come undone. Pull it tightly and snip off the end. If you wish to add an ornamental feather or two, tie a new piece of string securely around the base of a feather. Tie the other end of the feather to the center of the dream catcher over one of the hitches in the center circle. Use a double knot to make sure it's secure. Snip off the dangle thread on either end. You can add beads to the string after one end has been tied to the base of the feather before you secure it to the dream catcher. And now, hang the dream catcher. Place the dream catcher near your bedroom window. With the first rays of sunlight, all bad thoughts that enter your mind during the night should disperse. Only good thoughts will be entering your mind for the day. But then again, these are just theories and stories. I honestly hope this show's been interesting. And I really hope you try your hand at making a dream catcher, because I promise you, it will be worth all the effort. It'll be that beautiful. Of course, today's show has just been about making a crafty showpiece. But in the coming shows, I'll tell you various ways to use all those useless things that have been lying around in your room for a very long time. Till the next time then, this is your host Anjali Gopakumar from the DIY show, signing out. And you're listening to Vit Community Radio. Dear listeners, you had listened to the program Team Speak Time in VIT Community Radio 90.8. Thank you for listening. காரசாரம் விஐடி பண்பலையின் விவாத மேடை. ஆரோக்கியமான வாதங்களுடன், அன்றாட நிகழ்வுகளின் தரவுகளுடன், மக்களின் குரல்கள் ஒன்றிணையும் கருத்துக்களம். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி காரசாரம். இன்னைக்கு நம்ம காரசாரம் நிகழ்ச்சியில பார்க்க போற தலைப்பு மரமும் மனிதனும். மரம்ன்றது ஒரு மனிதனோட வாழ்க்கையில ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அது ஒரு அங்கம்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு மரங்களோட உபயோகம் நமக்கு ரொம்பவே தேவைப்படுது. இந்த தொகுப்புக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம கூட இதை பத்தி பேச 4 தோழிகள் இருக்காங்க. வாங்க அவங்கள அறிமுகப்படுத்திக்கலாம். வணக்கம், நான் சுபஸ்ரீ. வணக்கம், நான் சௌபாக்கியா. வணக்கம், நான் கீர்த்தனா. வணக்கம், நான் ஜனனி. வணக்கம், நான் சஞ்சு. மரத்தோட உபயோகங்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்படி பார்க்குற பட்சத்துல நமக்கு பொதுவா தெரிஞ்ச விஷயம், மரம் நமக்கு ஆக்சிஜன் தரும், ஃப்ரெஷ் ஏர் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லிட்டே போலாம். அதை தவிர்த்து இன்னும் என்னென்ன உபயோகங்கள், நன்மைகள் நமக்கு நடக்குது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு கேட்க போறோம். சொல்லுங்க. மரத்துலேருந்து நமக்கு ஆக்சிஜன் கிடைக்கிறது அதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி இன்னொரு சைட் பார்த்தோம்னா நம்ம ஃபுட்டுக்கு மரம் தான் மெயின் ரீசன். மரத்துலேருந்து கிடைக்கிற ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், அதில் தான் விட்டமின், ப்ரோட்டீன் எல்லாமே நிறைஞ்சிருக்கும். கலப்படம் இல்லாத உணவுன்னு பார்த்தா அது நம்மளுக்கு மரத்துலேருந்து கிடைக்கிறது மட்டும்தான் நான் சொல்கிறேன். இப்போ மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் பறவைகள் எல்லாத்துக்கும் மரம் வீடாக அமையுது. ஆமாம், நீங்கள் சொல்லிருக்க ஆக்சிஜன் நம்மளுக்கு அடிப்படையான ஒன்று தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரில் இருக்க ஓல்ட் ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா 18 பீப்புள்ஸ்க்கு ஆக்சிஜன் சப்ளை பண்ணும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. நம்ம வாழறதுக்கு அடிப்படையான ஆக்சிஜனே நம்மளுக்கு மரத்தால் தான் கிடைக்கிது.
இப்போ மரத்தோடைய யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுங்கிட்ட இருந்து நம்ம வந்து வுட் பெஞ்சஸ் அந்த மாதிரி எல்லாமும் கிடைக்குது. மரம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மரம் வந்து மரத்துக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றுறதுனால நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்குலாம் தான் வந்து அது வந்து யூஸ். மரம் வளர்க்குறது இந்த ஜென்ரேஷனுக்கு மட்டும் இல்லை, அடுத்த ஜென்ரேஷனுக்கும் உதவும். மரம் வந்து நமக்கு நிழல் தரும். அதே மாதிரி வந்து நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு. இப்போ வந்து வீட்டுக்கு வீடு வந்து துளசி செடி வைக்கிறதும், நிறைய செடிகள்னு மட்டும் இல்லாமல் வேப்ப மரம், மாங்காய் செடி அது மாதிரி வைக்கிறது நம்ம சுற்றுச்சூழலுக்கு நல்லதுன்றதை விட நமக்கும் ஒரு முக்கியமான விஷயம். அது இருக்கிறதுனால வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. ஆக்சிஜன் நிறைய சப்ளை ஆகும். மரங்கள் இனிமேவாது நடணும் அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். அடுத்து, மரங்களை ஏன் அழிக்கிறாங்க, எந்தெந்த காரணங்களுக்காக மரங்களை டெஸ்ட்ராய் பண்றாங்க? நம்மளோட பர்சனல் யூஸ்க்காக மரத்தை வந்து நிறையவே டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தோன்னா ஃபர்னிச்சர்ஸ்ன்னு ஜனனி சொன்னாங்க, அதுவே மரம் அழிக்கிறது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ எல்லா இடத்துலையும் வந்து ஹைவேஸ் வந்து ப்ராட் பண்ணுறாங்க. அதனால வந்து ரோட் சைடில் இப்போ நம்ம போகும்போதே பார்க்கலாம், பார்த்தீங்கன்னா ஒரு மரம் கூட நம்ம கண்ணில் படவே படாது. அந்த மாதிரி அழிஞ்சிக்கிட்டே வருதுன்னு நான் நினைக்கிறேன். மரத்தை வச்சு தான் வந்து இன்னைக்கு வந்து பேப்பர்லாம் கூட தயார் பண்ணுறாங்க. பேப்பர் எல்லாம் இன்னைக்கு எந்த ஒரு விஷயமே கிடையாது. எல்லா ஒரு யூஸ்க்கோ எக்ஸாம் எழுதுறதுக்குனாலும் பேப்பர் வேணும். நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு கூட அந்த மரம் அதை அழிச்சு தான் வந்து நம்மளுக்கு பேப்பர் தராங்க. மரம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் மறந்துடுறாங்க. அதனால வர யூசஸை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இப்போ மரத்துலேருந்து ரப்பர், கம் இதெல்லாம் கூட எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய எடுக்கிறதுலேருந்து மரத்தெல்லாம் வெட்டிடுறாங்க. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம நிறைய மரங்களை நடணும். ஆமாம், கரெக்டு தான். இப்போ வந்து நம்ம ஒரு மரத்தை அழிக்கிறாங்கன்னா வந்து அது யூஸ் இல்லாமலாம் கண்டிப்பாக அழிக்கவே முடியாது. இப்போ வந்து நம்ம சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா விறகு வந்து கிடைக்கிறது கிடையாது, அதுவே வாங்க தான் செய்கிறாங்க. இதே வந்து நம்ம கிராமத்து சைட்லலாம் வந்து அங்கேருந்து வெட்டி தான் வந்து இங்கே எடுத்துகிட்டு வராங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம நகரத்திலே வந்து ட்ரீஸ் கிடையாது, கிராமத்து சைடு தான் நிறைய இருக்கும். அங்கேருந்தே வெட்டி எடுத்துகிட்டு வந்து இங்கே விற்கிறதுனால பார்த்தீங்கன்னா இப்போ அங்கேயும் இல்லாமல் போச்சு, இங்கேயும் ஒரு சைடாச்சும் மரம் வளர்ந்துக்கிட்டே வரும். இப்போ வந்து எங்கேயுமே மரம் அப்படின்றது ஒன்று எல்லாமே போச்சு வெட்டுறதுனால. மரத்துடைய நிறைய உபயோகங்கள் அந்த மாதிரி பார்த்தோம். அதோட அழிக்கிறத பற்றி நீங்கள் சொன்னீங்களே, அதை தவிர்த்து வந்து மரங்கள் நமக்கு தர விஷயம், நமக்கு இந்த விஷயம் மரத்தினால எனக்கு இந்த நன்மையெல்லாம் கிடைக்குது, நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் மரத்தை அழிக்காமையே அப்படின்னு நினைக்கிற விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தென்னை மரம் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம்னாமே அது இளநீ தரும், தேங்காய், அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து ஜூட் எடுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போல, ஓலை பின்னுறது, அதுக்கப்புறம் அதுலேருந்து தொடப்பத்துக்கு யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அது மாதிரி சொல்லுங்கள். இப்போ வந்து மரம் பார்த்தீங்கன்னா எல்லா மரமுமே அந்த மாதிரி நிறைய விஷயம் யூஸ் பண்ணுது. இப்போ வாழை மரம் எடுத்துக்கிட்டோன்னா அது சாகிற வரையுமோ அது வந்து நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. வாழை மரத்துலேருந்து அதோடைய பூ, காய் எல்லாமே வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அதாவது முன்னாடி காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மரங்களை வந்து அப்படியே வச்சுட்டு இருக்க முடியாதுன்னே வச்சுப்போமே. ஏன்னா ஏதாவது ஒரு யூஸ், நம்ம யூஸ்க்கு, நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு வந்து மரங்கள் கிட்டேருந்து நம்ம சிலதெல்லாம் பறிச்சுக்க தான் செய்கிறோம். ஆனால் எந்த அளவுக்கு மரம் வந்து அழிஞ்சிட்டே வந்ததோ அந்த அளவுக்கு இந்த பக்கம் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு மரங்களை வளர்த்துட்டு தான் இருந்தாங்க. இப்போ காலகட்டத்தில் பார்த்தோன்னா கீர்த்தனா சொன்ன மாதிரி இங்கே இல்லாததையும் போய் ரூரல் வில்லேஜஸ்லேருந்து எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. மரம்லேருந்து நமக்கு கிடைக்கிற விஷயம் அப்படின்னு நம்ம ஃபுட்டு சொன்னோம், ஃபர்னிச்சர்ஸ் சொன்னாங்க, நிறைய மெடிசினல் பிளான்ட்ஸ் சஞ்சு சொன்ன மாதிரி துளசியாக இருக்கட்டும், இல்லை அது மாதிரி நிறைய செடி மரங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நிறைய மெடிசன்ஸ் தரும். இப்போ வந்து நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், சயின்டிஃபிக்காக எவ்வளவோ மெடிசன்ஸ் எடுத்துக்கிறோம் இல்லையா. சின்ன சின்ன இலையில இருக்கிற அவ்வளோ க்யூர் பண்ணுற ஒரு ஸ்ட்ரென்த் வந்து இவ்வளோ காசு கொடுத்து வாங்குற மெடிசன்ல இல்லைன்னு தான் நான் நினைப்பேன். இப்போ வேப்ப மரம்னு பார்த்தீங்கன்னா என்ன யூசேஜ் இருக்குன்னா, அந்த வேப்ப மரத்தோட இலையை நம்ம கொளுத்துனோன்னா அதுலேருந்து வர புகையால் மஸ்கிட்டோவை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறைய யூசஸ் இருக்குது. அதே மாதிரி வேப்பத்துலேருந்து விழுற அந்த பூ வந்து நம்ம ரோட்ல போகும்போது கீழே விழுந்திருக்கோம், நம்ம அதெல்லாம் மெரிச்சிட்டு போவோம். ஆனால் அந்த ஒரு பழத்தை தினமும் சாப்பிட்றது மூலியமா நமக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அது சரியாகும். ஆமாம், இப்போ வந்து மரத்தோட யூஸ் யாருமே பார்க்கறது இல்லை. இப்போ வந்து ஒரு பெரிய மரம் இருக்குன்னா வந்து அது வந்து எவ்வளோ யூஸ்ன்னு கிடையாது. இப்போ வந்து கிராமத்து சைட்லேயோ சரி நகரத்து சைட்லையோ இப்போ ஒரு பெரிய மரம் அப்படி இருக்குன்னா சில பேருக்குலாம் அதுவே வந்து வீடாகவே வாழ்வாங்க. இப்போ ஒரு பெரிய மாமரம் இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நான் பார்த்துருக்கேன், வந்து நீங்களாம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது, மாடு கட்டி போகிறது, சில பேர் வந்து அங்கே படுத்து தூங்குவாங்க, ஒரு சின்ன வீடாவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்பதான் வந்து நம்ம வந்து வீட்டு மொட்டை மாடியில வந்து துணி காய் போடுறோம், இந்த கயிறு கொடி கட்டி. ஆனா எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா வந்து கிராமத்து சைட்லயோ இப்போ நகரத்து சைட்ல கூட இப்பதான் வந்து அந்த இதெல்லாம் பண்ணிருக்காங்க. ஒரு மரத்துக்கு தான் வந்து அந்த கயிறு கட்டி வந்து துணி எல்லாம் காய போட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய இருக்கு. அதே மாதிரி இப்போ வந்து மாம்பழம் எல்லாம் வெளியே வாங்குறோம் நம்ம,
அது வந்து எவ்வளோ அது வந்து என்ன சொல்லுங்க, அது அவங்க வச்சு கல்லெல்லாம் வச்சு பழுக்க வச்சு தான் தராங்க. இதே நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா நம்ம அது ஃப்ரெஷ்ஷாகவே சாப்பிடலாம். இதெல்லாம் வந்து யாருமே யோசிக்க மாட்டோம். அது இடைஞ்சலாக இருக்குது, காம்பவுண்ட் கட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது வெட்ட தான் செய்கிறாங்களே கண்டு யாரும் வளர்க்குறது இல்லை. இப்போ வந்து நம்ம வந்து மனிதர்களோட உபயோகத்தை தான் நிறைய பார்த்துட்டு வந்தோம். அதே ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா இது அனிமல்ஸ் மிருகங்களுக்கும் தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். மரங்களை வெட்டுறதுனால அந்த மிருகங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ பார்த்தோம்னா நம்ம இப்போ அன்றாட வாழ்க்கையில வந்து நிறைய நியூஸஸ் கேள்விப்பட்டிருக்கோம். மலையில இருக்க வேண்டிய யானை வந்து ஊருக்குள்ள வந்துருச்சுன்னு. இதுக்கு முக்கிய காரணமே நம்ம மரங்களை அழிச்சிட்டு வர்றது தான். டீஃபாரஸ்டேஷன் சொல்லுவோம் இல்லையா, அது ஆக ஆக நகரங்களுக்குள்ள வந்து மிருகங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால நமக்கு நிறைய பாதிப்பு இருக்கு. ஆனா அவங்க அந்த அனிமல்ஸ்லாம் வந்து ஷெல்டர் தேடி தான் வருதே தவிர நம்ம அட்டாக் பண்ண வர்றது கிடையாது. அதுக்கு ஷெல்டரா அந்த மரத்தை நம்ம வெட்டிட்டோம். நம்ம வீடு இல்லைன்னா நம்ம எங்க போவோம்? அதே மாதிரிதான் ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு விலங்குகளுக்கு வந்து வீடுன்னு தான் நான் சொல்ல முடியும். ஒரு மரத்தை வெட்டுறோம்னா நம்ம கண்ணாலே பார்க்கலாம், அவ்வளோ பேர்ட்ஸ் ஒரு குடும்பமா இருக்கும், அத்தனையும் எங்க போகும்னே தெரியாது, எல்லாத்தையும் அழிச்சிருவோம். ஒரு மரம் வெட்டுறதுனால நம்மளை விட அனிமல்ஸ்க்கு தான் நிறைய பாதிப்பு இருக்கு சொல்ல போனா. காட்டுல வந்து ஒரு மரம் எரிச்சோன்னா பக்கத்துல எல்லாம் எரிஞ்சுனே வரும். அங்க வந்து விதவிதமான பறவைகள்லாம் வந்து இருக்கிற இடம், அந்த இடத்த போய் அழிச்சிட்டு வராங்க. இப்போ ரீசன்ட் அதை அழிச்சிட்டு வரதுனால என்ன ஆகும் சொல்லுங்க? மொத்த பறவைகளும் அங்க வர வேண்டிய பறவைகள்லாம் பயந்து ஓடிடும். டூரிஸ்டா போறவங்களுக்கும் அது வந்து எதுவுமே இல்லையே அப்படின்ற ஒரு ஏமாற்றத்தோட தான் திரும்பி வருவோம். அதே மாதிரிதான் அங்க வர பறவைகளும் ஐயோ நம்மளோட இடம் போயிடுச்சே அப்படின்ற ஒரு ஏமாற்றத்தோட அதுவும் திரும்பி போவோம். அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். தெரியாம நம்ம செய்யற ஒரு தப்பு வந்து ஒரு குடும்பம், அதாவது பறவைங்களும் ஒரு குடும்பம் தானே, அதையும் வந்து நம்ம வந்து ஸ்பாயில் பண்ணிட்டு வரோம். இப்போ மரங்கள் இனம் அப்படின்னு குறைஞ்சிட்டு வருதுன்னா அதுக்கு ஈக்குவலாக அனிமல்ஸோட இனமும் குறைஞ்சிட்டு வருது. இப்போ மரத்தை வெட்டினோன்னா அது ஊருக்குள்ளே வந்துடுது. நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து ஹண்ட் பண்ணிடுறோம். ஸோ அந்த இனமும் குறைஞ்சிட்டு வருது. நம்மளுக்கு வந்து சொல்ல பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஒரு வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதோ இல்லையோ நம்மளுக்கு சொல்ல தெரியல, நம்மளை வந்து பாதுகாக்க முடியும். இந்த வீடு எல்லாம் இன்னொரு வீடு ஷிஃப்ட் ஆயிடுச்சு போல. ஆனால் அதுங்களுக்குலாம் வந்து சொல்ல தெரியாது, நீங்கள் வெட்டாதீங்க, நான் எங்களுக்கு வந்து இருக்க இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க சொல்ல. நம்மளா தான் அதை புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணணும். இப்போ வந்து ஒரு பறமோ குருவியோ வந்து நம்ம வெட்ட வரும்போது வந்து அதை வந்து சொல்ல, அது வந்து எனக்கு வேற இடம் இல்லை போகிறதுக்கு இல்லை, அது வந்து நம்மளா புரிஞ்சுக்கிட்டு மரத்தை கட் பண்ணுறது நிறுத்தினா மட்டும்தான் வந்து இதெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியும். நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபுட் செயின் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியும். ஒன்றுத்தை டிபெண்ட் பண்ணி தான் இன்னொன்று இருக்கு. ஸோ காடுகளை அழிக்கிறது மூலியமா காட்டில் இருக்கிற மிருகங்களுக்கு நம்ம போய் ஃபுட் தரதில்ல. ஒன்னொன்னுத்தையும் டிபெண்ட் பண்ணி ஒரு மரங்களையோ அது மாதிரி பழங்களையோ வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சாப்பிட்டு தான் மிருகங்கள்லாம் வாழ்ந்துட்டு வருது. நம்ம அதை கட் பண்றது மூலியமா அந்த மிருகங்கள் ஊருக்குள்ள வருது. ஊருக்குள்ள வரும்போது நமக்கும் பிரச்சனை, அதுங்களையும் நம்ம விரட்டி அடிக்கிறோம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால மனிதனுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படுது, மிருகங்களுடைய வாழ்க்கையும் நம்ம அழிச்சுக்கிட்டே வரும். இப்போ வந்து நிறைய இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா, புக்ஸ்ல வந்து சேவ் ட்ரீஸ்ன்னு போடுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இன்னும் மரங்களை வளர்க்கறதுக்கு எந்த மாதிரி ப்ரிவென்ஷன் ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கலாம்? இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கே தெரியும், ஏதோ ஒரு பிராண்டட் ஸ்டோரும் நினைக்கிறேன், அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிளான்ட் கொடுத்து அனுப்பிச்சாங்க. இந்த மாதிரி பண்ணுறாங்க, நான் பண்ணலன்னு சொல்ல. கவர்மெண்ட் கூட நிறைய பிளான்டேஷன்ஸ்லாம் ஆரம்பிச்சிருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து யாரும் டிபெண்ட் பண்ணாமல் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு முடிவு எடுத்து அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு செடியாவது உருப்படியாக பார்த்துக்கிட்டோம்னா நம்ம அது வளர வளர நமக்கு தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி கிரியேட் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். இப்போ சுபஸ்ரீ சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து செடியெல்லாம் கவர்மெண்ட்டும் சரி பர்ச்சேஸ் பண்ணுற ஸ்டோர்ஸ்லையும் சரி செடியெல்லாம் அவங்களே தராங்க. இப்போ வந்து அது வந்து யாரெல்லாம் சொன்னால் கேட்பாங்களோ அவங்களாம் வந்து இப்போ செலிப்ரிட்டிஸ்லாமும் அந்த இதுக்கு வந்திருக்காங்க. எல்லாரும் வந்து மரம் நடுறது. இப்போ அவங்க வந்து இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப பெரிய ஃபேனுன்னா அவங்க சொல்றது கண்டிப்பாக செய்வாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ அந்த செலிப்ரிட்டிஸ்லாம் கூட மரம்லாம் வளர்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ட்ரீ, இது வரையும் 10 lakh சம்திங் ஏதோ 1 லட்சம் ட்ரீ வந்து அவரே ஒருத்தராக வந்து நட்டுருக்காரு. அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான். மரம் வந்து நம்ம எப்படி பார்த்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே வந்து ஒரு இப்போ வந்து ஷோ ட்ரீன்ட்டு அதெல்லாம் வைக்கிறோம்ல, ஷோக்குன்னு வைக்கிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ சின்னதாக ஒரு மாமரமோ இல்லை வந்து லைக் நீம் ட்ரீ அந்த மாதிரி எதனா வளர்த்தோன்னா நம்மளுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை எல்லாரும் கவனிச்சு நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு நம்ம எதை சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ நம்ம காற்று அதுதான் மரத்துலேருந்து தான் வருது, அந்த காற்று வந்து நம்ம சேர்த்து வைக்கணும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களுக்கு இவங்க சொன்ன ஷாப்ஸில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்யாண
கல்யாண வீட்டில் கூட வந்து நைட் ரிசப்ஷன் முடிஞ்சு போகிறப்போ இப்போ தேங்காய் அதெல்லாம் கொடுக்கறத விட வந்து சின்ன சின்ன ட்ரீஸ் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 10 ட்ரீ வந்து நட்டால் தான் வந்து அட்லீஸ்ட் அது 2 வந்து கரெக்டாக வளரும், பெருசாக ஆனோடனே இப்போ கரெக்டாக வளரும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி வந்து நீங்கள் நம்ம அப்துல் கலாமோட பிளான் பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு என்ன ஆசைனா வந்து நம்ம இந்தியாவில் வந்து 10 பில்லியன்ஸ் ட்ரீ நான் என்ன சொல்கிறேன் நடணும் அப்படின்றது தான் ஆசை. ஏன்னா அவர் நட்டாரோ இல்லையோ வந்து அவர் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவர் என்ன சொல்கிற நட்டுட்டு போயிருக்காருன்னு தான் நம்ம சொல்லலாம். இப்போ இருக்கிற காலத்தில் இருக்கிற பசங்கள் தான் வந்து நம்ம நாட்டையே காப்பாற்ற போகிறாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இப்போ இருந்தே பசங்களுடைய மனசில் நம்ம விதைக்கணும். மரங்கள் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மரத்தினால தான் நம்ம மழை, காற்று, நம்ம 5 பூதங்கள்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கான முக்கியமான காரணமே மரம் தான். மரம் இல்லைன்னா நம்ம வாழ்வியலே இல்லை. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கிற மரத்தை இன்னும் நிறைய விஷயங்களுக்கு கொண்டு பாதுகாக்கலாம். எப்படின்னா அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நடத்தலாம். ஒருத்தரும் மற்றவங்க நடணும் அப்படின்றத விட வீட்டுக்கு ஒரு மரம் வளருங்க. மரம் வளர முடியலையா, அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கீங்களா, ஒரு சின்ன சின்ன செடி வளர்த்தா கூட போதும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம மரங்களை சேமித்து அதை நட்டு வைக்கணும். மரங்களால் தான் நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அப்படி மரங்கள் இல்லாத போது வந்து நமக்கு வர பிரச்சனைகள் என்னென்ன நம்ம இந்த காலத்தில் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓசோனில் ஓட்டை விழுந்துச்சு சொல்கிறாங்களே, அதுக்கு முக்கியமான ரீசனே டீஃபாரஸ்ட்ரேஷன் தான். மரம் இல்லாததுனால என்ன ஆயிடுது, குளோபல் வார்மிங் வந்தது. ஸோ குளோபல் வார்மிங் இப்படி ஒரு விஷயமா, அதாவது இயற்கையை பாதிக்கப்படுற எல்லா விஷயமே மரத்தின் மூலமாக தான் வருது. மரம் இல்லாதனால தண்ணி இல்லாதனால மழை இல்லை. இது மாதிரி எல்லா இயற்கையான விஷயங்கள் எல்லாமே வந்து மரம் வைக்கிறது மூலமாக தான் ஆரம்பிக்குது. மரத்தை அழிக்கிறதுனால தான் இயற்கையே பாதிக்கப்படுது. இதை வந்து புரிஞ்சு நம்ம நடந்துக்கணும் தான் நான் சொல்லுவேன். இப்போ வந்து மரம் நிறைய இருந்துச்சுன்னா வந்து நம்ம சாயில் பொல்யூஷனை வந்து நிறைய கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இருக்குன்னா வந்து அது மரம் இருக்கும்போது அந்த அடியில் இருக்க வேர் வந்து ஏன்னா அதுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் வந்து அதுக்கு கண்டிப்பாக அப்சர்வ் பண்ணும். அந்த மாதிரி இதில் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து மரத்தை வளர்க்குறோமோ, அதாவது சாயில் எரோஷனை கண்ட்ரோல் பண்ணலாம் நம்ம. இப்போ மரம் வளர்க்கறது வந்து முக்கியம் இல்லை, மரத்தை பாதுகாப்பாக வளர்க்கறது தான் ரொம்ப முக்கியம். அதை ஒழுங்காக பாதுகாத்து வளர்க்கணும். மரம் வச்சோம் நாங்களும் தான் தண்ணி ஊற்றுறோம், அது வளர மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நம்ம வந்து அதை ஒழுங்கான லெவலில் ஒழுங்கான டீப்பில் அதை மரத்தை நட்டுருக்கோமா அதுலேருந்தே பார்க்கணும். வேர்லேருந்து தான் வந்து எந்த ஒரு மரமே வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். அதெல்லாம் ஒழுங்காக பார்த்து நம்ம வளர்த்துட்டு வரணும். நானும் மரம் வைக்கிறேன், நானும் வளர்த்துன்னு தான் இருக்கிறேன், தண்ணி ஊற்றுறேன், வளர மாட்டேங்குது அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதுக்கு ஏதாவது கரெக்டான தீனி எல்லாம் கொடுத்து அதுக்கெல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டு வந்தால் தான் அது வளரும். மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மரங்களை வெட்டுறதுனால இயற்கையே பாதிப்படைஞ்சிருக்கு. இப்போ வந்து இந்த டைமில் மழை வரணும், இந்த டைமில் வெயில் அடிக்கணும் அப்படின்ற சொல்கிற காலம் போய் எல்லாமே மாறிடுச்சு. ஒரு 2 மாதம் தள்ளி தான் என்னமோ நமக்கு மழை வருது. அவங்க சொல்கிற டைம், வெதர் ரிப்போர்ட் சொல்கிற டைமை விட நமக்குலாம் லேட்டாக தான் வருது. ஏன்னா கிளைமேட்டிக்ஸ் வந்து இப்போ சேஞ்ச் ஆகிட்டே வருது. இதன் காரணம் என்னன்னா மரங்கள் இல்லாதனால முக்கியமாக பொல்யூஷன் இன்னும் அதிகமாகுது. மரங்களை அட்லீஸ்ட் வளர்த்தாவது பொல்யூஷனை நம்ம ஓரளவுக்கு, மொத்தமாக இல்லைனாலும் ஓரளவுக்காவது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ அது இல்லாதனால பொல்யூஷன் அப் டு த லெவல், இப்போ ஒரு ஹை லெவல்ல தான் இருக்கு. அதனால இப்போ ஆசிட் ரெயின் வருதுன்றாங்க, ஃப்ளட்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ போயிட்டு இருக்கு. இயற்கையோட பாதிப்பால தான் மனுஷனோட வாழ்வியலே வந்து அழிஞ்சிட்டு வருது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மரங்களை வெட்டுறதுனால மக்களுடைய வாழ்வுல பாதிப்படைஞ்சிட்டே வராங்க. இப்போ சம்மர்லயே பாத்தீங்கன்னா மரங்கள் இல்லாதனால வெயில் வருஷம் போக 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 வெயில் அதிகமாயிட்டே போகுது. அதோட வெப்பத்தை வந்து யாராலையுமே தாங்க முடியாத நிலையில இருக்கு. இப்போ வந்து மரத்தை எப்படி எல்லாம் சேமிக்கலாம், நீங்க என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? மரம் இப்போ ஜனனி சொன்னாங்க இல்லையா, நாங்களும் தான் மரம் வச்சோம், தண்ணி ஊத்தம் வளரலன்னு. ஸோ வந்து நம்ம ஏனோ தானோன்னு ஏதோ ஒரு மரத்தை வாங்கி வைக்கிறதுக்கு பதிலாக சீசன் பார்த்து நம்ம வீட்டில் சாயில் பார்த்து வைக்கணும். ஏன்னா இப்போ பார்த்தோம்னா ஒரு சில சாயில்ல வந்து இந்த மாதிரி பிளான்ட் தான் வரும், இந்த மாதிரி பிளான்ட் வராது, அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம வச்சோம்னா பிளான்ட்ஸ் வேஸ்ட் ஆகாது, நல்லபடியாகவும் வளரும். ஒரு வீட்டில் வந்து ஒரு மரம், பெரிய மரம் இருந்தா அது என்னென்னலாம் நம்மளுக்கு யூசஸ் இருக்குன்னு வளர்த்து பார்த்தாலே தெரியும். ஸோ மரத்தை எப்படிலாம் பாதுகாக்கலாம்னா, வெயில் காலத்துல வந்து தண்ணி ஊத்தணும். மரத்துக்கு வந்து தண்ணி ஊத்தாம விட்டா அது வாடி செத்து போயிடும்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஊத்தும் போது டைம் பார்த்து கரெக்டா ஊத்தணும். நம்ம அதே மாதிரி மரத்தை வந்து இந்த ஃபர்னிச்சர்ஸ்க்கு இல்ல விறகு வெட்டுறதுக்குன்னு அப்பப்ப கட் பண்ணிட்டே இருந்தோம்னா மரம் வெட்ட வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அது அப்படி கிடையாது. ஒரு மரம் வந்து குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் அதை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அது பெருசானதுக்கு அப்புறம் வேணா நம்ம யூசஸ்க்கு அதோட பிரான்ச்சஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம்னு வச்சுப்போம். இருந்தாலும் அதை வந்து ஒரு ஸ்டேஜ் பார்த்து ஒழுங்கா ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம வளர்க்கணும். இப்போ என் வீட்டில் நான் என்ன ஸ்டெப் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து மரம் வைக்கிற அளவுக்கு இடம் இல்லை. அப்படியே வச்சாலும் பில்டிங் டேமேஜ் ஆகும், அது இது சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஒரு கிராமத்து பக்கமாக ஒரு தோப்பு வாங்கி மரம் வளர்க்குறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மரம் வளர்க்குறதுனால நம்மளுக்கு என்னென்னலாம் யூஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறவங்களோ அப்படி நம்ம வெளியூரில் இருக்க பீப்புள்ஸ் நம்ம நல்லாவே ஃபீல் பண்ணும். திடீர்னு எங்கேயாச்சும் வெளியே விட்ட வெயிலில் இருக்கும் நிற்கிறதுக்கு கூட வந்து நம்மளுக்கு இடமே இருக்காது. அப்படியே வெயில் வந்து சுரியில் நம்ம மண்டையில் தான் படும். இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயத்தில் கூட வந்து இந்த மரம் நம்மளுக்கு யூஸ் பண்ணுவேன் கண்டி. வேறு எதுவும்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகாது. இப்போ நான் என்ன ஸ்டெப் எடுத்திருக்கோம், எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் 3 மரம் இருக்குது. முருங்கை மரம், வேப்ப மரம், புங்க மரம் சொல்லுவாங்க, அந்த மரம் இருக்குது. இப்போ என்ன கேட்டிங்கன்னா எந்த மரம் வைக்கலாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா புங்க மரம் அது வைக்கலாம். அது ஏன்னா வந்து அதுங்கிட்ட இருந்து நிறைய காற்று கிடைக்கும். இப்போ கவர்மெண்ட் வைக்கிற மரம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே மரம் வச்சுட்டு அதை சுற்றி ஒரு ஷீல்ட் மாதிரி போட்டு போயிடுவாங்க, யாரும் வந்து அது டச் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. அவங்க வைக்கிற மரம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மரம் தான் வைப்பாங்க, வீட்டுக்கு முன்னாடி அவங்களே வச்சுட்டு போயிடுவாங்க, யாரையும் கேட்க மாட்டாங்க, அவங்களே வச்சுட்டு போயிடுவாங்க. அது ஏன்னா அந்த மரத்துக்கிட்ட இருந்து தான் ஆக்சிஜன் வந்து நிறைய நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும், காற்று அந்த மரத்துக்கிட்ட இருந்து தான் வந்து நிறைய வரும். இப்போ வந்து நம்ம ஸ்டெப் எடுக்கிறோம் அப்படின்றத விட இப்போ வந்து நம்ம டெக்னாலஜி அப்படின்றது நிறைய வளர்ந்துருச்சு. அது வளர்றது மூலியமா என்னென்ன ஆச்சுன்னா இப்போ வந்து நான் ஒரு விஷயத்த பேப்பரில் எழுதுறோம்னா இப்போ எல்லாத்தையுமே சிஸ்டமில் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால பேப்பருடைய செலவு இப்போ நம்ம முன்ன நியூஸ் பேப்பர்ஸ் வாங்கி படிப்போம். இப்போ இருக்கிற காலத்தில் நியூஸ் பேப்பரோட உபயோகம் வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஏன்னா டிவியில் இருக்க நெட்டில் பார்க்குறோம் நிறைய விஷயங்களை. அதனால வந்து பேப்பர்ஸோட யூசேஜ் வந்து ரொம்ப கம்மியாயிட்டே வருது. எல்லாத்தையுமே அதில் ஸ்டோர் பண்ணும்போது ரிட்டர்ன் காப்பின்றது உனக்கு தேவையில்லாமே போயிடுச்சு. ஸோ அதனால மரத்தை வெட்டுறதுக்கான உபயோகம் வந்து இப்போ கொஞ்சமே கம்மியாயிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ சஞ்சு நீங்க சொன்னீங்க இல்லையா, அது வந்து எந்த அளவுக்கு இப்போ டெக்னாலஜி வளர வளர மரம் வெட்டுறது வந்து கம்மியா இருக்குன்னு நானும் நினைக்கிறேன். அது எவ்வளோ வாஸ்தவமோ அதே மாதிரி இப்போ வந்து அந்த ஆடு கொடுக்குறாங்க இல்லையா பேப்பர்ஸ்லாம், அது வந்து வேஸ்டா போகுது. அதுவும் பேப்பர் தானே, கைண்ட் ஆஃப் பேப்பர் தானே. ஸோ அது வந்து கீழே போட்டு நம்ம சாயில் பொல்யூஷனும் பண்றோம் தான் நான் நினைக்கிறேன். அதுல மரங்களும் வேஸ்ட் ஆகுது, சாயில் பொல்யூஷனும் வேஸ்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க சொன்ன மாதிரி டெக்னாலஜியே வந்து அடாப்ட் பண்ணலாம். ஒரு ஆடை வந்து விளம்பரத்துல கொடுக்கலாம், அதை வந்து டிவியில் ஆட் போஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணலாம். அதை வந்து அந்த போஸ்ட்டை வந்து தவிர்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாமும் வந்து அழிச்சிட்டு வராங்க. நீங்கள் 2 பேரும் சொன்ன மாதிரி மரத்தை வந்து அழிச்சிட்டு வராங்க. இப்போ வந்து ஒரு சைடு அழிச்சிட்டு வரும்போது ஒரு சைடு எப்படிலாம் வந்து அந்த மரம் வளர்க்கறணும் அப்படின்ற ஒரு எய்மில் வந்து எல்லாருமே வந்து இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வந்து அதோட மெயின் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கிட்ட இருந்து வர காற்று தான் சமமான நிலையில இருக்கும், அது உங்களுக்கு நல்லது தரும் அப்படின்ற ஒரு இது கிரியேட் பண்றதுக்கு தான் வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஒரு ரீசனுக்காக தான். இப்போ கண்டிப்பா எல்லா நோட் புக்ஸும் கட்டா பிரிண்ட் பண்ணிட்டு எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படின்ற ஒரு மார்க் வைக்கிறதுக்கு பதிலாக எல்லாத்தையும் டிஜிட்டலைஸ்ட் ஆக்கலாம். கரெக்டு தான். இப்போ வந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து மரத்தை வந்து வெட்டுறதுக்காகவே வளர்க்குறாங்க. பார்த்தீங்க எந்த மாதிரி மரம் பார்த்தீங்க, இந்த தேக்கு மரம், சந்தன மரம், அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து வெட்டுறதுக்காகவே வளர்க்குறாங்க. அது வந்து அவங்க நோக்கம் எதுக்கு வைப்பாங்களா, இது பெருசாக வளர்ந்தா வந்து இதை விற்றா வந்து நம்மளுக்கு வந்து லேக்ஸ் கணக்கில் கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இவங்கெல்லாம் பேசுனீங்க, நீங்களாம் வந்து மரத்தோட உபயோகங்கள் அதெல்லாம் ஏன் வெட்டுறாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசணும். ஒரு மரத்துலையும் வந்து ஒரு உபயோகம் இருந்துட்டு தான் இருக்கு. இப்போ வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, அது வேஸ்ட் மரம், அதை எதுக்கு நம்ம வச்சுட்டு இருக்கணும், வெட்டிடலாம் அப்படி இப்படின்னா. இன்னும் வந்து நிறைய வீட்டில் பூச்சி போட்டு செய்கிறோம், அப்புறம் வந்து குப்பைங்க நிறைய இருக்கும், நம்ம அதை கிளீன்லாம் பண்ணோம் அப்படின்னு. சுற்றுச்சூழலுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்றத யோசிக்காம நம்மளுடைய பிரச்சனையாவே வந்து ஒரு முன்னோக்கா எடுத்து வைக்கிறோம். இப்போ இருக்கிற காலத்துல சம்மர்ல வந்து ஏசி, ஒரு வீட்டுல வந்து ஹால்லே கூட 2 ஏசி போட்டுட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படி? மரங்களை வளர்த்தா ஒரு ஏசிக்கு சமமா வந்து ஒரு மரமே போதும், எத்தனை ஏசிக்கு வேணா அது சமமாகும். அந்த அளவுக்கு ஒரு சில்லுன்னு காத்து இருக்கும். முன்ன இருக்கிற வெயில் காலத்துல வெளில படுப்பாங்க, இப்ப எல்லாரும் உள்ளே போட்டு அவங்களே பூட்டிட்டு இருக்காங்க. காத்து கூட வீட்டுக்குள்ள அவங்க வர்றதுக்கு அனுமதிக்கிறது இல்ல. அப்படி இருக்கும்போது ஏசி காத்து கூட எவ்வளவு நாளைக்கு சுவாசிக்க முடியும்? அது கூட வந்து உடம்புக்கு நல்லதே கிடையாது. இப்போ இலையுதிர் காலம்னு இருக்கும் இல்லையா, அதை மனசுல வச்சுட்டு ஐயோ இந்த மரம் இருந்தா இவ்வளோ குப்பை வருதுன்னு நிறைய வீட்டுல மரங்களை வெட்டிடுவாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி வர சம்மரை பத்தி அவங்க நினைக்கிறதே இல்லை. ஒரு வெயில் காலத்துல நம்மளை சுத்தி எவ்வளவு மரம் இருக்கோ அவ்வளோ நம்ம தெம்பா இருப்போம்னே சொல்லலாம். நம்ம ஹெல்த்துக்கு அவ்வளோ யூஸா இருக்கிறது மரங்கள் தான். நம்ம வீட்லயே கூட பார்த்தோம்னா வெயில் காலத்துல வந்து மரம் வந்து சன்லைட் அப்சர்வ் பண்ணிருக்கறனால நமக்கு வந்து அந்த சன் ரேசஸ் வந்து கம்மியா தான் வரும். மரம் இல்லைன்னா மொத்த வெயிலையும் நம்ம வீட்டு சுவர் தான் வந்து அப்சர்வ். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். இப்போ வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது, ஃபுல்லாமே காலியாக தான் இருக்கும். எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் போயிட்டு நிற்க கூட, மொட்டை மாடியில் கிடையாது, ஹால்லே வந்து எங்களால் வந்து மதியான டைமில் நிற்க முடியாது, அந்த ஏசிலாம் இல்லாமல். பார்த்தீங்கன்னா அது வந்து மேலே இருக்க வெயிலோட இது வந்து நாங்கள் வீட்டுக்குள்ளே வந்து நல்லாவே ஃபீல் பண்ணுவோம். இதே எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு 10 மரம் இருந்துச்சுன்னா வந்து நாங்கள் வந்து அந்த மாதிரி ஃபீல் பண்ண வேண்டிய இதுவே இருந்திருக்காது.
இப்போ பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் வந்து அனலாக இருக்கு சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ளவே இருக்கிறது வந்து மதியம் டைம்லலாம் வந்து வீட்டுக்குள்ளவே நம்மளால இருக்க முடியாது. ஏன்னா நம்மளை சுற்றி மரம்லாம் இருக்காது. பக்கத்தில் வீடே தான் இருக்கும். மதியம் டைம்லாம் கூட இப்போலாம் ஏசி போட்டு படுத்துக்கிறோம். அப்போ வந்து அதெல்லாம் வந்து வீட்டோடைய அனல்லாம் வந்து கண்டிப்பாக மரத்தினால வந்து சேவ் பண்ண முடியும். இப்போ நம்மளை நிழல் காக்கிறதுக்கு மரம் நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்ததுன்னா அது வந்து எப்படி உள்ள அனல் தரும், அனல் தராமல் அதை அப்படியே நிறுத்திடும். அதே மாதிரி இப்போ வீட்டில் ஈவினிங் ஒரு சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆனால் மொட்டை மாடியில் போய் மொத்த தண்ணியும் ஊத்திட்டு வீடை சில் பண்றேன்ட்டு அந்த மாதிரி எல்லாமும் செய்வாங்க. வீடு மேல வந்து ரூஃப்ல வந்து தண்ணி ஊத்திடுவாங்க, அது கீழே வந்து ஹால் சில்லுன்னு இருக்கும். அப்படின்ற மாதிரி எல்லாமும் நிறைய பேர் நான் செஞ்சு நான் பார்த்துருக்கேன். அது அந்த மாதிரி எல்லாம் வந்து மரம் வளர்த்தோம்னா ஒரு மரம் வளர்த்தோம்னாலே வந்து அதெல்லாம் வந்து தண்ணி வேஸ்ட் பண்ணாம இப்போ அதெல்லாம் வந்து சேவ் பண்ணல. கீழே ஊத்துற தண்ணி அந்த மரத்துக்கு ஊத்துனா அது வந்து நல்லாவே வளர்ந்துட்டு இருக்கும்ல. ஒரு மரத்துக்கும் ஒரு குணம் இருக்கு. எந்த மரமுமே எப்பவுமே நமக்கு உபயோகம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா மரத்துக்கும் ஒரு மருத்துவ குணம் இருந்துட்டு தான் இருக்கு. என்ன அந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியறதில்ல. இந்த நிகழ்ச்சி மூலியமா நீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இன்னும் வந்து இந்த மாதிரி நம்ம கூட இருக்கிற ஒரு தோழிகளும் வந்து அவங்க என்னென்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க, இன்னும் என்னென்ன மாதிரி முயற்சிகள் எடுத்தா மரங்களை நம்ம பாதுகாக்கலாம், எந்த அளவுக்கு மரங்கள் நம்ம நடணும், அதை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாத்துக்கணும். ஒரு மரம் நடுறது நம்மளோட முக்கியம் கிடையாது. இது வந்து நம்மளுடைய கடமை. ஒருத்தரும் வேணா ஈஸியாக சொல்லிடலாம், இவங்க நடலாமே, அங்கேயே மரம் நடாமல் வச்சிருக்காங்கன்னு. ஒருத்தரும் சொல்றத விட நம்ம முயற்சி எடுத்து அதை நம்ம செயல்படுத்தணும். அதே அளவுக்கு செயல்படுத்தினா மட்டும் போதாது, அது வளர்ந்து ஒரு ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் அதுக்கு நம்ம தண்ணி ஊற்றி முறையான பாதுகாப்புலாம் அதுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து மரங்களை வெட்டக்கூடாது. இன்னும் எந்த மாதிரி ப்ரிவென்ஷன் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம், அந்த மாதிரி அதோட நன்மைகள் தீமைகள் அது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இனிமே வரப்போற காலத்துலயாவது நிறைய மரங்களை நடணும், இந்த இயற்கையை நம்ம பாதுகாக்கணும். மனிதனுக்கு மரம்ன்றது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றத தான் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து பேசிட்டு வரோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நம்புறோம். மீண்டும் நாளை இன்னொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறோம். இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இது உங்கள் நிகழ்ச்சி காரசாரம் இத்துடன் நிறைவடைகிறது. நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது விஐடி பண்பலை 90.8 காரசாரம், மக்களின் குரல்கள் ஒன்றிணைந்த கருத்துக்களம். Dear listeners, welcome to the Silver Lining Show in VIT Community Radio 90.8. The program to reach heights, a motivation to enhance the positivity in you. Hello friends, this is Silver Lining Show and I'm your host Venkatesh from VIT Community Radio 90.8. Today, let us discuss about teamwork and team building. This is a very important thing when you work in the society because you always work in teams. This necessity of team building. Firstly, what is teamwork and how does it affect you? What is speech that may impact on speech? What are the strategies and how do you assess them? Let me tell you what teamwork is. It is almost impossible to progress through life without being part of a team of some sort. Teams may come in all shapes and sizes. Families, seminar groups, office groups, and colleagues at work. These are all teams. Teams need a basic understanding of who is responsible for what. They need cooperation and sharing, and they need direction and leadership. Teamwork is also characterized by communication, coordination of activities, balance of contribution, mutual support, effort, and cohesion. It is a mixture of all of these. Teamwork is nothing single. It is a mixture of many components which is responsible for the society or your company to work good in the given constraints. What is speech? How does your speech affect the team? Speech refers to the process associated with the production and preparation of sounds used in spoken language. Many skills are required for speech and language to develop effectively, and there are many ways in which speech development can go wrong. Some people may have difficulty in moving the muscles that control speech, while others can't understand how a conversation works or the meaning of a sentence. Some people can't understand or use language whatsoever. These are a few problems which people face when they speak. Speech and language are terms that are sometimes used interchangeably. Speech involves articulation, how sounds are made, voice, the use of vocal folds and breathing to produce sound.
And of course, fluency, the rhythm of speech. Language is a set of rules shared by the individual who are communicating each other, allows them to exchange thoughts, ideas, or emotions. So language and speech are different but almost used interchangeably, but there is considerable difference between both of them. Each language, spoken, written, or even signed, includes its own set of rules for phonology, phonemes or speech sounds, or in the case of sign language, hand shapes, morphology, word formation, syntax, sentence formation, syntax, word and sentence meaning, prosody, intonation and rhythm of speech, pragmatics, effective use of language. Limited ability with speech may cause difficulties with many, like effective communication, which is very important in a team. If you are not able to communicate effectively, the team will not listen to you. You are almost virtually not a part of the team if you are not able to communicate properly. You need to establish a rapport with people to develop discussions and argument. Argument doesn't mean fighting with the person, but making your point correct. That is very important. You need to state a particular point and make sure that that point has some meaning and make people understand that you make sense. And also, you need to work collaboratively. You need to work with people in sync. You cannot be a person sitting all alone and doing work without the team. This doesn't make you a good person. This is not good for you and also for the team and the company as a whole. This doesn't help progress anything but only wrecks your own life. So speech is very important. Use your voice, your speech and your syntax which you developed on your own to impress people and work collaboratively. There may be impairments that may impact on speech language. There are speech and language impairments and unfortunately deaf people with no speech, dysphagia, verbal dyspraxia. Although most people depend on speech for effective teamwork, this does not mean that people who have difficulty with speech cannot possess this skill. This is a big myth. Rather, they may need reasonable adjustments to practice to enable them to develop or evidence this great skill of speaking. Inclusive strategies are the experience, characteristics of different impairments, conditions are highly variable between individuals. For this reason, it is really important that you never make assumptions about what a person can or cannot do. Though someone may have significant difficulties, they may also have devised sophisticated means of compensating for these. So talk to the person concerned and make judgment only on an individual basis. Do not think of them as someone who cannot speak, who does not understand what you think, or who cannot make a point. Every person in the team is important. Teamwork will mean everyone. Each and every person is a member of the team. You need to motivate them. You need to listen to them and also take inputs from them. On most occasions, hearing is critical. Hear the person. Let him complete what he wants to say. Then make a judgment. Hearing is critical to the successful operation of teams. Exceptions include, for example, group work conducted within the deaf community or group work conducted at a distance where communication through email, Skype or blogging, for example. Where a team includes someone with speech difficulties, they should agree the method by which they will share information and contact each other, for example, email or text. Do not think that this is not your way of communicating. Let them speak their way. In a team, understand each and every person around you. Let them make their point. Let them talk to you. Speak to them as if they are your friends from childhood. Discuss with the group different cultural conventions of discussion. Agree on ground rules which ensure that no one is at a disadvantage. For example, allow additional time for responses if someone has a stammer or word finding difficulties. This generally happens with many. If someone is unable to speak properly or is stammering, you say, okay, this guy cannot speak. He is not worthy of making an argument with. This is a very negative point in teamwork.
Make the people talk. Listen to them. Listen to each and every person in the team. Understand what he or she is trying to say. Some people who were born deaf may have no speech at all. When working with interpreters, ensure that all group members address the deaf person directly and not the interpreter. This is very important as eye contact should be maintained with the people who is making the statement. Also, allow time for the interpreter to translate speech. Do not interrupt the person who is translating because the person who made the point isn't complete if you interpret them. Discuss with the individual how far they feel able to participate in discussions. Encourage participation but respect an individual's right to stay silent or to opt out for discussion. Let it be his choice. Do not bring him in for an argument which he is not interested. Same people may have fluctuating conditions which might mean they feel able to partake sometimes but not at others. Ensure that the discussion is well chaired so that only one person is speaking at once. There should be a proper moderator who speaks. Make sure that everyone has the opportunity to participate, that each change of speaker is clearly indicated and that people have enough time to absorb what has been said by the previous person. Make a list of what each person says. Ensure that there is good light and good acoustics and that participants are seated in a circle or horseshoe formation so that learners can see each other clearly. This is important. As I already said, eye contact is very necessary. Eye contact is one of the most important things as facial expressions make sure that you understand half of what they intend to say. Consider restructuring the environment so that quieter, shyer individuals can take part. Don't think that shy individuals cannot talk. They may have very valid points, maybe better than you, but are not given a chance because they are shy. Some of the best discussions can take place in less formal surroundings, like sitting in a garden, sitting in an open area, or in a canteen maybe, and discussing out very important topics, maybe like changing even the CEO of the company, such as cafeteria or even the corridor. Some people with speech disorders may prefer to contribute when the group is smaller. This is a defect in the person who actually likes the small groups, but you as a team worker must understand his problem and firstly sit in the small group. Let him get through his problem of this and let him come out to bigger groups. But initially encourage him to participate in a discussion even if it is not in the conference hall. Some people who are deaf and have no speech will need to lip read, and if this is the case, then the speaker's face needs to be visible at all times. The team will need to make sure they have adequate lighting, avoid eating or chewing gum when speaking, establish a protocol of always speaking to the deaf person while facing them, and ensure their discussions are very well organized, not just free for all. Those who are using radio hearing aid might also prefer to see the speaker's face and mouth and would certainly benefit from working in quiet area without too much background noise as hearing aids amplify all sounds. So this is very important. As a team, you need to understand each person's problem clearly, each person's point of view very clearly. Only then will you be able to gel with the team properly, to gel with your co-workers properly and completely. Assess them. Assessment is a very important part. Remember that people with the same impairments may need different adjustments to practice to enable them to engage with the assessment progress and demonstrate their learning. When assessing your learners, be very clear about exactly what is you are trying to test. For example, in asking learners to write an essay in an exam, are you testing the learner's knowledge and understanding the topic or the ability to write clearly and precisely? Decide what you are assessing. How many marks are obtained for each element, knowledge or good writing, memory or understanding, and ensure that the student clearly understands the criteria. Consider why you are assessing the particular person in the group and whether or not any method may be more inclusive. Select a proper method so that your teammate can properly be evaluated by you. In some cases, the exact format of assessment is critical to demonstrate
of the intended learning outcome. For example, a course in hairdressing would require a practical demonstration of competence, but aim to allow your learners to have a choice about how they want to demonstrate their knowledge and skills whenever possible. It may be through a software also. Let it be their choice. Just help your teammate to do what he wants. In other words, allow them to demonstrate their knowledge and skills using a variety of formats. There may be occasions when you have provided the disabled learner with an alternative assessment. For example, a blind learner may need to give their answers orally rather than in writing. Accept it, encourage it. In such cases, you should ensure the integrity of the alternative assessment and make sure that the disabled learner is judged on their ability to meet the criteria, providing neither a disadvantage nor an advantage over the learners. Set the bar right. Do not raise it higher or lower. True teamwork is the rarest, most exhilarating, and most productive human activity possible. Every business wants to harness this incredible energy, but achieving such a level of motivation and spirit is not always easy. So always try to know your team properly. Know how they want to work. Know how they want to express themselves clearly. Only then will you be able to work as a team. Build your team properly. A team is not just a group of individuals who work at the same location or have the same logo on their business card. A real team is made up of people who may be unequal in experience, talent, or maybe education also, but who are equal in their commitment to working together to achieve the goals and good of the organization, each other and their customers. So people, know what your team wants to do. Know how they want to develop the organization. Accept it, sit with them, understand, argue with their point of view in your mind. Do not try to drive your point home, but also listen to what the person says. This is one very important thing which people tend to ignore. This makes the other person get frustrated and leave the group, and maybe you are losing a very good idea. That is very much possible because you are so much bound to listen your own idea that you tend to forget and also put a deaf ear to his idea. If we are going to be successful, we can no longer look at our organizations as departments, divisions, or branch offices. We must look at the bigger picture and resolve to work together in ways we may never ever have done before. So do it in a different way as a whole. We may even need to cooperate with the competition. Think of all the mergers and acquisitions in the past few years. How have they happened if there is no teamwork, if there is no building of the team, if there is no idea sharing or no proper contact between two people? Your number one competitor today could be your partner tomorrow. So it is very important to gel with people, understand people, and be with them. Spend time with your co-workers as much as possible, which will help your organization prosper much. Futurist Bob Treadway, CSP from Littleton, Colorado, often gives a MENA IQ test to participants in his seminars. He has found that many average people, when working as a team, test at genius level or higher. Participants contribute in different ways, because when it is a team, you tend to work together. Many people sit together on a single idea and find a very good final answer. This is very much necessary because as a team you get to exchange ideas. Exchange the idea which you have initially proposed and then make alterations, changes and better the idea, and then get a proper output for your organization. Participants contribute in different ways. Each one has his own, but it is a very important one as that is helping your organization, your team to develop. Some brainstorm, some work alone and then report back to the group. Treadway finds that team becomes a genius when everyone works together. So working together is very important. Treadway also noticed that when a team is working at optimal performance, it is hard to know who the leader is. In other words, the team runs the team. A leader is not selected, he is elected. So the teammates decide among themselves, learn, and the team is run as a team. There is no separate individual who presides over the team, who makes the team run. The team runs the team.
Such teamwork doesn't happen by accident. It happens only when everyone understands each other, when everyone gel up with each other properly. It requires commitment and effort, a willingness to accept the uniqueness of others, and an appreciation of diversity. We build teams in our companies the same way we build relationships with our friends and maybe co-workers. High functioning team establish us and our companies as reliable internally and externally. We then project this image to our customers, vendors, competitors, and communities. With downsizing and restructuring, many managers today are responsible for as many as 250 people. So imagine a single manager responsible for 250 people. Will he be able to manage everyone if there is no teamwork? If a person works individually, there are 250 individual people who he has to understand and manage. So for the team or organization to prosper, everyone needs to understand. The teamwork has to be there. Without proper understanding, assessment and gelling, as talked previously, the team cannot prosper, and it is on the manager, and definitely he cannot manage 250 people, as that is the estimate of the number of people a manager is assigned to. More than ever, these managers need to build responsible and committed team members if they want the best performance from them. But let us see how they go about it. A very dynamic, productive example was the team led by Mike Powell when a senior scientist at Genentech, a prestigious organization, because of its past successes, his 10-person team was given the most important assignments. A person asked Mike how he managed to keep his people highly motivated in an environment with long hours and a great deal of frustration. He said, "I keep them happy. That's it." Now every manager wants to do this. So I pressed Mike for details. 10 years ago, he continued, I told the team members only what I thought each needed to know. Now I tell everything. It may slow them down a bit, but when they are filtering through all the information, they get a big picture. Then they can do what they want to, they can decide and know what to do. So this is very important. Give the team the input. Give the team everything they need to know about. Don't just constrain them that this is the work you need to do and this is the work some other person needs to do. This divides the team. When they try to gel up, when they try to get some questions, it so happens that a teammate rejects the other saying, "That isn't my work. Why should I help you?" This happens regularly in the team. So everyone needs to know the whole picture. Everyone needs to know what is happening. If at all some mishap happens, then falls on the team that this person did not work properly and has not helped the team. If everyone was given the same amount of work and the team worked as a complete unit, then it would happen that the leftover work would be done by maybe someone else who is quicker in working. So this is very important. The whole team knows the whole process, the whole idea, the broad image of what exactly is happening. And the elected team leader must know how to achieve this, how to divide the work and how to give them the work they need to do. He also added, I also give them lots of positive feedback via email and voicemail. One group at Genentech lost their leader, but they stayed incredibly productive. I left a voicemail message for one of them saying, everyone in the company is talking about how well you're doing. They were really effective as a team and appreciated knowing it. So in this way, he gave a broader picture, a good encouraging answer that they were very good, that they were doing very well in spite of the team leader. Words like this encourage them to do something good. This kind of encouragement is very much required for a team. Without a positive feedback, no one knows what they are doing. No one knows what others are feeling. No one knows what the manager or the organization as a whole thinks of them. So the positive feedback, the way you think about them, should be expressed very clearly to them. This gives them a very positive impetus to work in a positive direction and succeed. So building a real team gets real results. But it can't be done with slogans and directives. Ed Satter, a senior vice president at Gap, talks about Gap heroes. Everyone who uses innovation to find ideas to save money or improve productivity. Start by respecting each person's individual contribution. Showing appreciation
exciting them about their possibilities for achievement, and sharing with them their group effort has the potential for real genius. So that is how teamwork must be done. Know everyone. So let us talk about team building. Team building speaker and teamwork training. This was given by a famous person, Mike Hurringen. Team building, teamwork, and team player are the terms that everyone sees to use when describing a workplace. Companies know that a successful team can produce incredible results, and it is up to the company to equip their teams with what they need to succeed. Today, companies have their building events instead of picnics and Christmas parties. Name tags in restaurants and retail chains say things like team member, team leader, and coach. This helps in building the team. This team member and team leader makes you think you are a part of the organization. The word team itself makes you happy and makes you think that you are along with others, that you are a part of the organization and are very much valued by the manager or the team leader or the coach. So everyone wants to be on the winning team. Unfortunately, with the proper understanding and training, most team building events produce more team injuries than team results. These injuries in the team happen because they do not understand each other. That's why Mike Hurringen's team building programs are crafted to give team leaders and members tools and skills needed to produce repeatable and lasting results. Sure, your team will laugh and have fun learning the rules of the game, but more importantly, they will leave wanting to play again and with the same team members. This is very important because if a team gels up properly, they will want to be a team again. They will want to perform well again with the same people they worked with previously. This criteria, if satisfied and if obtained, will be very much useful because the team has already been formed. So in the organization, this team can directly be put into work before any counseling or anything like that required. So teamwork is more than just hats and t-shirts. It is about commitment and cooperation. Simply giving out the team hats and t-shirts with the same logos printed on them does not make a team gel, but having the right management and communication skills do. All too often, people think throwing a bunch of people together and calling them a team will benefit results. No, usually what happens is the dedicated hard workers end up doing more work and the slackers get to do less work. This happens in a team and this frustrates the people who are working well. Mike Hurringen's program will look at the real issues of developing a winning team. Issues addressed include what to do with people and who do not want to be team players, finding individual strengths and maximizing them for best results, understanding why it seems impossible to get along certain people and how to communicate with them. This is very important as you need to know what the problem is with the teammate who isn't working. Why is he not working? What is the problem? This needs to be rectified by one person or the another. Someone has to take an initiative to know what the team is thinking about, what exactly is happening in the team. This makes the team leader elected but not selected. So, how to deal with the know-it-all backstabbers and dealing with another time waster meetings. You will learn problem solving methods to optimize team effectiveness and get the tools you need to achieve superior results with your team. Here are some things you will take away if you think teamwork is important and team building is necessary. Getting incredible team results in half the time. This happens only if you think team building is important and you have a proper team. How to set goals your team will get committed to. Understanding the 4 stages of team development and what to do at each stage. How to promote team harmony and eliminate feuds. How to assess your team for greater productivity. Assessment tool is very much necessary. Manager's team leader checklist. Manager's team leader is the person, as I said, is the one who is elected by the team. One of Mike's team building articles which I went through was very interesting. So team building is getting ready to succeed. Team will mean success.
From the theoretical in the boardroom to the practical application in the office, the intricacies of team building in a corporate setting are one of the most essential practices to ensure smooth running, high productivity. Many things you can make a company struggle: vague vision, poor customer service, weak sales predict, etc. These happen because you do not think the team is built properly. Read a few things about team building. However, the quality of your company will depend on the quality of team building within the organization. So my advice is go ahead to head the very best training opportunities to ensure a strong and cohesive team of professionals in your organization that includes everyone from the company's CEO to the reception and logistics. Everyone in the company is important. The whole thing is a team. You need to know everyone, how each person works and how each person is going to work. Many companies have been able to turn their bottom line and ultimate success around just by working on team building. So understand how important team building is. The time and effort spent to achieve a successful team building practice is an investment a company never regrets making. The method of achieving, choosing where and with whom to invest your team building efforts will make an impact on the way your organization performs and thrives. Planning a team building practice with the employees begins by reviewing all the good things that are already happening in the organization and all the good things that are likely to happen as a result of greater team communication and cohesiveness. There's no magic bullet in the building of a great team. It is only understanding every person you have in the team. Know about the person, know the weaknesses, strengths, what he is able to do. If he is an introvert, go to him and talk to him and make him one of the team. Make him a team member. Join him in the team. There is definitely magic in team building within an organization that hasn't embraced the strengths of firm team relationship. Effective managers never fail to acknowledge that their business and corporate success is based primarily on the ability to select and motivate a team of employees that work together to benefit the business, which means that one of the most valuable management skills you can have is the ability to recognize and choose the talent you need whenever and wherever it appears. Outside the traditional methods of hiring outstanding employees in critical job functions, managers must also assemble the members of the team to work together and assume greater responsibilities as a team rather than single employee. Team building, however, can be a little more complex than just asking employees to work together to better the business bottom line. An approach to many companies, both large and small, take is employing the services and expertise of a keynote speaker and corporate trainer to take their team building aspirations to the next level. A keynote speaker or corporate trainer has the skills and proven practices of working within our organizations to strengthen teams of exceptional talents. Find a role for all the employees in the team. Each one has expertise in one of them. You need to identify what is there in whom, explore it and make that work out of him. So friends, this is how a team is built and an organization is moving further. This is your host Venkatesh signing off from VIT Community Radio 90.8. This is Silver Lining Show. Dear listeners, you had listened to the program Silver Lining Show. We will meet you with another interesting positive topic in our next show. Till then, tune in to VIT Community Radio 90.8. ஆடும் பயத்துக்கு மேஞ்சிருக்கு பசு மாடும் பயத்துக்கு மேஞ்சிருக்கு ஆட்டையும் மேய்ச்சவன் வயிறு ஆளையல போல காஞ்சிருக்கு அன்னை ஆளையல போல காஞ்சிருக்கு ஆடும் பயத்துக்கு மேஞ்சிருக்கு பசு மாடும் பயத்துக்கு மேஞ்சிருக்கு ஆட்டையும் மேய்ச்சவன் வயிறு ஆளையல போல காஞ்சிருக்கு அன்னை ஆளையல போல காஞ்சிருக்கு ஆடும் பயத்துக்கு
மேஞ்சிருக்கு பசு மாடும் வயிற்றுக்கு மேஞ்சிருக்கு ஆட்டையும் மாட்டையும் மேய்ச்சவன் வயிறு ஆலையல போல காஞ்சிருக்கு அண்ணே ஆலையல போல காஞ்சிருக்கு ஆளான பொண்ணுக்கு மேலான துணிய வாங்கி கொடுக்கவும் முடியலே ஆளான பொண்ணுக்கு மேலான துணிய வாங்கி கொடுக்கவும் முடியலே நாங்க வாங்கி கொடுக்கவும் முடியலே எங்க அண்டா சட்டியும் குண்டா சட்டியும் அபகரிப்பதில் நியாயமில்ல அன்னை அடகு வைப்பதில் நியாயமில்ல தந்தனத்தானே ஏலேலோ தந்தனத்தானே ஏலேலோ தந்தனத்தானே ஏலேலோ தந்தனத்தானே ஏலேலோ ஆடி தீபாவளி பொங்க திருநாள ஆசைக்கு கூட பார்த்ததில்லை ஆடி தீபாவளி பொங்க திருநாள ஆசைக்கு கூட பார்த்ததில்லை நாங்க ஆசைக்கு கூட பார்த்ததில்லை நாங்க அடுத்த ஊருக்கு பொழைக்க போக அரை காசும் கையில் இல்லை அன்னை அரை காசும் கையில் இல்லை ஆடும் வயிற்றுக்கு மேஞ்சிருக்கு பசு மாடும் வயிற்றுக்கு மேஞ்சிருக்கு ஆட்டையும் மாட்டையும் மேய்ச்சவன் வயிறு ஆலையல போல காஞ்சிருக்கு அன்னை ஆலையல போல காஞ்சிருக்கு தந்தனத்தானே ஏலேலோ தந்தனத்தானே ஏலேலோ தந்தனத்தானே ஏலேலோ தந்தனத்தானே ஏலேலோ மானத்தில் மழையும் பெய்யவில்லை எங்க மனக்கவலையும் தீரவில்லை மானத்தில் மழையும் பெய்யவில்லை எங்க மனக்கவலையும் தீரவில்லை எங்க ஆட்டையும் மாட்டையும் கொண்டுட்டு போக மனசு எப்படி வந்துருச்சு உங்க மனசு எப்படி வந்துருச்சு ஆடும் வயிற்றுக்கு மேஞ்சிருக்கு பசு மாடும் வயிற்றுக்கு மேஞ்சிருக்கு ஆட்டையும் மாட்டையும் மேய்ச்சவன் வயிறு ஆலையல போல காஞ்சிருக்கு அன்னை ஆலையல போல காஞ்சிருக்கு குத்தும் பொரலுக்கு ஒரு பக்கம் ஈடி கொட்டும் தவிலுக்கு இரு பக்கம் ஈடி குத்தும் பொரலுக்கு ஒரு பக்கம் ஈடி கொட்டும் தவிலுக்கு இரு பக்கம் ஈடி சுத்தும் கொளவிக்கு பக்கமெல்லாம் ஈடி சுத்தும் கொளவிக்கு பக்கமெல்லாம் ஈடி எங்க துன்பங்களை கேட்டா எத்தனையோ படி எங்க துன்பங்களை கேட்டா எத்தனையோ படி ஆடும் வயிற்றுக்கு மேஞ்சிருக்கு பசு மாடும் வயிற்றுக்கு மேஞ்சிருக்கு ஆட்டையும் மாட்டையும் மேய்ச்சவன் வயிறு ஆலையல போல காஞ்சிருக்கு அன்னை ஆலையல போல காஞ்சிருக்கு தந்தனத்தானே ஏலேலோ தந்தனத்தானே ஏலேலோ தந்தனத்தானே ஏலேலோ தந்தனத்தானே ஏலேலோ வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன்.
தேடிச் சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாடா பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூறு கிரையான பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியாரோட வரிகளை செயல் மூலமா இந்த உலகையே கேள்வி கேட்டவங்க தாங்க நம்ம மலாலா. இன்னைக்கு உங்களுக்கு நான் மலாலா பத்தி தான் சொல்ல போறேன். 1997ஆம் ஆண்டு ஜூலை மாசம் 7ஆம் தேதி நம்ம மலாலா இந்த பூமியில கால் பதிச்ச முதல் நாள். மலாலா பிறந்த போது அந்த ஊர்ல இருந்த மக்கள் அவ அம்மாவை பார்த்து பாவப்பட்டாங்களாம். ஏன்னா அவங்க ஊர்ல ஆண் குழந்தை பிறந்தா கொண்டாடுவாங்களாம். இதே பெண் குழந்தை பிறந்தா யார்கிட்டயும் தனக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு கூட சொல்லாம மூடி மறைப்பாங்களாம். இவங்க பஷ்டியூன்ஸ் பழங்குடியினரை சேர்ந்தவங்க. நம்ம மலாலாவோட அப்பா ஜியாவுதீன் நம்ம மலாலா பிறந்ததை இனிப்புகள் வழங்கி கொண்டாடினாராம். அவரை பெண் குழந்தை பிறந்ததுக்கு போய் ஏன் இப்படி கொண்டாடுறேன்னு கேட்டப்போ அவ கண்ணை பார்த்த அந்த நொடி அவளை நான் நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன், அவ இந்த உலகத்துல ஏதோ புதுசா பண்ணுவான்னு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னாராம். மலாலாக்கு என்ன பேரு வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தாங்களாம். அப்போதான் அவங்க அப்பாக்கு மலாலாங்கிறவங்க ஆப்கானிஸ்தான் போர்ல அவங்க நாட்டு வீரர்கள் போர்ல வீழ்ந்ததை பார்த்து தன் முகத்தை மூடி இருந்த முகத்திரையை விலக்கி போர்க்களத்துக்குள்ள போனாங்களாம். என்னதான் அந்த போர்ல அவங்க குண்டடி பட்டு இறந்து போயிருந்தாலும் அவங்களோட தைரியமும் வார்த்தைகளும் வரலாற்றுல பதம் பதிச்சுது. இதனாலதான் மலாலான்னு பேரு வச்சிருக்காங்க. மிங்கோரா கிராமம் ஒரு அழகான இடமாம். அந்த ஊரை சுத்தி மலைகள் ராஜ்யமும் பெருக்கெடுத்து ஓடும் நீர்வீழ்ச்சி முகக்கண்ணாடி போல மின்னுகிற ஏரிகளும் இருந்துதாம். இந்த ஊரே விழாக்காலம் போல எப்பவுமே இருக்குமாம். வெளிநாடுகள்ல இருந்து பல டூரிஸ்ட் வந்து இந்த ஊரை சுத்தி பாப்பாங்களாம். மலாலா பிறந்தப்போ அவங்க குடும்பம் ரொம்ப ஏழ்மையாத்தான் இருந்துதாம். அவங்க அப்பாவும் அவரோட தோழரும் சேர்ந்து ஒரு சின்ன பள்ளிக்கூடம் ஒண்ணு தொடங்கினாங்களாம். மலாலாக்கு அப்புறம் வீட்ல குஷலும் அட்டலும் பிறந்தாங்க. மலாலாவோட அப்பா ஜியாவுதீன் அவர் மனைவிய ரொம்ப மதிப்பாராம். அவங்க சொல்ற பல அறிவுரைகளையும் கேட்டுப்பாராம். பெண்கள்னாலே ஒதுக்கி வைக்கிற இந்த ஒரு கூட்டத்துக்குள்ள இப்படி ஒரு மனுஷரை பாக்குறது எவ்வளவு ஆச்சரியமா இருக்குங்க. இத பார்த்த மலாலாவுக்கு அவங்க அப்பா ஒரு ஹீரோ மாதிரி தெரிஞ்சாரு. மலாலாவோட அப்பா அவளுக்கு மலாலாயோட கதைய சொல்லி சொல்லி வளர்த்ததுனால அவளுக்கு பெண்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறது பிடிக்கல. மலாலாவோட அப்பாவும் மலாலாவை எப்பவுமே ஒரு பறவை மாதிரி ஃப்ரீயா பறக்க முடியும்னு சொல்வாராம். மலாலாவோட அம்மா டோர் பெகாய் தான் முதல்ல அவங்க ஸ்கூலுக்கு போனாங்க. அந்த ஊரே அவங்கள வித்தியாசமா பார்த்துதான். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க ஸ்கூலுக்கு போறதை விட்டுட்டாங்களாம். எப்படி படிச்சாலும் கடைசியில சமையல் செய்யறதும் வீட்டை சுத்தம் செய்யறதுதான் நிச்சயம், இதுக்கு எதுக்கு படிக்கணும்னு நின்னுட்டாங்களாம். ஆனா நம்ம மலாலாவோட அப்பா ஜியாவுதீனை பார்த்து அவரோட காதல் வயப்பட்டு அவர் கூட வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ச்சே நம்மளும் படிச்சிருக்கலாம்னு தோணுச்சான். அவங்க ஊர்ல இருக்கிற எல்லா பெண்களும் புர்கா போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம மலாலாக்கு புர்கா போட்டுக்கிறது பிடிக்கலையாம். அவங்க உறவுக்கார பையன் ஒருத்தன் மலாலா புர்கா போடாததை பார்த்து செமையா கோவப்பட்டு மலாலாவோட அப்பா கிட்ட அவ ஏன் புர்கா போடாம இருக்கான்னு கேட்டானாம். அதுக்கு அவரு அவ என்னோட பொண்ணு, நீ உன் வேலைய மட்டும் பாருன்னு சொல்லிட்டாராம். அவங்க ஊர்ல பெண்களுக்கு நடந்த அநியாயங்களை பத்தி மத்தவங்க சொன்னதை கேட்ட மலாலாக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. அவ ஜேன் ஆஸ்டன் புக்ஸ படிச்சதுக்கு அப்புறம் தான் பெண்கள் உயர்வானவங்கன்னு பெண் கல்வி தேவைன்னு புரிஞ்சுது. பெண்களுக்கு நடந்த அநியாயங்களை அவ அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தப்போ அவங்க அப்பா ஜியாவுதீன் நீ இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத, நான் உன் ஃப்ரீடமை என்னைக்கும் பாதுகாப்பேன், நீ உனக்கு என்ன தோணுதோ அதை செய்யின்னு சொன்னாராம். இதை கேட்ட நம்ம மலாலாக்கு வாழ்க்கையில புது நம்பிக்கையே வந்துருச்சாம். மலாலா கிட்ட ஒரு அழகான பொம்மை போன் இருந்தது. இந்த போன் அவ ஃப்ரெண்டு சஃபீனா திருடிட்டா. 2-3 நாள் கழிச்சு சஃபீனா அந்த போனை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்த போது மலாலாக்கு செமையா கோவம் வந்துருச்சு. ஆனா அத பத்தி கேட்டப்போ அவ என் அப்பா பஜார்ல இருந்து எனக்கு வாங்கிட்டு வந்தாருன்னு சொல்லிட்டா. மலாலாக்கு அத நம்ப முடியல. அதனால சஃபீனா வீட்டுக்கு படிக்க போகும்போதெல்லாம் அவளோட பொம்மை நெக்லஸ் கம்பல்னு எல்லாத்தையும் திருடிட்டு வந்து வீட்டுல வச்சுட்டா. ஒரு நாள் அவங்க அம்மா அவ ரூம கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது இத கண்டுபிடிச்சிட்டாங்க. மலாலா கிட்ட நீ பண்ணினது தப்பு, சஃபீனா உன்னை விட சின்ன பொண்ணு, அவளுக்கு நீதான் முன்னுதாரணமா இருக்கணும்னு சொல்லி மலாலாவை சஃபீனா கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சாங்க. மலாலாக்கு அப்போதான் பஷ்டியூன்ஸ் பின் தொடர்ந்த பழிவாங்கும் எண்ணம் எவ்ளோ தப்புன்னு புரிஞ்சுது. அதுல இருந்து திருடுற பழக்கத்தை அடியோட விட்டுட்டா. அதுக்கப்புறம் அவ நகை போடுறதையும் விட்டுட்டா. நகையால தனக்கு அழகு சேரல, நகையை விட மேலான தன் குணத்தை போய் எதுக்கு நகைக்காக விடணும்னு நகை போடுற பழக்கத்தையே விட்டுட்டாங்களாம். நம்ம மலாலாவோட அப்பா ஜியாவுதீனுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு ஸ்கூல் கட்டி அதுல நிறைய பேருக்கு பாடம் சொல்லி தரணும்னு ஆசை. அதுலயும் முக்கியமா பெண் குழந்தைகள் கல்வி ரொம்ப முக்கியம்னு அவருக்கு தெரிஞ்சது. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே ஜியாவுதீன் தன் கூட பிறந்த சகோதரிகளை வீட்டுல நடத்தின விதம்
அவருக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா அவரால அந்த வயசுல எதுவும் செய்ய முடியல. அதனால அவர் ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பள்ளி ஆரம்பிச்சு அதுல அவரால எவ்வளவு மாணவர்களை சேர்த்துக்க முடியுமோ அவ்வளோ பேரை சேர்த்துக்கிட்டாரு. மலாலாவோட அம்மாவும் பெண் கல்வி முக்கியத்தை உணர்ந்தவங்க. அதனால படிக்க முடியாத பல பெண் குழந்தைங்களுக்கு ஃப்ரீயா தன் கணவரோட பள்ளியில சேர்த்துக்கிட்டாங்க. நம்ம மலாலாவோட அப்பா நடத்திட்டு வந்த ஸ்கூலுக்கு எதிர ஒரு முல்லா இருந்தாரு. அவருக்கு ஜியாவுதீன் ஸ்கூல் நடத்துறது கொஞ்சம் கூட பிடிக்கலையாம். அதனால அந்த ஸ்கூலை எப்படியாவது நிறுத்தணும்னு நினைச்சாரு. அதனால அந்த ஸ்கூலுக்கு இடம் தந்தவங்களை பார்த்து அவங்கள ஜியாவுதீன் கிட்ட இருந்து அந்த நிலத்தை திருப்பி வாங்குங்கன்னு சொன்னாரு. ஆனா அவங்க திரும்பி கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதனால ஊர்ல இருக்கிற பெரியவங்களைய கூட்டிட்டு ஜியாவுதீன் வீட்டுக்கே போயிட்டாராம். உங்க பள்ளிக்கு முன்னாடி நிறைய ஆண்கள் இருக்காங்க, அவங்க ஸ்கூலுக்கு வர பெண் குழந்தைங்களை பாக்குற மாதிரி சூழ்நிலை அமையுது, இது ரொம்ப தப்புன்னு சொன்னாராம் அந்த முல்லா. அதுக்கு ஜியாவுதீன் இன்னொரு கேட் இருக்கு, அந்த பக்கம் வேணா பெண் குழந்தைங்களை வர வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. இத கேட்ட ஊர் பெரியவங்க சரி இனிமே பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. ஆனா முல்லா மட்டும் வெறுப்புல தான் போனாராம். ஏன்னா அந்த ஸ்கூலை மூட வைக்கணும்னு அவர் எடுத்த நடவடிக்கை அழிஞ்சிருச்சு. ஒவ்வொரு இடமா தாலிபான் நாட்டுக்குள்ள கைப்பற்ற ஆரம்பிச்சாங்க. தீவிரவாதிகளோட கோட்டை பெருசாக ஆரம்பிச்சுது. நம்ம மலாலாக்கு 10 வயசாம். அப்போ திடீர்னு ஒரு நாள் தாலிபான் தீவிரவாதிங்க ஸ்வாட் வாலிக்குள்ள நுழைஞ்சாங்க. ஆனா அவங்க யாருமே தாலிபான் மாதிரியே இல்லையா. மௌலானா ஃபசூல்லா டேரின்னு ஒரு சின்ன கிராமத்துல ஒரு ரேடியோ ஸ்டேஷன் ஆரம்பிச்சாராம். அது சட்டத்துக்கு விரோதமா இருந்தாலும் அவர் பேசின தேன் வார்த்தைகளை கண்டு பல பேர் அதை கேட்க ஆரம்பிச்சாங்க. இதுக்குள்ள நம்ம ஜியாவுதீன் நடத்தி வந்த ஸ்கூல் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாச்சு. நிறைய பேர் ஃபசூல்லாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஃபசூல்லா டிவி பாக்குறது, டான்ஸ் ஆடுறது, பாட்டு கேக்குறது எல்லா தெய்வத்துக்கு பிடிக்கல, அதனாலதான் பூகம்பம் வந்துச்சுன்னு சொல்லி மக்களோட மனச மாத்த ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நாள்லயே ஃபசூல்லாவோட ஆட்கள் டிவி, சிடி, டிவிடி எல்லாம் வீடு வீடா போய் எடுத்துட்டு வந்து எரிக்க ஆரம்பிச்சாங்க. இதனால நம்ம மலாலா அலமாரைக்குள்ள கொஞ்சமா சவுண்ட் வச்சு பாப்பாங்களாம். இப்படியே கொஞ்ச காலத்துல ஃபசூல்லா பெண் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறது தப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. எந்த பெண் குழந்தை எல்லாம் ஸ்கூலுக்கு போகுதோ அது நரகத்துக்கு தான் போகும்னு சொன்னாரு. பெண்களை மார்க்கெட்ல பார்த்தா வீட்டுக்கு போக சொல்லியும் மிரட்டுவாங்களாம் தாலிபான்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த வருஷம் ஈத் பண்டிகைக்கு யாரெல்லாம் தாலிபானுக்கு எதிரா நடந்துட்டு வந்தாங்களோ அவங்க எல்லாரையும் வெட்டி கொன்னுட்டாங்களாம். ஈத் பண்டிகையப்போ மலாலாவை குடும்பத்தோட கார்ல போனப்போ தாலிபான் செக் பாயிண்ட்ல மலாலாவை பார்த்து ஒரு தாலிபான், நீ நம்ம எல்லாரையும் அசிங்கப்படுத்துற புர்கா போடாம இனிமே புர்கா போடுன்னு சொன்னானாம். இத கேட்ட மலாலாக்கு செம்மையா கோவம் வந்துருச்சாம். ஈத் முடிஞ்சு பள்ளிக்கு போனப்ப ஒரு பெரிய அதிர்ச்சி. தாலிபான் ஸ்கூல் கேட்ல உன் பள்ளி இஸ்லாமுக்கு எதிரா நடக்குது, இத நிறுத்தலனா உனக்கு பெரிய துன்பம் மட்டும் இல்லாம உன் குழந்தைங்க உனக்காக அழ வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும்னு எழுதியிருந்துதாம். உடனே ஜியாவுதீன் பள்ளி சீருடைகளை மாத்திட்டாராம். இப்படியே பல காலம் போயிருச்சு. பெனாசிருக்கும் தாலிபானுக்கும் பல சண்டைகள் நடந்தது. நாடே போர்க்களமா மாறிச்சு. பெனாசிரோட இறந்த செய்தி கேட்டப்போதான் மலாலாக்குள்ள ஒரு கேள்வி எழுந்தது, நான் ஏன் பெண்களோட உரிமைகளுக்காக போராடக்கூடாதுன்னு. மலாலாவோட படிப்பு தான் இவ்ளோ கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் நடுவுல அவளை நல்ல வழியில நடக்க வச்சுது. ஆனா அவளால ஸ்கூல் யூனிஃபார்ம போட்டுக்கிட்டு பைய தூக்கிக்கிட்டு ஆனந்தமா நம்மள மாதிரி ஆடி பாடி ஸ்கூலுக்கு போக முடியல. கொஞ்சம் காலத்துல தாலிபானோட ஆதிக்கம் அதிகமா ஆக ஆரம்பிச்சுது. ஊர் பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சாங்க. அதுல நம்ம மலாலாவோட அப்பாவும் ஒருத்தராம். அவருதான் எல்லா மீட்டிங்லயும் பேசுவாராம். மலாலாவும் பல இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சாங்களாம். நிறைய இன்டர்வியூல பேச பேச அவளுக்கு தைரியம் வந்துதாம். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தைரியமா சப்போர்ட் பண்ற அப்பா யாருக்கு கிடைப்பாங்கன்னு தோணுச்சாம். ஃபசூல்லான்னு ஒரு நபர் எல்லாத்தையும் அழிக்கிறப்போ நான் ஏன் ஒரு பொண்ணு எல்லாத்தையும் நிறுத்த கூடாதுன்னு தோணுச்சாம். பல ஸ்கூல்ல குண்டு வச்சு அழிச்சிட்டாங்க. ஆனா நம்ம மலாலாவோட அப்பா ஜியாவுதீன் அவர் ஸ்கூல்ல கடைசி கிளாஸ் ரூம், கடைசி ஆசிரியர், கடைசி மாணவனோ மாணவியோ இருக்கும் வரைக்கும் ஸ்கூல் நடக்கும்னு உறுதியா இருந்தாரு. மலாலாக்கும் அவளோட அடித்தளமான படிப்பை அவகிட்ட இருந்து பறிக்க பாக்குறது பிடிக்கல. தாலிபானால அவங்க பேனாவையும் புத்தகத்தையும் அழிக்க முடிஞ்சதே தவிர எண்ணங்களை அழிக்க முடியல. பல மிரட்டல்கள் ஜியாவுதீனுக்கு வர ஆரம்பிச்சது. ஆனா எல்லாத்தையும் தாண்டி அவர் போராடிக்கிட்டே தான் இருந்தாரு. இந்த மாதிரி ஒரு நாள் அப்துல் ஹை காக்கர் பிபிசியோட ரேடியோ கரஸ்பாண்டன்ட் ஜியாவுதீனுக்கு கால் பண்ணியிருந்தாரு. ஒரு ஸ்கூல் டீச்சரோ இல்ல ஒரு ஸ்கூலுக்கு போற பெண் குழந்தையோ தாலிபானோட கொடுமையான ஆட்சியில வாழறது எப்படி இருக்குன்னு ஒரு டைரி எழுதி தர முடியுமான்னு கேட்டாரு. அதை நம்ம மலாலா ஏத்துக்கிட்டு அவளோட ஒவ்வொரு நரகமான நாட்களை போன் மூலியமா ஹை காக்கருக்கு சொன்னான். மலாலாவோட பேரை யூஸ் பண்ணா அவளுக்கு ஆபத்து வரும்னு அவளுக்கு குல் மக்காய்னு ஒரு பேரு கொடுத்தாங்க. அவளும் தைரியமா பேச ஆரம்பிச்சா. இந்த நேரத்துல 5000 பெண் குழந்தைங்களோட படிப்பை அழிச்சிட்டாங்க தாலிபான்க.
ஆடம்னு ஒருத்தர் இவங்களோட இந்த நரக வாழ்க்கைய படம் பிடிச்சு உலகத்துக்கு காட்டணும்னு நினைச்சாரு. ஆனா அவர் ஒரு ஃபாரினர், அவரால வர முடியாததுனால இர்ஃபான் ஒருத்தரை அனுப்பிச்சாரு. மலாலாவும் அந்த படத்துல நடிச்சா. அதுக்கப்புறம் அவங்க மிங்கோரா நகரத்தை விட்டு சில மாதங்களுக்கு போயிட்டாங்க. திரும்பி வந்ததும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஸ்கூல் மறுபடியும் திறந்தது. இதுக்கப்புறம் பல தொந்தரவுகள் இருந்தாலும் மலாலா தன் படிப்பை தொடர்ந்தா. அக்டோபர் மாசம் 2011ஆம் ஆண்டு மலாலாவும் இன்டர்நேஷனல் பீஸ் பிரைஸ் ஆஃப் கிட்ஸ் ரைட்ல 5 பேர்ல ஒருவரா பரிந்துரைக்கப்பட்டாங்க. 2001ஆம் ஆண்டு டிசம்பர் மாசம் 20ஆம் தேதி பிரைம் மினிஸ்டர் பாகிஸ்தானோட முதல் நேஷனல் பீஸ் பிரைஸையும் செக்கையும் வழங்கினாரு. அப்போது எல்லா வருடமும் 18 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்க சாதனையாளர்களுக்கு மலாலா பிரைஸ் கொடுப்போம்னு தெரிவிச்சாங்க. இது எவ்வளோ பெரிய சாதனை! பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத நேரத்துல ஒரு பெண் குழந்தையோட பேர்ல பரிசு வழங்குவது. அக்டோபர் 8ஆம் தேதி மலாலாவோட எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சு. முதல் எக்ஸாம நல்லபடியா எழுதிட்டா மலாலா. 2வது எக்ஸாம் பாகிஸ்தானி ஸ்டடீஸ். அதையும் நல்லா படிச்சு எழுதி முடிச்சுட்டு சந்தோஷமா வேன்ல வீடு திரும்பிட்டு இருந்தாங்க. அப்போதான் திடீர்னு 2 பேர் யாரு மலாலான்னு கேட்டுட்டு அவ மேல 3 புல்லட்ட சுட்டுட்டாங்க. இந்த நியூஸ் மிங்கோரா முழுக்க பரவிருச்சு. இந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதும் அவர் இருந்த மீட்டிங்ல பேசிட்டு உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாரு. ஆனா மலாலாவை பேஷ்வர் ஹாஸ்பிட்டலுக்கு ஹெலிகாப்டர்ல தூக்கிட்டு போனாங்க. அவங்க அம்மாவும் தம்பியும் 4 மணி நேரம் கழிச்சுதான் வர முடிஞ்சது. கொலோனல் ஜுனைன்ற டாக்டர் தான் மலாலாவை ட்ரீட் பண்ணாரு. 1:30 மணிக்கு ஆபரேஷன் தொடங்கினாங்க. 5 மணி நேரம் ஆபரேஷன் போச்சாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன பொண்ணு அவளோட படிப்புக்காக போராடினதுக்கு அவ உயிருக்காக போராட வச்சுட்டாங்க தாலிபான்க. மலாலாவோட கண்டிஷன் கொஞ்சம் கொஞ்சமா மோசமாயிட்டே போச்சு. அப்போ மந்திரி ரெஹ்மான் மாலிக் மலாலாவோட பாஸ்போர்ட்டை அவ அப்பா கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. ஜியாவுதீன் அதுக்கு நன்றி சொல்லி விட்டுட்டாரு. அந்த ராத்திரி மலாலாவோட அம்மா கிட்ட அந்த பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு இத அயல் நாட்டுக்கு போறதுக்கா இல்ல இந்த உலகத்தை விட்டே போறதுக்கான்னு தெரியலன்னு சொல்லி ஜியாவுதீன் அழுதாராம். இது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். உலகம் பூரா தன் குழந்தையோட சக்தியும் அவ பிறப்புக்கான அர்த்தமும் தெரிய வரும்போது அவளோட இறப்பு அவளை தேடி வர்றது. அதுக்கப்புறம் மலாலாவை ராவல்பிண்டிக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த நியூஸ் தெரிஞ்சு நிறைய பேர் அவங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சாங்க. இந்த நேரத்துல மலாலாவோட கண்டிஷன் ரொம்ப மோசமான காரணத்தினால மலாலாவை அக்டோபர் 15ஆம் தேதி 5 மணிக்கு காலையில குவீன் எலிசபெத் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அக்டோபர் 16ஆம் தேதி மலாலா திரும்பி இந்த உலகத்துக்கு வந்த நாள். மலாலா திரும்பி அவ ஊருக்கு வந்து பார்த்தப்போ எல்லாமே அமைதியா இருந்தது. எங்கேயும் குண்டு சத்தம் இல்ல, தாலிபான் இல்ல. எல்லாத்த விட முக்கியமா ஒவ்வொரு பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் பள்ளிக்கு போனதை கண்ட மலாலா ரொம்ப சந்தோஷமா அவ பொறப்புக்கான அர்த்தத்தை அல்லாஹ் புரிய வச்சதுக்கு நன்றி சொன்னா. இவ்வளவு பெரிய சாதனைக்கு நம்ம மலாலாக்கு கொடுத்த நோபல் பரிசே சின்னதுதாங்க. இந்த சின்ன வயசுல இவ்ளோ போராட்டத்தை சந்திச்ச மலாலா நம்ம எல்லாருக்குமே ஒரு முன் உதாரணம். இதே மாதிரி பல மலாலாக்கள் உருவாகினாதான் இந்த பெண் சமுதாயம் முன்னுக்கு வரதை யாராலையும் தடுக்க முடியாது. அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க அட்டானா. இது VIT பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ VIT பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி, மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி, மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி, மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி, மானங்கருக்குதடி காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள, காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள, என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன், என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன், காலங்கடத்தாதடி காலங்கடத்தாதடி, என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே, காலங்கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே, மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி, மானங்கருக்குதடி
மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி வச்ச கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி வச்ச கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மானங்கருக்குதடி மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரே தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன் தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா.
இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும், ஓம் கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும். கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும், ஓம் கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும். கண்ணே உன்னை காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. மக்காச்சோளக பல்லலகி ஒத்தையில நிக்கிறியே, அடி ஒத்தையில நிக்கிறியே. செக்கானாலும் சுத்தி வந்தேன் பாதிரக்குடி ஊருக்குள்ள, அடி பாதிரக்குடி ஊருக்குள்ள. முக்காதுட்டு பொட்டு வச்சு முக்காடுந்தான் பொட்டுக்கிட்டு, அடி முக்காதுட்டு பொட்டு வச்சு முக்காடுந்தான் பொட்டுக்கிட்டு. முகம் காட்ட அடி முகம் காட்ட நீ முகம் காட்ட மறுக்காதே, என் மூச்ச நீ வெறுக்காதே. முகம் காட்ட மறுக்காதே, என் மூச்ச நீ வெறுக்காதே. மக்கா
மக்காச்சோளக பல்லலகி ஒத்தையில நிக்கிறியே அடி ஒத்தையில நிக்கிறியே. தண்டனக்கா மரத்துல உன் போல குயில் ஒண்ணு பாடுறத கேட்டேண்டி, நான் பாடுறத கேட்டேண்டி. தண்டனக்கா மரத்துல அடி தண்டனக்கா மரத்துல உன் போல குயில் ஒண்ணு பாடுறத கேட்டேண்டி, நான் பாடுறத கேட்டேண்டி. கல்யாண ஆசை வந்து கந்தனத்தான் வேண்டிக்கிட்டு போடுறதா நேர்ந்துக்கிட்டேண்டி, மாலை போடுறதா நேர்ந்துக்கிட்டேண்டி. நாடெல்லாம் கற்பழிப்பு நான் வாரேன் உன் துணைக்கு, காட்டு வழி போனாலும் காவல் இல்லமானே. நாடெல்லாம் கற்பழிப்பு நான் வாரேன் உன் துணைக்கு, காட்டு வழி போனாலும் காவல் இல்லமானே. மக்காச்சோளக பல்லலகி ஒத்தையில நிக்கிறியே அடி ஒத்தையில நிக்கிறியே. குங்குமத்து முகத்துல பால் சிரிப்பு சிரிக்கணும் பாவி மகனான் சிரிக்க, இந்த பாவி மகனான் சிரிக்க. குங்குமத்து முகத்துல அடி குங்குமத்து முகத்துல பால் சிரிப்பு சிரிக்கணும் பாவி மகனான் சிரிக்க, இந்த பாவி மகனான் சிரிக்க. சந்தனப்பு மேனியில சாஞ்சி மடி படுக்கணும் சந்தோஷமா நான் ரசிக்க, அடடா சந்தோஷமா நான் ரசிக்க. பாடுபட்டு உழைச்சாலும் பலனேதும் இல்லையே, பச்சை கிளி நீ இருந்தால் பணம் தேவையில்லையே. பாடுபட்டு உழைச்சாலும் பலனேதும் இல்லையே, பச்சை கிளி நீ இருந்தால் பணம் தேவையில்லையே. மக்காச்சோளக பல்லலகி ஒத்தையில நிக்கிறியே அடி ஒத்தையில நிக்கிறியே. செக்கானாலும் சுத்தி வந்தேன் பாதிரக்குடி ஊருக்குள்ள அடி பாதிரக்குடி ஊருக்குள்ள. முக்காதுட்டு பொட்டு வச்சு முக்காடுந்தான் பொட்டுக்கிட்டு முகங்காட்ட அடி முகங்காட்ட அடி முகங்காட்ட மறுக்காதே என் மூச்சை நீ வெறுக்காதே. முகங்காட்ட மறுக்காதே என் மூச்சை நீ வெறுக்காதே, என் மூச்சை நீ வெறுக்காதே, என் மூச்சை நீ வெறுக்காதே. கரும்பு தோட்டத்துல ஏழை மக்கள் களை எடுக்கையில கருக்கருவா போல தோகை கைகளை கிழிக்கும். கசியும் வியர்வை காயத்துல பட்டு தனலா எரியும், உடம்பு தனலா எரியும். கரும்பு தோட்டத்துல ஏழை மக்கள் களை எடுக்கையில கருக்கருவா போல தோகை கைகளை கிழிக்கும். கசியும் வியர்வை காயத்துல பட்டு தனலா எரியும், உடம்பு தனலா எரியும். 2 மாத கை குழந்தை மனதா 2 மாத கை குழந்தை எரணையில் தூங்க வச்சு 2 மாத கை குழந்தை எரணையில் தூங்க வச்சு கண் விழித்து பார்க்க முன்னே வேலைக்கு போனோம், கரும்பு சோலைக்குள் போனோம். பாடுபட்டு என்னாத்த கண்டோம், பட்டினியால் என்னாலும் நொந்தோம். பாடுபட்டு என்னாத்த கண்டோம், பட்டினியால் என்னாலும் நொந்தோம். தன்னே நன்னே நான நன்னே யமனதா தன்னே நன்னே நான நன்னே தானே நன்னே நான நன்னே தான நன்னே நான நன்னே தன நானே தானே தன நானே. பழுத்த கிளவி முதல் மனதா பழுத்த கிளவி முதல் பாய் குடிக்கும் பிள்ளை வரை, பழுத்த கிளவி முதல் பால் குடிக்கும் பிள்ளை வரை கண் விழித்து பார்
பட்டினியால் என்னாலும் நொந்தோம். கரும்பு தோட்டத்துல ஏழை மக்கள் களை எடுக்கையில கருக்கருவா போல தோகை கைகளை கிழிக்கும். கசியும் வியர்வை காயத்துல பட்டு தனலா எரியும், உடம்பு தனலா எரியும். பட்டினியால் நான் இருந்தேன், மனதா பட்டினியால் நான் இருந்தேன், பட்ட கடன் தீரவில்லை. பட்டினியால் நான் இருந்தேன், கடன் கொடுக்க யாரும் இல்ல. பாடுபட்டு பொழப்பு நடத்த காட்டுக்கு போனோம், கரும்பு சோலைக்குள் போனோம். பாடுபட்டு என்னாத்த கண்டோம், பட்டினியால் என்னாலும் நொந்தோம். நன்னே நன்னே நான நன்னே ஏ ஏ மனதா. நன்னே நன்னே நான நன்னே தானே நன்னே நான நன்னே தான நன்னே நான நன்னே தன நானே தானே தன நானே தானே தன நானே. முத்து முத்தாத்த மக சிரிச்சா, மனச பட்டா போட்டு தான் புடிச்சா. தரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே. அடி பொண்ணே அடி பொண்ணே எங்க பாதிரக்குடி ஊர் மண்ணே. அடி பொண்ணே அடி பொண்ணே எங்க தஞ்சாவூர் மண்ணே. முத்து முத்த அத்த மக சிரிச்சா, மனச பட்டா போட்டு தான் புடிச்சா. முத்து முத்த அத்த மக சிரிச்சா, மனச பட்டா போட்டு தான் புடிச்சா. தரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே. அடி தரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே. அடி பொண்ணே அடி பொண்ணே எங்க பாதிரக்குடி ஊர் மண்ணே. அடி பொண்ணே அடி பொண்ணே எங்க தஞ்சாவூர் மண்ணே. முத்து முத்தாத்த மக சிரிச்சா, மனச பட்டா போட்டு தான் புடிச்சா. மனச பட்டா போட்டு தான் புடிச்சா. வேப்பங்காத்தடிக்க அடி வெள்ளரி பூ வெடிக்க, ஆத்து மணலில் பேர அடி எழுதி பாப்பவாவா. வேப்பங்காத்தடிக்க அடி வெள்ளரி பூ வெடிக்க, ஆத்து மணலில் பேர அடி எழுதி பாப்பவாவா. பஞ்ச பூமியிலே ஏன் நெஞ்ச உழுத புள்ள, கெஞ்சி பேசும் காற்ற நீ குற்றம் சொல்லலாமா. செவக்காட்டு மண்ணுல சேர்ந்து நடந்தா பாதம் பூசுமே மகாராணி. தலனி சாய மாமன் மடிதான் இலவம் பஞ்சு தலகாணி. தலனி சாய மாமன் மடிதான் இலவம் பஞ்சு தலகாணி. முத்து முத்தாத்த மக சிரிச்சா, மனச பட்டா போட்டு தான் புடிச்சா. மனச பட்டா போட்டு தான் புடிச்சா. கலப்ப கவி எழுதும், சிந்தும் வியர்வை உயிர் தழுவும். விதைச்சது முளைச்சது போல நீ நினைச்சது நடக்கும் வாடி. கலப்ப கவி எழுதும், சிந்தும் வியர்வை உயிர் தழுவும். விதைச்சது முளைச்சது போல நீ நினைச்சது நடக்கும் வாடி. அடுத்தது மாசம் மாசி அடி அழகே அத நீ யோசி. தோளுல விழுமே மாலை சொந்தமாக போற கால. உழைச்ச கூலிய உன் கையில் கொடுப்பேன், மிச்சம் வைக்கணும் மகாராணி. தவிச்ச வாய்க்கு தண்ணிய போல கிடைச்சவள் நீதான் அம்மாடி. முத்து முத்தாத்த மக சிரிச்சா, மனச பட்டா போட்டு தான் புடிச்சா. முத்து முத்தாத்த மக சிரிச்சா, மனச பட்டா போட்டு தான் புடிச்சா. பரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்ச
நிறைஞ்சிருக்குமானே. அடி பொண்ணே அடி பொண்ணே எங்க தஞ்சாவூர் மண்ணே, முத்து முத்த அத்தமாக சிரிச்சா, மனச பட்டா போட்டு தான் புடிச்சா, மனச பட்டா போட்டு தான் புடிச்சா, மனச பட்டா போட்டு தான் புடிச்சா. பாகைய புடிச்சு நடந்தா தெருவழகாக மாறும், அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடிக்கீரும். பார்க்கத்தான் ஆளு கொஞ்சம் அழுக்காயிருப்பாரு, பிச்சு பூவ போலத்தான் எங்களப்பா சிரிப்பாரு, பிச்சு பூவ போலத்தான் எங்களப்பா சிரிப்பாரு. பாகைய புடிச்சு நடந்தா தெருவழகாக மாறும், அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடிக்கீரும். பார்க்கத்தான் ஆளு கொஞ்சம் அழுக்காயிருப்பாரு, பிச்சு பூவ போலத்தான் எங்களப்பா சிரிப்பாரு, பிச்சு பூவ போலத்தான் எங்களப்பா சிரிப்பாரு. பாகைய புடிச்சு நடந்தா தெருவழகாக மாறும். மேல் சட்டை போட்டதில்ல, கால் செருப்பும் கேட்டதில்ல, பாய் விரிச்சு படுத்ததில்ல, பட்ட கடனால் தூக்கம் இல்ல. மேல் சட்டை போட்டதில்ல, கால் செருப்பும் கேட்டதில்ல, பாய் விரிச்சு படுத்ததில்ல, பட்ட கடனால் தூக்கம் அல்ல. உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு ஊரூரா நடப்பாரு, உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு ஊரூரா நடப்பாரு, உறங்கையிலும் எழுப்பி விட்டு தின் பண்டத்தை கொடுப்பாரு. தலைக்கு என்ன தேய்ச்சதில்ல, கண்ணாடியும் பார்த்ததில்ல, தலைக்கு என்ன தேய்ச்சதில்ல, கண்ணாடியும் பார்த்ததில்ல, உழைச்சு உழைச்சு காய்ச்சதில்ல, உள்ளங்கையில் ரேகை இல்ல, உழைச்சு உழைச்சு காய்ச்சதில்ல, உள்ளங்கையில் ரேகை இல்ல. பாகைய புடிச்சு நடந்தா தெருவழகாக மாறும், அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடிக்கீரும். மூளைக்காட்டு கிணத்துலதான் நீந்த கத்து தந்தாரு, மூச்சரைக்க ஓடி வந்து சைக்கிள் கத்து தந்தாரு. மூளைக்காட்டு கிணத்துலதான் நீந்த கத்து தந்தாரு, மூச்சரைக்க ஓடி வந்து சைக்கிள் கத்தும் தந்தாரு. பலூன ஊதி தந்து பச்சை குழந்தை ஆவாரு, பலூன ஊதி தந்து பச்சை குழந்தை ஆவாரு. மிட்டாயி வாச்சு கட்டி மிராசு போல நடப்பாரு, தூக்கம் வரும் போதெல்லாம் கட்டு பிடி குடிப்பாரு, தூக்கம் வரும் போதெல்லாம் கட்டு பிடி குடிப்பாரு. காசு துட்ட தேடி தேடி கருப்படைஞ்சு போனாரு, காசு துட்ட தேடி தேடி கருப்படைஞ்சு போனாரு. அப்பா கைய புடிச்சு நடந்தா தெருவழகாக மாறும், அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடிக்கீரும். சித்திரம் போல் அம்மாவ பத்திரமா பார்த்தாரு, மக வாக்கப்பட்டு போகும்போது தேம்பி தேம்பி அழுதாரு. சித்திரம் போல் அம்மாவ பத்திரமா பார்த்தாரு, மக வாக்கப்பட்டு போகும்போது தேம்பி தேம்பி அழுவாரு. சித்திரம் போல் அம்மாவ பத்திரமா பார்த்தாரு, மக வாக்கப்பட்டு போகும்போது தேம்பி தேம்பி அழுதாரு. கை நீட்டி கேட்டாக்க கடவுளையும் வாங்கி தருவார், கை நீட்டி கேட்டாக்க கடவுளையும் வாங்கி தருவார். செத்து 4 வருஷமாச்சு
இனி எப்போ வீடு வருவார், செத்து 4 வருஷமாச்சு, இனி எப்போ வீடு வருவார். பாகைய புடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும், அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது மீச முடிக்கேறும். பார்க்கத்தான் ஆளு கொஞ்சம் அழுக்காயிருப்பாரு, பிச்சு பூவ போலத்தான் எங்களப்பா சிரிப்பாரு, பிச்சு பூவ போலத்தான் எங்களப்பா சிரிப்பாரு. அப்பா கைய புடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும், அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது மீச முடிக்கேறும், மீச முடிக்கேறும், மீச முடிக்கேறும். அன்புள்ளம் கொண்ட மகளே கோடீஸ்வரி, அம்மாவுக்கு உனது கடிதம் கிடைத்தது. அம்மா மனசு படிக்க கேட்டு துடிக்குது, அம்மா உசுறு ஒன்னாலதான் இன்னும் இருக்குது, இன்னும் இருக்குது. அன்புள்ளம் கொண்ட மகளே கோடீஸ்வரி, அம்மாவுக்கு உனது கடிதம் கிடைத்தது. அம்மா மனசு படிக்க கேட்டு துடிக்குது, அம்மா உசுறு ஒன்னாலதான் இன்னும் இருக்குது. அன்புள்ளம் கொண்ட மகளே கோடீஸ்வரி, அம்மாவுக்கு உனது கடிதம் கிடைத்தது. இத்தனை கொடுமையிலும் எப்படி படிக்கிற மகளே, புத்தக நோட்டு பேனா கூட இரவல் வாங்குற. இத்தனை கொடுமையிலும் எப்படி படிக்கிற மகளே, புத்தக நோட்டு பேனா கூட இரவல் வாங்குற. நம்மள மட்டும் வறுமை இப்படி வாட்டுது மகளே, நம்மள மட்டும் வறுமை இப்படி வாட்டுது மகளே. பசிக்கிற நேரம் எல்லாம் தண்ணிய குடிக்கிறே, பசிக்கிற நேரம் எல்லாம் தண்ணிய குடிக்கிறே. கூரை வீடு குப்புறம் விழுந்து கிடக்குது மகளே, கூரை மேல எந்த சாக்க கிழிச்சு போடுவேன். கூரை வீடு குப்புறம் விழுந்து கிடக்குது மகளே, கூரை மேல எந்த சாக்க கிழிச்சு போடுவேன். எதுத்த வீட்டு இரவாரத்துல படுத்து கிடக்கிறேன், எதுத்த வீட்டு இரவாரத்துல படுத்து கிடக்கிறேன். ஊத காத்து வீசும் போது கைய போத்துறேன். அன்புள்ளம் கொண்ட மகளே கோடீஸ்வரி, அம்மாவுக்கு உனது கடிதம் கிடைத்தது. என்னால வேலைக்கெல்லாம் போக முடியல, 10 காசு மிச்சம் இல்ல அம்மா கையில. என்னால வேலைக்கெல்லாம் போக முடியல, 10 காசு மிச்சம் இல்ல அம்மா கையில. வேலை செஞ்ச ஐயா வீட்டுக்கு உதவி கேட்டு போனாலும், வேலை செஞ்ச ஐயா வீட்டுக்கு உதவி கேட்டு போனாலும், எதை நம்பி பணம் உனக்கு கொடுப்பதின்னாங்க. கிழிஞ்ச சட்டைய தச்சு போட்டுக்க மகளே, அம்மா உனக்கு ஊசி நூலு வாங்கி அனுப்புறேன். கிழிஞ்ச சட்டைய தச்சு போட்டுக்க மகளே, அம்மா உனக்கு ஊசி நூலு வாங்கி அனுப்புறேன். ஐயா வீட்டுல கொடுத்த சட்டையும் மக்கி போயிடுச்சு, ஐயா வீட்டுல கொடுத்த சட்டையும் மக்கி போயிடுச்சு. உன்னை வந்து பார்க்க கூட முடியல மகளே. அன்பு
அன்புள்ளம் கொண்ட மகளே கோடீஸ்வரி, அம்மாவுக்கு உனது கடிதம் கிடைத்தது. தேங்கான இல்லாமத்தான் தலையும் மறந்து போனது, தண்ணிய தடவிக்கிட்டு பள்ளி கூடம் போவியா. தேங்கான இல்லாமத்தான் தலையும் மறந்து போனதா, தண்ணிய தடவிக்கிட்டு பள்ளி கூடம் போவியா. வறுமை தாங்காமத்தான் தம்பி உசுறு போனதா, எந்த தம்பி நினப்புல நீ சோறு ஊட்டுவ. சிவகாசி வெடிய போல அம்மா கையும் புண்ணாச்சு, மஞ்ச கூட பஞ்சமாச்சு, என்ன செய்வ மகளே. புழுவு கிடக்கும் சோறு கூட உனக்கு கிடைக்குது, புழுவு கிடக்கும் சோறு கூட உனக்கு கிடைக்குது. புழுவ போல அம்மா குடல நொந்து வேகுது. அன்புள்ளம் கொண்ட மகளே கோடீஸ்வரி, அம்மாவுக்கு உனது கடிதம் கிடைத்தது. அம்மா மனசு படிக்க கேட்டு துடிக்குது, அம்மா உசுறு உன்னாலதான் இன்னும் இருக்குது. அம்மா உசுறு உன்னாலதான் இன்னும் இருக்குது, இன்னும் இருக்குது, இன்னும் இருக்குது. Literature Zone in second look of VIT Community Radio 90.8 FM. Hello friends, you're listening to Literary Zone on VIT Community Radio 90.8 FM. Literary Zone is a program in which you can listen about a variety of literary works in English, ranging from short stories to poems. You can also learn about a writer and his works, all here on Literary Zone. I am Mary and I am going to be the host for today. Come, let's go to today's show. For our first segment, we have Kid Zone. Kid Zone is a segment in which you can learn about a huge moral value from a small story. Let's see what today's story is all about. Once, there was a girl complained to her father that her life was miserable and that she did not know how she was going to make it. She was tired of fighting and struggling all the time. It seemed just as one problem was solved, another one soon followed. Her father, a chef, took her to the kitchen. He filled 3 pots with water and placed each on a high fire. Once the 3 pots began to boil, he placed potatoes in one, eggs in the second, and ground coffee beans in the third pot. He then let them sit and boil without saying a word to his daughter. The daughter moaned and impatiently waited, wondering what he was doing. After 20 minutes, he turned off the burner. He took the potatoes out of the pot and placed them in a bowl. He pulled the eggs out and placed them in a bowl. He then ladled the coffee out and placed it in a cup. Turning to his daughter, he asked, "Daughter, what do you see?" "Potatoes, eggs, and coffee," she hastily replied. "Look closer," he said, "and touch the potatoes." She did and noted that they were soft. He then asked her to take an egg and break it. After pulling off the shell, she observed the hard-boiled egg. Finally, he asked her to sip the coffee. Its rich aroma brought a smile to her face. "Father, what does this mean?" she asked. He then explained that the potatoes, the eggs, and coffee beans had each faced the same adversity, the boiling water. However, each one reacted differently. The potato went in strong, hard, and unrelenting, but in boiling water, it became soft and weak. The egg was fragile, with a thin outer shell protecting its liquid interior until it was put in the boiling water. Then the inside of the egg became hard. However, the ground coffee beans were unique. After they were exposed to boiling water, they changed the water and created something new. "Which one are you?" he asked his daughter. When adversity knocks on your door, how do you respond? Are you a potato, an egg, or a coffee bean? In life, things happen around us. Things happen to us. But the only thing that truly matters is how you choose to react to it and what you make out of it. In life, things happen around us. Things happen to us. But the only thing that truly matters is how you choose to react to it
and what you make out of it. Life is all about learning, adopting, and converting all the struggles that we experience into something positive. Guess you guys have something to think about now. So let's take a break in Literary Zone. I am Mary, and you're listening to Literary Zone on VIT Community Radio 90.8 FM. Macha Mintu, you going on cycle to college? Hey, girls will laugh at you, dude. Macha Chintu, let's save our environment first. You know what? We have to reduce our fuel consumption and try to reduce the air pollution. So let's save our planet. You wanna join me? Believe me, girls will love it. Hey, wait, let me bring my cycle. Go green! Welcome back to Literary Zone. You are listening to Literary Zone on VIT Community Radio 90.8 FM, and I am your host, Mary. Now let's listen to a short story in Short Zone. Today, let's listen to The Open Window by Saki. My aunt will be down presently, Mr. Nuttall, said a very self-possessed young lady of 15. In the meantime, you must try and put up with me. Frampton Nuttall endeavoured to say the correct something which should duly flatter the niece of the moment without unduly discounting the aunt that was to come. Privately, he doubted more than ever whether these formal visits on a succession of total strangers would do much towards helping the nerve cure which he was supposed to be undergoing. "I know how it will be," his sister had said when he was preparing to migrate to this rural retreat. "You will bury yourself down there and not speak to a living soul, and your nerves will be worsened than ever from moping. I shall give you letters of introduction to all the people I know there. Some of them, as far as I can remember, were quite nice." Frampton wondered whether Mrs. Sappleton, the lady to whom he was presenting one of the letters of introduction, came into the nice division. "Do you know many of the people around here?" asked the niece, when she judged that they had had sufficient silent communion. "Hardly a soul," said Frampton. "My sister was staying here at the rectory, some 4 years ago, and she gave me letters of introduction to some of the people here." He said the last statement in a tone of distinct regret. "Then you know practically nothing about my aunt," pursued the self-possessed young lady. "Only her name and address," admitted the caller. He was wondering whether Mrs. Appleton was in the married or widowed state. An undefinable something about the room seemed to suggest masculine habitation. "Her great tragedy happened just 3 years ago," said the child. "That would be since your sister's time." "Her tragedy?" asked Frampton. Somehow in this restful country spot, tragedies seem out of place. "You may wonder why we keep the window wide open on an October afternoon," said the niece, indicating a large French window that opened onto a lawn. "It's quite warm for the time of the year," said Frampton. "But has the window got anything to do with the tragedy?" Out through that window, 3 years ago to a day, her husband and her 2 young brothers went off for their day's shooting. They never came back. In crossing the moor to their favourite snipe shooting ground, they were all 3 engulfed in a treacherous piece of bog. It had been that dreadful wet summer, and all places that were safe in other years gave way suddenly without warning. Their bodies were never recovered. That was a dreadful part of it. Here the child's voice lost its self-possessed note and became flatteringly human. "Poor aunt always thinks that they will come back someday. They and the little brown spaniel that was lost with them, and walk in at that window just as they used to do. This is why the window is kept open every evening till it is quite dusk. Poor aunt. She has often told me how they went out, her husband with his white waterproof coat over his arm, and Ronnie, her youngest brother, singing, 'Bertie, why do you bound?' as he always did to tease her, because she said it got on her nerves. Do you know, sometimes on still quiet evenings like this, I almost get a creepy feeling that they will all walk in through that window." She broke off with a little shudder. It was a relief to Frampton when the aunt, bustling into the room with a whirl of apologies for being late in making her appearance. "I hope Vera had been amusing you," she said. "She has been very interesting,"
said Frampton. I hope you don't mind the open window, said Mrs. Sappleton briskly. My husband and my brothers will be home directly from shooting, and they always come in this way. They have been out for snipe in the marshes today, so they will make a fine mess over my poor carpets. So like you men folk, isn't it? She rattled on cheerfully about the shooting and scarcity of birds, and the prospects for duck in the winter. To Frampton, it was all purely horrible. He made a desperate but only partial successful effort to turn the talk onto a less ghastly topic. He was conscious that his hostess was giving him only a fragment of her attention, and her eyes were constantly straying past him to the open window and the lawn beyond. It was certainly an unfortunate coincidence that he should have paid his visit on this tragic anniversary. The doctors agree in ordering me complete rest, an absence of mental excitement, and avoidance of anything in the nature of violent physical exercise, announced Frampton, who labored under the tolerably widespread delusion that total strangers and chance acquaintances are hungry for the least detail of one's ailment and infirmities, their cause and cure. On the matter of diet, they are not so much in agreement, he continued. No, said Mrs. Sappleton, in a voice which only replaced a yawn at the last moment. Then she suddenly brightened into alert attention, but not to what Frampton was saying. Here they are at last, she cried, just in time for tea. And don't they look as if they were muddy up to their eyes? Frampton shivered slightly and turned towards the niece with a look intended to convey sympathetic comprehension. The child was staring out through the open window with a dazed horror in her eyes. In a chill shock of nameless fear, Frampton swung around in his seat and looked in the same direction. In the deepening twilight, 3 figures were walking across the lawn towards the window. They all carried guns under their arms, and one of them was additionally burdened with a white coat hung over his shoulders. A tired brown spaniel kept close at their heels. Noiselessly, they neared the house, and then a hoarse young voice chanted out of the dusk. I said, Bertie, why do you bound? Frampton grabbed wildly at his stick and hat. The hall door, the gravel drive, and the front gate were dimly noted stages in his headlong retreat. A cyclist coming along the road had to run into the hedge to avoid imminent collision. Here we are, my dear, said the bearer of the white mackintosh, coming in through the window. Fairly muddy, but most of it's dry. Who was that who bolted out as we came up? A most extraordinary man, a Mr. Nuttall, said Mrs. Appleton. Could only talk about his illness and dashed off without a word of goodbye or apology when you arrived. One would think he had seen a ghost. I expect it was a spaniel, said the niece calmly. He told me he had a horror of dogs. He was once hunted into a cemetery somewhere on the banks of Ganges by a pack of pariah dogs, and had to spend the night in a newly dug grave with the creature snarling and grinning and foaming just above him. Enough to make anyone lose their nerve. Romance at short notice was her specialty. The niece is one witty girl, isn't she? Well, having received some humor and wit, take a break on Literary Zone. This is Mary and you're listening to Literary Zone on VIT Community Radio 90.8 FM. Hey Mintu, Hi, Chintu. I'm going to get a new phone, macha. But you got a new one last month, right? Yeah man, but my girlfriend is kind of bored with it, so she asked me to change it. Else, she will change me. Oh, poor guy. Then what are you going to do with your old one? It will be somewhere in the corner. Macha, you know what? You're piling up electronic waste. If you don't want to resell, then here is a solution. Go to your nearby mobile store and ask them to recycle. This way, you can reduce e-waste and save our environment. Go green! Hello guys, welcome back to Literary Zone on VIT Community Radio 90.8 FM. This is Mary and I am your host for today. Our next segment is called Poetry Zone. Today, let's listen to
The Lady of Shalott by Lord Alfred Tennyson. On either side of the river lie long fields of barley and of rye that clothe the wold and meet the sky. And through the field the road runs by to many-towered Camelot. And up and down the people go, gazing where the lilies blow. Round an island, there below, the island of Shalott. Willows whiten, aspens quiver, little breezes dusk and shiver. Through the wave that runs forever, by the island in the river, flowing down to Camelot. 4 grey walls and 4 great towers overlook a space of flowers, and the silent isle embowers the Lady of Shalott. By the margin willow veiled, slide the heavy barges trailed by slow horses and unhailed, the shallow flitted silken sailed, skimming down to Camelot. But who had seen her wave her hand, or at the casement seen her stand? Or is she known in all the land, the Lady of Shalott? Only reapers reaping early in among the bearded barley hear a song that echoes cheerly from the river winding clearly down to towered Camelot. And by the moon the reaper weary, piling sheaves in upland airy, listen whispers, 'tis the fairy Lady of Shalott. There she weaves by night and day a magic web with colours gay. She has heard a whisper say, a curse is on her if she stray to look down to Camelot. She knows not what the curse may be, and so she weaveth steadily, and little other care had she, the Lady of Shalott. And moving through a mirror clear that hangs before her all the year, shadows of the world appear. There she sees the highway near, winding down to Camelot. There the river eddy whirls, and there the slurry village churls, and the red cloaks of the market girls pass onward from Shalott. Sometimes a troop of damsels glad, and a bird on an ambling pad. Sometimes a curly shepherd lad, or long-haired page in crimson clad, goes by to towered Camelot. And sometimes through the mirror blue, the knights come riding 2 and 2. She hath no loyal knight and true, the Lady of Shalott. But in her web she still delights to weave the mirror's magic sides. For often through the silent nights a funeral with plumes and lights and music went to Camelot. Or when the moon was overhead, came 2 young lovers lately wed. I'm half sick of shadows, said the Lady of Shalott. A bow shot from her bower eaves, he rode between the barley sheaves. The sun came dazzling through the leaves, and flamed upon the brazen greaves of bold Sir Lancelot. A red cross knight forever kneeled to a lady in her shield, that sparkled on the yellow field beside remote Shalott. The gemmy bridle glittered free, like to some branch of stars we see, hung in the golden galaxy. The bridle bells rang merrily as he rode down to Camelot. And from his blazoned baldric slung, a mighty silver bugle hung, and as he rode his armour rung beside remote Shalott. And in the blue unclouded weather, thick jewels shone the saddle leather. The helmet and the helmet feather burnt like one burning flame together, as he rode down to Camelot. As often through the purple night, below the starry clusters bright, some bearded meteor trailing light moves over still Shalott. His broad clear brow in sunlight glowed, on burnished hooves his war horse trode. From underneath his helmet flowed his coal black curls as on he rode, down to Camelot. From the bank and from the river he flashed into the crystal mirror. Tira-la-la-la, by the river sang Sir Lancelot. She left the web, she left the loom. She made 3 paces through the room. She saw the water lily bloom, and saw the helmet and the plume. She looked down to Camelot. Out flew the web and floated wide. The mirror cracked from side to side. The curse is upon me, cried the Lady of Shalott. In the stormy east wind straining, the pale yellow woods were waning. The broad stream in his banks complaining, heavily the low sky raining over towered Camelot.
Down she came and found a boat beneath a willow left afloat, and round about the prow she wrote, the Lady of Shalott. And down the river dim expanse, like some bowl sheer in trance, seeing all his own mischance, with a glassy countenance, she did look to Camelot. And at the closing of the day, she loosened the chain, and down she lay. The broad stream bore her far away, the Lady of Shalott, lying robed in snowy white that loosely flew to left and right, the leaves upon her falling light, through the noises of the night. She floated down to Camelot, and as the boat head wound along the willowy hills and fields among, they heard her sing her last song, the Lady of Shalott. Heard a carol, mournful, holy, chanted loudly, chanted lowly, till her blood was frozen slowly, and her eyes were dark and holy, turned to towered Camelot. For ere she reached upon the tide, the first house by the waterside, singing in her song she died, the Lady of Shalott. Under tower and balcony, by garden wall and gallery, a gleaming shape she floated by. Under tower and balcony, by garden wall and gallery, a gleaming shape she floated by, dead pale between the houses high, silent into Camelot. Out upon the wharfs they came, knight and burgher, lord and dame, and round the prow they read her name, the Lady of Shalott. Who is this and what is here? And in the lighted palace near died the sound of royal cheer, and they crossed themselves for fear, all the knights at Camelot. But Lancelot mused a little space. He said, "She has a lovely face. God in his mercy lend her grace, the Lady of Shalott." This poem is divided into 4 parts. First part describes the landscape. The poem begins with description of a river and the road that passes through long fields of barley and rye before reaching the town of Camelot. The people of the town travel along the road and look towards an island called Shalott, which lies further down the river. The island of Shalott contains several plants and flowers, including lilies, aspens, and willows. On the island, a woman, known as the Lady of Shalott, is imprisoned within a building made of 4 grey walls and 4 grey towers. Both heavy barges and light open boats sail along the edge of the river to Camelot. Has anyone seen or heard the lady who lives on the island in the river? Only the reapers who harvest the barley hear the echo of her singing. At night, the tired reapers listen to her singing and whispers that he hears her. 'Tis the fairy Lady of Shalott. The part 2 describes the Lady of Shalott and her life. The Lady of Shalott weaves a magic, colorful web. She has heard a voice whisper that a curse will befall her if she looked down to Camelot, and she does not know what this curse would be. Thus, she concentrates solely on her weaving, never lifting her eyes. However, as she weaves, a mirror hangs before her. In the mirror, she sees shadows of the world, including the highway road which also passes through the fields, the eddies in the river, and the peasants of the town. Occasionally, she also sees a group of damsels, an abbot, that is a church official, a young shepherd, or a page dressed in crimson. She sometimes sights a pair of knights riding by, though she has no loyal knight of her own to court her. Nonetheless, she enjoys her solitary weaving, though she expresses the frustration with the world of shadows when she glimpses a funeral procession or a pair of newlyweds in the mirror. Part 3 describes Sir Lancelot and the arrival of her doom. A knight in brass armor comes riding through the fields of barley beside Shalott. The sun shines on his armor and makes it sparkle. As he rides, the gems on his horse's bridle glitter like a constellation of stars, and the bells on the bridle ring. The knight hangs bugle from his sash, and his armor makes ringing noises as he gallops along the remote island of Shalott. In the blue, unclouded weather, the jewels on the knight's saddle shine, making him look like a meteor in the purple sky. His forehead glows in the sunlight, and his black curly hair flows out from under his helmet.
As he passes by the river, his image flashes into the Lady Charlotte's mirror and he sings out, Tira lirara. Upon seeing and hearing this knight, the lady stops weaving her web and abandons her loom. The web flies out from the loom and the mirror cracks, and the lady announces the arrival of her doom. The curse is upon me. Part 4 describes her death. As the sky breaks out in rain and storm, the Lady of Shalott descends from her tower and finds a boat. She writes the words, the Lady of Shalott, around the bow and looks downstream to Camelot like a prophet foreseeing his own misfortunes. In the evening, she lies down in the boat and the stream carries her to Camelot. Lady of Shalott wears a snowy white robe and sings her last song as she sails down to Camelot. She sings until her blood freezes, her eyes darken, and she dies. When her boat sails silently into Camelot, all the knights, lords, and ladies of Camelot emerge from their halls to behold the sight. They read her name on the brow and cross themselves for fear. Only the great knight, Lancelot, is bold enough to push aside the crowd, look closely at the dead maiden, and remark, "She has a lovely face. God in his mercy lend her grace." Hope you guys enjoyed a Victorian poem. Let's have a break on Literary Zone. I am Mary and you're listening to Literary Zone on VIT Community Radio 90.8 FM. Hey Mintu, do you know anything about waste sorting? Now, is that any of your new eco-conservation ideas? Exactly, you know me so well. Yeah. Tell me, what is it? Actually, this is very simple. Just sort waste into biodegradable and non-biodegradable waste bins, and this way you can do some waste management. That sounds cool. Go green! Welcome back. This is Literary Zone on VIT Community Radio 90.8 FM. This is Mary, your host for today. Our last segment is called Writer Zone. Today we will be learning about a Victorian poet, Lord Alfred Tennyson. Alfred Tennyson was born on August 6, 1809 in Lincolnshire, England. He is one of the most well-loved Victorian poets. Tennyson, the fourth of 12 children, showed an early talent for writing. At the age of 12, he wrote a 6,000-line epic poem. Tennyson attended Trinity College, Cambridge, in 1827. In the same year, he and his brother Charles published Poems by Two Brothers. Although the poems in this book were juvenile, they attracted the attention of Apostles, an undergraduate literary club led by author Hallam. The Apostles provided Tennyson, who was tremendously shy, with much needed friendship and confidence as a poet. Hallam and Tennyson became the best of friends. They toured Europe together in 1830 and again in 1832. Hallam's sudden death in 1833 greatly affected the young poet. The long elegy, In Memoriam, and many of Tennyson's other poems are tributes to Hallam. In 1830, Tennyson published poems, chiefly lyrical, and in 1832 he published a second volume entitled Poems. Some reviewers condemned these books as affected and obscure. Tennyson, stung by the reviews, would not publish another book for another 9 years. In 1842, Tennyson's poem in 2 volumes was a tremendous critical and popular success. In 1850, with the publication of In Memoriam, Tennyson became one of Britain's most popular poets. He was selected as Poet Laureate in succession to Wordsworth. At the age of 41, Tennyson had established himself as the most popular poet of the Victorian era. Tennyson died on October 6, 1892 and was buried in Westminster Abbey. His famous works include The Lotus Eaters, Ulysses, and The Charge of the Light Brigade. Guess you guys had fun listening to today's program. This is Mary signing off from Literary Zone on VIT Community Radio 90.8 FM.
Literature Zone in second look of VIT Community Radio 90.8 FM. தமிழ்ச்சுடர் வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். நயனுடையான் நல்கூன்றான் ஆதல் செய்யும் நீர செய்யாது அமைக்கலாவாறு. உதவும் உள்ள உடையவங்களுக்கு எப்போ வறுமை நிலை வரும்? தன்னால மத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியாத நிலை வரும்போதுதான் அது வறுமை நிலைன்னு வள்ளுவர் தன்னுடைய நூலான திருக்குறள்ல 219வது குறட்பால சொல்றாரு. மத்தபடி அவங்க கிட்ட சொத்து பணம் புகழ் இல்லைனாலும் அது ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டாங்க. தகுந்தவருக்கு உதவி செய்யணும். அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நாம உதவி செய்யணும். நம்ம தினமும் பயணிக்கிற சாலை இல்ல பேருந்து நிலையங்கள் போன்ற பல பொது இடங்கள்ல தங்களுடைய உடலால உழைக்க முடியாத பலரை சந்திக்கிறோம். அவங்கள பார்த்து ஒரு வினாடி சிந்திப்போம், இவருக்கு நம்மால முடிஞ்ச சின்ன உதவியை செஞ்சா நல்லா இருக்குமேன்னு நினைப்போம். ஆனா நேரம் இல்லாததுனால இல்ல அவசரம் வேலை பளு இதை போன்ற பல காரணங்களால அந்த எண்ணத்துக்கு திரை போட்டு மூடிடுவோம். அதையும் தாண்டி நம்மள சில பேர் கண்ணுக்கு தெரியாத இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு தாங்க இருக்காங்க. நல்ல உள்ளம் படைத்த ஒருவர் அவ்வளவு ஒன்றும் பெரிய வசதி வாய்ப்பு படைத்தவர் இல்லைங்க. பணம் இல்லைனாலும் உதவணும் என்ற மனம் இருக்கு. பார்வை இல்லாத ஒருவருக்கு தன்னால இயன்ற உதவிய செஞ்சுட்டு வராரு. அவருக்கு ஒரு வேலை வாய்ப்பை வாங்கி தரணும்னு முடிவு செஞ்சு வங்கி கடன் பெறுவதற்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சாரு. அது மட்டும் இல்லைங்க, அவரோட தொழிலான ஊதுவத்தி மெழுகுவத்தி தயாரிக்கிறது போன்ற பல தொழில்களை அவருக்கு கத்துக் கொடுத்தாரு. தினமும் காலை அவரை வியாபாரத்துக்கு அழைத்து செல்வது முதல் மாலை அவரை வீட்டுக்கு அழைத்து வர வரைக்கும் தன்னுடைய சக்திக்கு ஏற்றபடி அவருக்கு ஒரு வழிகாட்டியாக இன்றளவும் இருக்கிறாரு. யாரையும் நம்பாம கண்களில ஒளி இல்லை என்றாலும் நம்பிக்கை ஒளிரும் அவர் இன்று ஒரு வேலை செய்யறாரு. தன் சொந்த கால்ல நிக்கிறாரு. நம்மள பல பேர் நம்ம கிட்ட பண வசதி இல்லையே, என்னால எப்படி முடியும்னு தான் நினைக்கிறோம். ஆனா உண்மை அதுக்கு நேர்மாறானது. உதவிங்கிறது முழுக்க முழுக்க பணம் கொடுத்துதான் செய்யணும்னு இல்ல. உழைக்கும் சக்தி இல்லாதவர்களுக்கு வாழ்க்கையில ஒரு சின்ன நல்ல விஷயத்தை செய்யறது கூட ஒரு உதவிதான். இடலில் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒல்கார் கடனறி காட்சியவர். இந்த குறளோட கருத்து என்னன்னா, நம்மளோட கடமையை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கிட்ட பொருள் இல்லைனாலும் பிறருக்கு உதவ நம்ம தயங்க மாட்டோம். கடமை அப்படின்னு சொன்னதும் நம்ம நல்லா இருக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், இது போல பல விஷயங்கள் தான் நம்மளுக்கு தோணும். அதுவும் கடமைதாங்க, இல்லைன்னு சொல்லல. அதாவது தன்னோட நலன் மட்டும் கருதாம மற்றவங்களையும் நினைச்சு சின்ன உதவியா இருந்தாலும் செய்யணும். அதுவும் ஒரு விதமான கடமைதான். எப்பவுமே செய்ய முடியுமா என்ற கேள்வி மனதில் எழும். செய்ய முடியாமல் போகும் சூழ்நிலை நிறைய வரும். அந்த நிலையத்தான் வள்ளுவர் வறுமை நிலைன்னு சொல்றாரு. நம்மளோட முழு மனதோட இந்த மாதிரியான உதவிகளை செய்யும் போது நமக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கிற மன திருப்திக்கு இணையே இல்லைன்னு சொல்லலாம். கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் அந்த திருப்தி நமக்கு வராது. அதுபோல நம்ம எல்லோரும் பிறருக்கு உதவி செய்கிறது ஒரு கடமையை எடுத்துக்கணும். பொருளாதாரத்துல பின்தங்கி இருப்பது அல்ல வறுமை நிலை. தகுந்த உதவியை செய்யாமல் போகும் நிலைதான் உண்மையான வறுமை நிலை என்பது வள்ளுவர் கருத்தாக மட்டும் நினைக்காமல் நம் வாழ்க்கைக்கு உரிய கருத்தாக கருதுவோம். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ்ச்சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8. And you're listening to the show Travel Bonanza with, of course, your host Ashika. This show will allow you to explore and travel around the globe and, of course, through the radio. But guys, this is your guide. Where to go, what to do, how to go, what to eat, and where to stay. Hello VIT, you're listening to VIT Community Radio 90.8 and this is your show Travel Bonanza with your host Ashika. So let's start with today's episode. This is known as a pilgrimage center. I'm sure you guys must have guessed it by now. It is the exotic Rishikesh.
what people mostly do not know about Rishikesh is that it has got two parts. One is that it's a known pilgrimage center, and second, it is home to water sports. Yes, and has the most exotic features in India. And I'm not exaggerating, people. And the thing about it is most people don't know about the destination, and that makes it even more exquisite because that's what makes it all picture perfect. And when I'm talking about Rishikesh, I'm saying picture perfect because imagine blue waters, white sands, snowy peaks, starry skies, shooting stars, wild pine trees. It has it all. And I'm not exaggerating one bit about what I just said. It has it all, and that is what Rishikesh is all about. Most people do not know that it has a second part to the whole pilgrimage center. Most people just go to the pilgrimage destination for the temples, etc., and they do not bother exploring the other half, which is home to the beautiful rivers and the rapids. And the beauty can only be witnessed if you go there. And according to me, it is easily the best destination I have been to in India. So that's why this episode is going to be pretty special. So why is Rishikesh so picture perfect? First of all, when I'm saying there's no pollution, there is absolutely no pollution. Maybe because there are less cars and less population and it's a small place. And of course, they restrict the emissions. There are no industries permitted in that area at all. So basically, there's absolutely no pollution. And this means that, or probably that explains the starry skies. I am not kidding when I say when I look up in the night, middle of the night, when we went for camping in Rishikesh, the skies were spotted with stars everywhere you look. I've never seen so many stars in my entire life, and that is what I saw in Rishikesh. So that's starry skies. And first of all, in Rishikesh, the most exquisite part is that you can spot shooting stars every 15 minutes. When we went camping, I was a little bit upset that I missed a shooting star. And I turned the next moment and I actually saw a shooting star. So that's how frequent the shooting stars do come across in Rishikesh. The beautiful thing is probably everywhere, probably in the night sky, shooting stars do pass. But probably because of the pollution, we do not see them. Since Rishikesh is eradicated from the entire pollution which is seen in the other cities and other places, it is still visible. It is definitely a treat to the eyes in the middle of the night. So that explains the starry skies and the shooting stars. So what about the blue waters? When you say blue waters, the first thing you'd think about are the seas and the oceans. But Rishikesh is home to blue rivers just flowing across. And it is just beautiful to see that during the day. And of course in the night you hear the rivers gushing, and that itself is an amazing experience. So how are the rivers so clean? Okay, I think they're going to get a little bit dirty. So basically in Rishikesh, there are no toilets. There are absolutely no toilets, no bathrooms, nothing. So when you have to go to the toilet or bathroom, or when the nature is calling, you go the nature's way. So they dig up pit in your resort or wherever you are, and that is how you use the bathroom. So I guess that explains how Rishikesh's rivers are clean. So that is why none of the dirt or the load is left into the water bodies. And that is why till today, Rishikesh remains really pure, especially the waters. And of course, the white sands come across with that. And the snowy peaks is something that you would witness as you drive into Rishikesh. And wherever you stay along the banks, probably nearby, there would be snowy peaks depending on the season which you go in. And if you're lucky, if you're going trekking, you might even witness it up close. So that explains the snowy peaks, blue waters, white sands, starry skies, and shooting stars. And of course, you'll be surrounded by wild pine forests. It does sound marvelous, and not only does it sound marvelous, when you go there, you would be absolutely blown out of your mind. Trust me upon that. So let's get to the first segment of the episode. How to get there to this beautiful destination. Of course, since it's a pilgrimage center, it is pretty well connected. You can take the train, you can go by air, or you can go by bus. But of course, there are a little bit glitches here and there, which I will tell you about. First of all, you can take the train, and the closest destination is Haridwar. Rishikesh is a bit isolated from any type of connection of trains or air. So thus you reach Haridwar, and from there you can take a bus or a taxi. And there are frequent trains to Haridwar because that is also an important pilgrimage center. It's just that Rishikesh's geographical location does not permit the railway networks to be happening there. So that is that. You can take the train first to Haridwar, and then you can take a bus or a taxi. The next, air travel. The nearest airport is probably
the nearest big cities like Delhi or Chandigarh, but the closest city or the closest airport is in Dehradun. You could probably take a flight to Dehradun from any of the major cities, so it's a very well connected place Dehradun is. So from there you can again take a bus or a taxi. Now personally, I think the best way to get to Rishikesh is to drive. The drive is absolutely exotic because you're driving across these beautiful mountains and it's an exquisite scenery. So you will definitely enjoy that. So if you're going to Rishikesh, somehow or the other you have to take the bus or the taxi to reach there, or whether you take the train or the flight. But personally, wherever you are, just take a long drive and I'm sure you guys are going to enjoy it. So let's get to the main segment. What to do in Rishikesh. As I said, Rishikesh has got two parts. One is the pilgrimage center, which I do not intend to cover on this episode, but soon I shall. And the second part are the water sports or the river rafting. Of course, I'm not going to only talk about river rafting. There are various other things that you can do in Rishikesh. First of all, there's kayaking, paddling, flying fox, bungee jumping, rafting, cliff jumping. So these are all adrenaline rushing sports. And for people, for especially youngsters who want to go in a group and have a good time, this is the destination. It's filled, I could rather say it is like the king of water sports in India, undoubtedly, unanimously is what you'd agree with. So first thing is kayaking. So I'm sure people would know what is kayaking, right? So it's something like a banana boat and it's for a single person, of course, and you're given a paddle and it's very narrow, the entire boat. So then you go across, you paddle across the river with it. So you can go in the calm waters or you can go in the rapids, but of course the instructors do not allow you in the rapids with a kayak because you need to be a professional for that. Of course, maybe you can go in the small rapids, but I don't think that is advised. Probably in the calm waters you can go kayaking. Kayaking is a very popular sport in Rishikesh and it is something that you definitely enjoy. I personally had a very good time. Now the next thing is paddling. Paddling is very simple. So probably you're given a tube and then you get into the tube. There could be double tubes or single tubes. So you just paddle with your hands across the calm river. Then the third thing, flying fox. This is super exciting. So probably you will be harnessed to a peak and from there you would be led down. It is something like zip lining or it is synonymous to zip lining. So you'll be led down from the peak all the way from one peak to another or one peak to the other valley. So it is super exciting. You actually feel like you are flying. And it is an amazing, amazing experience because first of all, you get to see the scenery. But that is not the thing probably you'd be focusing on because this is adrenaline rush to the ultimate level. So you will actually be flying and the wind dashing through your face. It is a beautiful experience. So if you guys go to Rishikesh, you should try Flying Fox. And of course, Flying Fox is available in a lot of other destinations. But going across the river and almost skimming through the river is absolutely exquisite. And it only belongs to Rishikesh. So please try Flying Fox in Rishikesh. Then the fourth and the most important thing, actually the most important thing is rafting, which I would be getting into a little bit later. Now the most important thing, that doesn't make sense. The other important thing is bungee jumping. That is truly amazing and a lot of people have that on their bucket list. Yes, of course, from a really, really high point, around 80 meters or more than that, as far as I've read, you'd be harnessed and you'd be led down almost into the water. So you'll be let down and probably you would touch the waters and then they take you back up. So that's how it goes. So basically you're just free jumping, but it's an ultimate experience. And free jumping into the rivers of Rishikesh, you won't be going into the rivers, of course. You'll be free jumping and when you're almost there, the harness will stop, the rope will stop. So it is beautiful. So please, actually it's not even beautiful, it's just adrenaline rush all over. And before you bungee jump, you have to decide this is like do or die situation. And it was in my bucket list and it was the best experience of my entire life. So that's bungee jumping. So please do not miss bungee jumping in Rishikesh. The next and the most important thing about Rishikesh is the rafting. I'm sure most people have heard about rafting and you might have gone even in other destinations, but whitewater rafting is super famous in Rishikesh. Rishikesh is known for its whitewater rafting. It was personally the best experience of my life. First of all, the gears. You're just given a helmet and then you're given a it's a raft you can call it, which is probably inflated raft.
So over there you're given gears and there are absolutely no belts. So all you're given are helmets and paddles. This is mainly like a team sport. So if you guys go as a group, like especially from college or a group of friends, just go. It is amazing. So basically you have the raft, which is inflated, and then you have the paddles and you have the helmet. That is it. So you don't have belts as you go through the rapids. So you just have to wait till the guard rescues you, even if you end up falling into the rapid, which is very scary because most people die while river rafting due to a heart attack because of the sudden gush that they feel throughout themselves because they just dropped into the huge waves of the rivers. So that is the most common cause of death if you're going into rafting, but I'm not scaring you guys. That happens very, very, very rarely. In fact, even my friend fell into the waters, but nothing happened because you have this amazing lifeguard. So he would be going forward in a kayak. So he would be rushing through the huge waters and the huge waves of Rishikesh. And looking at him itself, you'd be amazed. That itself is part of the Rishikesh experience because I personally loved my lifeguard. He was amazing in the sense that he went through it seemed like whirlpools all around. The rapids looked like whirlpools. So basically he was swirling through all of them. He was tumulting half the time, but he came out of it all fine. I'm guessing he's used to this day in and day out, but he definitely seemed to have a good time, and looking at him, we all have a good time. So don't worry if you fall into the waters because that itself is also another experience. And then the lifeguard will definitely save you. He saved my friend. So yeah, so talking about river rafting. River rafting is different from whitewater river rafting. Whitewater river rafting is more fierce and of course gives you more adrenaline rush because of the huge waves. So the huge waves in the rivers, we call them as rapids. These rapids have various grades. Grades in the sense, they will determine how fierce the rapid is. So of course they won't allow everybody who goes whitewater river rafting to go into all the rapids. The rapids are graded based on the height of the waves, the fierceness of the waves, the drops as in, you have this sudden waterfall in the middle of the river, like that, those are the drops. So all that determine the grade of the rapid. Rapid is nothing but a portion of the river which is host to many little whirlpools or huge waves or fierce water gushing in and out and drops. So these rapids are pretty common through the rivers of Rishikesh and they're graded, as I said. So they're graded from 1, 2, 3, 4, 5, 6. And Rishikesh is home to rapids which range from 1 to 4. Before we go into the discussion about the rapids and the grades and all about the cliff jumping and further rafting and tumulting into the waters, let's give a short break and we'll be back on Travel Bonanza with their host Ashika. பசுமை பாசற எங்களின் கல்லூரிதான் கோட்டை நகரத்தையே தூக்கி நிற்கும் கல்லூரிதான் ஊரை கொஞ்சம் யோசி வாழ்வில் வண்ணம் பூசி வந்தனோ சொல்லு எங்கள் எஃப்எம்முக்கு தான் பசுமை பாசற எங்களின் கல்லூரிதான் கோட்டை நகரத்தையே தூக்கி நிற்கும் கல்லூரிதான். Hello VIT, you're listening to VIT Community Radio 90.8 and this is your show Travel Bonanza with your host Ashika. So we are back after the break and we were talking about Rishikesh, the most exotic tourist destination in India. And before the break, we were talking about various water sports. We started off with kayaking, paddling, flying fox, bungee jumping, and of course rafting, which is the main segment of Rishikesh. So when we talk about rafting, we stopped with discussing about the rapids and the grades that they're divided into. So this is divided based on the international scale of river difficulty, and the grades, as I said before the break, range from 1, 2, 3, 4, 5, 6. But Rishikesh is home to 13 adventure-packed whitewater rapids, and these range from 1, 2, 3, 4. I'll first tell you about the grades of the rapids. The first grade is fairly simple. It's basically for the non-swimmers or the kids or the first timers. So there's small waves, barely any rocks, so you can just raft and paddle through that rapid. So that is fairly simple. That is the grade 1 rapid and anybody can go for it, even the faint-hearted people. Then the grade 2 rapid. It has some rough water, maybe some rocks, might require some basic maneuvering. The art of river rafting is that it's a team-based work. So it's a teamwork. So everybody has to paddle together, and the better your team is,
the safer you'd cross through the rapid and probably have a better time. So grade 2 rapid has some rough water, maybe some rocks, and might require some skills, some basic paddling skills. The rapids that we went through most of the time were grade 3 rapids. These are actually called whitewater rapids. They are actually small waves, maybe like a small drop. Your raft will probably drop down into the water, so that is absolutely amazing. I loved the thrill of that. But then it has no considerable danger. So may require probably a significant maneuvering or a little more than basic paddling skills. But since we were all youngsters, and this happened when I was in my school before I graduated, so this was in 12th grade. Since we were all excited and we were all young and we were, I think, maneuvering pretty well. So we had gone through most of the grade 3 rapids and it was an amazing experience. In a short while, I will tell you about the various rapids that are present in Rishikesh and which I have been to and which I would probably recommend you all to go to. So grade 3 rapids are pretty popular in Rishikesh and they give you the adrenaline rush that you've been looking for all your life. So that is there. Then you have the grade 4 rapid, which is again a whitewater rapid. And these are medium waves, maybe like rocks here and there, maybe like a considerable drop, not even a small drop, maybe a little more than that. And then you require probably sharp paddling skills that might be needed because this is recommended probably a starting step for all the professionals. So grade 4 rapid, you need a professional along with you and you need to make sure that you have proper paddling skills, not only as an individual, as a team. Then you have the grade 5 rapids. These are also whitewater rapids. They are large waves, large volumes. The rapids are huge. They would be almost as big as the room, which you're probably sitting in right now. So possibility of large rocks and hazards, and possibly of a large drop, which is like almost like a half of probably a big waterfall or something. And this definitely requires precise maneuvering and precise paddling skills. So this would not be recommended to non-professional people. Grade 5 rapids or probably grade 4 rapids and onwards are recommended only for professionals and they are breathtakingly amazing. To come out of them alive itself feels like an achievement as you pass through the rapid. But trust me, it is worth it. And being in Rishikesh, there are only rapids till grade 4. So most of the other groups were allowed till grade 3, but since our group was maneuvering pretty well, I guess, and we were having a lot of fun, so the instructor took us to a grade 4 rapid. I will tell you about that in a short while. So I stopped with grade 5 rapid. Then there's of course the grade 6 rapid, which is the last one on the international scale of river difficulty. So the class 6 rapids are considered to be so dangerous that even professionals think twice before going upon it, and it could be fatal, God forbid. So grade 6 rapids are mostly forbidden in most of the places, but don't worry, Rishikesh has rapids only till grade 4. So let's talk about the rapids of Rishikesh. First of all, there are various rapids, like it's called, each rapid has a name by the way. Sweet 16, 1, Crossfire, the Wall, the Roller Coaster, the Golf Course. That's a few just to name. So about Sweet 16. This is a grade 1 rapid. It is small and very easy. So as I said, grade 1 rapids are for kids and non-swimmers and first-timers of course. They can easily raft down the Ganges. Grade 1 rapids are easy because they offer clear passage to rafters. Apart from a clear rafting passage, these river rapids are also devoid of any serious obstacles. So you don't have basically any big boulders or any drops in the rivers or the rapids. So it is pretty safe. And Sweet 16, as the name says, if you want to combine a genuine taste of adventure and lots of family fun, Sweet 16 is the rapid that you have to cross. So that's Sweet 16 for you guys. Then there's Crossfire. Sounds pretty deadly, doesn't it? This is a grade 3 rapid. So which means this is almost like medium waves, or rather small waves, but a small drop and probably boulders here and there, but no significant danger. So do not worry about that. And most of Rishikesh's rapids, as I stated, are grade 3 rapids. So Crossfire, this is a grade 3 rapid. It comes along with serious obstacles including multiple high and irregular waves and rocks of course. Though passages are clear, they are narrow, creating difficulty for the rafter. But of course, expertise is needed to enjoy this whitewater rafting. But you would definitely have a good time going through this. And we went through Crossfire and it was a lot of fun because there's one wave coming from the right side and another wave coming from the other side. So to go past that and go past both the waves, it is an amazing obstacle, and
I almost died before that, and I did not know that I would get past it alive. And when we passed through Crossfire, I fell, but luckily I did not fall into the rapid. I fell into the raft. But I'm not trying to scare you guys or anything. As I told you guys, the lifeguard is pretty awesome. So he would save you no matter what. All you need to do is not panic and hold the rope which is along the raft. So that is pretty easy to do. And I had mentioned about my friend also who fell into the rapid. He fell into a grade 4 rapid, which I will get into a little bit later. So Crossfire is probably a rapid that you guys should try, and it would probably be the first rapid that you guys come across after the grade 1 and the grade 2 rapids. And it's absolutely amazing because you have two like medium-sized waves and boulders and drops here and there, and it is absolutely amazing. So Crossfire is something that you guys might have to witness. And then you have the Wall. This is another popular Ganga rapid, and it falls into grade 4. Actually, you know what? I'm going to save up the Wall for a little bit later. So I'm going to talk about roller coaster before that. This is another grade 3 rapid. They are longer with like probably high and irregular waves. So they're pretty huge waves. And it's a little more scarier than Crossfire, and which means it's a little more adrenaline rush, right? So that's going to be even more amazing if you're going with friends. And there are serious obstacles like dangerous rocks and boiling eddies. The passages are difficult to scout, but maneuvering along them requires a little bit of accuracy and power, but you will make it through. And the boatman must have expertise, while the raft and the rafting gear should be of superior quality, because you would be given helmets and you won't be given belts, but then you would be given paddles. But make sure your life jacket and your headgear is secured. And if you have an expert person right in the front of the raft and your team is maneuvering well, this is a rapid that you would definitely have so much fun. We went through the roller coaster and it was the best time of my life when I came out alive. So that was about roller coaster. Then you have the golf course. This is the grade 3 rapid, but it almost falls into grade 4 because that is how fierce it is. If you are an adrenaline junkie and well versed with the techniques of adrenaline pumping while river rafting, golf course is just waiting for you. It is definitely something that you should not miss. And even if your guide does not allow you, please just force him into it, because golf course is something that defines Rishikesh's whitewater rafting. So you have golf course, and before you start to run into the rapid, make sure you have adequate expertise and are equipped with all the rafting gear and of superior quality, of course. And trust me, you're going to have a very, very, very good time. Golf course defines Rishikesh's rafting. Now for the rapid that you guys have all been waiting for, and which I've probably given a small introduction before, the Wall. This is a grade 4 rapid, which means it is pretty fierce. And as the name says, it is a huge obstacle. So if you want to really feel that adrenaline rush and enjoy your expedition at the same time, this rapid is made just for you. And of course, not everybody will allow you. In our group, the group of people that we went, only our group was allowed to go to the Wall, which is the grade 4 rapid. And before you start to sail along this river rapid, do consult your instructor, because this requires proper maneuvering, as I said, and a little bit of experience is necessary. We were first timers, but I don't know how our instructor allowed, but it was an amazing experience. I first hesitated to go into the rapid, but then since everybody was hooting and everybody was excited, and in that moment we all just went through and we were just happy to be back alive. And in this rapid, I don't think anybody fell into the water. So it just might be your lucky day. But trust me, when you get out of it, the feeling that you have, it is like crossing out everything on your bucket list. So the Wall is a rapid that you guys should try going. It is amazing and is super incredible. And it is the ultimate level of adrenaline rush, which I've been going on and on and on. So that's about river rafting. So that's all about the rapids and the grades. We went river rafting. It was absolutely amazing because after all the rapids and after we were so glad to be alive, there were the calm waters after that. So in that, when we were rafting through it slowly, paddling, and we let the river take us along with it because it was slowly moving without any waves, then the instructor suddenly toppled our raft. That was an amazing experience because we did not expect that at all. So we were all under the raft and we were swimming along the slow, calm river. Of course, this is after the rapids. So yeah, they toppled the raft and we were swimming till an area
where there was cliff jumping available. So the next thing I'm going to talk about is cliff jumping. That is also an amazing experience. So if you go to Rishikesh and you're rafting, of course, do not miss cliff jumping. So basically, this is like a hub where people, after rafting and after all that fierceness that they go through and all that life that they got back into them and all, so you have this destination where it's like a hub where they serve a lot of food, etc. And this is popular after you finish rafting. So there's food, and along beside that there is a huge cliff. So from that cliff, people are just running, and all they have is a life jacket, and you have the same gear that you have for rafting. So basically, you're jumping. First, you're running actually really fast, and then you jump off or you leap into the river from that huge tall cliff. So it is absolutely amazing. So bungee jumping is whole new level, river rafting is whole new level, and cliff jumping is absolutely amazing. So if you go river rafting and you're in Rishikesh, you would stop by the cliff jumping place. So it's your wish whether you want to go or not, but do not miss it. Personally, I really recommend that. So that is about what to do in Rishikesh. I know you guys must be wondering, Rishikesh is a pilgrimage center. I talked about two parts, but this time I'm not going to talk about the pilgrimage center. I decided to only go with the picture perfect, beautiful blue waters of Rishikesh, which is absolutely untouched. And all you can do is, or rather, it is home for all the water sports. So please try all of this. Again, as I said, kayaking, paddling, flying fox, bungee jumping, rafting, which you're definitely going, and then cliff jumping. So please try all these stuff, and trust me, you would not regret it. So that is about what to do in Rishikesh. Now about where to stay and what to eat. I clubbed these two sections because what to eat is seriously your second priority. I know, because when you're in this paradise, food is definitely not in your mind. You can trust me upon that. So basically, let me tell you about where to stay. The resorts are all along the river bank. So the bank is there, and there are beautiful white sands, and then you have the river gushing, and you have nice little camps. These camps belong to each of the resorts, and sometimes you get to make your own tents, and basically you're living very close to nature. So when we went there, we were just lying down in the middle of the night. There was bonfires, starry skies, shooting stars here and there, sound of the river gushing, and of course the food also was really amazing. So all of this made this a perfect, so depending on your resort, and most of the resorts are really amazing to be in because all they require are small little tents, a bonfire, and a place to eat, and along the riverbanks. So you would have a good time no matter which resort you're staying in. They all have instructors and guides which will also arrange the packages for the whitewater sports or whichever events that you guys want to go through. So you don't have to worry about how to join the whitewater rafting or the flying fox or bungee jumping. The resort will tie you up with whatever you guys need. So do not forget to go to a resort which allows you to pitch your own tent, because that is really a lot more fun. So if you're pitching your own tent, it is a lot more fun, and you're probably living very close to nature. And as I said, there are no bathrooms or no latrines. So basically you have pits and you have the necessary water which would be given to you from the river. So you use that, and that is how you address to nature's calls. So all that is an experience in itself. And as I said, there are two areas to the Rishikesh. So as I said, we won't delve that much into the food segment. But of course, there are two areas of Rishikesh. One, the pilgrimage, and the other one, the pure adventure sports and the ideal destination for tourists. When you go to the pilgrimage area, of course, you're restricted to only vegetarian food. So that is there. But once you guys are staying in the resorts, the resort offers all types of food. So it depends on the resort that you're actually staying in. And if you're lucky, they might even cook river fish. So that is an amazing experience, like bonfire, late in the night, eating good food. It's all a perfect trip. So Rishikesh is not home to a particular cuisine, but depending on your resort, you do get great food. I personally got amazing food. But as I said before, when you're in this paradise, food is definitely not in your mind. So that was it for this episode. I hope you guys enjoyed listening to this. And not only this, I hope this encouraged you guys to visit Rishikesh. And believe me, it is definitely the best destination. And of Travel Bonanza and all the places that I have visited in India, I would undoubtedly rank Rishikesh as the #1 destination, especially for you youngsters. Once you go, I'm sure the choice would be unanimous too. You would have the time of your life, and trust me, you'd have something to cross off your bucket list.
So please do not miss out on Rishikesh, one of the top places to visit before you die. So guys, that was it for today's Travel Bonanza episode. This is Ashika signing off. This is your show Travel Bonanza, only on VIT Community Radio 90.8. This was Travel Bonanza with your host Ashika. So stay tuned to VIT Community Radio 90.8. Welcome to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio 90.8 FM. Interesting innovations, technological inventions, technical presentations, inspiring impressions, philosophical thoughts, lingual leaps, artistic amusements, and lecture formats delivered by eminent professors, researchers, and innovators from various fields. Let the talks touch your thoughts with our noble notions. In today's Noble Lecture, we have a lecture on Motivation for Innovative Engineering Projects, delivered by Professor Chandrasekhara Udayagiri, VIT University. I am Professor Chandrasekhara Udayagiri from School of Information Technology and Engineering. I'll be talking on topic Motivation for Innovative Engineering Project. Each one of you have dreams to make it big in life, and youngsters like Facebook fame Mark Zuckerberg have proved that success can come too early in life. Well, I am here to give you some basic ideas on how to make your big dreams come true. Let us see what it takes to become a successful entrepreneur. I shall divide this talk into 4 segments. First would be on lateral thinking. Lateral thinking, solving problems through an indirect and creative approach using reasoning that is not immediately obvious and involving ideas that may not be obtainable by using only traditional step-by-step logic. History has time and again proven that people who can see solutions and not just problems have found success sooner or later. The greatest challenge for any entrepreneur today is to predict the changing needs of market and adapting his business accordingly. Apart from conventional technological careers, today we find many career opportunities that were never imagined few years back. The second segment, I would be talking about ideas. After you are confident of providing some innovative solution to different real-world problems, we need to pull in different ideas that can be converted into long-term business opportunities. The idea should be sellable in a profitable manner. In this section, we shall look at few real-world examples and few startup ideas that may be of interest to you. In third section, I'll be talking about few platforms that are available to incubate your startup. The final section would be on Honeybee Network, that is Srishti.org. In the first section, let us understand what is the meaning of Jugaad. Jugaad is a Hindi word and is a term applied to a creative or innovative idea providing a quick alternative way of solving or fixing a problem. Jugaad literally means an impoverished arrangement or workaround which has to be used because of lack of resources. The Jugaad movement has gathered a community of enthusiasts believing it to be the proof of Indian bubbling creativity or a cost-effective way to solve the issues of everyday life. It is commonly used when describing a workaround to get through commercial, logistical or legal issues. Sometimes Jugaad may refer to an idea from which a person can control his or her budget. Example, someone discovered that hiding a low-cost mobile with a long battery life in your car in silent mode can help you if your car is stolen. Police can trace the car location from its signals. You could visit websites like jugaad.com or jugaadinnovation.com. Jugaad is an attitude. That attitude can be cultivated through lateral thinking exercises. Let us see how. First of all, be flexible. Second, practice Jugaad in your day-to-day life. Third, try to improve your comfort and convenience at lower cost. This practice will help you find low-cost solutions in your future career endeavors. Fourth, brainstorm your ideas with like-minded company. They could be students as well as your faculty.
Fifth, if you get lost in halfway finding a solution, celebrate the intermediary solutions. They may lead you somewhere else in future. Last, you are all engineers. As you learn, parallelly figure out how your knowledge fits into solving real-world problems. Always keep in touch with real world. I will end this section with a real-world success story of a 16-year-old Kerala girl, Ramya Jose. Ramya scored above 90% in her board exams, this in spite of having to do the laundry. She represented her school at various science fairs and won prizes for making a still model of a transmission tower for mobile phones. For her 12th standard practical examinations, she made a model of refrigerator in which vegetables, fruits, etc. would remain fresh up to a week. Miss Jose made this popular award-winning washing machine after her board exams when she was just 14-year-old. It all happened because Ramya's mother fell ill during her 10th standard exams and her father was undergoing cancer treatment. She had to change 3 buses while going to and coming from school and spend about 2 hours each way. As there was no washing machine at home, the chore of doing the laundry fell to her and her twin sister. So, instead of just wishing for a washing machine, she decided to try her hand at making one during the vacations. She had watched the functioning of an electric washing machine and thought of substituting the electrical power with mechanical power. She drew the basic diagram and her father took it nearby automobile workshop. He requested the workers to make it when they had a free hour and agreed to pay. He then purchased the materials according to his daughter's instructions and supplied them to the shop. Once she had to explain to the mechanic personally how she wanted it to be done. The mind being familiar with the conventional washing machine, this innovation comes across as surprisingly simple. It consists of an aluminium cabin in which there is a horizontal cylinder made of iron net wire. The cylinder is connected to a pedaling system which consists of a cycle chain, pedal and a seat. An old broken cycle was used for this purpose. In appearance, it looks like an extra cycle usually seen in a gymnasium, which is connected to a cabin. Clothes are put into the cylinder. This cabin is filled with water to the level of clothes. Washing powder is added and left to soak. Then pedal for 3 to 4 minutes. The cylinder rotates at a very high speed with the clothes inside, cleaning them thoroughly. Soap water drains out, the barrel is filled and the process is repeated. By pedaling, the washed clothes are centrifuged and become about 80% dry. NIF has filed the patent for this machine. The advantages are galore. In the rural area, electricity is always a scarcity and with revision of rates, the common man cannot afford to use a washing machine in the first place. By attaching a cycle-like device to it, it can be used as an exercise machine, thereby serving the twin purposes of keeping fit as well as doing the laundry. It is quite cheap at cost, as cost would be limited to about 2000 rupees. It is portable, so the motivation is highly practical for use in the rural areas and stays within the budget of the common man. Now, there is a proposal for mass production of this washing machine. Now I would move on to the second segment, ideas. An idea can change your life. All the modern day industrialists unanimously agree that people who face the problem know their solutions better. Especially in a growing economies like India, etc., any existing product may not actually fulfill all the needs and requirements of its customers. People may want low-cost, multiple-use device or systems or services. We will look at few such solutions that came out from customers themselves. First, all of you must be aware of a website named redbus.in. This is a 600 crore company today, started by Mr. Fanindra Sama with just 5 lakh investment in the year 2005. He made the website out of his personal need to book tickets online. He found that there were too many travel agencies which were not known to the people and vice versa. So buses would go partially empty while there were passengers who postponed their travel due to lack of seats. Second, 22-year-old Saket Modi's hobby had been hacking computer systems. After a bitter experience in childhood, he understood the need to use this hobby only for ethical purposes. During his graduation, he sharpened his hacking skills. He would report the vulnerabilities of different websites to their owners and offer solutions. Today, he is the CEO of Lucidius.com, having clients as Microsoft, Reserve Bank of India, IBM, etc. He charges anywhere between 1 lakh to 50 lakhs for his solutions. Well, the stories of many software companies are similar to the above. Being from IT background, I wish to speak about few innovative ideas which were used to construct successful business ventures
for using internet. When computer was invented, no one knew internet was possible. When internet started, no one predicted the social revolution that the networking sites like Facebook and YouTube will bring about. Today is a new era where the internet and IT services have shown path to altogether new career opportunities that were never imagined before. The beauty of this path is the ease with which the business model can be transformed. Zero investment on hardware, and most importantly, the business runs in a virtual office. That is, people can work from their homes. Following are few ideas that have transformed careers of homemakers, provide extra source of income to youngsters, or have grown into a successful business models altogether. Let us hear few such ideas. First one. Many people are emotionally attached to their old items like albums, furniture, books, and other antique objects inherited from their ancestors. But the problem starts when we have to preserve them. Without proper care and maintenance, they tend to rust or get damaged. People who are traveling a lot might want to keep such things at one place so that they may bring them back once they settle down or possess a large enough space. An idea, store more, is born out of this need. They preserve these items in cartons and take proper care of them by charging monthly nominal fee per box. Store More CEO in Delhi is seeing profits of late. Moral: human emotions are excellent raw material for an idea. The second idea, online auto. We need to be admitted to a hospital urgently, but there is not a single auto in the vicinity. Auto drivers may reject the destination or demand double price. Autovola.in has solved this issue. Just like radio taxi model, this company has a call center which books auto for us and sends it to our home in time. Since it ensures regular income, many auto drivers prefer joining these jobs. In just 2.5 years, the number of autos in the company have grown from 25 to 150. Mukesh Jha and Janardhan Prasad are planning to expand this business to other metros. Moral: great ideas are very simple. The third idea, cash tube. If you have a video camera in hand and an idea in head, then make a start. Hitendra Pradhan used this as his investment and began making videos of yoga, dance, cooking, stories, health tips, rhymes, and many more of daily needs. He just fine-tunes these and uploads in different channels of YouTube. As the hits go up, he started minting money. Currently, he earns 25 lakh per month. It's not an easy job, he says. Finding the video of people's interest, verifying copyright, and making changes to increase the hits is the challenge for which he is getting paid. It's an exam that he takes up every day and has been scoring top mark each time. Moral: follow the trend, and even an ordinary idea can give extraordinary results. The fourth idea, e-vegetables. Both the wife and husbands are working pair. They pay and purchase almost everything online. But what about vegetables and fruits which are our daily needs? They cannot be preserved for more than a week. A Hyderabad-based farmer-to-home.com found a solution. Go to the website and choose the required vegetables and their quantities. Register your address, make a minimum purchase of Rs 180 and the vegetables are delivered to your home. CEO of Farmer to Home, Ramana Kumar, is planning to extend this facility to other metros. Moral: one's need is another's business idea. The fifth idea, housemaids. Even people who earn in lakhs have to bear with their maids who take leave several times a month. It's a huge loss to their precious time and energy. At the same time, even maids need that bandwidth. So there seems to be a need to institutionalize this facility. Gauri Singh from Ludhiana has organized maid services. The maid services company transfers the profit to all the maids working for it. This model also ensures complete customer satisfaction. Moral: few ideas are in our bag. We need to search in right places. The sixth idea. Indians are quite religious and pay equal importance to marriage and death. Sharad karmas for our ancestors are mostly done in Kashi, but it may be difficult to go there every year and carry out the rituals. KashiMoksha.com founder Dwivedi provides services like Shraddh, Burial, Annadan, etc. We could send the ashes in courier and the entire ritual will be carried dharmically. We may even request a video of the whole proceeding. Moral: idea plus sentiment equal to success. Few other ideas below have created successful business careers for many people. They are house saloon, pet services, men shopping, organic shopping, lady cab, gift bazaar, books for rent, rental designer dresses, car care, virtual office secretary, greenery for rent, etc. You may say, I have lot of ideas. How do I figure out which is extraordinary? I would say, choose the one which doesn't let you sleep and eat. Choose the one
with which you have fallen in deep love. Choose the one for which you are willing to lose anything. Give life to an idea. Now moving on to the third section. I am good at innovation. I have pinned down to a profitable idea. However, I can see a lot of practical hurdles. Now comes the final step. That is, finding a practical platform to incubate your idea until the venture crosses all the startup hurdles. Following would be your concerns. I am a technical person. I do not know anything about legal policies, market procedures, advertising, getting financial help in the form of loans, preserving the intellectual property rights of my idea, setting up infrastructure, marketing, and last but not the least, finding a proper team, that is human resource. What if we can find all the answers in a single place? Such a place is called Technology Business Incubator. Today I got a mail from TBI VIT University. It invites innovations from individuals and private organizations under program TREMAP, Technology Refinement and Marketing Program. It is a facilitator identified by TIFAC to provide market support to indigenous innovative technologies towards their commercialization. First one, working prototype should be available such that the innovator is himself not in a position to market it. Second scope includes making the technologies investment ready by extending support towards market leakages through market survey, analysis, testing, certification, validation, etc. Its jobs are facilitation of prepare business plan, carry out refinements, obtain IPR and patent filing guidance, showcase technology, obtain industry feedback, explore investments, and transfer of technology. Similar program is also launched at IIIT Hyderabad under CTE, Center for Innovation and Entrepreneurship. It provides a 6-month platform for areas belonging to information technology and communication. It provides infrastructure, guidance, networking, funds, consultation, marketing, accounting, legal, and infra setup. Few enterprises born out of CTE are Setu Technologies, Clap1.com, martmobi.com, etc. So, I would